Hello, my dear warriors. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain, Prakash. Good morning, Pasangla. Yes. Hello, my dear warriors. Good morning, good morning, good morning. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain, Prakash. Yes. Okay. Good morning, good morning. Very good. Good morning, my dear warriors. Yes. Hello. ஓகே வந்துட்டிங்களா? யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? கடன்னு சாட்டில் உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். எஸ், மார்க் ஒரு அட்டண்டன்ஸ். இப்போயே தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அடிச்சு வரைக்கும் இல்லைன்னா வெங்கடேஸ்வர் ப்ரெசன்ட், ஷாலினி, ஆஷிகா, முபஸ்ரீ, கீர்த்திகா, மோகன், ரக்ஷனா, பிரேம், நஷிகா, ஸ்ருத்திகா, தர்ஷனா, ஸ்ரீநிதி, தர்ஷினி, கார்த்திகேயன், मोहम्मद फरगान, गणेश, दिव्या, नक्षत्रा, सतीश्वर, आदवन, ओके, कविन, तीर्थावा, ओके, अनिरुद्ध, आशिक, कौशिका, वैष्णवी, रियासत, ओके. व्हाट आर द लेसन्स वी आर गोइंग टू कंप्लीट? चल रहे हैं पहला में नित्यश्री, पार्थसारथी, ओके, शालिका, दिव्यदर्शिनी, प्रेमा, भरत, ओके, अभिनया, yes, okay, Krishant, Sai Charan, okay, right, so many of them, good, okay, super, right. So in the live is going to be 8 hours. 8 hours இருக்க போது, சரியா? 8 hours கூட இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். that we will see that. okay, so today is a Sunday. ஸோ உங்கள் யாருக்கும் பெருசாக எந்த விதமான ஒர்க்கும் இருக்க போகிறதில்ல. ஸோ எல்லோரும் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சயின்ஸில் 8 சாப்டர் படிக்க போகிறோம், சரியா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கு 8 சாப்டர் நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக புக் பேக்கை படிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி ஜான்வரி 31 நம்ம ஃபுல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ், குறிப்பாக 1 மார்க்கு 2 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதா நம்மளோட டார்கெட்டை. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த 8 hour செஷன். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய மீதி இருக்க 5 நாளில் மிச்ச சாப்டர்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபெப்ரவரி மந்த் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டூ க்ரியேட்டிவ் 1 மார்க்ஸு, புக் பேக் புக்கின் கொஷின்ஸு, லாங் ஆன்சர்ஸ், இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்க்காததெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி வெரி யூஸ்ஃபுல் செஷன் ஃபார் யூ. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ண போகுது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, சரியா? ஸோ வீடியோவுக்கு இது வரை யாரும் லைக் பண்ணலைன்னா இப்போவே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சரியா? ஓகே, ரைட். டியூஸ்டே சயின்ஸ் எக்ஸாம், செகண்ட் மிட் டேர்ம், செகண்ட் ரிவிஷன், ஏன்னா எஸ் நிறையா இருக்கும். ரைட், பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆர் மை ப்ராப்ளம்ஸ் என்ன வேணால் இருக்கட்டும். ப்ராப்ளம்ஸு, 1 மார்க்கில் க்ரியேட்டிவ், இது எல்லாத்தையும் ஃபெப்ரவரியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரியா? ஓகே, ரைட். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு சின்ன வார்ம் அப் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாமா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எல்லோரும் சாட்டில் உங்களோட ஃபேவரட் எமோஜியை போட போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஃபேவரட் எமோஜியை இப்போ சாட்டில் போட போகிறீங்க. பார்க்கலாம் என்ன எமோஜிலாம் வருது அப்படின்னு. எஸ், லாட் ஆஃப் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இன்றைக்கி. நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சூப்பராக ஒவ்வொரு லெசனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் யூனோ ஒன் திங், இன்றைக்கி உனக்கு லெசன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸு எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா?
ஃபேவரட் எமோஜி போடுங்க. எஸ் எஸ் எஸ். அதாவது இன்றைக்கி லெசன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சரியா இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், நம்ம இமேஜ் பேஸில் நிறைய கொஷின்ஸ் படிக்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஸ்டடி லாட் ஆஃப் கொஷின்ஸ் வித் வெரி இன்ட்ராக்டிவ் செஷன்ஸோட, இன்ட்ராக்டிவாக நிறைய இமேஜஸோடு படிக்க போகிறோம். ஓகே ரைட், சூப்பர், பரவாயில்ல, நிறைய எமோஜிஸ் வந்திருக்கு. குட் 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 குட். சரி, ஓகே ரைட். ஓகே சூப்பர். ஓகே ரைட் ரைட் ரைட். வி காட் லாட் ஆஃப் emojis. Good, நிறைய emojis வந்திருக்கு. ரைட். ஸோ வித் தட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்டட். இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். என்ன சாப்டர்ஸ்லாம் சார் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உங்களை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஷின். சார் என்னென்ன சாப்டர்லாம் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் என்கிட்ட நேற்று ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அதுலேயுமே கேட்டுகிட்டு இருந்தது. அதுதான் என்ன கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் சார், என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு. ஸோ என்னென்ன சாப்டர்ஸ்லாம் பார்த்துடலாமா? These are the 8 chapters: electricity, acoustics, nuclear physics, atoms and molecules, periodic classification of elements, solutions, chemical reactions, carbon and its compounds. அதுக்கப்புறம் சாப்டர் 14 வேறு இருக்குது. சரியா, சாப்டர் 14 வேறு இருக்குது. இதெல்லாம் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த சாப்டர்ஸ்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா, these are the chapters what we are going to see. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேதாந்து லேர்னிங் சென்டரில் விஎல்சியில் ஸ்பெஷலாக வீக்கெண்ட் பேட்சஸ்னு ஒன்று என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. நீங்கள் யாராவது இப்போ இருந்தே நான் நீட் ஜேஇ படிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கெலாம் நான் ஃபவுண்டேஷன் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் தட். அதில் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். 11th அட்மிஷன்ஸும் இருக்குது. நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம், இப்போயே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் நடத்த போகிற பிடிஎஃப் இருக்காது, அதுக்கு பதிலாக ரொம்ப முக்கியமான ஒரு 40 days பிடிஎஃப், 40 days ஸ்டடி பிளான்க்குரிய பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கணும். 40 days ஸ்டடி பிளான் வீடியோ இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ என்ன பண்ணுங்கள், யூ ஆல் ஜஸ்ட் டவுன்லோட் இட். ரைட்டா, அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, 40 days ஸ்டடி பிளான் இருக்குது. டியூஷனில் சேரலைன்னா எப்போயாவது டியூஷனில் சேர்ந்துக்கோங்க. அதோட சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாமோட லாஸ்ட் 4 years கொஷின் பேப்பர்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக சயின்ஸ் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் கொடுத்துருவேன். இப்போதைக்கு சயின்ஸ்க்கு இதில் இருக்குது, யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தட். சரியா, இதில் சயின்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? நவ் ஆர் யூ கைஸ் ரெடி? எஸ், வித் அ ஃபுல் பேக் பர்ஃபார்மன்ஸ். ஆரம்பிக்கலாமா? எஸ். ஸோ ஃபிங்கர்ஸ் ஆன் யுவர் கீபேட். ஃபஸ்ட்டு 1 mark பார்க்க போகிறோம். 4th chapter 1 mark புக் பேக்கில், அதுலேருந்து பார்க்கலாமா? ரைட். சாட்டில் ஒரு ஃபயர் போடலாமா? அந்த ஃபயர் ஹார்ட் இருக்குல்ல, ஃபயர் ஹார்ட், ரெட் கலரில் ஃபயர் ஹார்ட், அதான் போடுங்க பார்க்கலாம். நவ் இட்ஸ் டைம் டு ஸ்பேம் தி சாட். சாட் பாக்ஸை நீங்கள் ஸ்பேம் பண்ண போகிறீங்க. எஸ் 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 எஸ். ஃபயர் ஹார்ட்டாக போட்டு தள்ளுங்க பார்க்கலாம். எஸ், போட்டோடனே ஆரம்பிச்சிடலாம். எஸ், கமான் கமான் கமான். எஸ், சூப்பர்ப்பா, வெரி குட். ஓகே ரைட், ஓரளவுக்கு நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஆரம்பிச்சிடலாம் நம்ம வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. ஆரம்பிச்சிடலாமா? எஸ், கட 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 கடன்னு சாட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி, ஒரு படித்த மாதிரி இருக்க போகுது. சரியா, கட கட கடன்னு ஆன்சர் பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? rate of change of charge is electrical power, rate of change of charge is current, rate of change of energy is current, rate of change of current is charge. என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன். கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் நீங்கள் எந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 1 or 2 or 3 or 4 அப்படின்னு. எஸ், ஓகேவா? ரைட். 1 என்ன ஆன்சரு? பி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் கரண்ட். ரைட்டா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ்னானது அதான் புரிஞ்சுக்கணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ், ரேட்டுங்கிற வார்த்தை வந்தாலே அங்கே டைம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பர்டிகுலர் டைமில், குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ சார்ஜ் போகுது அப்படிங்கிறது தான் கரண்ட். இது ஒரு வயர்னால் இதில் ஒரு செகண்டில் எத்தனை சார்ஜ் போகுது அப்படிங்கிறது தான் கரண்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, எஸ்
resistance oda SI unit enna? What is the SI unit of resistance? Second one, it is OHM, ohm, right? It is ohm. மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாரு, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் கேட்டிருக்காங்க. நீ நோட்டீஸ் பண்ணி பாரு, இந்த எலக்ட்ரிசிட்டி லெசன் இருக்குல்ல, திஸ் லெசன், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். எங்கடா எலக்ட்ரிசிட்டி ஹெட்டிங்கே காணோம்? சரி, எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் ஹெட்டிங்கே இல்லை போல், பரவாயில்ல. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். சரியா? ஹை வெயிட்டேஜ் லெசன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி. அதனால் இந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணணும், மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரைட். அடுத்து, in simple circuit, why does the bulb glow when you close the switch? In a simple circuit, ஒரு சின்ன சர்க்கியூட் இருக்கு. why does the bulb glow when you close the switch? நீங்கள் ஸ்விட்ச் போட்ட உடனே ஏன் பல்ப் எரியுது? நீங்கள் ஸ்விட்ச் போட்டால் ஏன் பல்ப் எரியுது அப்படிங்கிறத எங்கள் கேள்வி. ஸ்விட்ச் போட்டால் ஏன் பல்ப் எரியுது? க்ளோசிங் த ஸ்விட்ச் completes the circuit, breaks the circuit. completes the circuit. அப்போ தான் இது கரண்ட் ஃபுல்லாக போயிட்டு வரப்போகுது. that is going to break the circuit. இல்லை, completes the circuit. that is going to complete the circuit. அடுத்து, kilowatt hour is the unit of. kilowatt hour அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. kilowatt hourனா என்ன அப்படின்னு. எஸ், வாட் இஸ் kilowatt hour? ஃபோர்த் ஒன், kilowatt hourங்கிறது எதை குறிக்க போகுது? இதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது. ரைட்டா? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது தானா? இதை வச்சு தான் நம்ம வீட்டில் இருக்க கரண்ட்டை மெஷர் பண்ணுவாங்களா? இட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ எனர்ஜியை நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அடுத்து, when a circuit is open, dash cannot pass through it. சர்க்கியூட் ஓப்பன் ஆனது, நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது. அதாவது சர்க்கியூட்டை ஆரம்பித்து முடியவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன நடக்காது? கடன்னு ஆன்சர் பண்ணுங்கள். எஸ், கமான் சீக்கிரம். கரண்ட். ரைட்டா? கரண்ட் cannot pass through it. கரண்ட் என்ன பண்ணாது? உள்ள போகாது. the ratio of potential difference to the current is known as. ரைட்டா? the ratio of potential difference to the current is known as. சொல்லுங்க பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் பொட்டென்ஷியல் டு த கரண்ட். பொட்டென்ஷியலுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்னது? அதாவது ஓம்ஸ்ல ஃபார்முலா தெரியும்ல எனக்கு, V is equal to IR. இப்போ என்ன சொல்கிறாங்க? பொட்டென்ஷியலுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோவா. அப்போ அது என்னது? தட் இஸ் ஆர், ரெசிஸ்டன்ஸ். சி, எதையும் மனப்பாடம் பண்ணாத. ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? எதையும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, மனப்பாடம் தான் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலா தான் இந்த லெசனோட உயிர் நாடியா. அதுலேருந்து தான் நம்மளுக்கு வருது, அதுலேருந்து தான் நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ். அடுத்து, த வயரிங் இன் அ ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் சர்க்கியூட். ரொம்ப முக்கியமானது. டீட்டெயிலெலாம் இது ரொம்ப 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 முக்கியமானது. டீட்டெயிலில். சரியா? டீட்டெயிலெலாம் இது ரொம்ப முக்கியம். த வயரிங் இன் அ ஹவுஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் சர்க்கியூட். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயரிங் எப்படி இருக்க போகுது? பேரலா, ரெசிஸ்டன்ஸை நல்லா கவனித்து சொல்லுங்கள், நல்லா யோசித்து சொல்லுங்கள். ரைட்டா? பேரலல் ஆர் சீரிஸ்? இட் இஸ் பேரலல் சர்க்கியூட். ரைட்டா? பேரலெலாம் என்ன, சீரீஸ்னால் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லித்தர போகிறேன். நம்ம பார்க்கலாம். the power of an electrical device is a product of dash and dash. ரைட்டா? பவர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? பவர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். ஒரு பவர் கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் தட்? பவரோட வேல்யூ என்னது? பவர் ஆஃப் an electrical device is a product of dash and dash. P is equal to VI. வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டா? வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டா? அதாவது எலக்ட்ரிக்கல் கரண்ட் இன்ட்டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ரைட்டா? கரண்ட் இன்ட்டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது என்னது? வோல்டேஜ். ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம். வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு அல்லது கரண்ட் இன்ட்டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எழுதுறது ப்ரிஃபரபிள். ரைட்டா? கரண்ட் இன்ட்டு வோல்டேஜ். LED ஸ்டாண்ட்ஸ் ஃபார், LED ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைட் எமிட்டிங். அது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ரெண்டு நான் சொல்லிட்டேன், மீதி இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள். லைட் எமிட்டிங் டயோட். லைட் எமிட்டிங் டயோட். ரைட்டா? எல்இடி என்னது? லைட் எமிட்டிங் டயோட். ஓகேவா? ரைட். ஒளி உமிழு டயோடு. வெரி குட், சூப்பர். ரைட்டா? இதெல்லாமே எழுதியாச்சு. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். Ohm's law states that relationship between power and voltage. Oh my god, Ohm's law formula என்னது இப்போ தான் பார்த்தோம். V is equal to IR ன்னு இருக்கு. இதில் எங்கேயாவது பவர் இருக்கா? இதில் எங்கேயாவது பவர் இருக்கா?
இதில் எங்கேயாவது பவர் இருக்கா? இதில் பவரே கிடையாது. இட் இஸ் ஃபால்ஸ். அப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஓம்ஸ் லா ஸ்டேட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ரைட்டா? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பேச போகுது. MCP இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ஆமாவா இல்லையா? அப்போ முதல் MCP என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மினியேச்சர். மினியேச்சர்னா என்னது? சின்னதாக இருக்கக்கூடியது. ரைட்டா? மினியேச்சர்னா என்னது? சின்னதாக இருக்கக்கூடியது. மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். ரைட்டா? மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். சரியா? மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். நம்ம வீட்டில் முன்னாடி காலத்துலலாம், முன்னாடி காலம் இல்லை, இப்போயுமே நிறைய பேர் வீட்டில் ஃபியூஸ் கேரியர் இருக்குது. இப்படி பிடுங்கிட்டு மாட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஃபியூஸ் கேரியர். அதுக்கு பதிலாக இப்போ வந்திருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தான் என்னது? MCP. இட் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் த ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். ட்ரூ. ரைட்? வெரி குட். அடுத்து, த SI யூனிட் ஃபார் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த கூலும். எலக்ட்ரிக் கரண்ட்டோட SI யூனிட் கூலும்பா. என்னப்பா இது? கூலும்ன்றது யாரை குறிக்கிறதுக்கு? கூலும் யாரை மெஷர் பண்ணுறதுக்கு? கூலும் இஸ் யூஸ்டு டு மெஷர் த சார்ஜ், அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், எவ்வளோ சார்ஜ் போயிருக்குன்றதுக்கு தான் கூலும். அப்போ கரண்ட்டை மெஷர் பண்ணுறது இது ஃபால்ஸு. ஆன்சர் ஆம்பியர். ரைட்டா? ஆன்சர் என்னது? ஆம்பியர். அடுத்து, 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 kWh. 1 unit of electrical energy consumed is equal to 1 kilowatt-hour. Is that true or false? 1 unit is 1 kilowatt. It is not 1000. சரியா? False. It is 1 kilowatt-hour. The effective resistance of 3 resistors connected in series is lesser than the lowest of individual resistance. என்னவா இருக்க போகுது? The effective resistance of 3 resistors connected in a series is lesser than the lowest of individual resistance. Last one another false. The effective resistance of 3 resistors connected in series is highest of the right than the highest. 5 mark question. சரியா? இதெல்லாமே 5 mark question. ஒவ்வொன்றும் 5 markல இருக்கு. இது வந்து 5 markோட one of the very important point. சரியா? 5 markோட ஒரு முக்கியமான பாயிண்ட். சரியா? கவனமாக அதை கவனிச்சுக்கோங்க. அடுத்து, நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். எலக்ட்ரிக் கரண்ட்டு. கரண்ட்டுனால என்னது? ஆம்பியர் தானே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னதுப்பா? எழுதலாம். நீங்கள் ஃபால்ஸ் போட்டு பேரலல் எழுதிக்கலாம். அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்குது பேரலல்குரிய ஆன்சர். பேரலல் எழுதிக்கலாம். நீங்கள் போட்டதெல்லாம் ரைட்டு தான். நீங்கள் நிறைய பேர் பேரலல் போட்டிருந்தீங்க. எஸ், யூ கேன் ரைட் அஸ் பேரலல். செகண்ட் ஒன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா வோல்டேஜ். ரைட்டா? இது 1, இது 2. ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? ஓம் மீட்டர். ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ்னா ஓமு, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிறதுனால ஓம் மீட்டர். எலக்ட்ரிக்கல் பவர். எலக்ட்ரிக்கல் பவர்னா என்னது? வாட்டு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா ஜூல். எனர்ஜினாலே ஜூல். சரியா? எனர்ஜினாலே என்னது? ஜூல். சரியா? ரெசிஸ்டன்ஸ்னா ஓமு, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால ஓம் மீட்டர். சரியா? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால ஓம் மீட்டர். புரியுதா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா ஜூலு, எலக்ட்ரிக்கல் பவர்னா வாட். சரியா? அசர்ஷன் அண்ட் ரீசன். இது ரொம்ப முக்கியம். அசர்ஷன் அண்ட் ரீசன் எப்பயுமே கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வித் மெட்டாலிக் பாடி ஹாவ் 3 wire கனெக்ஷன். என்னடா இது? எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வித் மெட்டாலிக் பாடி, அதாவது பாடி வந்து மெட்டலாக இருக்கக்கூடிய. ரைட்டா? மெட்டாலிக் பாடி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்துலேயும் 3 wire இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆரம்பமே இன்னைக்கு இப்படி இருக்கு? சீனியர் அண்ணா வந்திருக்காரா? கரெக்டாக இல்லையா? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 pin connections reduce heating of the connecting wires ன்னு கொடுத்துருக்காங்க. Assertion is true. ஓகே. மெட்டல் பாடி இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? 3 pins இருக்கும். ரைட்டா? ரைட். 3 pins இருக்குமா? அது எல்லாத்துக்கும் அதுதான். பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ். என்ன பண்ண போகுது? ஹீட்டிங்கை குறைக்க போதான்னு கேட்டால் கிடையாது. டு மேக் த
எர்த் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. சரியா, அதுக்காக தான் அது. ஸோ த ரீசன் இஸ் ஃபால்ஸ். இது ட்ரூ. அது என்னன்னு தெரியலடா, வாய்ஸுக்கு என்னாச்சு, நீ 8 மணி நேரம் போன, இப்போ தான் 1 மணி நேரம் கூட தாண்டலை, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. பார்க்கலாம் என்னென்னு. In a simple battery circuit, the point of highest potential is the positive terminal of the battery. Right? In a simple battery, ஒரு சின்ன பேட்டரியில் the point of highest potential is the positive terminal of the battery. Positive terminal தான் highest இருக்க போகுது. highest இருக்க போகுது. இது potential highest இருக்க போகுது அங்கே தான். Current flow toward the point of highest potential. கரெக்டு தானே? assertion is true, but the reason is false. ஏன்னா கரண்ட் என்ன பண்ணும், ஆப்போசிட்டாக போக போகுது. ரைட்டா, கரண்ட் எப்படி இருக்கவே ஆப்போசிட்டாக போக போகுது. கரண்ட் கோஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரைட்டா, கரண்ட் எப்படி போகும், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். எலக்ட்ரான்ஸ் எங்கிட்ட மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணும், நம்மளுக்கு கரண்ட்டு மூவ் ஆகும். சரியா, ஏசி போடலைன்னா வேர்க்குது, ஏசி போட்டால் தொண்டை கவ்வுது. என்ன பண்ணுறது, இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது நான். LED bulbs are far better than incandescent bulb. Right? Incandescent bulbs. Okay, incandescent bulb ஓட better. First 8 chapter 4th இருந்து chemistry முடிக்கிற வரைக்கும் LED bulbs are far better than incandescent bulb. LED bulbs consume less power than incandescent bulb. Assertion correct தான், reason true தான். The reason is correct explanation for the assertion. எல்லாமே ஒன்று தானே. Both are correct. Right? Both are correct. சரியா, both are correct. எஸ், வாங்க ஆரம்பிக்கலாமா? எஸ், we are going to start question answer. பசங்களா ரெடி ஆயிக்கோ. இதுக்கப்புறத்துலேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்கணும். we are going to study by means of understanding. ரைட்டா, சிம்பிளாக ஏசியை கழட்டிட்டு ஃபேனை மாட்டவா, ஃபேனை மாட்டினா அப்புறம் ஃபேன் சவுண்டு தான் கேட்கும், நான் பேசுகிறது கேட்காது உங்களுக்கு. அதுதான் விஷயம். 8 hours ஃபுல்லாக இது தானே, அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? தெரிக்கா விடலாம். இப்போ தான் எனக்கு தொண்டை வேணும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பலாம். சரி ரைட், வா. உனக்கு எங்கேயாவது புரியலைன்னா கேட்டுரு, ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஸ்பேம் பண்ணாத, ஐ வில் ஜஸ்ட் டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன் யூ. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது புரிஞ்சுக்க பாருங்கள், இதுக்கப்புறமாவது புரிஞ்சு படிக்க பாருங்கள், மிஸ் பண்ணிடாது. இனிமேலாவது புரியாமல் அப்படியே படிச்சிடாதீங்க. ரைட்டா, இவன் ஒருத்தன் தூக்கத்தில் இருந்துச்சு உயிர் வாங்கிட்டு இருக்கான் சுமாரா. டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். ரைட்டா, கரண்ட்டோட யூனிட் என்ன, அதை பற்றி என்ன பண்ணணுமா, டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர். சரியா, ஒரு வயர் இருக்குன்னா அந்த வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல, இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். இன்கேஸ் இந்த வயரில் போகிற கரண்ட்டு 1 ஆம்பியர்னு சொல்கிறாங்கன்னா, எப்போ அதை 1 ஆம்பியர்னு சொல்ல போகிறாங்க, வென் சார்ஜ் ஆஃப் 1 கூலும். சார்ஜ்னா என்னது, சிம்பிளாக 1 டசன் ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 டசன் ஆப்பிள்னால் எத்தனை ஆப்பிள்ப்பா, 1 டசன் ஆப்பிள்னால் எத்தனை ஆப்பிள் இருக்க போகுது, 12 ஆப்பிள் இருக்க போகுது. ரைட்டா, 1 டசன் ஆப்பிள்னா என்னது, 12 ஆப்பிள் இருக்குமா. இப்போ 12 ஆப்பிளை நான் உருட்டி விட்றேன், அப்போ 1 டசன் போகுது. 1 டசன்கிறது 1 ஆம்பியர், 1 டசன்கிறது 1 ஆம்பியர். சரியா, அப்போ 1 ஆம்பியர் கரண்ட்னா எவ்வளோ சார்ஜ் போகுது, எவ்வளோ ஆப்பிள்ஸ் போகுது, 12 ஆப்பிள்ஸ் போகுதா, அப்போ 12 ஆப்பிள்ஸ் போகுது. அதான் when a charge of 1 coulomb flows across. 1 coulombங்கிறது சாரி 1 டசன்கிறது 1 கூலும்னு வச்சுக்கலாம். 1 கூலும் அதில் 12 இருக்குன்னு. எவ்வளோ இடத்துக்குள்ளே போகுது, ஒரு சின்ன குழாய்க்குள்ளே உருட்டி விட்றோம். அப்போ அந்த குழாயோட ஏரியா என்ன, ஒரு டியூபுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு டியூபோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பெண்ணுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா கட் பண்ணிவிட்டு இந்த பாகத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், சர்க்கிள் மாதிரி வச்சு இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கலாம். அதுதான் அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில், அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எவ்வளோ ஆப்பிள்ஸ் போகுது. when a charge of 1 coulomb, 1 coulomb அளவுக்கு இருக்கக்கூடிய சார்ஜ் அக்ராஸ் ஃப்ளோ அக்ராஸ் எனி கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ கண்டக்டர். ஒரு கண்டக்டரில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் போகுது இன் 1 செகண்ட், ஒரு செகண்டில் எவ்வளோ போகுது அப்படிங்கிறதும். ரைட்டா, அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், 1 ஆம்பியர்னு. அப்போ 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட். 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட். இன்கேண்டிசன் லேம்ப்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் டியூப்லைட், நார்மல் டியூப்லைட் தான் இன்கேண்டிசன் பல்ப். சரியா, 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா, அனிமேஷன் லாங் ஆன்சர்ஸில் இருக்குது, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது காட்டுறேன், கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது அப்போ காட்டுறேன். ரைட்டா, வாட் ஹேப்பன்ஸ் டு த ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா, வாட் ஹேப்பன்ஸ் டு த ரெசிஸ்டன்ஸ் as the conductor is made thicker. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
ரெசிஸ்டன்ஸ் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், என்னோட கண்டக்டர் இந்த பேனாவை இன்னும் கொஞ்சம் பெரிய பேனாவை நல்லா திக்கான பேனாவாக உருவாக்க போகிறேன். ரைட்டா? இன்னும் கொஞ்சம் பெரிய திக்கான பேனாவை உருவாக்க போகிறேன். ஒரு சில கொஷினுக்கு தான் இருக்குது, சொன்னால் கேட்குறானா அதை காட்டுங்க இதை காட்டுங்கன்னு டார்ச்சர் பண்ண இந்த இருக்கு பாரு. சரியா? யூஸ்வலாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிராஸ் செக்ஷனல் ஏரியா இதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் வெளியே வருது, ரைட்டா? இதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் வருதுன்றது தான் என்னது, இதுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் வருதுங்கிறது தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், 1 ஆம்பியர்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? 1 ஆம்பியர் ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜ் வருது, ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜ் வெளியே வருது அப்படிங்கிறது தான் 1 ஆம்பியர், 1 கூலும்/1 செகண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? ஓகேவா? எந்தெந்த கொஷினுக்கு இருக்கோ அந்தந்த கொஷினுக்கு மட்டும் காட்டுறேன். எல்லா கொஷினுக்கும் இமேஜ் இல்லை. பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே எல்லா கொஷினுக்கும் இமேஜ் என்ன பண்ணிடுறேன், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரைட்டா? ரைட், கவனிங்க. ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுது, as the conductor is made thicker. கண்டக்டரை நீங்கள் திக்காக மாற்றுறப்ப ரெசிஸ்டன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீசஸ். ரீசன் என்னது, ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னது, அப்போது நம்மளுக்கு பெருசாக 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 ரைட்டா சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக ரைட்டா சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக பெருசாக சின்ன சர்க்கிளுக்கும் பெரிய சர்க்கிளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், இதில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது சின்ன ஓட்டுக்குள்ளே 12 ஆப்பிள் போகிறதுக்கும் ஒரு பெரிய ஹோல்குள்ளே 12 ஆப்பிள் போகிறது ஈஸி தானே. இதுக்குள்ளே என்ன பண்ணலாம், நிறைய சார்ஜ் வரலாம், நிறைய கேப் இருக்குது. இங்கே கேப் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ இதுக்குள்ளே வர்றது கஷ்டம். அப்போ என்ன பண்ணுது, நம்ம திக்கராக மாற்ற ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நிறைய பேருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் என்ன, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் என்ன டவுட்டாக இருக்குது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் இப்படி R போட்டு இது போட்டு இப்படியே மேலேயே எழுதுறது. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் 1/ன்னு போட்டு எழுதுவாங்க. ரைட்டா? 1/A. அதாவது ஒருத்தவங்க பெருசானா இன்னொருத்தவங்க குறைய போகிறாங்க. இங்கே என்ன பெருசாச்சு, ஏரியா பெருசாச்சு, ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, குறையுது. இன்கேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ரெசிஸ்டன்ஸ் கூடுறப்ப ஏரியாவும் கூடுது, அல்லது ஏரியா கூடுனா ரெசிஸ்டன்ஸ் கூடுது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? ஓகே, ஓகேவா? ரைட், அதுதான். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. அப்போ ஏரியாவுக்கு ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம், திஸ் இஸ் லைக் அ சர்க்கிள், அப்போ πr². சரி, திஸ் லைக் அ சர்க்கிள் πr². ரைட்டா? ரைட், ஏரியா equal to πr², where r is the radius of which determines the thickness. r தான் என்னது, திக்னஸை டிட்டர்மைன் சொல்ல போகுது. ரைட்டா? இதுக்கு வேறு எதுவுமே வரைய தேவையில்லை, இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ரைட்டா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் கிராஃப் எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் எப்படி இருக்கும், 11th 12th வந்து அது ரொம்ப முக்கியம். ரைட்டா? இன்கேஸ் இப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வச்சுக்கலாம். ரைட்டா? A is directly proportional to B. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று நான் சொல்கிறேன், A is directly proportional to Bன்னு வச்சுக்கலாம். இங்கே A இருக்கு, B இருக்குது. ரைட்டா? A கூட 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 Bயும் கூடுதுன்னா என்னது, இப்படி போகும். ரைட்டா? இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் என்னது, ஒருத்தவங்க குறைய இன்னொருத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, கூட போகிறாங்க, இன்னொருத்தவங்க குறைய போகிறாங்க. A குறைஞ்சிச்சுன்னா B என்ன பண்ண போகுது, கூட போகுது. பாருங்கள், A குறைஞ்சிட்டே இருக்குது, B அப்போ என்ன பண்ணும், குறைஞ்சிட்டே இருக்குது. ரைட்டா? ஒருத்தவங்க குறைய இன்னொருத்தவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. B இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஏன் ஆனால் என்ன ஆகிட்டே இருக்குது, A டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலோட கிராஃபு, இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலோட கிராஃப். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அடுத்து பார், why is tungstens used in bulb but not in fuse wire? நம்ம வீட்டில் டங்ஸ்டன் வயர்லாம் பார்த்துருப்போம். இந்த டங்ஸ்டன் வயர் என்ன பண்ண போகிறோம், இந்த டங்ஸ்டன் வயர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா பல்பில் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் அதை ஃபியூஸ் வயரில் யூஸ் பண்ணலை. முதல் ஃபியூஸ் வயர்னால் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபியூஸ் வயருங்கிறது நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் போர்டு இருக்குல்ல, மீட்டர் பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மீட்டர் பெட்டியில் ரைட் மீட்டர் பெட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் ஃபியூஸ் கேரியர்னு இருக்கும், ஒரு சில ஃபியூஸ் கேரியர்.
அந்த ஃபியூஸ் கேரியரில் ஒரு சின்ன ஃபியூஸ் தான் இருக்கும். நார்மலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேலே ஃபியூஸ் போயிடுச்சு, மெயினில் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ எலக்ட்ரிஷியன் வந்த உடனே ஒரு சின்ன வயர் என்ன பண்ணுவார், அவர் அதில் சுற்றிட்டு போவார். நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் பார்க்கலனா இப்போயாவது பாருங்கள். நார்மலாக இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணி எம்சிபி வந்துருச்சு. எம்சிபி இல்லைனாலும் மெயினாக போர்டில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஃபியூஸ் கேரியர் கண்டிப்பாக ஒன்று இருக்குது, இப்போயுமே அது இருக்குது. ஸோ அந்த ஃபியூஸ் கேரியரில் ஃபியூஸ் போயிடுச்சுன்னா என்னன்றதை பார்க்கலாம். அடிக்கடி ஃபியூஸ் போகுதா, ஓகே. அந்த வயரை ஏன் நம்ம டங்ஸ்டனை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் அதில் நிக்ரோம் வயரை யூஸ் பண்ணுறாங்க, நிக்கல் மற்றும் குரோமியமால் உருவான நிக்ரோம் வயர்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஓகே. டங்ஸ்டன் ஹாஸ் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட், இட் கேன் பியர் ஹை ஹீட் ஃபார் க்ளோயிங். நம்ம குண்டு பல்பில் இங்கே நடுவில் இருக்குல்ல, இதுதான் என்ன அப்படின்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். இந்த ஃபிலமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய டெம்பரேச்சர், ரைட்டா, இந்த பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெம்பரேச்சரை ஏற்றுக்கக்கூடியது, அது அவ்வளோ ஈஸியாக மெல்ட் ஆகாது. ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4500 டிகிரி செல்சியஸ், ரைட்டா, 4500 ப்ளஸ், அதுக்கு அப்ராக்சிமேட்டாக 4500க்கு மேலே இருக்குது இதோட மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போ என்ன பண்ணாது, அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ ஈஸியாக மெல்ட் ஆகிடாது, இட் டேக்ஸ் டைம். அப்போ என்ன பண்ண போகுது, இது ரொம்ப நாளாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி எரிஞ்சு தான் ஒரு காலத்தில் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பல்பு ஃபியூஸ் போயிடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கட் ஆகிருக்கும். இது கட் ஆனால் தான் ஃபியூஸ் போடும். அப்போது அதிகமான கரண்ட்டை இதால் ஏற்றுக்க முடியும், அதிகமான கரண்ட்டை இது வாங்கிக்கும். நம்மளோட ஃபியூஸ் வயரோட முக்கியமான மெயின் பர்பஸ் என்ன, நம்ம ஃபியூஸ் வயரோட முக்கியமான மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு அவாய்ட் த சர்க்யூட். எப்போல்லாம் அதிகமான கரண்ட் வருதோ அப்போல்லாம் அந்த வயர் ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகணும், மெல்ட் ஆகி நம்மளோட எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை பாதுகாக்கணும். இப்போ இன்கேஸ் இதுதான் ஃபியூஸ் வயர், ரைட்டா, இதுதான் ஃபியூஸ் வயரு. இந்த ஃபியூஸ் வயரு என்ன அப்படின்னா அதிகமான கரண்ட் வரப்போ டஸ் நாட் மெல்ட் ஆகலைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பாலாயிடும். என்ன பண்ணிடும், அது எல்லாமே பயங்கரமாக வெடிச்சிடும். இஃப் அ ஃபியூஸ் வயர் இன் அ ஃபியூஸ் வயர் the wire will not melt. In the wire, tungsten wire, the tungsten wire will not melt when a large current flows, but the appliances will get damaged. So அப்போ என்ன பண்ணக்கூடாது, டங்ஸ்டன் வயரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது டு அவாய்ட் த பிரேக்கேஜ் ஆஃப் மெட்டீரியல், டு அவாய்ட் த டேமேஜ் ஆஃப் அவர் எக்யூப்மெண்ட்ஸ். நம்மளோட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோட டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக டங்ஸ்டனை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் டங்ஸ்டனை யூஸ் பண்ணக்கூடாது, டங்ஸ்டனுக்கு ஹையஸ்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இட் டஸ் நாட் மெல்ட் வென் த ஹை கரண்ட் ஃப்ளோஸ். ஏன் அது மெல்ட் ஆகாமல் இருக்கணும், ஏன் அது மெல்ட் ஆகணும், ஏன் அதை பற்றி பேசுகிறோம், பிகாஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ஃபியூஸ் வயரோட மெயின் பர்பஸ் என்னது, எப்போல்லாம் அதிகமான கரண்ட் வருதோ அப்போல்லாம் அந்த ஃபியூஸ் வயர் மெல்ட் ஆகணும். இது மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே கட் ஆகிடும், அப்போ கரண்ட் சப்ளையே வராது, நம்மளோட எக்யூப்மெண்ட்டு பாதுகாப்பாக இருக்கும் ஹை கரண்ட் வர. ஓகேவா, இதுதான் விஷயம், சரியா? ஓகே, ரைட்டா? that's it, that is the main answer, that's the thing. Okay, clear. Name any two devices which are working on the heating effects of electrical current. எதை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது எலக்ட்ரிக் அயனு, எலக்ட்ரிக் டோஸ்டரு, எலக்ட்ரிக் ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். உனக்கு என்னென்னலாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் எழுதிக்கலாம், ரைட்டா? இது மூலமாக ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கரண்ட், கரண்ட்டை பாஸ் பண்ணி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இந்த மாதிரி எதை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா, ரைட்? அயன் பாக்ஸ், டோஸ்டர் எல்லாமே. டிஃபைன் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்னா என்ன? தி எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். சரியா? எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷங்க, இதுக்கு நேற்று ஒரு இமேஜ் இருந்துச்சு, அந்த இமேஜ் இருந்தால் உனக்கு நல்லா புரியுது. எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் மட்டும் நிறைய பேருக்கு கரண்ட்டு புரிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் புரிய மாட்டேங்குது. சரி, என்ன சார் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்லாம் என்னன்னு நிறைய பேர் ஸ்டில் தே ஆர் ஆஸ்கிங் எவ்ரி டைம். எப்பயுமே என்ன அப்படின்னா நம்ம பசங்கள்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்லாம் என்னது சார், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல்லாம் என்ன அப்படின்னா. ஸோ தேட் வி வில் see now. ஒரே ஒரு நிமிஷம்.
அப்புறம் நானாவோ இவ்வளோ கிரியேட் ஏண்டா இந்த படத்தில் நானடா உட்காந்து கிரியேட் பண்ண முடியும், இந்த படத்தில் நான் கிரியேட் பண்ண முடியுமா? ஏண்டா இவ்வளோ படத்தை எப்போ நான் கிரியேட் பண்ண முடியும்? ஓகே, எந்த கொஷின் மிஸ் ஆகுது? வாட் கொஷின் இஸ் மிஸ்ஸிங்? மொபைல் ஃபோனுக்கு ரொம்ப டைம் சார்ஜ் பண்ணால் அது ஒன்றும் ஆக மாட்டேங்குது, அதுலேயும் பிரச்சனை இருக்குது. விச் கொஷின் இஸ் மிஸ்ஸிங்? ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னால் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்னு பாரு, முதல் நீ எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் ரொம்ப முக்கியமான. எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னால் என்னென்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் கவனிங்க. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு அ பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். என்ன பண்ண போகிறோம் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, எங்கேயோ இருந்து இந்த வயரில் இருக்குது, எங்கேயோ இருக்க போகுது. நான் சுவிட்ச் போட போகிறேன், என்னோடய கரண்ட் மீட்ரு பாக்ஸில் இருக்குது, மீட்ரு பாக்ஸில் இருந்து என்னோடய வீட்டில் டாய்லெட்டில் ஒரு பல்ப் இருக்குது அல்லது பெட்ரூம்குள்ளே ஒரு பல்ப் இருக்குது, அந்த பல்புக்கு என்ன பண்ணணும், சார்ஜ் வரணும். சரியா? இன்ஃபினிட்டியில் இருந்து பாயிண்ட் ஏக்கு என்ன பண்ணுது, வருது. ரைட்டா? இன்ஃபினிட்டிலேருந்து பாயிண்ட் ஏக்கு வருது. அப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வருது பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். அதை தான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்னு சொல்ல போகிறேன். இது அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸு, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ்க்கு அப்போஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை பார்க்க போகிறோம், இது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னது? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது இது? எதில் ஏன் வேர்டில் எப்படி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு? அடே என்னடா ஆச்சு உங்களுக்கு? அடுப்பேற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். V1 மொதல் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ரைட்டா? ரெண்டு இடத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னால் ஜென்ரலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சார்ஜை நகட்டுறதுக்கு பேர் எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். சிம்பிளாக ஆப்பிளை நான் உருட்டி விடுறேன், என்கிட்டேருந்து உங்ககிட்ட வருது ஆப்பிள், என்கிட்டேருந்து உங்ககிட்ட ஆப்பிள் வரப்போ என்ன பண்ணுது, ஊடால நிறைய பேர் அதை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, ஆப்போசிட்டில் என்னது ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆப்பிள் என்கிட்டேருந்து என்ன பண்ணுது, உங்ககிட்ட வருதுல்ல, அதுக்கு பேர் தான் என்னது, எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுங்கிறது என்னது, என்கிட்டேருந்து உங்ககிட்ட வருது. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? தட் இஸ் கால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் from one point to another point against the electrical force. சரியா? இதுதான் என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சரியா? இதில் எந்த டவுட்டும் உனக்கு இருக்க தேவையில்லை, நீங்கள் எதுவும் இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இப்போ நம்ம அதை தியரி படித்தோன்னா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம தியரியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தியரியில் the electrical potential at a point is defined as the amount of work done in moving a unit positive charge from infinity to that of பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ரைட்டா? என்ன பண்ண போகிறோம், இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். ரைட்டா? இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல்னா இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துகிட்டு வர்றது எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா 2 point is defined as the ரைட்டா, electrical potential difference between 2 pointன்றது amount of work done in moving a unit positive charge from one point to another point. ரெண்டுமே ஒன்று தான். இன்ஃபினிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அது என்னது, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னால் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், அவ்வளோதான் வித்தியாசம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், எங்கேயோ இருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம வச்சோன்னா அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கு, அதுக்கு நம்ம மெனக்கடக்கூடிய ஒர்க்குக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். அதாவது ஒரு பாயிண்ட் தெரியுது, இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு அப்படின்னு சொன்னால் அதை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்ல போகிறோம். தட்ஸ் இட். ஓகே ரைட்டா? அதுதான் என்ன சொல்ல போகிறோம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. வாட் இஸ் த ரோல் ஆஃப் எர்த் வயர் இன் டொமஸ்டிக் சர்க்கியூட்? ரைட்டா? டொமஸ்டிக் சர்க்கியூட்னா என்னது, நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா எர்த் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த எர்த்திங் எதுக்கு, இந்த எர்த்திங்னால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. த எர்த் வயர் ப்ரொவைட்ஸ்
a low resistance path to electric current. Earth wire என்ன பண்ண போகுது low resistance path. low resistance path என்னது in case high current வருது இல்லை இதே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன பண்ண போகுது ஈஸியாக கரண்ட் என்ன பண்ணாங்க எக்ஸஸ் கரண்ட்டை அந்த பக்கத்துக்கு பாஸ் பண்ணி விட்டுரும். எர்த்துனா என்னது பூமிக்குள்ளே பாஸ் பண்ண போகுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸே அதிகமாக இருக்க போகிறதில்ல, ஈஸியாக கரண்ட் என்ன பண்ணும் ஈஸியாக அந்த பக்கம் போயிடும். The earth wire sends the current from the body of the appliances to the earth whenever a live wire accidentally touches the body of the metallic electrical appliances. மெயினாக இந்த மெட்டாலிக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ரைட்டா, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து மெட்டாலிக் பாடியாக இருக்குல்ல. நீங்கள் கவனிச்சு பார்த்துருக்கியா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் 3 வயரில் இருக்கும். கவனிச்சு பார்த்துருக்கியா 3 வயரில் இருக்குமா? இந்த 3 வயரில் இந்த நடுவில் பெருசாக ஒன்று இருக்கும்ல அதுதான் என்ன அப்படின்னா நியூட்ரல் வயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எர்த்துன்னு சொல்ல போகிறோம். எர்த்திங் மெயினாக எர்த். அது என்ன பண்ணும் வாட் இட் வில் டூ இட் வில் கெட் த கரண்ட் ரைட்டா. இன்கேஸ் வெளியே ஃப்ரிட்ஜோட பாடியில் அதில் எக்ஸஸ் ஆஃப் த கரண்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனால அதில் வந்து கரண்ட் பட்டுச்சுன்னா அந்த கரண்ட் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பூமிக்குள்ளே போயிடும். சரியா, இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த எர்த். நம்மளோட செவரு எர்த்துக்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கான வயர் தான் அது. thus the earth wire serves as a protective conductor which save us from the electric shocks. நம்மளுக்கு என்ன பண்ணது அப்போ ஷாக் அடிக்காது. நீ பார்த்துருப்ப நிறைய டிவைசஸில் நீ தொட்டு பார்க்குறப்ப நம்மளோட லேப்டாப்பு அல்லது ஃபேனு அல்லது டிவியெல்லாம் சைடில் தொட்டாலே ஷாக் அடிக்கும். எர்த் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பேன். எர்த் அடிக்குது. அப்போ அந்த எர்த்திங் வந்து ப்ராப்பராக இல்லை. அப்போ எர்த் என்னென்ன ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளுக்கு வெளியே இருக்க பாடியில் கரண்ட் வராது. சரியா, இப்போ டிவி ஓடுது. இந்த டிவியை நான் டச் பண்ணுறேன். நான் டச் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு ஷாக் அடித்தா என்னால் இது யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் அ மெட்டாலிக் பாடி தான், அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் யாரெல்லாம் எர்த் அடிச்சிருக்கு. யூஸ்வலாக கம்ப்யூட்டர் லேப்டாப்பு சிபியூ இதிலலாம் வரும். யாருக்கெல்லாம் லேப்டாப் சைடில் ஷாக் அடிச்சிருக்கா? எஸ், நிறைய பேர் இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ரைட், சூப்பர். ஸ்டேட் ஓம்ஸ் லா V is equal to IRங்கிறதான்ப்பா ஓம்ஸ் லா. இதை ஞாபகம் வச்சுக்கோ, இது அப்படியே எழுதிடு. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓம்ஸ்லானா இது எல்லாத்துக்கும் தெரியுது, இதை எழுதிடுறாங்க, பட் இதை விட்டுறாங்க ரைட்டா. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கரண்ட்டை ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ஐ ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கரண்ட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்லாம் என்னது இப்போ தான் பார்த்தோம். 2 பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒர்க்கு நடக்கக்கூடியதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். தட் இஸ் V, the 2 ends of the conductor அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வர போகிறேன். அதுதான் என்னது R இஸ் த கான்ஸ்டன்ட். Rங்கிறது யார்? ரெசிஸ்டன்ஸ். சரியா, Rங்கிறது என்னது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. V is equal to IR, ஒன் ஆஃப் த UPM கொஷின். சரியா, UPM ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக இந்த சாப்டரில் எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரே ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் சாப்டர் இஸ் அ வெரி ஹை வெயிட்டேஜ் சாப்டர். சரியா, அதனால் இந்த சாப்டரை கொஞ்சம் கவனமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர். சரியா, அடுத்து ரெசிஸ்டிவிட்டினா என்ன, கண்டக்டிவிட்டினா என்ன? ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு தெரியும், கரெக்டு தானே? ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது, கண்டக்டர்னால் என்னது? ஃபஸ்ட் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். ரெசிஸ்டன்ஸ்னால் யாருப்பா? ஹூ இஸ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது விச் இஸ் ரெசிஸ்டன்ட், வாட் இஸ் ரெசிஸ்டன்ட், யாரை ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், எதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், எப்படி ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல போகிறோம்? ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்? See, I don't want the formula, I want a perfect example. For example, இதான் ஒரு எக்ஸாம்பிள் நீங்களா சொல்லலாம். எஸ், ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? ஒரு பிளாக்கு அல்லது ஒரு தடை, ஆப்போசிட் ஃபோர்ஸு. ஒருத்தவங்க போகிறாங்கன்னா அவங்கள போக விடாமல் தடுக்க போகிறாங்க ரைட்டா. ஆப்போசிட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாமா? அவங்க தான் யார்? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் அல்லது ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ கேரக்டர். ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ எபிலிட்டி ஆஃப் அ மெட்டல் ஆர் அ வயர் டு ரெசிஸ்ட் த கரண்ட். கரண்ட்டை தடை பண்ணுறது, கரண்ட்டை வரவிடாமல் தடை பண்ணுறது ரைட்டா. விச் பிளாக்ஸ் த கரண்ட் ரெசிஸ்டன்ஸ். கண்டக்டர்னா என்னது? விச் அலோவ்ஸ் த கரண்ட். யார் கரண்ட்டை நல்லா அலோவ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டக்டர், யார் கரண்ட்டை நல்லா அலோவ் பண்ணலையோ அவங்க ரெசிஸ்டன்ஸ் ரைட்டா.
ரெசிஸ்டன்ஸு கரண்ட்டை அலோவ் பண்ணாது, கண்டக்டர் கரண்ட்டை நல்லா அலோவ் பண்ணும். இப்போ இங்கே வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டு வேறு வேறு வார்த்தை, அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது. சரியா கவனம். ரெசிஸ்டன்ஸ் வேறு, ரெசிஸ்டிவிட்டி வேறு. கண்டக்டர் வேறு, கண்டக்டிவிட்டி வேறு. கவனிங்க. ரெசிஸ்டிவிட்டி, it is the resistance of a conductor of unit length and unit area of cross section. அதனால் என்ன சொல்கிறாங்க, இது ரெசிஸ்டன்ஸ் தான். என்ன அப்படின்னா மின்தடை தான். எப்போ ஒரு சென்டிமீட்டர் கியூப் அல்லது ஒரு சென்டிமீட்டர் அல்லது ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில், ரைட்டா, ஒரு மீட்டர் ஸ்கொயர். இந்த செங்கல் எடுத்துக்கோமா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கே இருக்க ஒரு செங்கல் எடுத்துக்கலாம். ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்கக்கூடியது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏரியா ப்ளஸ் லென்த். சரியா, ஏரியா, இந்த ஏரியாலையும் இது என்னது 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. அதே மாதிரி 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா இருக்க மாதிரியே 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு வயர், 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய வயர். இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னவோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப இருக்கக்கூடியதான் ரெசிஸ்டிவிட்டி. இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இட்ஸ் யூனிட் இஸ் ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ரோ. RHO, ரோன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்க, ரோ அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது என்ன சொல்ல போகிறாங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் ரோ. ரோ இஸ் ஈக்குவல் டு RA/L. ரோ இஸ் ஈக்குவல் டு RA/L. சரியா, RA/Lனா என்னது, அப்போ 6 இன்ட்டு ஏரியாவுக்கு என்னப்பா வரும், ரோக்கு என்னது, ரோக்கு யூனிட்டு மீட்டரு, இது மீட்டர் ஸ்கொயரு, கீழே ஒரு மீட்டர், இது வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஓம் மீட்டர். அதுதான் என்னதுங்க, ஓம் மீட்டர். நம்ம பார்த்தோம் ஒன் வேர்ட்லேயோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட்டு ஓம் மீட்டர், ரெசிஸ்டன்ஸோட யூனிட் இஸ் ஓம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, மிஸ்டேக் பண்ணிடாத. ரெசிஸ்டன்ஸ், ரைட்டா, ரெசிஸ்டன்ஸ் ஆரோட யூனிட் என்ன அப்படின்னா ஓம். சரியா, ஓம், ரைட்டா, OHM, ஓம். அதே இது ரோவோட யூனிட் என்ன அப்படின்னா ஓம், மீட்டரும் சேர்ந்து வரப்போம். சரியா, ஓம் மீட்டர், ரைட்டா, ஓம் மீட்டர் அப்படின்னு. ரைட். அடுத்து கண்டக்டிவிட்டி. இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியோட தலைகீழி. ரெசிஸ்டிவிட்டி யாரு, ரோ தான் ரெசிஸ்டிவிட்டி. ரைட்டா, ரோ தான் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டியை தலைகீழாக போட்டேன்னா அதுதான் கண்டக்டிவிட்டியா. ரெசிஸ்டிவிட்டியோட ஆப்போசிட்டு, ரெசிஸ்டிவிட்டியோட ஆப்போசிட், ரெசிஸ்டன்ஸோட ஆப்போசிட் கண்டக்டர். அப்போ கண்டக்டிவிட்டின்றது என்னது, அதே தானே, ரெசிஸ்டிவிட்டியோட ஆப்போசிட் தான் கண்டக்டராக இருக்கும். அப்போது இது சிக்மா அல்லது மோ, தே கால் இட் அஸ் சிக்மா. அதாவது ரோன்னு பார்த்தோம்ல, இங்கே ரோன்னு சொன்ன மாதிரி இது பேர் என்ன அப்படின்னா சிக்மா. இது பேர் என்னது, சிக்மா. இது தலைகீழி தானே, இது தலைகீழி தானே, ஆப்போசிட் தானே. இது ஆப்போசிட் தானே. அப்போ ஓம் தலைகீழ் எழுதுனா என்ன வரும், OHM தானே ஓம். OHMங்கிறது தான் ஓம், OHM. அப்போ அது தலைகீழ் எழுதுனா மோ, ரைட்டா, MHO, மோ. மீட்டரை தலைகீழ் எழுதுனா 1/மீட்டர்னு வருமா. அப்போ ஓம் மீட்டர் -1, மோ மீட்டர் -1. ஓம் மீட்டர் -1க்கு பதிலாக மோ மீட்டர் -1, ரைட்டா, மோ மீட்டர் -1. ரொம்ப சிம்பிள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா, நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ரைட்டா, இந்த சாப்டரில் ஒவ்வொரு கொஸ்டினும் நான் இம்பார்ட்டன்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சாப்டருக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்குது. 1 மார்க்கில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், 2 மார்க்கில் வரும், 3 மார்க்கில் வரும், நம்மளோட 7 மார்க்லேயும் 5 மார்க்காவோ அல்லது 2 மார்க்காவோ பாட்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. எல்லா செக்ஷன்ஸ்லேயும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லெசன் இஸ் சாப்டர் 4. அதனால் அது கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, ஓகே, ரைட், கிளியர் தானே, ரைட். ஸோ இட் இஸ் சிக்மா, இட் இஸ் மோ மீட்டர் -1. கிளியர் தானே, ரைட், ஓகே. இதில் எதுவும் மிஸ்டேக்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குங்க. ரைட்டா, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மோ மீட்டர் -1. ஓகே, நெக்ஸ்ட், வாட் கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டொமஸ்டிக்கல் அப்ளையன்சஸ், ஒய். நல்லா கவனிங்க, வாட் கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டொமஸ்டிக்கல் அப்ளையன்சஸ், ஒய். நேற்று நான் தீமில்ல நடத்துகிறப்ப நிறைய பசங்க இந்த கொஷின்ஸ் இது ரிலேட்டடாக இருந்ததில் நிறைய டவுட் கேட்டாங்க. உனக்கும் டவுட் இருந்துச்சுன்னா இப்போயும் கேட்டுக்கோ, நான் உனக்கு சொல்லி தந்துடுறேன். ரைட்டா, அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் வந்து இதை வந்து இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி எழுதலாமான்னு கூட. ரைட்டா, ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் எழுதலாம், இதுவும் எழுதலாம், இதுவும் கரெக்டு தான். ரைட்டா, மோன் எழுதுனா இன்வர்ஸ் போட தேவையில்லை, ஓம் எழுதுனா இன்வர்ஸ் போடணும். ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ் போட்டு எழுதணும். சரியா, ஓம் இன்வர்ஸ் மீட்டர் இன்வர்ஸ். Parallel connection is used so that the disconnection of
one circuit does not affect the other circuit. மொதல் parallel circuitனா என்ன, சீரிஸ் சர்க்கியூட்னா என்ன அப்படிங்கிறதுலே ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், நேற்று நான் நடத்துனது இப்படி தான் நடத்தினேன். வரிசையாக என்ன பண்ண போகிறாங்க, ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. ரைட்டா? இங்கே என்ன அப்படின்னா ஒரு கன்வேயர் பெல்ட். ரைட்டா? இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வயர் மாதிரி இருக்குது. இந்த வயரில் என்ன பண்ண போகிறோம் நம்ம, சாப்பாடு அனுப்ப போகிறோம். ரைட்டா? இந்த வயரில் என்ன பண்ண போகிறோம், சாப்பாடு அனுப்ப போகிறோம். சரியா? இந்த வயரில் சாப்பாடு அனுப்ப போகிறோம். நல்லா கவனிங்க, சாப்பாடு அனுப்புகிறோம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு என்ன பண்ண போகுது, இவங்களும் எடுத்துக்க போகிறாங்க, இவங்க எடுத்துக்க போகிறாங்க. கரெக்டாக? ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? இது சீரிஸ் கனெக்ஷன். இது என்னது, சீரிஸ். வரிசையாக எல்லோரும் ஒரே இதில் வரிசையாக எல்லோரும் கனெக்ட் ஆகிருக்காங்களா, இது சீரிஸ் கனெக்ஷன். இப்போ என்ன ஆகுது, இவங்க எல்லோரும் வரிசையாக கனெக்ஷன் எடுத்துகிட்டே இருக்காங்களா. இப்போது மொதல் ஆள் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது, அதுக்கப்புறம் மூணாவது. ஸோ அப்போ இங்கே கடைசி வரைக்கும் இருக்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்க போகுது. ரைட்டா? சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்க போகுது. சாப்பாடில் குறை இருக்க போதில்ல, சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆனால் சாப்பாடினுடைய அளவு பிரச்சனை. தூரம் போக 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 பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி குறையுமா கூடுமா, எனர்ஜி கூடுமா குறையுமா? நான் யூடியூப்பில் இருக்க தமிழ் மீடியம் பசங்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் உங்களோட கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரப்போகுது. Februaryலேருந்து we are going to start Tamil medium also. So first trial we are going to check with science. ஸோ ஃபெப்ரவரியிலேருந்து கண்டிப்பாக உனக்கு இப்போ தமிழில் சும்மா சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியம் கொஸ்டினோட ஸ்லைடோடையே இனிமேல் வரப்போகிறோம். ஸோ ரெடி ஆகிக்கோங்க அது எல்லாத்துக்கும். சரியா? ரைட், கவனிங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் இப்படியே போயிட்டே இருந்தால் என்ன ஆக போகுது, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் டிக்ரீஸ் ஆகும். அப்போ வோல்டேஜ் இங்கே என்ன பண்ண போகுது, வோல்டேஜ் ட்ராப் ஆக போகுது. ரைட்டா? வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாம் கவனித்து பார்த்துருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்கு லோ வோல்டேஜில் கரண்ட் வருதுன்னா சொல்லுவாங்க. குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. யூஸ்வலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இத்தனை வீடு இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், புது ஏரியாவில் நீங்கள் இப்போ தான் குடி போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லா வீட்டுக்கும் சப்ளை போகும். அங்கே நிறைய வீடுகள் வந்ததுக்கப்புறமும் புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கலை. இப்போ என் வீட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கவே இல்லை. ரைட்டா? புதுசாக டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கலை. எனக்கு என்ன பண்ணுது, அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் என்னோடய வீடு ரொம்ப தள்ளி இருக்குது. எங்கள் வீட்டுக்கெலாம் வரப்போ வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் வருது. என்னென்னது, அங்கேருந்து சார்ஜ் என்ன பண்ணுது, ட்ராவல் பண்ணி வருது. சார்ஜ் வருது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளோட சார்ஜ் அங்கேருந்து வந்துருச்சு, ஆனால் கம்மியான சார்ஜ் வந்திருக்கு. ரைட்டா? என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தனால டயர்டாக இருக்குது. எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. ஃபேனெல்லாம் ஏப்ரல் மேலே ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். சரியா? ரொம்ப ஸ்லோவாக சுற்றும். மோட்டர்லாம் ஆனே ஆகாது. எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கும். காலையில் 5 மணி 6 மணி 7 மணிக்கு போட்டால் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பகல்லலாம் போடுறப்போ ஒர்க் ஆகாது அந்த மாதிரி. ஸோ அப்போ சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கப்போ வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் கரண்ட்டு அப்படியே தான் இருக்கும். கரண்ட்டில் சேஞ்ச் இருக்குது. என்ன நான் சொன்னேன், இப்போ சார்ஜ் என்ன பண்ண போகுது, இதில் சார்ஜெல்லாம் வருது, சார்ஜோட எனர்ஜி குறைஞ்சிருச்சு. அப்போ இது சீரிஸ் கனெக்ஷன். இப்போ பேரலல் கனெக்ஷன்னா என்னென்னு, பேரலல் கனெக்ஷன்னா இணைப்பு அப்படின்னா இங்கேருந்து வருது இவங்களுக்கு. இப்போ பாருங்கள், இங்கே 100 சார்ஜ் இருக்குது. ரைட்டா? 100 சார்ஜ் இருக்குது. இப்போ இங்கே வரப்போ என்ன ஆகும், 100 வேணாம் 90 வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ தான் ஈக்குவலாக பிரிச்சுக்க முடியும். ரைட்டா? 90 சார்ஜ் இருக்குது. ரைட்டா? 90 சார்ஜ். அப்போ என்ன ஆகும், இங்கே வரப்போ இவங்களுக்கு 30, இவங்களுக்கு 30. ஆனால் இப்போ பாரு, எனர்ஜி எப்படி இருக்க போகுது, இங்கே ஆரம்பித்து இங்கே தான். எல்லாமே ஒரே இடத்துல ஆரம்பித்து ஒரே இடத்துல முடியுது. எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரே இடத்துல தான் முடியுது. கரெக்டாக பார்த்தியா? ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரே இடத்துல தான் முடியுது. ஸோ அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்காது. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் பொட்டென்ஷியல். வீல சேஞ்சஸ் இருக்காது மாமனே. ஆனால் சார்ஜ் போச்சு. ஐ என்ன ஆகிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போது இது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து என்னது, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர். இது மை ஹவுஸ். ரைட்டா? இது யுவர் ஹவுஸ். இது நம்ம 2 பேரோட ஃப்ரெண்டோட ஹவுஸ். ரைட்டா? ஓகே, ரைட். நம்ம 3 பேரோட வீடு இருக்குது. சரியா? டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்றப்ப
ரைட்டா? டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் நான் முதல் கரண்ட் நிறையா எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ண போகுது, வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்க போகுது, வோல்டேஜ் ட்ராப் இருக்க போகுது. இது சீரியஸ் கனெக்ஷன், வோல்டேஜ் ட்ராப் இருக்க போகுது. அதே இது இங்கே பாருங்கள், இது என்னது, இது நான், இது எம், இது ஒய், இது எஃப். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே வோல்டேஜ் நல்லா கிடைக்குது, ஆனால் கரண்ட் கம்மியாக வருது. இது எந்த எக்ஸாம்பிள் தெரியுமா? இது டிரான்ஸ்ஃபார்மர் வீடு எக்ஸாம்பிள். இது நம்ம வீட்டுக்குள்ளே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்துருக்கியா, மோட்ரு போட்ட உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டு ஃபேன் எல்லாம் ஒரு நிமிஷம் டக்குன்னு ஸ்லோவாகும். கவனிச்சு பார்த்துருக்கியா? மோட்ரோ, வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ போடுறப்ப சடனாக கரண்ட் ட்ராப் ஆகும், லைட்டெல்லாம் டிம் ஆகிட்டு அதுக்கப்புறம் எரியும். பார்த்துருக்கியா? அப்போ என்ன பண்ணுது, இப்படி கரண்ட் போயிட்டே இருக்கப்போ திடீர்னு இது மோட்டர்னு வச்சுக்கோங்களேன், போட்டோன்னா எல்லா கரண்ட்டையும் அது என்ன பண்ணிடுது, மொத்தமாக உறிஞ்சிக்குது. நிறைய கரண்ட் அது என்ன பண்ணுது, தாம் பக்கம் உறிஞ்சிக்குது. சரியா? தாம் பக்கம் என்ன பண்ணுது, அது உறிஞ்சிக்குது. அப்போ என்ன பண்ணுது, நிறைய கரண்ட் அந்த பக்கம் போயிடுது, இவங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இவங்கள சரி பண்ணுறாங்க. அப்போது பேரலலில் இருக்கப்ப கரண்ட் என்ன பண்ணும், ஆல்வேஸ் சேஞ்சஸ். ரைட்டாக? கரண்ட்டு மாற்றம் ஏற்பட போகுது. சீரீஸில் இருக்கப்ப வோல்டேஜில் மாற்றம் ஏற்பட போகுது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. வோல்டேஜ்னால் என்ன, கரண்ட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள். ரைட்டா? இப்போது வாட் கனெக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அண்ட் ஒய்? ஏன் நம்ம வீட்டில் டொமஸ்டிக் அப்ளையன்சஸில் பேரலல் கனெக்ஷன் கொடுக்கணும்? இப்போ இந்த மோட்ரு போட்டிருக்கோம்ல, சடனாக என்ன ஆகிடுச்சு, இப்போ இதான் மோட்ரு, இதை பூரா வச்சுக்கலாம். ரைட்டா? இது மோட்ரு, வாட்டர் ஹீட்ரு, ஃப்ரெண்ட். இப்போது இந்த இடத்துல கரண்ட்டு சப்ளை கட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல ஏதோ ஃபியூஸ் வயர் போய் இந்த வயர் கட் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், என்ன பிரச்சனை வரப்போகுது, இவங்க 2 பேருக்கும் கரண்ட்டே கிடைக்காது. இவங்களுக்கு மட்டும்தான் கரண்ட் இருக்கும், இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா இங்கே வயர் கட் ஆகிடுச்சு. ரைட்டா? அப்போ இவங்க 2 பேருக்கும் கரண்ட் சப்ளை இருக்காது. அப்போது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு ஓடலை அப்படின்னா மித்ததெல்லாம் ஆஃப் ஆகிடக்கூடாதுல்ல. அதே இது டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு, அப்போ என்ன பண்ணக்கூடாது, எல்லா பிரச்சனையும் மொத்தமாக வந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இங்கே கரண்ட்டுக்கு அப்ளை கட் ஆகிடுச்சு, மோட்டரில் ப்ராப்ளம், கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, மோட்ரு ஓடலை. ஆனாலும் இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணும், கரண்ட் சப்ளை தானாக போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் அப்ளையன்சஸ்னால் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் போர்ட்லேருந்து டிவி யூனிட்டுக்கு தனியாக ஒரு வயர் வரும், ஃப்ரிட்ஜுக்கு தனியாக வயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஹீட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரூமில் இருக்க ஒவ்வொரு சுவிட்ச் போர்டுக்கும் டேரெக்டாக மெயின் பாக்ஸ்லேருந்து தான் வரும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா ஒரு வயர் எடுத்துகிட்டு அதில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு? கிடையாது. சரியா? டேரெக்டாக அங்கேருந்து மெயின் போர்ட்லேருந்து பெட்ரூமுக்கு ஒரு வயர், மெயின் போர்ட்லேருந்து ஹாலுக்கு ஒரு வயர், மெயின் போர்ட்லேருந்து கிச்சனுக்கு ஒரு வயர், அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வரும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரியா? ஸோ பேரலல் கனெக்ஷன் சப்ளைஸ் ஈக்குவல் வோல்டேஜ் டு ஆல். ரைட்டா? ஈக்குவல் வோல்டேஜ் கொடுக்கும், ஆனால் கரண்ட் ட்ராப் ஆகிடும். ரைட்டா? ஈக்குவல் வோல்டேஜ் பட் கரண்ட்டு ட்ராப் ஆகிடும். சரியா? அதுதான் விஷயம். அடுத்து, ஸோ வித் தட் we have completed chapter 4. chapter 4 we have completed ஷார்ப்பாக 1 hourல. கரெக்டா? ரைட்? ஷார்ப்பாக 1 hourல we have completed. ரைட்டா? டேய், உனக்கு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க கோகோனட்டு அமைதியாக இரு. சரியா? அப்படிலாம் ஸ்பாம் பண்ணாத, தமிழ் மீடியத்துக்கு நடத்துவோம். சரியா? ஓகே, ரைட். உனக்கு இப்போ எதாவது டவுட் இருக்கா? do you have any doubts in chapter 4? உனக்கு டவுட் இருந்தால் சொல்லு. we are going to have a small break, water break. ரைட்டா? வாட்டர் பிரேக். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்கள். லாங் ஆன்சர்ஸ் உனக்கு தனியாக வீடியோ வரும். நோ வரி அபவுட் லாங் ஆன்சர். லாங் ஆன்சருக்குலாம் வேறு லெவலில் இருக்குது. லாங் ஆன்சர்ஸ் நீ பார்க்குறியா? லாங் ஆன்சர்ஸ் நீ இதில் பார்த்தேன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குமே. எங்கடா அது லாங் ஆன்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கொஷினையும் இமேஜ் பேசிஸில் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். டீமினலில் படிச்சுட்ருக்காங்க, உனக்கும் நான் அனுப்பிச்சிடுவேன். ரைட்டாக? இந்த மாதிரி லாங் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இமேஜோட மெத்தடில், இமேஜ் மெத்தடில் ஒவ்வொன்றா கொடுத்துட்ருக்கேன். ஸோ யூ கேன் கெட் இட். எல்லா கொஷினும் ஃபஸ்ட் லெசனுக்கு பார்த்துருப்பேன், 4th லெசனுக்கும் பார்த்தேன்னா இந்த மாதிரி இமேஜ் பேசிஸில் லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்குது, ஒவ்வொன்றா இருக்குது எல்லாமே. 5th சாப்டர் இருக்குது லாங் ஆன்சரில், அந்த மாதிரி எல்லாமே இமேஜோட ஸோ இருக்குது. அதனால் தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உனக்கு கூடிய விரைவில் வரும், நீங்கள் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ வேறு என்ன டவுட் இருக்கு? தமிழில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே எஸ்கே, கண்டிப்பாக ஐ வில் ட்ரை. ரைட்டா?
நான் யாரையும் பிளாக் பண்ண மாட்டேன் எப்பயுமே. நீங்களாம் பிளாக் பண்ணிடுங்க, உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸஸ் வராது. உங்களுக்கு யார் யாரோட சாட்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பிளாக் பண்ணிவிடுங்க. ரைட்டா? இப்போ தான் சாப்பிட்டு வந்தீங்க. ஓகே, லாங் ஆன்சர் நான் இப்போ நடத்த மாட்டேன். அதனால் நீ லாங் ஆன்சர் வீடியோலாம் அட்டன் பண்ண வேண்டாம். நீ அங்கேயே படிச்சிரு, இல்லை தீமினல்ல வேண்டாம். தமிழ் மட்டும்தான் தமிழில் நடத்துவீங்களா? உனக்கான ரொம்ப பகுமானம் தான்டா தேங்காய் மட்டை. ஓகே, லவ்லி கோகோனட், குட். சரியா? டெஃபினட்டாக February 1 மித்த சப்ஜெக்ட்ஸும் தமிழில் நடத்த தான் போகிறோம். சரியா? அதனால் நீங்கள் தமிழ் மீடியம் பசங்க கவலையே பட வேண்டாம். we are going to do that. பேரலல் எப்படி வோல்டேஜ் சேமாக இருக்கும்? என்னடா திருப்பி பழைய கதையாக போயிட்டுருக்கீங்க? இங்கே தான் பார்த்தோம்ல, இப்படி தானே இருக்குது. வோல்டேஜ்னால் என்னது? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தானே வோல்டேஜ். இவங்க எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. ஏ அண்ட் பி சேம். எல்லோரும் ஒரே இடத்துல தானே இருக்காங்க, ஒரே இடத்துக்கு தான் போகிறாங்க. அப்போ சேமாக தானே இருக்கும். சேமாக தானே இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ரைட். சரிப்பா, ரைட். லெட் us go for a break. So it's going to be 5 minutes break. ரொம்ப நேரம் பிரேக் எடுத்துக்க முடியாது, because we need to complete more and more chapters. So let us go for a 5 minutes of break. After 5 minutes we will see. தண்ணி குடிச்சிட்டு வாங்க. மொபைல் ஃபோனை ஓரமாக வச்சுரு. மொபைலில் வேறு வேறு ரீல்ஸோ அல்லது மித்த எதுவும் பார்க்காத. கண்ணுக்கு ரெஸ்ட் வேணும். ஜஸ்ட் கீப் இட் அசைட். அப்படியே வச்சுட்டு நீ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போய் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு வா. ஸோ கொஞ்சம் தூரத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. சரியா?
hello, yes, பசங்களா ஆரம்பிக்கலாமா? Shall we start? Are you guys ready for it? Yes. So now we are moving to chapter 5. Welcome back, welcome back, welcome back, welcome back. Right? எல்லா ஹவுஸும் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்க போகல. ஹவுஸ் எல்லாம் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரதெல்லாம் சீரீஸ் கனெக்ஷன். அவங்க கேட்டது நம்ம வீட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அதனால் அங்கே வந்து வோல்டேஜ் பெரிய ட்ராப் இருக்க போகிறது கிடையாது. அவங்க கேட்டது டொமஸ்டிக் சப்ளை அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியே டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம எல்லோரும் சீரீஸில் தான் கனெக்ட் ஆகிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரே லைன் போகுது. லைன்லேருந்து நம்மளால் தானே கனெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ தட் is series connection. Okay, mission water completed, right? Okay. Okay, now I'm going to give you some test. என்ன டெஸ்ட் தெரியுமா? இப்போ என்ன பண்ண போறீங்க? all of you நான் சொல்றத அப்படியே கேட்க போறீங்க. ரைட்டா? we are going to do some activities. ரைட்டா? activities பண்ணலாமா? yes, let us do some activities. ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து சாப்டர் 5 பார்க்கலாம். ஓகேவா? ரைட். வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ்? என்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் இப்போ சொல்கிறத கடன்னு செய்ய போகிறீங்க. ரைட்டா? ஓகே, ரெடியா? எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி? ஓகே, நான் இப்போ சொல்கிற கொஷினுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, புக்கை எடுத்துக்கோ. நான் சொல்ல போகிற பேஜில் அந்த பேஜை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கேட்க போகிறேன். அந்த விஷயத்தை நீ சொல்ல போகிறீங்க. ரைட்டா? நான் சொல்ல போகிற பேஜ் எடுக்க போகிறீங்க. அந்த பேஜில் நான் சொல்கிற விஷயத்தை எனக்கு கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. ரைட்டா? ஒரு கைஸ் ரெடி வித் யுவர் புக்? உன்னோட சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் புக்கில் தான், சயின்ஸ் புக் தான். சரியா? இந்த ஒவ்வொரு பிரேக் முடிஞ்சதுக்கப்புறமும் we are going to have different activities. இன்றைக்கி சூப்பராக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது நம்ம எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. புக் இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரியான? புக் இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. புக் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறீங்க. புக் இல்லாதவங்களாம் டிஸ்குவாலிஃபைடு. ரைட்டா? கேம்லேருந்து உங்களை நான் டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ என்ன அப்படின்னா புக்கு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க. நான் சொல்ல போகிற பேஜை எடுக்க போகிறீங்க. அந்த பேஜில் ஒரு வேர்டு நான் சொல்ல போகிறேன். அந்த வேர்டை என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அல்லது நான் என்ன சொல்கிறேனோ அந்த வேர்டை நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ண போகிறீங்க ஒரு பேஜ் எடுத்து. சரியா? டிஸ்குவாலிஃபைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு. ஏன்னா ரைட், காம்படிஷன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ரைட், பார்க்கலாம். ஓகே, நவ் டேக் பேஜ் நம்பர் 312. 312 பேஜ் நம்பர் எடுத்தாச்சா? 312 பேஜில் லாஸ்ட் வேர்டு என்ன? 312 பேஜில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேர்டு. 312 பேஜில் பேஜ் நம்பர் 312 312 இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை என்ன? 312 இருக்கக்கூடிய கடைசி பேஜ் என்ன? கடைசி வேர்டு ஆல்கஹாலிக். என்ன? ஆல்கஹாலிக். ஓகே, ரைட். ஆல்கஹாலிக்ன்ற வேர்டு இருக்கா? பரவாயில்ல, நிஜமாகவே இவ்வளோ பேர் புக்கை வச்சு தேடிட்டு இருக்கா. ஓகே, குட் 312 இருக்கக்கூடிய. ரைட்டா? ஓகே, ரைட். சூப்பர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் யார் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறாங்களோ அவங்கள நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? அவங்க பேரை நான் சொல்ல போகிறேன். ரைட்டா? தமிழ் மீடியம் புக்கில் புற்றுநோயின்னு இருக்குது. ஓகே, தமிழ் மீடியம் புக்கில் புற்றுநோயின்னு இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்தில் ஆல்கஹாலிக் இருக்குது. சரியா? ஓகே, எஸ். ஜாரோ தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ரைட்டா? 𝑧𝒑𝒒𝒆. ஓகே, சரி, ரைட். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 400 பேஜ் நம்பர் 400. இந்த டைம் 400 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு கிடையாது. 400 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? 400 கூட ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? புக்கில் அப்படி ஒரு பேஜே இல்லை. என்ன? புக்கில் அப்படி ஒரு பேஜே இல்லையா? நம்ம புக்கில் என்னது? பேஜே 400. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் 400 2ஆல் டிவைட் பண்ணி என்ன பேஜ் வருமோ அந்த பேஜில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டை கண்டுபிடிக்க போகிறீங்க. 400
2ஆல் டிவைட் பண்ணால் என்ன நம்பர் கிடைக்குமோ அந்த நம்பரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரை கண்டுபிடி, ஃபர்ஸ்ட் வேர்ட். ரைட்? வேர்டு தான் நான் கேட்டேன். ஓகே, அன்ஷி காட் இட் திஸ் டைம் அன்ஷிகா. மல்டி செல்லுலாரா டிரான்ஸ்போர்ட்டேஷனா? ரெண்டு வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேஜ் நம்பர் 400 டிவைட் பண்ணால் 200. 200th பேஜில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்னது? டிரான்ஸ்போர்ட்டேஷனா மல்டி செல்லுலாரா? யூனிட் 14 வந்திருக்கா? யூனிட் 14. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனா அல்லது மல்டி செல்லுலாரா? லெசனோட ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கா அதில்? யூனிட் 14. அப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் யூனிட் 14 தானே ஃபர்ஸ்ட் வேர்டு. லெசன் டைட்டில்னா யூனிட் 14 தானே ஃபஸ்ட்டு வேர்டு, யூனிட் தானே ஃபஸ்ட்டு வேர்டு. பார்த்தியா, ஒரு சிலர் தான் பாஸ் பண்ண, நிறைய பேர் இதில் அவுட் ஆகிட்டீங்க. யூனிட் 14 தான் என்னது ரைட் ஆன்சர். யூனிட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தமிழில் நீராவி. ஓகே, தமிழில் நீராவி. ஓகே, குட். யூனிட் இஸ் த ஆன்சர். ரைட்டா? யூனிட் 14ல் இருக்கக்கூடிய யூனிட்டுங்கிறது என்னது ரைட்டான ஆன்சர். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. என்ன நடக்குது இங்க? ஏதோ அமானுஷ்யமாக நடக்குது திடீர்னு. அப்பப்போ ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குதுல. என்ன சவுண்டு, எங்கேருந்து கேட்குது, எப்படி கேட்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தண்ணி வர்றதுக்கான வழியே இல்லை, ஆனாலும் தண்ணி வர மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. தண்ணி விழுகிற மாதிரி ஏதோ சொட்டு சொட்டாக விழுகுது. பகல்னால கொஞ்சம் பயம் இல்லை, வெளிச்சமாக இருக்கனால பயம் இல்லாமல் இருக்கு. இல்லை அப்படின்னா அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்கும். என்ன ஜண்டா இருக்குது போல். என்ன? ஓகே. ஓகே, ரைட். சரியா? ரைட். ஓகே, நவ் லெட் அஸ் கோ டு த சாப்டர் 5. சாப்டர் 5 போகலாமா? சரியா? ஹாண்டட் ஸ்டுடியோ. என்ன? சபிக்கப்பட்ட ஒரு ஸ்டுடியோவா? ஓகே பசங்களா, நம்மளோட வேதாந்தில் டாப் வீக்கெண்ட் பேட்சஸ் தே ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட 40 days ஸ்டடி பிளான் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி என்ன பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஓகே. வாட் இஸ் அக்வஸ்டிக்ஸ்? அக்வஸ்டிக்ஸ்னா என்ன? அக்வஸ்டிக்ஸ்னா என்னது? ஏசியை உடச்சிடவா? ஏன்டா என் ஏசி மேலே அவ்வளோ கண்ணா இருக்கீங்க? அப்போல்லாம் தெரியாது, ஏசியை தூக்கி போடுங்கன்றானுங்க, ஏசியை உடச்சிருங்கன்றானுங்க. ஏசி இல்லைன்னா இந்த ரூமில் இருக்கவே முடியாதுடா. ஏன்னா லைட் நிறையா இருக்கா, ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதான் ஸ்டடி ஆஃப் சவுண்டு. சவுண்டுங்கிறத விட ஸ்டடி ஆஃப் சவுண்டு தான் என்னது இன்னும் கரெக்ட். ஸ்டடி ஆஃப் சவுண்டு தான் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க போகுது. ரைட்டா? ஒளியை பற்றிய படிப்பு தான் அக்வஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸ்டடி ஆஃப் சவுண்டு. ஓகே, கவனிங்க, ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபிங்கர் ஆன் யர் கீபேட், ஸ்டார்ட் ஆன்சரிங். ரைட்டா? ரைட், ஸ்டார்ட் ஆன்சரிங். கடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். when a sound wave travel through air, the air particles, ரைட்டா? சவுண்ட் வேவு காற்று வழியாக போகிறப்ப the air particles என்ன ஆகும்? what happens? 1 போட்டு ஆன்சர் பண்ணணும்ப்பா, எப்பயும் போல் ஜஸ்ட் போட்டு 1 and ஆன்சர். ரைட்டா? எஸ். ஸோ ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஏவா? உன்னோட ஆன்சர் என்னது? வைப்ரேஷன் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த வேவ் மோஷன். எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் அதோட வைப்ரேஷனும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வெலாசிட்டி ஆஃப் அ சவுண்ட் இன் gaseous medium is 330 meter per second. If the pressure is increased by 4 times without causing a change in temperature, velocity of the sound in gas. எப்பா இது ஒரு ப்ராப்ளம் மாதிரி இருக்குப்பா, இது ஒரு ப்ராப்ளம். ஆனால் எல்லாத்துக்கும் அப்படியே டப்புன்னு ஆன்சர் பண்ணிடுறீங்கடா. இது ஒரு ப்ராப்ளம்ல, ஒரு ப்ராப்ளம்க்கு எப்படி ஆன்சர் பண்ணும்? ஒரு ப்ராப்ளமுக்கு மரியாதையே இல்லைடா. மனப்பாடம் பண்ணி அதை டப்புன்னு ஆன்சர் போட்டு போயிடுறது. ஏண்டா டேய், கரெக்டா? அப்படி தானே பண்ணுறீங்க. என்ன? ஓகே, ரைட். சரியா? ஓகே, 2க்கு ஏ என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த திங்?
velocity of the sound in gas medium is 330 meter per second. If the pressure is increased by 4 times without causing the change in temperature, the velocity of the sound in gas, இது ப்ராப்ளமாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும், there is no effect, ரைட்டா, டிக்ரீஸ் இன் ப்ரெஷரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால சவுண்டோட வேவ்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது, ரைட்டா. சவுண்ட் வேவ்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகுது. ப்ரெஷர் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். வெரி குட், வெரி குட். ஸோ அப்போ 330 அதே தான் இருக்கும். த ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஆடிபிள் டு ஹியூமன் இயர், நான் ஒவ்வொரு தடவை இந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பையும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இட் இஸ் யூபிஎம். இந்த கொஷின் இல்லை, பட் ஆனால் இந்த ஆன்சர், இந்த கொஷினோட இந்த ஆன்சர் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், ரைட்டா. என்னது? 20 kHz. ஒரு சில எக்ஸாம் கொஷின் பேப்பரில் they have given 20,000 கொடுத்துருப்பாங்க, ரைட்டா. 20,000 ஹர்ட்ஸு அல்லது 20 kHz, ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். ரெண்டையும் நீங்கள் கவனமாக பார்த்து எழுதணும். டோன்ட் கோ வித் 20 Hz, சம்டைம்ஸ் 20 Hz. நீங்கள் இப்போ புக்கில் என்ன படிச்சிருக்கீங்க, நம்மளோட புக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இப்படி இருக்குது. இந்த 10,000க்கு பதிலாக அவங்க 20,000 கொடுத்துருக்கலாம், இங்கே இந்த கேயை எடுத்துருக்கலாம். இப்போ என்ன ஆன்சராக இருக்கும்? இப்போ இது ஆன்சர். நவ் டெல் மீ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? இப்போ நான் எழுதியிருக்கிறதுல எந்த ஆப்ஷன் கரெக்டு? இப்போ நான் எழுதியிருக்கிறதுல எந்த ஆப்ஷன் கரெக்டு? எஸ், 20,000 kHz. பார்த்தியா, இப்போயும் நீ தப்பு பண்ணிட்ட, ரைட்டா. இதில் எதுவுமே ரைட் ஆன்சர் கிடையாது, எல்லாமே தப்பு. ஆல் ஆர் ராங், தேர் இஸ் நோ ரைட் ஆன்சர். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் கொஷினை ஒத்து கவனிக்க மாட்டேங்கிற. இங்கே 20,000 kHzன்னு இருக்குது, இங்கே கேயை அடித்தேனே, இங்கே நான் கே அடிக்கவே இல்லை, லெட்டரில் வச்சேன்னு நினச்சேன், தாஸ் கேல வச்சேன். அந்த மாதிரி என்னது, நன் ஆஃப் திஸ் ஆன்சர். இங்கே நன் ஆஃப் திஸ். இதை அடிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த கேவை அடிச்சிட்டேன்னா அப்போ என்ன ஆன்சரு? நீங்கள் ஆன்சர் டியே சொல்லலாம். இப்படி தான் இருக்கும். இது நடந்திருக்கு. அதனால தான் ஒவ்வொரு தடவை இந்த ப்ராப்ளம், இந்த லெசன், இந்த ஹர்ட்ஸு, இந்த அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்ஸ் நடத்துகிறப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், ரைட்டா. 20K இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவேன், ஆனால் இங்கே இப்படி இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. கவனமாக பொறுமையாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், ரைட்டா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரைட் ஆன்சர் இஸ் 20 kHz. ஸோ 20 kHz, 20 kHz. Velocity of sound in air at a particular temperature is 330. What will be the value when the temperature is doubled? Temperature double பண்ணால் ஆன்சர் என்னவாக இருக்கும்? டெம்பரேச்சர் டபுள் பண்ண போகிறாங்க, ரைட்டா. டெம்பரேச்சர் டபுள் டைம் ஆகுது. டெம்பரேச்சர் டபுள் ஆனால் என்ன ஆக போகுது? ரைட். இட் இஸ் கோயிங் டு பி 330 into √2, சரியா. 2 டைம்ஸ் ஆக போகுது, அதுவும் 2 டைம்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 2 டைம்ஸ், 1.7 டைம்ஸ். அதாவது எப்படின்னா, இது வந்து டெம்பரேச்சர் வந்து ஓகே. அடுத்த ஒரு கிரியேட்டிவ் கொஷின்ஸ். If 1 degree rise in temperature increases, right? 1 degree temperature is raised, how much velocity will increase? How much velocity will increase? Right? Tarun, that we will discuss it, that we will discuss it, right? நான் சொல்கிறேன் என்னென்ன. 1 degree temperature increase ஆச்சுன்னா how much velocity will increase? எவ்வளோ? வெரி குட் ரோஹித், வெரி குட். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் தான் நான் கேட்டேன். இட் இஸ் 0.61 டிகிரி செல்சியஸ். பசங்களா, இது ஒரு கான்ஸ்டன்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்டா. நிறைய ஹாஃப் இயர்லி ரிவிஷனில் இந்த கொஷின் கேட்குறாங்க. யூ கேன் எக்ஸ்பெக்ட் இட் திஸ் இயர், ரைட்டா. சரியா? கிளியர்? ஓகே, சரியா. 0.61. ஓகே. இப்போ வந்து 2 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆச்சுன்னா அப்போ V என்ன ஆகும்? இதில் இன்ட்டு 2 அவ்வளோதான், ரைட்டா. இதில் இன்ட்டு 2, சரியா. இதில் இன்ட்டு 2 அவ்வளோதான், சரியா. தட்ஸ் இட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆன்சர் இது 0.√2. அடுத்து, இப்போ சவுண்ட் வேவ் ட்ராவல் வித் ஃப்ரீக்வன்சி, ஓகே, 10⁴ இது 10⁴ ஹெர்ட்ஸு at 344 meter per second the wavelength. Okay, problem, this is a problem. என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் கேட்டிருக்காங்க. சார் ஸ்பீடான வேவ் லென்த் லாம்டா கேட்டிருக்காங்க. லாம்டா ஈக்குவல் என்ன ஃபார்முலாப்பா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த ஃபார்முலா? எனக்கு ஃபார்முலா வேணும். நீ ஆன்சர் சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியும். ஐ ஜஸ்ட் வாண்ட் த ஃபார்முலா, ரைட்டா. ஃபார்முலா என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா? Frequency is equal to F is equal to
V by lambda. அப்போ lambda is equal to V by F. கரெக்டா? V by F போடலாமா? C by N அல்லது V by N. ஓகே ரைட். Fன்ற ஃப்ரீக்வன்சி நம்மளோட புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னன்னு கொடுத்துருப்பாங்க. யூ கேன் புட் இட் அஸ் N. சரியா? ஃப்ரீக்வன்சியை நம்ம என்னன்னு போட்டிருப்போம். ரைட்டா? N is equal to V by lambda. அப்போ lambda is equal to V by N. இந்த ஃபார்முலா போடணும். கவனோடா ஃபார்முலா படித்து படிங்க. ரைட்டா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? அதில் போட்டோன்னா ஆப்ஷன் சி 0.02752 மீட்டர் வரப்போகுது. The sound waves are reflected from an obstacle into the same medium from which they were incident. Which of the following is the changes? Right? Sound wave என்ன பண்ணுது? போய் ஒரு obstacle இடிக்குது. இடிச்சு என்ன பண்ணுது? To the same medium. திருப்பி பழைய இடத்துக்கே வந்துருச்சு. அப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. What happens? What happens? 6th questionல ஸ்பீடில் மாற்றமாக இருக்குமா, ஃப்ரீக்வன்சியில் மாற்றமாக இருக்குமா, வேவ் லென்த்தால் none of this. என்னவா மாறி இருக்கும்? என்ன நடந்திருக்கும் இதில்? ஸோ none of this. ஸ்பீடும் குறைஞ்சிருக்காது, ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்காது, வேவ் லென்த் குறைஞ்சிருக்காது. இதெல்லாம் அப்படியே தான் இருக்க போது. none of this. இதில் இருக்க எதுவுமே மாற்றம் அடைஞ்சிருக்காது அப்படிங்கிறதான் விஷயம். சரியா? அடுத்த கொஷின். The velocity of the sound in atmosphere of the planet is 500 meters second minus 1. Velocity of the sound in atmosphere of a planet is 500. The minimum distance between the source of the sound and the obstacle to hearing an echo should be. இதெல்லாம் ஒரு கொஷினாங்க. என்னவா இருக்கும் இந்த கொஷினுக்கு? என்ன ஆன்சர்? The answer is 25 meter. இது எப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? What could be, how this 25 comes? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இதுக்கு என்ன ஃபார்முலா? What is the formula to be used? What is the formula? ஃபார்முலா அல்லது ஏதாவது இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணலாம்? Distance equal to V by 20. 50 centimeter and 20 centimeter. Okay, right. Distance equal to V by 20. ஏன் 20 போடுறீங்க? என்னது எனக்கு புரியல. The velocity of the sound in atmosphere of the planet 500 meter per second. The minimum distance between the source of the sound and the obstacles to hear an echo should be V by 20. Distance equal to V by 20. சரியா? எஸ், டேரெக்டாக அப்படியே போட்டுருலாம். D equal to V by 20. அப்போ 500 divided by 20 is equal to 25 meter. Right. Rapid back and forth motion. Back and forth முன்னாடி போயிட்டு வருது. Particle about its mean position is called. ரைட்டா? Rapid back and forth. முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது. ரைட்டா? முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது. இதுக்கு பேர் என்னது? எஸ் இர்ஃபான், நான் வரேன் அதெல்லாம் உள்ளே இருக்க சொல்கிறேன். அதெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இட் இஸ் கால் வைப்ரேஷன். ரைட்டா? வைப்ரேஷன் ஒரே வைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லல. ஸோ இட் இஸ் வைப்ரேஷன் மோஷன். அடுத்து, இஃப் த எனர்ஜி இன் அ லாங்கிடியூடல் வேவ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த், த பார்ட்டிகல்ஸ் இன் த மீடியம் வுட் பி வைப்ரேட்டிங். ரைட்டா? லாங்கிடியூடல் வேவ்ஸில் இருக்கக்கூடியது சவுத் டு நார்த் போகுது. அப்போ அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ் என்ன டைரக்ஷனில் போகும்? த பார்ட்டிகல் வுட் பி வைப்ரேட்டிங் இன் the particle will be in both north and south. Right? Both ரெண்டு பக்கமாக இருக்க போகுது. ரைட்டா? both north and south. A vessel giving out a sound of frequency 450 Hz approaches a stationary observer at a speed 33 meters second minus 1. The frequency heard by the observer. இப்போ இதெல்லாம் ஃபார்முலா ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்லாம் தான் என்ன அப்படின்னா நம்மளோட கிரியேட்டிவ் கொஷின்ஸில், கம்பல்சரி கொஷின்ஸில் கேட்குறாங்க. நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம்? இந்த ப்ராப்ளம் எல்லாம் இதெல்லாம் எங்கேயோ இருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ராப்ளம். உன்னால் தெரிஞ்சுக்க முடியுதா? ஒரு ஃபில்லப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 450 Hz இருக்குது, 33 மீட்டர் per செகண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று கேட்டிருக்காங்க சவுண்ட். ஆன்சர் என்னது? ஆன்சர் எல்லாம் போட்டுறீங்க. இதுக்கு ஃபார்முலாலாம் போட்டு பண்ணணும். ஸோ நான் ப்ராப்ளம் நடத்துகிறப்ப இந்த சம்மெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன். போன தடவை நம்ம சால்வ்டு அண்ட் அன்சால்வ்டு ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டோம். நம்ம இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் இருக்கக்கூடியது, க்ரியேட்டிவாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியுமா? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி? சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி தானே கேட்டிருக்காங்க. த ஃப்ரீக்வன்சி ஹெட் பை த அப்சர்வர். ரைட்டா? அப்சர்வரோட ஃப்ரீக்வன்சி n ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா?
புக் பேக் ப்ராப்ளம் ஃபெப்ரவரியிலேருந்து நடத்த போகிறேன், ஃபெப்ரவரியிலேருந்து வரும், கவலைப்படாதீங்க. ரைட்டா? வி பையா விஎஸ் பையா, வியா விஎஸ்ஸா, வி பை வி மைனஸ் விஎஸ்ஸா, வி பை வி மைனஸ் எஸ்ஸா. ஓகே, வி பை வி மைனஸ் எஸ் இன்ட்டு என்எஸ். என்எஸ் வரணும்ல, ஃப்ரீக்வன்சி, இன்னொரு ஃப்ரீக்வன்சி இருக்கணும்ல, என்எஸ் எண்ணை விட்டுறக்கூடாது. என்எஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பின்னாடி போடக்கூடிய எண்ணு ரொம்ப முக்கியம். இங்கே எண்ணு என் டேஷ் என்ன வேணால் போட்டுக்கலாம், இங்கே என்எஸ். சரியா? அந்த எண்ணு போடலைன்னா ஆன்சர் தப்பாகிடும். ஓகேவா? ரைட். அடுத்து அப்போ ஆன்சர் என்னது இதுக்கு? தட் ஆன்சர் இஸ் 500 ஹெர்ட்ஸா, 500 ஹெர்ட்ஸ். அடுத்து, a source of sound is traveling with a velocity 40 km/h towards an observer and emits a sound of frequency 2000 Hz. If the velocity of the sound is 1220 km/h, then the apparent frequency of the... இதுவும் ஒரு ப்ராப்ளம். எப்படி? இதுவும் அடுத்த ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் முக்கியமாக நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் என்னது நம்மளுக்கு கம்பல்சரியில் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல சார் அப்படின்னு புலம்பானுங்களே, அவங்களுக்குலாம் சொல்கிறேன். ரைட்டா? எங்கேருந்து கேட்குறாங்கன்னே புலம்பலை அப்படின்னு. ஆமாம், இங்கே என்எஸ் போடலைன்னா ஆன்சர் வராதுப்பா. ஃப்ரீக்வன்சியால் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வராது. ரைட்டா? 2067 2067. எதுக்கு இங்கே ஒரு மைனஸ்லாம் போட்டிருக்கேன்? என்ன ஆன்சர்? 2067.8. ஆன்சர் என்னது? அப்ராக்சிமேட்டாக 2068 ஆச்சு. ஓகே, 2067 ஆர் 2068. நம்ம ஃபார்முலா செய்கிறப்ப, ப்ராப்ளம் செய்கிறப்ப அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதிக்கலாம். சரியா? 7.8 அதுதான் 3 மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 38 இருந்துக்கலாம். ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சவுண்ட் கேன் ட்ராவல் த்ரூ சாலிட் வழியாக போகுமா? ரைட்டு. கேஸ் வழியாக போகுமா? ரைட்டு. லிக்விட் வழியாக போகுமா? அண்ட் ஈவன் இன் வேக்யூமா? கரெக்டாக? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஏன் ஃபால்ஸ்னால் என்னது? சவுண்டு சாலிடில் ட்ராவல் பண்ணி, கேஸில் ட்ராவல் பண்ணி, லிக்விடில். ஆனால் வேக்யூமில் ட்ராவல் பண்ணாது. சவுண்ட் டஸ் நாட் ட்ராவல் இன் வேக்யூம், நாட் இன் வேக்யூம். வேக்யூமில் ட்ராவல் பண்ண முடியாது. சவுண்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவை. வேறஸ் லைட் கேன் ட்ராவல் இன் வேக்யூம் ஆர் நாட்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? லைட் கேன் ட்ராவல் இன் வேக்யூம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? லைட் கேன் ட்ராவல் இன் வேக்யூம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? லைட்டு வேக்யூமில் ட்ராவல் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Light travel in vacuum. True or false? Yes, light can travel without medium. Light க்கு எந்த மீடியமும் தேவை கிடையாது. It can travel without any medium. Waves created by earthquakes are infrasonic. Infrasonic wave னு சொல்றாங்க. ரைட்டா? Infrasonic waves are waves created by earthquake. True or false? Right? Second one என்னது? That is true. Second one is true. Infrasonic. ஆமா. அடுத்து, velocity of the sound is independent of the temperature. No. மிகப்பெரிய தவறு. Velocity of the sound is depend on the temperature. Velocity of sound எப்படி இருக்க போகுது? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. டெம்பரேச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து, velocity of the sound is high in gas than liquid. ரைட்டா? velocity of sound is high in gas than liquid. லிக்விடோட கேஸில் velocity அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ் தட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? லாஸ்ட் ஒன், fourth one is true or false? Fourth one is true or false? Fourth one என்னது? ட்ரூன்னு போட்டிருக்காங்க இதில். fourth one is true or false? இதில் தப்பாக இருக்கா? velocity of the sound is high in gas. இல்லை less in gas. ஆமாம், அதாவது என்னன்னா சாலிடு, லிக்விடு, கேஸோட லிக்விடோட சாலிடில். ரைட்டா? சவுண்ட் ஆஃப் velocity of sound is maximum in சாலிடு தான். சாலிடில் தான் சவுண்டோட வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டு தானேப்பா? சாலிடில் தான் என்னது? velocity of the light will be more. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சாலிடில் தான் velocity of sound will be more. கரெக்டு தானே? சாலிட்ஸ். எஸ். அப்போ இதான் ஆன்சர். அப்போ இது என்னது? ஃபால்ஸ் தான். அப்போ இது ஃபால்ஸ். ஆன்சர் இன்ஃப்ராசானிக். இன்ஃப்ராசானிக்னா என்னது? இன்ஃப்ராசானிக் அப்படின்னா 10 Hz, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. ரைட்டா? 10 Hz அப்படிங்கிறது தான் இன்ஃப்ராசானிக்கு. எக்கோனா என்னது? வாட் இஸ் எக்கோ? எக்கோ வந்து என்னது? அல்ட்ராசோனோகிராஃபி. நம்மளோட வயிற்றில் பார்ப்பாங்களே, அதாவது ஸ்கேன் பண்ணுறதுக்கெலாம். ஸோ they use that. ரைட்டா?
அடுத்து அல்ட்ராசானிக். அல்ட்ராசானிக்ன்றது என்னது? 22 kHz ரைட்டா? அல்ட்ராசானிக் 22 kHz. ஹை ப்ரெஷர் ரீஜன்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா? ஹை ப்ரெஷர் ரீஜன் இஸ் கம்ப்ரெஷன். சரியா? ஓகே ரைட். ஆமாம், இது 22 kHz. அசர்ஷன் அண்ட் ரீசனை பொறுத்த வரைக்கும் the change in air pressure affects the speed of sound. யாரோட ப்ரெஷரு சேஞ்ச் ஆகுறது ஸ்பீட் ஆஃப் த சவுண்டை அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மொதல் விஷயம் ட்ரூவா இல்லையா? மொதல் விஷயம் ஃபால்ஸ் ரைட்டா? ப்ரெஷர் டஸ் நாட் அஃபெக்ட் எனி ப்ராப்ளம் ரைட்டா? ப்ரெஷர் டஸ் நாட் கிவ் எனி இம்பேக்ட் ரைட்டா? ப்ரெஷர்னால எந்த இம்பேக்டும் இருக்க போகிறது கிடையாது. த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் அ கேஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ப்ரெஷர். ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ப்ரெஷரா? ப்ரெஷரோட ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என்னது? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா இல்லையா? செகண்ட் ஒன் கரெக்டாக இல்லையா? வாட் இஸ் தட்? வாட் இஸ் தட்? ப்ரெஷர் அஃபெக்ட் பண்ணாத டெம்பரேச்சர் தான் அஃபெக்ட் பண்ணும். இப்போ எனக்கு ரீசன் கரெக்டாக இல்லையா? ரீசன் என்னது? அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ். வாட் அபவுட் ரீசன்? ரீசன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரைட்டா? இங்கே ஆனால் எதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபால்ஸா இல்லை ரெண்டுமே ட்ரூவா? ரைட்டா? போத் ஆர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபால்ஸ் தான். அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் எங்கடா இருக்கு? அசர்ஷன் இதுக்குரிய ஆன்சரே காணோம் ரைட்டா? போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். சரியா? ஒரே ஒரு நிமிஷம். யூ ஜஸ்ட் லுக் இன்டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ரைட். அந்த ஆப்ஷனே இல்லை அதில். ஆக்சுவலாக அந்த இது இங்கே ஆப்ஷனில் தான் பிரச்சனை நினைக்கிறேன் ரைட்டா? த அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் த ரீசன் இஸ் ட்ரூ. அந்த ஆப்ஷனே இல்லை. அது இருக்கணும், அது இல்லை. இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்னது? சவுண்ட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இன் சாலிட்ஸ் தேன் கேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இது ட்ரூ தானே? சாலிட் பொசஸ் கிரேட்டர் டென்சிட்டி தேன் தட் ஆஃப் கேஸ். கேஸை விட சாலிடுக்கு டென்சிட்டி ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூவா இல்லையா? இது நான் டைப் பண்ணியிருக்கிறது தப்பா இல்லை இது ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. செகண்ட் ஒன் ரீசன் இஸ் ஆல்சோ ட்ரூ ரைட்டா? கேஸை விட சாலிடுக்கு டென்சிட்டி ஜாஸ்தி. ரெண்டுமே ட்ரூ. போத் ஆர் ட்ரூ. டென்சிட்டி ஜாஸ்தி, அதனால வந்து ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர். இதுக்கு என்ன ஆன்சரு? வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? February 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரம் ஃபெப்ரவரிலேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு. நான் டைம் டேபிள் செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்லிட்டா. Both the assertion and reason are true, but the reason is not the correct explanation of the assertion. இந்த சாப்டரோட ரீசன் அண்ட் அசர்ஷன் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கட்டும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் வித் த புக்கு. இந்த 2 கொஷின் இருக்கட்டும். நம்ம டேரெக்டாக இப்போ கொஷின் ஆன்சர் போகலாம். கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கும். சரியா? ரீசன் அண்ட் அசர்ஷன் ஆப்ஷன்லையும் இல்லை. சரியா? அதை நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ரைட், கொஷின் ஆன்சர் பார்க்கலாமா? ரெடியா? ரைட், ரொம்ப 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 ஈஸியானது ரைட்டா? ரீசன் நல்லாவே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால் அதில் ஆப்ஷன் எதுவும் தப்பு இருக்குது. போத் ஆர் ட்ரூ, நாட் கரெக்ட் எக்ஸ்பிளைன். இது எப்படி நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவீங்க? சாலிடுக்கு டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்தாலே ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர். நம்ம நோ டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சவுண்டு வந்து கம்மியால் போகும். ஆக்சுவலாக ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகே, நம்ம பார்க்கலாம். லாங் ஆன்சரில் இருக்குது. வி வில் டூ தட். அது அப்படியே இருக்கட்டும். தப்பாக இருந்துச்சுன்னா அதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வி வில் ஜஸ்ட் கீப் இட் அசைட். நம்ம அதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? ரைட். ஏன்னா டென்சிட்டியும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். உங்களுக்கு தெரியும்ல, டென்சிட்டியும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தட் வி வில் டூ இட். நம்ம டீட்டெயிலில் இருக்குது. நம்ம பார்க்கலாம்.
வாட் இஸ் லாங்கிடியூடினல் வேவ் ரைட்டா? லாங்கிடியூடினல் வேவ்னா என்ன அப்படின்னு சி ஒன் ஆஃப் த பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கொஷின். சரியா, கவனிங்க. A longitudinal wave is a wave in which particles of the medium vibrate along the direction of the propagation. நல்லா பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் இதுதானே, இந்த பக்கம் தான் போகுது. அப்போ அதே ப்ரொபகேஷன் அதே டைரக்ஷனில் அப்படியே என்ன பண்ண போகுது, வைப்ரேஷன் இப்படி தான் இருக்க போகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே மேலே கீழே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸில் இருக்குது ரைட்டா. பார்ட்டிகல்ஸ் எப்படி வைப்ரேட் ஆகுது, மேலே கீழே வைப்ரேட் ஆகுது ரைட்டா, மேலே கீழே. ஆனால் இது அப்படி இல்லை, இதோட வைப்ரேஷன் இப்படி தான் இருக்குது ரைட்டா. எந்த பக்கம் போகுதோ அதே பக்கத்தில் தான் வைப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ longitudinal wave is a wave in which the particles of the medium vibrate along the direction of the propagation of the wave ரைட்டா, along the direction of the propagation of wave. வேவ் எந்த பக்கம் போகுதோ அதே டைரக்ஷனில் தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, வாட் இஸ் த ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி? இந்த கொஷின் வந்தாலே நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப 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 கவனமாக இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். 20 ஹர்ட்ஸு டு 20 kHன்னு கொடுப்பாங்க, அல்லது 20,000 ஹர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ரைட் ஆன்சர் தான். சரியா, இது எல்லாமே ரைட் ஆன்சர். ஓகே, இது எல்லாமே ரைட் ஆன்சர். சரியா, these are sound waves with a frequency ranging between 20 hertz to 20,000 kilohertz ரைட்டா. 20 hertz to 20,000 hertz, 20,000 hertz. frequency என்னன்னு உனக்கு தெரியும் ரைட்டா, number of waves in a particular time. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எவ்வளோ வேவ்ஸ் இருக்கோ அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, that is called as frequency அப்படின்னு சொல்ல போகிறோம். இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு நிறையா ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஏபி டயக்ராம், ஏ டயக்ராம் பி, யாருக்கு ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்குது, which is having highest frequency? சொல்லுங்க. B is having highest frequency rate. ஓ, அங்கே இங்கே இருக்கா, இங்கே எழுதி போட்டிருக்கா, நான் அதை பார்க்கவே இல்லை. நீ யாராவது நோட் பண்ணிங்களா? யாராவது இதை பார்த்து ஆன்சர் பண்ணியா? யாரெல்லாம் இதை பார்த்து ஆன்சர் பண்ணீங்க? ஐ ஹோப் நீ பார்த்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். பார்த்து தான் ஆன்சர் பண்ணியா? ஓகே ரைட். நோ நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்களும் பார்த்தீங்க. ஏன்னா சரி ரைட், குட் அப்படி தான் இருக்கணும். நம்ம இதானே பார்த்தோம், இங்கே தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே தான் பார்த்து ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, மீனும் உண்மையை சொல்கிறீங்க, உண்மையை சொன்னாலும் ரைட்டு தான். ஓகே குட். சரியா, ரைட். அடுத்து, வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ? எக்கோக்கு மினிமமாக என்ன டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. த மினிமம் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் டு ஹியர் அன் எக்கோ இஸ் 17.2 மீட்டர் ரைட்டா. செவுத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 17.2 மீட்டர் தூரத்தில் இருந்தால் தான் எக்கோ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. எக்கோ வரும் 17.2 மீட்டர். அதுக்கப்புறம் ஸ்டேட் த கண்டிஷன் ஃபார் எக்கோ. எக்கோ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று மினிமம் டிஸ்டன்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? வாட் இஸ் த டைம் டிஃப்ரென்ஸ் ஃபார் அன் எக்கோ? எக்கோ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கணும் ரைட்டா? சோர்ஸோட சவுண்டும் எக்கோவோட சவுண்டும் ரிட்டர்ன் பேக்கு கூட ரைட்டா, அதோட சவுண்ட் வேரியேஷன் அப்படி இருக்கும். சவுண்டு டைம் டிஃப்ரென்ஸ் ஷுட் பி 0.1 செகண்ட். கேன் எனிவன் கன்வெர்ட் பி இன்டூ மினிட்ஸ்? இதை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஒரு நார்மல் ஒரு ஸ்கூலில் ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் அந்த கொஷினில் மினிட்ஸில் ஆன்சர் இருந்துச்சு, மினிட்ஸில் கேட்டிருந்தாங்க ரைட்டா. அதனால தான் உன்னை நான் செய்ய சொல்கிறேன். சரியா? சரி, என்ன பண்ணணும்? 1 minute இஸ் ஈக்குவல் ரைட்டா, 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட். தெரிலனா கூச்சமே படம் இப்படி எழுதி பார்த்துரு. இப்போ எவ்வளோ இருக்குது என்கிட்ட? 0.1 செகண்ட் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ரைட்டா. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்? 1 × 0.1 இஸ் ஈக்குவல் டு 60 × x. அப்போ x ஈக்குவல் டு 6 இந்த பக்கம் வந்துமா 0.1 டிவைடட் பை 60. இது எப்படி எழுதலாம்? 0.1 1/10 × 16 எழுதலாம். அப்போ 1/600 வருது. சரியா? 1/600. 1/600 என்ன பண்ணணும்? டிவைட் பண்ண என்ன வரும்? 1/600 டிவைட் பண்ண என்ன வரும்? எஸ் டெல் மீ. பார்த்தியா, யூனிட் டெஸ்ட்டில் வந்து ஸ்ருத்திகாவுக்கு பார்த்தீங்களா, சும்மாவே இருக்க மாட்டாங்க. யாராவது எங்கேயாவது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. தே வில் பி ஆஸ்கிங். ரைட், சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. இதுக்கு என்ன ஆன்சர்? நீ தான் ஆன்சர். கால்குலேட்டர், யூ கேன் யூஸ் யூர் கால்குலேட்டர். 1/600 என்ன வருதுன்னு சொல்லு. 1/600 வேல்யூ என்ன? யூஸ் யுவர் கால்குலேட்டர் அண்ட் ஜஸ்ட் லெட் மீ நோ. 1/600 என்ன? இவ்வளோ நேரமா?
0.00 எத்தனை ஜீரோ என்னடா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வருது ஏண்டா ஒவ்வொருத்தரோட கால்குலேட்டர்லையும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் வரும் ஏண்டா புதுசாக காமெடி பண்ணுறீங்களேடா இதான் ஆன்சர் ரைட்டா 0.001 மினிட் சரியா 0.0016 மினிட் ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணக்கூடாது நீ அதுக்கு 0.001ன்னு வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் ஆனால் ரவுண்ட் ஆஃப் பண்ணாதான் ஏன்னா நம்ம 60ஆல் டிவைட் பண்ணிடுவோம் அதனால் இப்படியே வச்சுக்கோங்க இதான் ஆன்சர் சரியா ரைட் அடுத்து வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஹேவிங் 0.2 மீட்டர் அசச் வேவ் லென்த் when it travels with the speed of 330 meter per second ஆக்சுவலாக இது ப்ராப்ளம் தான் பட் ஷார்ட் ஆன்சரில் இருக்குது அப்படியே படித்து முடிச்சுட்டு போயிடலாம் சரியா சேர்த்து வச்சா அப்புறம் நிறையா நம்ம படிக்கணும் சரியா What will be the frequency of sound having 0.2 meter as its wavelength when it travels from speed right n equal to v by lambda என்ன கேட்டிருக்காங்க என்ன தானே கேட்டிருக்காங்க v என்னது 331 divided by 20 ஆன்சர் என்னது டைரெக்டாக 1655 ஹெர்ட்ஸ் எழுதிடலாம் 1655ங்கிறது ஆன்சர் அங்கேயே கொடுத்துருக்காங்க ஃபார்முலா தான் சரியா இது என்ன சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் அப்போ எத்தனை நிமிஷம்ன்றது 0.1 செகண்ட் சம்மந்தமே இல்லாமல் இல்லை சம்மந்தமான தானே இருக்காங்க சம்மந்தப்பட்டவங்கள தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க கரெக்டாக தான் இருக்குது கரெக்டு தான் சரியா நேம் த 3 animals which can hear ultrasonic sounds ரைட்டா அல்ட்ராசானிக் சவுண்டு கேட்கக்கூடிய விலங்குகள் எது எது அப்படின்னு கேட்டால் டாகு பேட்டு டால்ஃபின்னு மஸ்கிட்டோஸ் இதெல்லாம் ரைட்டா அனிமல்ஸ்ன்னு கேட்டனால நம்ம மஸ்கிட்டோ எழுத முடியாது ரைட்டா அனிமல்ஸ்னால மஸ்கிட்டோ எழுதி விட்டுறாது மஸ்கிட்டோ இஸ் அன் இன்செக்ட் ஸோ அனிமல்ஸ்ன்றனால டாகு பேட்டு டால்ஃபின் எழுத போகிறோம் சரியா மஸ்கிட்டோ வந்து அனிமல் கிடையாது மஸ்கிட்டோ இஸ் அ இன்செக்ட் பூச்சி சரியா அதனால் பேட்டு டாகு டால்ஃபின் எழுதணும் மஸ்கிட்டோ எழுதாத ஏன்னா இந்த கொஷினில் 331 தானடா கொடுத்துருக்காங்க 331 கொடுத்தா 331 தானடா எடுக்கணும் நீ 330 எடுத்தாலும் ஓகே ஒன்றும் பெரிய அப்ராக்சிமேஷனில் வந்துருக்கு ஆன்சர் அவ்வளோதான் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஓகே ரைட் முக்கியமான கொஷின் why does sound travels faster on rainy days than on dry day ரைட்டா வெயில் காலத்தை விட மழை காலத்தில் ரொம்ப அதிகமாக நம்மளோட சவுண்டு ட்ராவல் ஆகுது ஏன் டே மஸ்கிட்டோ கொடுத்துருக்காங்கடா ஆனால் நான் என்ன சொல்கிறேன் மஸ்கிட்டோ கேன் ஹியர் அல்ட்ராசானிக் சவுண்டு நான் என்ன சொல்கிறேன் அவங்க வந்து அனிமல்ஸ் கிட்ட டால்ஃபின் அனிமல் இல்லையா டால்ஃபின் அப்போ என்ன சொல்லுவீங்க மஸ்கிட்டோ இஸ் இன்செக்ட்டு டால்ஃபின் அனிமலாக இல்லையா அது ஒரு டவுட் என்ன டால்ஃபின் அனிமல் அப்போ பேட் அனிமலாக இல்லையா மனுஷன் ஒரு அனிமல் நானும் அனிமல் தான் நீனும் அனிமல் தான் பேட்டும் அனிமல் தான் டால்ஃபினும் அனிமல் தான் ஆனால் மஸ்கிட்டோ அனிமல் கிடையாது மஸ்கிட்டோ இஸ் அ இன்செக்ட் இல்லை ஆனால் நம்ம கிங்டம் படி பார்த்தோன்னா கிங்டம் அதாவது நம்மளோட அனிமல் கிங்டம் பிளான் கிங்டம் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் படி பார்த்தா மஸ்கிட்டோவும் அனிமல் கீழே தான் வரப்போகுது மஸ்கிட்டோ இஸ் ஆல்சோ மஸ்கிட்டோ இன்செக்ட்டு எல்லாமே அனிமல் கிங்டம்குள்ளே தானே வரப்போகுது கரெக்டு தானே ப்ரோட்டஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னது 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்ன எதாவது ஞாபகம் இருக்கா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் நாமெல்லாம் விலங்கு தான் எல்லோரும் விலங்கு தான் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அவ்வளோதான் ரேட்டு வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்க இதுதான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷனில் நான் பார்த்துருக்கேன் அதனால் இதே இருக்கட்டும் இதை தாண்டி வேறு எதுவும் எழுதாதீங்க டே 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்னடா மறந்து போச்சா 11th இருக்குது இல்லையா அது சின்ன கிளாஸ்லேயே இருக்குமே கிளாஸிஃபிகேஷன் யாருக்கு நடத்துகிறேன் நான் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்குல்ல 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் ஃபங்கை மொனிரா புரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்ட் அண்ட் அனிமல் நினைக்கிறேன் சரியா 9th இருக்குடா 9th இருக்குடா ஏன்டா இப்படி 9th படிக்கவே இல்லைன்னா மொனிரா புரோட்டிஸ்டா அதுக்கப்புறம் ஃபங்கை பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ரைட்டா அந்த மாதிரி இருக்கும் சரியா
ஓ அப்படி கூட சொல்லலாம். என்ன மஸ்கிட்டோ வந்து அனிமல் தான், ஏன்னா நம்ம அது ஃபிசிக்ஸில் படிக்கிறோம். பயாலஜியில் படித்தா தான் நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லணும். இது ஃபிசிக்ஸில் இருக்க கொஷின் தானே. அப்போ மஸ்கிட்டோவை நீங்கள் அனிமல்குள்ளே போடுங்க, அதுவும் கரெக்டு தான். என்ன அப்படி போட்டுக்கலாம். என்ன சரி ஓகே ரைட் போட்டுக்கலாம். நம்ம மஸ்கிட்டோவை அனிமல்குள்ளே போட்டுக்கலாம். மஸ்கிட்டோவை எழுதுறோன்னா எழுதிக்கோங்க. சரியா ஓகே. ஸோ ஹியர் கம்ஸ் த அனிமேஷன்ஸ். நிறைய இமேஜஸோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. Why does sound travel faster on a rainy day than on a dry day? காய்ந்த தினத்தை விட மழை காலத்தில் ரொம்ப அதிகமாக சவுண்டு ட்ராவல் பண்ணுமா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னா மழை பெஞ்சிட்டு இருக்க பார்த்தா வெயில் காலத்தில் ஸ்பீக்கர் சவுண்டு அவ்வளோவா கேட்காதான். அதே மழை காலத்தில் இருந்தால் என்ன பண்ணுமா, சூப்பராக சவுண்டு கேட்க போதான் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. The humidity increases, the speed of the sound increases. ரைட்டா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், டியூரிங் ரெய்னி சீசன் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ். ரைட்டா. ஹியூமிடிட்டின்னு என்னதுப்பா, ஹியூமிடிட்டின்னு என்னது, இதுக்கு நிறையா படிக்கணும், நிறையா டீட்டெயிலாக இன்டெப்த்தாக இதோட அண்டர்ஸ்டாண்டிங்கு நீ நிறையா படிச்சோணும். ஹியூமிடிட்டினா என்னது, ஹியூமிடிட்டினா என்னது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வேண்டாம், ஹியூமிடிட்டி மட்டும் வச்சுக்கலாம். காற்றின் ஈரப்பதம், காற்றின் ஈரப்பதம் ஓகே ரைட். மாய்ஸ்சர் ஈரப்பதம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்குள்ளே இருக்குது ஏர், அதுக்கப்புறம் வாட்டர். யாராவது சொல்ல முடியுமா யாரோட டென்சிட்டி என்னென்னு? யாரோட டென்சிட்டி அப்ராக்சிமேட்டாக 1.25 ரைட்டா. வாட்டரோட டென்சிட்டி 1. யாரோட டென்சிட்டி என்னது 1.25, வாட்டரோட டென்சிட்டி 1. இப்போ பாருங்கள், ட்ரை சீசனாக இருக்கப்போ, ட்ரை சீசனாக இருக்கப்போ இவ்வளோ டென்சிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. சவுண்ட் ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இருக்குல்ல, வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. கரெக்டா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி தானே, கரெக்டாக இல்லையா? எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ, இது கரெக்டாக இல்லையா? நேற்று தீமி நல்லா சொன்னேன்னா கவனி எஸ், திரும்ப கவனிச்சுட்டே இருக்கணும். when temperature increases sound increases. இப்போ அதை தான் சொல்ல போகிறேன், நம்ம பார்க்கலாம். வாங்க ரைட்டா. கரெக்டாக ஓகே. 1/d ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிங்கிறது ஆன்சர். ரைட்டா. வெலாசிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. ஓகே. இப்போது டென்சிட்டி அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆகிடும், குறைஞ்சிருமா? அதானே இந்த கான்செப்ட் படி. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலானது, டென்சிட்டி கம்மியாக இருந்தால் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள் இந்த இடத்துல யாரோட டென்சிட்டி, இது வாட்டரோட டென்சிட்டி, இது ட்ரை ஏர் ரைட்டா, இது என்னது வெட் ஏர் ரைட்டா. வெட் ஏர்னா என்னது, நம்ம மழை பெய்து மழை காலத்தில் இருக்கக்கூடிய ஏர். மழை காலத்தில் இருக்கக்கூடிய காற்றுல நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்க போது, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குன்னா வாட்டர் அதிகமாக இருக்குது. அப்போது வாட்டர் அதிகமாக இருக்குன்னா டென்சிட்டி ஆஃப் த ஏர் 1.25லேருந்து 1க்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா காற்றுல இப்போ யார் இருக்கா, அதிகமாக வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. காற்றுல இப்போ யார் இருக்கா, அதிகமாக வாட்டர் கண்டென்ட் இருக்காங்க. அப்போ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா டென்சிட்டி குறைஞ்சிருச்சு. டென்சிட்டி குறைஞ்சா வெலாசிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக போகுது. சரியா ரைட். வெலாசிட்டி என்னது, இன்க்ரீஸ் ஆக போகுது. டென்சிட்டி குறைஞ்சிருச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. டென்சிட்டி அப்போ இது வந்து என்னது, யூஸ்வலாக நம்மளோட ட்ரை சம்மர் சீசனில் இருக்கக்கூடிய ஒரு ஏரோட டென்சிட்டி இது இங்கே. இப்போ இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம், இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மாலிக்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் ரைட்டா. மாலிக்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது ரைட்டா. மாலிக்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா டென்சிட்டி என்ன பண்ணுது, அப்பயும் திரும்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப, நிறைய பேர் அடுத்த டவுட் கேட்டிருந்தது தான், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஏன் சார் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப யாரோட டென்சிட்டி என்ன ஆக போகுது, யாரோட டென்சிட்டி, யார் எக்ஸ்பேண்ட் ஆகுமா இல்லை கம்ப்ரஸ் ஆகுமா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். காற்றுல சூடு வைக்கிறேன், காற்றுக்கு சூடு வைக்கிறேன் ரைட்டா. காற்றுக்கு சூடு வச்சோன்னா கேஸ் மாலிகூல்ஸ் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆர் கம்ப்ரஸ், அதுக்கு முதல் பதில் சொல்லுங்கள். எஸ் வேமா, சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பேண்ட் அர்த்தம் விரிவடையுது. விரிவடையுதுன்னா டென்சிட்டி என்ன பண்ணுது, குறையுது. விரிவடைஞ்சா என்ன ஆக போகுது, டென்சிட்டி குறைய போகுது. விரிவடையுது, அப்போ டென்சிட்டி குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டென்சிட்டி குறைஞ்சா வெலாசிட்டி இன்க்ரீசஸ். அதுதான். அப்போது இந்த 3 பேரையும் கம்பேர் பண்ணி ஒரே ஒரு ஸ்லைடில் எழுதுனேன் பாரு. வெலாசிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும் ரைட்டா, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ டென்சிட்டி எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும்.
டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஹியூமிடிட்டி எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். சரியா, ரைட். ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தால் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். டென்சிட்டி அது கம்மியாக இருந்தால் ஸ்பீடு அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ஸ்பீடு அதிகமாக இருக்கும். கரெக்டாக? கிளியர்? ரைட். இஸ் தட் கிளியர்? ஓகே, கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஓகேவா? காற்றுக்கு சூடு வச்சா. ஆனால் உண்மையிலே நீங்கள் இவ்வளோ இன்டெப்த்தாக இறங்கி இப்போ கவனிக்கிறீங்களே, தேங்க்யூ ஸோ மச். காற்றுக்கு சூடு வச்சா நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்காதா? அடுத்த சூடு தான் வைக்க போகிறோம் பாருங்கள். when humidity increases the speed of the sound increases. That is why we can hear sound from long distance clearly during rainy seasons. rainy seasonsல அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியுது, ரொம்ப அதிகமாக கேட்க முடியுது. ரைட்டா? வெங்கடேஸ்வர் சூப்பர் குட். சரியா, ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். why does an empty vessel produce more sound than a filled one? ரைட்டா? தண்ணியோ அல்லது பொருளோ இருக்கக்கூடியவங்க லெஸ்ஸாக சவுண்டு கொடுக்குறாங்களா, whereas empty vessels makes more noise. ரைட்டா? ரைட்டா? எம்டி வெசல் என்ன பண்ண போகுது, அதிகமாக சத்தம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? பார்க்கலாமா ஏன் எம்டி வெசல் அதிகமாக சத்தம் கொடுக்குதுன்னு? the intensity of the sound is directly proportional. இன்டென்சிட்டினா என்னது, சவுண்டின் விவேகம் அல்லது வேகம்னு சொல்லலாம். ரைட்டா? சவுண்டோட இன்டென்சிட்டி எவ்வளோ விவேகமாக இருக்குது, எவ்வளோ திறனோட இருக்குது, எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வைப்ரேஷன். வைப்ரேஷனோட ஆம்ப்ளிடியூட். இப்போ வைப்ரேஷனோட ஆம்ப்ளிடியூட்னா என்னது, வைப்ரேஷனோட ஆம்ப்ளிடியூட்னா என்னது, ஒரு வேவோட ஆம்ப்ளிடியூட்னு என்னப்பா சொல்லுவாங்க. இப்போ இது இருக்குது. ரைட்டா? எனக்கு நான் ரெண்டு வேவ் வரைய போகிறேன். நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. இது ஒரு வேவ். சரியா? இது ஒரு வேவ். அடுத்து இது ஒரு வேவ். இது ஏ வேவ், வேவ் ஏ, இது வேவ் பி. சரியா? இதில் யாருக்கு ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தி, உனக்கே பார்த்தா தெரியும். ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தி யாருக்கு? ஆம்ப்ளிடியூட் யாருக்கு ஜாஸ்தி? ரைட்டா? நான் சொன்னேன்ல, கவனமாக பண்ணுங்கடா எக்ஸ்பிரிமெண்ட்டு, வீட்டில் அம்மாட்ட அடி வாங்காதீங்கன்னு. இப்பயும் போய் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணி அடி வாங்கிறாத. ஆம்ப்ளிடியூடுன்றது என்னது, ஹைட் ஆஃப் தி வேவ். ரைட்டா? ஹைட் ஆஃப் த வேவ், அதான் என்னது ஆம்ப்ளிடியூட்னு அர்த்தம். இங்கே தான் என்னது, வேவோட ஹைட் பாரு, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. வேவோட ஹைட் என்னது, இவ்வளோ பெருசாக இருக்குது ஆம்ப்ளிடியூட். ஆனால் இதோட வேவ் ஹைட்டு சின்னதாக இருக்குது. அப்போ வேவோட ஹைட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆம்ப்ளிடியூடு. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறாங்க, சவுண்டோட இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூடு. ரைட்டா? ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, எது 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 வெலாசிட்டி தானே, அல்லது சவுண்டோட இன்டென்சிட்டியா? சவுண்டோட இன்டென்சிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இன்டென்சிட்டி ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூடோட ஸ்கொயர். ரைட்டா? ஆம்ப்ளிடியூடோட ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? since the amplitude of vibration of air molecule is greater than liquid. ரைட்டா? ஏர் மாலிக்யூல் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, தண்ணியில் அவ்வளோவா வைப்ரேட் ஆகாது. வேற இதுக்குள்ளே காற்று தானே இருக்குது. எம்டி வெசல்னு சொல்கிறேன், இட் இஸ் நாட் வேக்யூம். உள்ளுக்குள்ளே காற்று நிரப்பப்பட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண போகுது, வைப்ரேட் ஆக போகுது. ரைட்டா? ஏர் மாலிக்யூல்ஸ் ஈஸியாக வைப்ரேட் ஆக போகுது லிக்விடோட. தேர்ஃபோர் எம்டி வெசல்ஸ் ப்ரொடியூஸ் லவுடர் சவுண்ட் தேன் த ஃபில்டு வெசல்ஸ். அதாவது காற்றினோட மூலக்கூறுகள் அதிக வேகமாக அதிர்வு ஏற்படுகிறது. ரைட்டா? அதுதான் எஸ்கே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, எதிரொலிப்பு காரணமாக அதில் காற்றினுடைய எதிரொலிப்பு, காற்றில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதிகமாக என்ன பண்ண போகுது, அதிர்வுகளை ஏற்படுத்துது. அதனால எம்டி, அதாவது என்னது, வெறும் பாத்திரம் நிறைய சத்தமும், ஃபில்டு வெசல் லெஸ் சவுண்டும் கொடுக்குது. சரியா? வேக்யூம் மீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஈவன் யார் கூட இருக்கக்கூடாது. யார் கூட இல்லாமல் இருந்தால் அதான் என்னது, வேக்யூம். காற்று கூட இல்லாமல் இருக்கிறது தான் வேக்யூம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டா? ஓகே, ரைட். அடுத்து இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ப்பா, சூப்பரான முக்கியமான ப்ராப்ளம். ஏர் டெம்பரேச்சர் இன் ராஜஸ்தான். சரியா? ஏர் டெம்பரேச்சர்
நோ 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 நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. சவுண்ட் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது? சோனிகா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கேஸை விட லிக்விடில் தானே சவுண்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும், சவுண்டோட சாலிடில் தானே. இப்போ இங்கே நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, இங்கே சவுண்டு உள்ளுக்குள்ளே இருக்குது, யாரில் இருக்குன்னு. இல்லை இல்லை இல்லை, இது ஏற்படுத்துகிற சவுண்டு ஏற்படுத்துகிற யார்? சாலிடு தான் முதல் சவுண்டை ஏற்படுத்துது. சோர்ஸ் யார்? சாலிடு தான். சோர்ஸ் யார்? சாலிடு தான். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப தான் எனக்கு இன்டென்சிட்டி அதிகமாக கேட்குதா கம்மியாக கேட்குதா. இதுலேருந்து வரக்கூடிய சவுண்டை அவங்க என்ன பண்ணுறாங்க? நல்லா டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளேயே அங்கே இங்கே பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. இங்கே வைப்ரேட் ஆகலை, சவுண்டு வேவ் குறைஞ்சிருது. சவுண்டு வேவ் என்ன பண்ணுது? இந்த இடத்துல குறைஞ்சிருது. அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே குறைஞ்சிருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் செம்ம ரைட்டா. பேர்ட்ஸ் சவுண்டாக வருதா? இந்த இங்கே ஒரு 10-15 சுற்றிக்கிட்டு இருக்காது, அது பாட்டு கத்திக்கிட்டே இருக்கும். ராஜஸ்தான் சம் பண்ணலாமா? வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் இன் ஏர் அட் த டெம்பரேச்சர்? V0 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? என்னது? V இஸ் ஈக்குவல் டு V0 ப்ளஸ் 0.61 T அப்படிங்கிறது என்னது ஃபார்முலா. கரெக்டு தானே? கரெக்டு தான். ரைட். இப்போ என்ன அப்படின்னா V ஈக்குவல் டு V0 என்னது 331 ப்ளஸ் 0.61 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 46 டிகிரி மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது சொல்லுங்கள்? ஃபைனல் ஆன்சர் சொல்லாது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். எஸ், நான் கேட்க வந்தேன், எனக்கு முன்னாடி நீ கேட்டுகிட்டே சோனிகா. ஆக்சுவலாக நான் தான் அதை கேட்க வந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இந்த கொஷினை ஃபர்ஸ்ட் டைம் இந்த லெசன் நடத்துகிறப்ப சால்வ் பண்ணுறப்ப இந்த கொஷினை பயங்கர தப்பாக போனேன். ஏன்னா நான் வேற ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அந்த ஃபார்முலாவில் போட்டு பண்ணி பயங்கரமாக தப்பாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அதில் ஒரு கேல்குலேஷன் மிஸ்டேக்கில் தப்பாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் போட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம். 3 என்ன ஒரு இந்த இடத்துல இப்போ ஆட் பண்ணோன்னா 0.06 9 5 359.06 மீட்டர் பர் செகண்ட். சரியா? மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ரைட். 359.06 செகண்ட். வெரி குட். அடுத்து எக்ஸ்பிளைன் வை த சீலிங்ஸ் ஆஃப் கான்சர்ட் ஹால்ஸ் ஆர் கர்வ்ட். ஏன் கான்சர்ட் ஹால் அல்லது பேசுகிறப்ப ஆடிட்டோரியமில் இருக்கக்கூடிய சீலிங் எல்லாமே ஒரு மாதிரி கர்வ்டு ஷேப்பில் இருக்குது? ஏன் அதை கர்வ்டு ஷேப்பில் வச்சுருக்காங்க? ரைட்டா? ஏன் கர்வ்டு கான்கேவ் சீலிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 12th ரிவிஷன் கோர்ஸுக்கு ஃபீஸ் கம்மியாகுமான்னு தெரியல, ஆனால் நெக்ஸ்ட் இயர் தீமினல் பேட்சுக்கு ஃபீஸ் கம்மியாக போகுதுன்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் செக் இட் அவுட். நாளைக்கு செக் பண்ணி பாரு. நாளைக்கு தானே இது 26 அன்றைக்கி செக் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். சரியா? These are basically curved surfaces which are used in auditorium and halls to improve the quality of the sound. This board is placed such that the speaker is at the focus of the concave surfaces. Right? நம்மளோட ஸ்பீக்கர் என்ன பண்ணுமா, இங்கேருந்து இந்த கான்கேவ் சர்ஃபேஸில் படுற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்களாம். அப்போது the sound of the speaker reflected towards the audience, thus improving the quality of sound heard by the audience. என்ன பண்ண போகுது? ஆடியன்ஸ் பக்கம் போகிற மாதிரி என்ன பண்ண போகுது? ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொடுக்க போகிறோம். சரியா? சவுண்டு போய் என்ன பண்ண போகுது? கர்வ்டு சர்ஃபேஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு வளைவான இதில் படுறப்ப இதில் பட்டு திரும்ப என்ன பண்ண போகுது? கீழே வர்றப்போ ஆடியன்ஸ்க்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆடியன்ஸ்க்கு நல்லா கேட்குற மாதிரி இருக்க போகுது. சரியா? அனைத்து ஒலிகளும் பற்றி எதிரளிக்கப்படுகிற பொழுது செறிவு மாற்றமடைகிறது. வெரி குட், அதான் விஷயம். அடுத்து மென்ஷன் 2 cases in which there is no Doppler effect in sound. ரைட்டா? டாப்ளர் எஃபெக்ட் வந்து இல்லாமல் இருக்குது. டாப்ளர் எஃபெக்ட் என்னது? டாப்ளர் எஃபெக்ட் எப்போ தான் நீங்கள் டாப்ளர் எஃபெக்டை பற்றி பேசணுன்னா அதுக்கு 2 பேர் தேவை. யார் 2 பேர் தேவை? ஒருத்தவங்க சோர்ஸு, இன்னொருத்தவங்க என்ன அப்படின்னா இன்னொருத்தவங்க லிசனர். இப்போ நான் பேசுகிறேன், நீ கேட்குறீல்ல, நம்ம 2 பேரை பொறுத்து தான் இருக்குது. ரைட்டா? சோர்ஸ் அண்டு லிசனர், இவங்க 2 பேரை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். இவங்க 2 பேரும் இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் உட்காந்து கவனிச்சிட்ருக்கீங்க. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கப்போ நோ டாப்ளர் எஃபெக்ட். தெர் இஸ் நோ டாப்ளர் எஃபெக்ட். நானும் ரெஸ்ட்டில் இருக்கேன், நீங்களும் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. சோர்ஸ் அண்ட் லிசனர் ஆர் ரெஸ்ட்.
இப்போ இதுதான் என்னோட லிசனர்னு ஞாபகம் ரைட்டா. இப்போ நீங்கள் என்ன கேட்குறது, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், உங்களை விட்டு தள்ளி போகிறேன். என்ன பண்ணுறேன், நான் உங்களை விட்டு தள்ளி போகிறேன். யூ கேன் see the difference. உங்களால் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரியா? யூ கேன் see the difference. மைக்கில் சவுண்டு வந்து கம்மியாகிடும். கரெக்டா? இப்போ இதே பாருங்கள், சோர்ஸும் லிசனரும் பக்கத்தில் வராங்க. இப்போ சோர்ஸ் லிசனர் பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா there will be a Doppler effect. சரியா? அப்போது ரெண்டு பேரும் ரெஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா, if two of them are at rest, ரைட்டா, two of them are at rest, there is no Doppler effect. அடுத்து இப்போது நானும் மூவ் ஆகிறேன், என்னோடய லிசனரும் மூவ் ஆகிறாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே மூவ் ஆகிறோம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே மூவ் ஆகிறப்பையும் டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. சரியா? ரெண்டு பேரும் டிஃபர் ஆகும் ஒரே மாதிரி போகிறப்பையும் டாப்லர் எஃபெக்ட் இருக்காது. சரியா? when S and L move in such a way that distance between them remains constant. உங்கள் ரெண்டு பேருக்கும் டிஸ்டன்ஸ் காமனாக இருந்துச்சுன்னா வராது. ரொம்ப சிம்பிளாக கிளியராக சொன்னால், கிளாஸ் ரூமில் உங்கள் டீச்சர் இருக்கக்கூடியவங்க, ரைட்டா, உங்களோட மேமோ சாரோ இருப்பாங்கள்ல, அவங்க உன் முன்னாடி உன் பக்கத்தில் நின்று பேசினாங்க அப்படின்னா டாப்லர் எஃபெக்ட் கிடையாது. நீனும் உங்கள் சாரும் ஒன்றா, உங்கள் சாரும் உங்கள் மேமும் என்ன பண்ணுறீங்க, ஒன்றா நடந்துக்கிட்டே பேசுகிறீங்க, அப்பயும் டாப்லர் எஃபெக்ட் கிடையாது. வேறஸ் மேம் டீச் பண்ணுறப்ப ஸோ இப்படி நடந்துகிட்டே டீச் பண்ணுறாங்க, இங்கிட்டு போகிறப்ப உனக்கு சவுண்டு கம்மியாக கேட்கும், அதுமாதிரி அவங்க இந்த பக்கம் போகிறப்ப சவுண்டு கம்மியாக கேட்கும், உன் பக்கத்தில் வரப்ப சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்கும். இதுதான் டாப்லர் எஃபெக்ட். சரியா? இதுதான் என்னது, நம்ம டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? ஓகேவா? ரைட். கண்டிப்பாக வரும். ஏன் 11th தீமெட்டல் வராது? 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் தீமெட்டல் வரும், பயாலஜிக்கும் தீமெட்டல் வரும், கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஓகேவா? ரைட். ஸோ நவ் அகெயின் இட்ஸ் அ வாட்டர் பிரேக்கர். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சாப்டர் படிக்கிறதே பெரிய விஷயம். சரியா? ஒரு மணி நேரத்துக்கு அதுக்காக இதை விட ஃபாஸ்ட்டாக போனோன்னா நம்மளுக்கு அப்புறம் புரியாது, எதுவுமே படித்த மாதிரி இருக்காது. அதனால் பார்த்துக்கலாம். ரைட்டா? ஓகே, சூப்பராக we have completed 2 chapters. நெக்ஸ்ட் சாப்டர் ஒரு கொஞ்சம் மோசமான சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டரு எக்கச்சக்கமான கொஷின். சயின்ஸ் புக்லேயே அதிகமான கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர்னால் அது நெக்ஸ்ட் சாப்டர் தான். ரைட்டா? ஈவன் 1 மார்க் கொஷின் ஆன்சர் எல்லாமே இருக்கக்கூடியது அந்த ஒரு சாப்டர் தான். ஸோ அந்த சாப்டர் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரியா? வாட் இஸ் தட்? சாப்டர் 6. சாப்டர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நிறைய கொஷின்ஸ் அந்த சாப்டரில் தான் இருக்குது நம்ம புக்லேயே. ஸோ அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி let us have a small water break. சரியா? 2 chapters we have completed it. ரைட்டா? we have completed 2 chapters. okay, யார் யாரெல்லாம் இருக்கா, just put your name. யார் யாரெல்லாம் லைவில் இருக்கா, put your name, type your name. நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் சாப்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் சாப்பிட்டுட்டேன், நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கவே செஞ்சேன். ஏன்னா எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. ஃபெப்ரவரியிலேருந்து தீமெட்டல் தமிழ் மீடியாவில் யூடியூப்லேயே தமிழில் தான் நடத்த போகிறேன். நான் தமிழ்லேயும் சேர்த்து தான் நடத்த போகிறேன். வெங்கடேஸ்வர், தானியா, அபிநயா, மேகேஸ்வர், ஸ்ருத்திகா, புதுசாக நிறைய பேர் தெரியுது. பழைய காலையில் நான் வாசித்த பேர்லாம் காணாமே. நஷிகா, ஸ்ருத்திகா, அபிஷேக், சுந்தரேஸ்வரன், செங்கதிர், விமல், ஹரிணி, லக்ஷ்யா, ஷாலிஹான், ஓவியா, ஆதவன், ஸ்ரீமதி, அனிருத், அபிநயா, கார்த்திகேயன், நக்ஷத்ரா, ஸ்ருத்திகா, கீர்த்திகா, ஹேமப்ரியா, ஹர்ஷிகா, விஷாந்த், ஹரிதா, ரோஹித் சர்மா, ஸ்ருத்திகா, ஹரிணி, ஷைனி, இர்ஃபானா, விமல், தருண், நந்திதா, அக்ஷயா. காலையில் வாசித்தவன் பாதி பேர் ஓடி போயிட்டான் போல். ஐஷு, கிஷோர், ஹீனா, அக்ஷயா, கவி, கிருஷ்ணா, தருண், நேஹா, ரக்ஷனா, எரிக், ஜானேஸ்வர், திவ்யதர்ஷினி, சதீஸ்வர். ஓகே ரைட். தர்ஷனா, ஆஷிகா, குட் குட். கசண்ட்ரா, மகேஷ் வர்மா, ஓகே. தர்ஷன், ஜனனி, ஸ்ரீ, ஹரிணி, பிரேம் குமார், சிவதாரணி, ஓகேப்பா ரைட். ஓவியா, எல்லாருமே ஓகே ரைட் ரைட். சூப்பர் குட். சரிப்பா ரைட். லெட் அஸ் ஹேவ் a 10 minutes of break this time. You can have some snacks or something. சரியா? if you want you can have something. ஏதாவது ஒன்று கொஞ்சம் சாப்பிட்டுடுவாங்க. ஏன்னா வீட்டில் அப்படியே அடுப்பில் நான்வெஜ் எல்லாம் கொதிச்சுட்டு வெந்துட்டு இருந்தாலும் இருக்கும். சரியா? எஸ்கே, சோனிகா, அமீர், அக்ஷயா, தருண், சச்சின், ஓகே குட். மோனிகா, எல்லாருமே, அக்ஷயா, ஓகே சரி ஓகே ரைட். ஸோ என்ன பண்ணுங்கள், வீட்டில் நான்வெஜ் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், அம்மா கிட்டே போய் இன்றைக்கி என்ன லஞ்சு அப்படின்னு சார் கேட்டார்னு கேட்டு வச்சுட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்கிட்ட
பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசுகிறப்ப நீ என்ன பண்ண போகிற சொல்ல போகிற. ஸோ பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பரான கேம் வச்சுருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட்டு. நான் சொல்கிறேன் என்னென்னு தட் வி வில் டூ. ஓகே ரைட்டா? ஸோ எல்லோரும் ஹாவ் அ பிரேக். தண்ணி குடிச்சிட்டு வா. லைவ் விட்டு போகாத. லைவில் அப்படியே வச்சுட்டு ஃபோனை பார்க்காம போ. ஃபோனை விட்டு வேறு ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள். சரி, நான்லாம் ஃபோன் பார்க்க மாட்டேன். ஃபோன் பார்க்காம நான் உட்காந்துட்டு வேறு ஏதாவது ஒரு எழுதுறதோ இல்லை வேறு வெளியே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படி தான் வருவேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ. ரைட்டா? ஓகே, டாடா. டாடா இல்லை, ஒரு ஷார்ட் பிரேக்குக்காக ஒரு சின்ன டாட்டா. பாய். போய்ட்டு வாங்க.
Hello, my dear warriors. Welcome back. Start பண்ணலாமா? என்னப்பா ரெடியா? Yes. Are you guys ready for it? என்ன லஞ்சு? நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி குழம்பா? நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி சாப்ஸு அந்த மாதிரிண்ணா. யார் யார் வீட்டில் என்னென்ன டின்னர்? ஃபிஷ் கறி அண்ட் ப்ரான் கறி. ஓகே. மட்டன் பிரியாணி. அப்புறம் கர்ட் ரைஸா? ஏன் கர்ட் ரைஸ்? ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி பிரியாணி, ரசம். லஞ்சு செய்யலையா? ஏன், என்ன ஆச்சு? இனிமே தானா? ஓகே. சோறு இன்னும் போடலையா? சிக்கன் கிரேவி, ரைஸு. ஓகே. மந்தி பிரியாணியா? இர்ஃபு வீட்டில் மந்தி பிரியாணி. ஓகே. டொமேட்டோ ரைஸு, நண்டு குழம்பு, சாம்பார். அதுதான் எங்கள் வீட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சிக்கன் பிரியாணி இன்னும் செய்யலை. வெஜிடேரியன். ஆமாம், நான் வெஜிடேரியன் தான். பட் என்னோடய பாப்பா, என்னோடய ஒய்ஃபு அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. புதினா சிக்கன். புதினா சிக்கனா? ஓ, இந்த கடையிலலாம் பச்சை கலரில் இருக்குமே, அதான் புதினா சிக்கனா? ரசம் தெரில. ஓகே. வெஜ்ஜுன்னு ஏன்டா சோகமாக சொல்கிறீங்க? அதில் இருக்குது இந்த அப்படியே அடிச்சு விடுங்க எல்லாத்தையும். சிக்கன், ஃபிஷ்ஷு அண்ட் சிக்கன் கிரேவி. ஓகே. மஷ்ரூம் பிரியாணி, மட்டன் சுக்கா. வேறு லெவலில் இருக்குது. எனக்கு என்ன லஞ்ச் தெரியாது, நான் கடையில் தான் சாப்பிட்ணும். நான் வீட்டுக்கு போய் நேற்று மத்தியானம் 3 மணிக்கோ 2:30க்கோ வந்தேன். நான் எங்கள் வீட்டுக்கு போக, நான் வீட்டுக்கே போகல இன்னும். நான் வெஜிடேரியன். எஸ், நான் வெஜிடேரியன் தான். எக்கிடேரியன்னு சொல்லலாம். ஆர்டர் பண்ணணும். என்ன வெஜிடேரியனை மாற போறியா? என் ஃபேமிலியில் இருக்கவங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஏன், அதான் உனக்கு தெரியல. என் பொண்ணு பேர், என் பையன் பேர்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே நிறைய பேருக்கு. அப்புறம் என்ன? லஞ்ச் பிரேக் சண்டே என்ன லஞ்ச் பிரேக் 12 மணிக்கெலாம் 2 மணிக்கு லஞ்ச் சாப்பிடுவோம். சரியா? 2 மணி வரைக்கும் நம்ம படிப்போம். அடுத்து நம்மளோட இடம், நம்ம ஏரியா கெமிஸ்ட்ரி, அதை வச்சு செய்வோம் நம்ம. என்ன ரைட்? சரி, வாங்க வாங்க வாங்க. என் பொண்ணு பேர் யாழினி, பையன் பேர் குகன். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, ஒன்லி எமோஜி மோடு. ரைட்டா? டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் கேட்குற கொஷினுக்கு எமோஜிஸில் மட்டும்தான் ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? நான் ஒரு சில கொஷின்ஸ் கேட்க போகிறேன். அந்த கொஷினுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எமோஜியில் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க, டெக்ஸ்ட் கிடையாது. ரைட்டா? டெக்ஸ்ட்டில் பண்ணக்கூடாது, எமோஜிஸ் மட்டும்தான். ஒன்லி எமோஜிஸ். சரியா? ஓகே, போகலாமா? கேப்டன் கல்யாணம் ஆகிடுச்சாவா? இல்லை தெரிஞ்சு தான் கேட்குறியா, இல்லை தெரியாமல் கேட்குறியா? ஃபன் பண்ணுறியா? ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, டெக்ஸ்ட் எல்லாம் கிடையாது, ஒன்லி எமோஜிஸ். இப்போயே ஆரம்பிச்சிட்டானுங்க, இப்போயே எமோஜி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன? ஓகே, ரைட். ரைட். ஸோ இப்போ பார்க்கலாம். எமோஜி மோடு தான், மொக்கையாக தான் கொஷின்ஸ் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சா? விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிடுச்சா இல்லையா? என்ன எமோஜி போடலாம்? ஸோ தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் இமேஜ். தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் இமேஜ். ரைட்டா? ஆமாண்ணா தம்ஸ் அப்பு, இல்லைன்னா தம்ஸ் டவுன். சோகமான எமோஜி கூட பரவாயில்ல. ஆகா, இது நல்லா இருக்கே. தம்ஸ் டவுனோட இந்த எமோஜி நல்லா இருக்கு. ஏய், தப்பான எமோஜி போடாதீங்கடா, கரெக்டான எமோஜி போடுங்க. சரி, நான் ஒரு எமோஜி சொல்லாமல் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது. ரைட்டா? ரிலவெண்ட்டானது அது நல்லா இருக்கு. நான் என்ன எமோஜின்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு ரிலவெண்ட்டாக. எஸ் நோ மாதிரி தான் கொஷின் கேட்க போகிறேன். எஸ்ஸுக்கு ஹாப்பியான எமோஜிஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. நோக்கு சோகமாக இருக்குது, அது இந்த தம்ஸ் டவுனு, அழுகிறது, டவுனு, அது எல்லாமே. ஓகேவா? ரைட். ஸோ படம் வரலை. ஓகே, ரைட். அடுத்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா அவனுக்கு? ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணவே கூடாது, நோ டெக்ஸ்ட்.
ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? எஸ் ஆர் நோ? அப்போ அதை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிஞ்சிருச்சா முடியலன்னு. எஸ்னா ஹாப்பியாக இருக்குது, நோனா டல்லாக இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு போலன்னா, நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு. எஸ், so many of them have completed it. ஓகே ஓகே, நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின்னு. இதுக்கு விளையாட்டுத்தனமாக ஆன்சர் பண்ணாத, ரொம்ப சீரியஸாக கவனமாக ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? ரொம்ப கவனமாக பார்க்கலாம், இதில் தெரிஞ்சிடும் நீங்கள் யாருங்கிறது. ஏன்னா ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். ரைட்டா? Do you like Vedantu? Do you like Vedantu? Yes or no? பாப்போம் உன்னோட சந்தோஷத்தை எப்படி காட்டுறேன்னு. எவனாவது சோகமானதை அனுப்பி விட்றாத. பாப்போம், எவனாவது அனுப்புவான், வீம்புக்குனே அவனா ஒருத்த பண்ணுவான். ஃபயர், ஓகே, ஹாப்பி ஹார்ட்டு 100. இல்லை, இது கோஸ்ட் இமேஜ் அனுப்புறியே, கோஸ்ட் இமேஜ் அனுப்புனா அது நல்லதா இல்லையா? அது எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா ஓகே, ரைட். அப்பா உண்மையிலே மனசுலேருந்து வந்துருச்சு, எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. வெரி மச்ன்ற டெக்ஸ்ட்டோடு வருது. ஓகே, ரைட், சூப்பர். குட். ஒவ்வொருத்தர் போடுற எமோஜியை பார்த்துட்டு அடுத்தடுத்து நிறைய எமோஜிஸ் போடுறீங்க. ஓகே, குட். ஹார்ட் எல்லாம் வேறு, அடுத்து பட்டாசுலாம் வெடிக்குது. ஓகே, சூப்பர், குட். அடுத்த இப்போது நீ எங்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிற. நவ் இட்ஸ் யுவர் டைம். யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் மீ ஒன்லி எஸ் ஆர் நோ டைப், வேறு எதுவும் கேட்கக்கூடாது. நீ எஸ் ஆர் நோ டைப் கேட்க போகிற, நான் டிக் பண்ண போகிறேன். இதான் நான் டிக் பண்ண போகிறேன். நவ் இட்ஸ் யுவர் டைம். ரைட்டா? நவ் இட்ஸ் யுவர் டைம். ரைட்டா? டேய், நீங்கள் கேட்குற கொஷின் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். கரெக்டாக வேலிடாக இருந்தால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணேன். அந்த கொஷினை படித்து அதுக்கு நான் வந்து ஆன்சரும் பண்ணுவேன். ரைட்டா? உங்களுக்கு வேதாந்து பிடிக்குமா? அதுக்கு இது. ஓகே, அடுத்து உங்களுக்கு எங்களை பிடிக்குமா? அதுக்கும் இதான் ஆன்சர், அதுக்கும் இந்த எமோஜி. அடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அதுக்கு இந்த எமோஜி போட்டாச்சு. ஒவ்வொரு கொஷின் ஆன்சர் செஷன்லேயும் எவனா ஒருத்தர் வந்து உங்கள் சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டுருவான். நல்ல சம்பளம் தான், நீனும் நல்லா படித்தா தான் இந்த மாதிரி சம்பளம்லாம் வாங்க முடியும். அவ்வளோதான். டூ யூ ரியலி லைக் யுவர் ஜாப்? ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு நிறைய முட்டையாக போட்டுரும். சரியா? நிறைய எமோஜிஸ் போடணும் நீங்கள் போடுற மாதிரி. அதான். நீங்கள் 500 எடுப்பீங்களா? கண்டிப்பாக எடுப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் கஷ்டப்பட்டால் போதும். எஸ். 20 டீட்டெயில் 1 டேயில் முடிக்க முடியுமா? 1 டேயில் 20 டீட்டெயில். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷினாக இருக்குது. அது ஏற்கனவே படிச்சிருக்கோமா படிக்கலையா அப்படி நிறையா இருக்குது. பட் வி கேன் டூ இட். நம்ம பிளான் பண்ணால் வி கேன் டூ இட். எஸ். எனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னா, என்னோடய 10th மார்க்கு 450 above ஆர் நாட்? 450 above கிடையாது. நோ. நீங்கள் கோவக்காரரா? என்னோடய ஒய்ஃப் அப்படி தான் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் புட் இட் அஸ் எஸ். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்குமா? எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பிடிக்கும். அதில் என்ன தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்? எஸ் ஆர் நோ டைப்பில் கேளுங்கடானா அதை விட்டுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டூ யூ லைக் யுவர் லைஃப்? எஸ், வெரி மச். இல்லை, உயிர் வாழணும்டா, நிறைய சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது, அதனால தான். ஆமாம், நான் 10th படிக்கிறப்ப டீச்சர் ஆகணும்னு தான் எனக்கு ஆசை. நான் அதே மாதிரியே ஆகிட்டேன். அதனால் எஸ். நோ கொஷினே வர மாட்டேங்குது, எல்லாமே எஸ்ஸாக தான் வருது. என்ன நான் ஸ்வீட்டா? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஸ்வீட்டாக தான் இருக்கேன், பட் ஃபேமிலியில் இருக்கணும்ல. தீமினால் ஜாயின் பண்ணலாமா? எஸ், ஜாயின் பண்ணலாம். பட் இன்றைக்கி நோ, நாளைக்கு எஸ். இன்றைக்கி நோ, நாளைக்கு எஸ். ஏன்னா நாளைக்கு ஏதோ ஆஃபர்ஸ் இருந்தாலும் இருக்கும், அதனால் வி கேன் ஜாயின் பை டுமாரோ. அதனால் அது ஜாயின் பண்ணிக்கோ. ரைட்டா?
ஓகே ரைட், அவ்வளோதான். இப்போதைக்கு போதும், முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு லெட் அஸ் ஸ்டாப் திஸ் செஷன். அடுத்து நம்ம போகலாம். அடுத்த செஷனில் வேறு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், வேறு பிரெயின் ஸ்டார்மிங் நம்ம வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதை விட்டுறலாம். அடுத்த நெக்ஸ்ட்டு பிரெயின் ஸ்டார்மிங்கில் வேறு ஒன்று வச்சுக்கலாம். சரியா? ஓகே, இதே மாதிரி வேறு. டூ யூ லைக் யுவர் பாஸ்ட்? பாதி பிடிக்கும், பாதி பிடிக்காது, அந்த மாதிரி இருக்குது. எஸ் நோ ரெண்டுமே. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? என்னோட பொண்ணா பையனை யாரை பிடிக்கும்? ரெண்டு பேருமே பிடிக்கும். போத் ஆர் குட். சரியா? சரி ரைட். ஓகே. above 40. என்ன என்னை பார்த்தா 40 வயசுக்கு மேலே இருக்க மாதிரியாடா தெரியுது? என்ன 40 வயசுக்கு மேலே இருக்க மாதிரியா இருக்குது? அவ்வளோ வயசெல்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மி தான். சரியா? அவ்வளோ வயசாகலை, வயசாகிடுச்சு தான், ஆனால் அவ்வளோ வயசாகலை. ஓகே ரைட், வில் ஸ்டார்ட் இட். ரைட்டா? சாப்டர் 6 ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க 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 வாங்க, லெட் அஸ் ஸ்டார்ட் சாப்டர் 6. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஒவ்வொரு லெசன் முடிகிறப்பையும் சொல்லிகிட்டு இருக்கேன், வி ஹவ் ஸ்டார்டட் அ ஸ்பெஷல் வீக்கெண்ட் பேட்ச்சு. நீங்கள் எல்லோரும் 10th முடிக்க போகிறீங்க. இப்போயே நீங்கள் என்ன பண்ணலாம், 11th 12th சேர்த்து அட்மிஷன் போட்டுக்கலாம் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் விசிட் பண்ணி. ஸோ யூ கேன் லேர்ன் 11th and 12th 2 வருஷமும் நீட் ஜெய் நீங்கள் நல்லா படிக்க முடியும். சில லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 40 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டாக? டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? எஸ், ஆரம்பிக்கலாம். வாங்க 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 வாங்க, ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். Now first question is man-made radioactivity is also known as man-made radioactivity is also known as option with question oda answer podunga. Right? With question and answer oda option podunga. Yes yes yes. Innadu 24. Oh, age age 24 லாம் போட்டுருக்கானே. அவ்வளோ இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் தோணுது, ஆனால் அவ்வளோலாம் இல்லை. ஹேமபிரியா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆப் ஒர்க் ஆகலை, ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ண பண்ணுங்கள். நாளைக்கு கிளாஸ் பாருங்கள், வரும். இன்றைக்கி லைவ் எதுவும் இல்லை, நாளைக்கு லைவ் இருக்குது. ஆஷா மேமோட லைவ் இருக்குது ஈவினிங்கு, அதை செக் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ தான் காலேஜ் மாதிரி இருக்கீங்க. 38. Man-made radioactivity is also known as என்னது? induced radioactivity. ஆப்ஷன் ஏவா? ஆப்ஷன் டி ஒரு இன்டியூஸ்டா? ஓ, ஆர்டிஃபிஷியலும் இருக்குல்ல, ஏ அண்ட் பி. இது மட்டும் கிடையாது, இன்டியூஸ்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெண்டுமே. போத் ஏ அண்ட் சி. ஏ அண்ட் சி தான் ஆன்சர். சரியா? ஏ அண்டு சி. என்னோடய ஏஜ் உனக்கு என்னென்னு தெரியுமா? ஆமாம், ஏஜ் இஸ் 33. சரியா? 33 ரன்னிங். ஜூன் மாதம் வந்தால் சாரி, ஆமாம் 33 ரன்னிங். ஆமாம், ஜூன் வந்துச்சுன்னா 34 கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ 33 நடந்துக்கிட்டு இருக்குது. 33.5 33.6ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. சரியா? ஓகே. 15 வயசு தான். உன் வயசே 15 இருக்காது. ஏண்டா, உன் வயசு தான் 15 இருக்கும் இதில். நெக்ஸ்ட், யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டீஸ். ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூனிட் என்னது? ஓகே, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி? சரியா? அடுத்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் பிரெயின் ஸ்டார்மிங்கில் நெக்ஸ்ட் லெசன் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த லெசனில் நிறைய 1 மார்க் இருக்குது, ரொம்ப முக்கியமான லெசன். வாங்க பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. ஸோ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி என்னது? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி? ரேடியோ ஆக்டிவிட்டி யூனிட் என்னது? இது எல்லாமே இருக்குது. இதில் என்னது? எல்லாமே ஆல் ஆஃப் தி அபவ். ஆல் ஆஃப் தி அபவ். ரான்ஜன் சொல்லலாம், கியூரி சொல்லலாம், பெக்யூரல், எல்லாத்தையுமே சொல்லலாம். எல்லாருமே என்னது? ரேடியோ ஆக்டிவிட்டி தான். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை யார் டிஸ்கவர் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெக்யூரலா, ஐரன் கியூரியா, ரான்ஜனா, அடுத்து நீல்ஸ் போரா? யாருப்பா? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்கள். எஸ், it is iron curie. Iron curie, right? So radioactivity is first discovered by Curie, iron curie. In which of the following no change in mass number of the daughter nuclei takes place? Right? Daughter nuclei change in mass number. Mass number la எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்குது. எதுலன்னு கேட்டிருக்காங்க. எதில்? ஆல்ஃபா டிகேவா, பீட்டா டிகேவா, காமா டிகேவா, அல்லது நியூட்ரான் டிகேவா? எதில்? எதில்? in which one? in which? The answer is option B. Option B என்னது? ஆப்ஷன் பி என்ன இருக்குது? 2 and 3 ஆர் கரெக்ட். 2 வந்து என்னது? பீட்டா டிகே, அதுக்கப்புறம் காமா டிகே. பீட்டா டிகே அண்ட் காமா டிகே தான் ஆன்சர். ரைட்டா? பீட்டா அண்ட் காமா டிகே.
அடுத்து dash isotope is used for the treatment of cancer. கேன்சருக்கு எந்த ஐசோடோப்பை யூஸ் பண்ண போகிறோம்? இந்த மாதிரி ரொம்ப நிறைய கொஷின்ஸ் இதில் கேட்பாங்க, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், கேன்சருக்கு எந்த ஒரு ஐசோடோப்பை யூஸ் பண்ண போகிறாங்க? கேன்சருக்கு எந்த ஐசோடோப் யூஸ் பண்ண போகிறாங்க? ரேடியோ கோபால்ட். ரைட்டா? ரேடியோ கோபால்ட்டா கோயிங் டு யூஸ் ரேடியோ கோபால்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து கேமிங் ரேடியேஷன் ஆர் டேஞ்சரஸ் பிகாஸ் ஆஃப் gaming radiation, gamma radiation. Gamma radiation is are dangerous because of sixth one. Another sixth one answer. Sixth one is it produce genetic disorder. மரபியல் சார்ந்த நோய்களை அதிகமாக உருவாக்கும். மரபியல் சார்ந்த நோய்களை அதிகமாக உருவாக்க போகுது அப்படிங்கிறது ஆன்சர். dash aprons are used to protect us from gamma radiations. gamma radiationsலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஏப்ரான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஏப்ரான்? சரியா, எந்த ஏப்ரான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது? தட் இஸ் லெட் ஒன். தட் இஸ் லெட் ஒன். லெட்டு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த லெட்டுன்னு படித்தாலே என்ன ஞாபகம் வரும்? அடுத்து என்ன படிக்கணும்? இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்பேன் எப்பயுமே. என்ன கேள்வி இது? லெட்டுக்கு என்ன கேள்வி? லெட்டுன்னு இதை பார்த்தோன்னா இங்கே என்னது? நம்மளை பாதுகாக்கக்கூடியது லெட்டு. இதே லெட்டு நம்மளுக்கு பிரச்சனையாகவும் இருக்கும். எப்போ? இஃப் வி வாட் வி டு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு இது பிரச்சனையை உண்டு பண்ண போகுது. இப்போ இருக்க லெட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொடெக்டிவ் ஏப்ரானாக இருக்குது, ரேடியோ ஆக்டிவிட்டிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு. அதே இது இந்த லெட்டு அஃபெக்ட்ஸ் சிஎன்எஸ். வெரி குட். ஸோ யாரெல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு தெரியும். சரியா? பயாலஜியில் சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை பயங்கரமாக பாதிக்க போது வென் இட் பர்ன்ஸ். நம்ம இதை எரித்தோம் அப்படின்னா வேஸ்ட் அண்ட் மெடிக்கல் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, ஸோ வேஸ்ட் ப்ராடக்டில் லெட் வேஸ்ட்டை நம்ம எரிக்கிறப்ப நம்மளோட நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா கோளாறும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? லெட். ஸோ இதுக்கு ஆன்சர் லெட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? கரெக்டுன்னு இங்கே இருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபோட்டான்ஸ். ஒரு பார்ட்டிகல்ன்றத ஃபோட்டான்னு சொல்ல போகிறோம். பெனிட்ரேட்டிங் பவர் ஆஃப் காமா ரேடியேஷன் இஸ் வெரி லோ. Ionization power is maximum for alpha rays. Penetrating power of gamma radiation is very high. என்ன ஆன்சராக இருக்க போது? 3 and 4 ஆப்ஷன் டியா? 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. சரியா? 8th ஒன்றுக்கு என்னது? ஆப்ஷன் டி. 3 and 4. 3 என்னது? Ionizing power is maximum for alpha rays and penetrating power of gamma radiation is very high. gamma radiation ஈஸியாக என்ன பண்ணும்? யார் மேலே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள ஊடுருவி வெளியே போயிடும். Proton chain reaction is example of. Proton chain reaction is an example of. Proton chain reaction. 9th question answer என்னதுப்பா? Proton chain reaction. Yes. The answer is nuclear fission. Nuclear fusion. Fusion என்ன? fission என்ன? Nuclear fusion reaction fission reaction. இது nuclear fusion. Proton chain reaction. ரெண்டு பேர் fuse ஆக போகிறாங்க. nuclear fission என்னது? ஒருத்தவங்க பிரேக் ஆகிறது. ரைட்டா? பிரேக்கிங்னா ஃபிஷன், ஜாயினிங்னா ஃபியூஷன். சரியா? அடுத்து இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன். ரைட்டா? 6x12 ஆல்ஃபா டிகே ZYA, the value of A and Z. ஆல்ஃபா டிகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் என்னதுப்பா? ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் ஹீலியம், தட் இஸ் 2He4ன்னு வரணும். ரைட்டா? இங்கே 6 இருக்கான். அப்போ ஆல்ஃபா டிகேனா இங்கே 2Heல 4 போயிடுச்சுன்னா இங்கே மிச்சம் எத்தனை இருக்கும்? 6 - 2 4. Yல 12 - 4னா 8. அப்போ என்னது? Z and Eயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. A and Z 8,4. 8,4 is the answer. சரியா? 8,4 option B. 8,4 is the answer. Kamini reactor is located at. ரைட்டா? Kamini reactor is located at. Kamini reactor எங்கே இருக்குது? Kamini அப்படிங்கிற நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே இருக்குது? Kamini reactor எங்கே பாருங்க? It is in கல்பாக்கமா, கூடங்குளமா, மும்பையா, ராஜஸ்தானா? 11th one. It is காமினி அல்லது காமினி. ரைட்டா? காமினி கல்பாக்கம்ல இருக்குது. அடுத்து which of the following is correct? Is or correct? Chain reaction takes place in nuclear reactors and an atomic bomb. ரைட்டா? செயின் ரியாக்ஷனுங்கிறது நியூக்ளியர் ரியாக்டர்லேயும் நடக்குது, அட்டாமிக் பாம்லேயும் நடக்குது. செயின் ரியாக்ஷன் நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் கண்ட்ரோல். ரைட்டா? நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடிய செயின் ரியாக்ஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயின் ரியாக்ஷன் நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் நாட் கண்ட்ரோல்டு. நோ செயின் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் அன் ஆட்டோ பாம். என்ன ஆன்சர்ப்பா? வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் 12th question? 12th question இருக்குது
Option B 1 and 2 are correct. Chain reaction in a nuclear reactor is control. நம்மளால control பண்ண முடியும். Control rod யூஸ் பண்ணுவோம்ல. Control rod என்னவா இருக்கும்? What is the control rod we are using? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய control rod ஓட பேர் என்ன? எந்த எலிமெண்ட் அல்லது எந்த மெட்டீரியலை நம்ம control rod யூஸ் பண்ண போறோம்? எங்க யூஸ் பண்ண போறோம் சொல்லுங்க. The chain reaction in a nuclear reactor is controlled. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா chain reaction takes place in nuclear reactor and atomic bomb ரெண்டுலயுமே இருக்க போகுது. Control rod என்னது? Boron and cadmium. ஜெனரலா boron and cadmium, ரைட்டா? boron or cadmium நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி நீ இதெல்லாம் படிக்கிறப்ப ஒவ்வொன்றா படிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க, இந்த இது வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன், இது இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் அப்படி படிக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி படிக்கிறப்ப மறக்கவே மறக்காது. அடுத்து 1 Rongen is equal to 1 Rongen என்னதுப்பா, அது எதுக்குப்பா சமமாக இருக்க போகுது? 1 Rongen is equal to 1 Rongen is equal to fill up கடகடன்னு சொல்லுங்கள், fill in the blanks கடகடன்னு ஆன்சர் சொல்லுங்கள். 1 Rongen is equal to very good. 1 Rongen is equal to 1.6 into 10 to the power 15 disintegration per second. சரி, disintegration per second 1.6. இது எப்படி வேணாலும் எழுதலாம், நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2.58 into 10 to the power -4, 2.58 into 10 to the power -4 போடலாமா, இல்லை 1.6 into 10 to the power 15 என்ன ஆன்சர் போடலாம்? என்ன ஆன்சர் இது? 2.58 2லையும் போடலாம், ரைட்டா? 2.58 into 10 to the power -4 அப்படியும் போடலாம், ரைட்டா? -4 கூலும் per kg அப்படின்னு எதுனாலும், சரியா? both are correct, சரியா? அடுத்த positron is dash. positronனா என்னது? positronங்கிறது எதை சொல்ல போகிறாங்க? both are correct, yes. positron என்னது? positronனா யார்? யாரை positronனு சொல்ல போகிறாங்க? எஸ், positron யாரை சொல்ல போகிறாங்க? இட் இஸ் ஆன்டிபார்ட்டிக்கல், ரைட்டா? ஆன்டிபார்ட்டிக்கல் என்னது? 1 எலக்ட்ரான், ரைட்டா? positron என்னது? எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கலா? ஓகே, ரைட். எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல் கூட நம்ம சொல்லிக்கலாம், ரைட்டா? ஆன்டி பார்ட்டிக்கல் அல்லது எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல், சின்ன துகள் அப்படின்னு. அடுத்து அனீமியா கேன் பி கியூர்ட் பை டேஸ் ஐசோடோப். அனீமியா கேன் பி கியூர்ட். அனீமியான என்னது? ரத்த சோகை, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அனீமிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதுதான். சரியா? ரைட். அனீமியா கேன் பி கியூர்ட் பை ஐரன், ரைட்டா? ரேடியோ அயனா? ரேடியோ அயன் அல்லது அயன், Fe59 ரேடியோ அயன். அப்ரிவேஷன் ஆஃப் ICRP. ஒரு பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணா பையனான்னு தெரில, பேர் வந்து ஏதோ ஒரு அனிமி பேரில் இருந்துச்சு. அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ஸ்கூலில் கம்பல்சரியில் இந்த ICRP கேட்டிருந்துருக்காங்க, ரைட்டா? ICRP கேட்டிருந்துருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சரே அவங்களுக்கு தெரியல. பிகாஸ் அவங்க ஃபில்லப்ஸ் படிச்சுட்டு போகவே இல்லை. ஃபில்லப்பில் இருக்குது, ஆனால் அதை கம்பல்சரி கொஷினில் 1 மார்க்காக கேட்டுருங்க. கம்பல்சரி கொஷினில் 2. ஒன்று வந்து ஒரு சயின்டிஸ்ட் பேரையும் ஒருத்தவங்களோட ICRPனா என்னென்னு ஹாஃப் ஏலி கொஷின் பேப்பரில். ஹாஃப் ஏலி இஸ் கவர்மெண்ட் கொஷின், ஞாபகம் வச்சுக்கோ. ஹாஃப் ஏலிங்கிறது கவர்மெண்ட் கொஷின், அதில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி படிக்கணும்னு பாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நிறைய பேர் என்ன அப்படின்னா ஃபில்லப்பெல்லாம் இதுக்கு படிச்சுட்டு வெறும் 1 வேர்ட்ஸில் சூஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். மேத்ஸ் கேட்க மாட்டாங்க, 2 மார்க் கேட்க மாட்டாங்க, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்க மாட்டாங்க, ரீசன் அசிஸ்டன்ட் கேட்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரைட்டா? யாரோட டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு? யாராவது இருக்கீங்களா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களோடது? பார்த்தீங்களா? சுகுமார் சுஜிதான்றாங்க, அவங்களுக்கு வந்திருக்கு. வேறு யாருக்கு வந்திருக்கு? இட் இஸ் ஆன்சர் இஸ் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன், ரைட்டா? இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்களா? ஓகே, ரைட். வந்திருக்கு. அப்பா வந்திருக்கு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கொஷின் பேப்பரா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருந்த கொஷினா? திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் பாரு எத்தனை கொஷினில் இருக்குன்னு. ஸோ ஃபில்லப் அப்போ படிக்கணுமா படிக்கக்கூடாதா? கட்டாயமாக ஃபில்லப்பாக படிச்சுட்டு தான் போகணும். 5th சாப்டர்லலாம் ஃபில்லப்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, கம்பல்சரி ப்ராப்ளம். இது கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்கடா, இது கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க, கவனம். அதனால் நான் அடுத்து வந்து February மந்தில் அடுத்த ப்ராசஸில் அதுவும் வச்சுருக்கேன். அதாவது புக்கில் இருக்கக்கூடிய மொத்தமாக எல்லா அப்ரிவேஷன்ஸையும் ஒரு PDFயில் நான் ஏதேதோ பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு உனக்கு எதையாவது கொண்டு வந்து சேர்த்துருவோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கெலாம் பாரு எவ்வளோ பேர் வந்து படிக்கிறேன், எனக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் படிக்கிறீங்க. அதனால் கவனம். தொடர்ந்து நான் கொடுக்கக்கூடிய PDF, நான் உனக்காக எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு நீ என்ன பண்ணணும், கொஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், சரியா? ஓகே, ரைட். டேஷ் இஸ் யூஸ்டு டு மெஷர் எக்ஸ்போஷர் ரேட் ஆஃப் ரேடியேஷன் இன் ஹியூமனில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் ரேடியேஷனை யாரெல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
dash is used to measure exposure rate of radiation in human, ரைட்டா? ஹியூமனில் இருக்கக்கூடிய ரேடியேஷனை எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள். என்னது? அதாவது ரேடியேஷனை மெஷர் பண்ணுற மெஷரிங் டிவைஸ் என்ன? என்னது? டாசிமீட்டர். டாசிமீட்டர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த ரேடியேஷன் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? டேஷ் ஹேஸ் த கிரேட்டஸ்ட் பெனிட்ரேஷன் பவர். யாருக்கு கிரேட்டஸ்ட் பெனிட்ரேஷன் பவர் இருக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சூஸ்லேயே படித்தோம். சூஸ்லையா அல்லது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லையா? ரீசன் அனசேஷன் ஏதோ ஒன்று இப்போ பார்த்தோம்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இதுக்கு என்ன ஆன்சர், ரைட்டா? வாட் இஸ் ஆன்சர்? டேஷ் ஹேஸ் த கிரேட்டஸ்ட் பெனிட்ரேஷன் பவர். காமா ரேஸ். காமா ரேஸ் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் காமா, ரைட்டா? காமா ரேஸ் ஹேஸ் த ஹையஸ்ட் பெனிட்ரேஷன் பவர். இங்கே பாருங்கள், ZYA Z+1YE எக்ஸ். அப்போ எக்ஸுங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இசட்டை விட ஒன்று கூட வந்திருக்கான், சரியா? இசட்டை விட இங்கே ஒன்று கூட வந்திருக்கு, ஏ அப்படியே இருக்குது. அப்போ இது என்னவா இருந்திருக்கும்? ஏ. அப்போ இங்கே 0, இங்கே என்னவா இருந்திருக்கும்? -1 போயிருக்குமா? அப்போ என்னவா இருந்திருக்கும்? எலக்ட்ரான். வெரி குட், இட் இஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரான் தான் இது மைனஸ் சார்ஜ் மைனஸ் வந்திருக்கு போது, ரைட்டா? பீட்டா பார்ட்டிக்கல், எலக்ட்ரான். வெரி குட். பீட்டா பார்ட்டிக்கல் இஸ் ஆல்சோ குட் ஆன்சர். பீட்டா பார்ட்டிக்கல் அல்லது எலக்ட்ரான் எப்படி வேணால் எழுதலாம், ரைட்டா? பீட்டா ரே இல்லை பீட்டா பார்ட்டிகல்ஸ், பீட்டா பார்ட்டிக்கல். த ஆவரேஜ் எனர்ஜி. அடுத்து இதில் திஸ் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் இன் டேஷ் டிகே. இது என்னது? இது இதில் பாசிபிளாக இருக்க போது. இது என்னது? இசட்டு எக்ஸ் ஒய்யாக மாறி இருக்கு. திஸ் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் இன் 8th கொஷின் ஆன்சர் என்னது? 8th கொஷின் ஆன்சர் காமா டிகேவா? 8th கொஷின் ஆன்சர் என்னது? இஸ் காமா டிகே, ரைட்டா? 8th கொஷின் இஸ் காமா டிகே. 8th கொஷின் இஸ் காமா டிகே. அடுத்து, the average energy released in each fusion reaction is about dash joule. பார்த்தியா? அவங்க ஜூல் யூனிட்டே கொடுத்துட்டாங்க. the average energy released in each fusion reaction is about dash joule. each fusion reaction என்ன ஜூல்? 3.84 into 10 to the power minus 12. 3.84 into 10 to the power minus 12 joules. இந்த மாதிரி அடுத்து ஒரு PDF. ஸோ நான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டே தான் வரேன் நான் ஒவ்வொன்றா. ஸோ அடுத்து இது ஒன்று வேல்யூஸ், கரெக்டாக? நம்மக்கிட்ட நிறைய வேல்யூஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு லெசன்லேயும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது ஒவ்வொன்றா, கரெக்டாக? அப்போ தான் என்ன சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இப்போ ஒரு 2 minutes 3 minutes முன்னாடி ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். என்னது அது? மறந்துட்டேன். பார்த்தியா? அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதுக்கு தான் அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கிறது. என்ன சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஏதோ ஒரு PDF ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன். என்ன PDFடா? அப்ரிவேஷன். எஸ், வெரி குட், அப்ரிவேஷன். தேங்க்யூ ஸோ மச். அக்ரனிம்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கேன். அப்ரிவேஷன் மறந்துடக்கூடாது. எஸ், அப்ரிவேஷன் போட்டாச்சு, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒன்றுனா அப்படியே போட்டு வச்சுக்கோ. ரைட். அடுத்து டேஷ். நியூக்ளியர் ஃபிஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் டேஷ் கெல்வின். எவ்வளோ டெம்பரேச்சர்? எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் சொன்னீங்க. எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டெம்பரேச்சராக இருக்கும்? 10 to the power 7 to 10 to the power 9. 10 to the power 7 to 10 to the power 9. அப்போ எவ்வளோ? 1,00,000 கெல்வின்லேருந்து 10,00,000 100,00,000 கெல்வின் மாதிரி, ரைட்டா? 1,00,000 கெல்வின். அவ்வளோ தூரத்துக்கு, அவ்வளோ கெல்வின், அவ்வளோ தூரத்துக்கு. 10 to the power 7 into 10 to the power 9 Kelvin. The radioisotope of dash helps to increase the productivity of the crops. The radioisotope of dash எதுப்பா? productivity of the crops. crops ஓட productivity increase பண்ணக்கூடியது யாரு? ரைட்டா? crops ஓட productivity increase பண்ணக்கூடியது யாருப்பா? P32. phosphorus 32வா? P32, சரியா? P32 phosphorus 32. அடுத்து, if the radiation exposure is 100 hour, it may cause 100 hour இருந்தால் என்ன ஆக போகுது? 100 ராஞ்சன்ட், ரைட்டா? 100 ராஞ்சன்ட் ரேடியேஷன் என் மேலே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, என் மேலே பட்டிருக்கு. அப்போ என்ன ஆக போகுது? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஐ மே கெட் அ லிக்யூமியா, ரைட்டா? என்ன பண்ண போகுது? எனக்கு ரத்த சோகை அல்லது ரத்தத்துலலாம் ரொம்ப அஃபெக்ட் இருக்க போது லிக்யூமியா. அதான் லிக்யூமியான்றது வெள்ளை அணுக்கள், சாரி, நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ், ரைட்டா? ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்ல போகிறாங்க, ரைட்டா? பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லலாம், சரியா? லுக்கிமியா. ஓகே, fatal disease like leukemia. Okay, right. State whether the following statement is true or false. நிறைய இருக்கு. இந்த சாப்டர் மட்டும்
கொஞ்சம் கவனம் 1 மார்க் நிறையா இருக்குது, அதனால் இதுலேருந்து 1 மார்க்ஸுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஓகே சோனிகா தேங்க்யூ ஸோ மச். 100 hour வந்தால் கேன்சர், 600 hour வந்தால் ஆல் மர்கையா, அவ்வளோதான் ரைட்டா. 100 hour 100 ரான்ஜென்ட் இருந்தால் கேன்சர் வரப்போகுது, 600 ரான்ஜென்ட் இருந்தால் மண்டையை போட்டுடலாம். இப்போது கேள்வி அது கிடையாது. வாட் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க், வாட் இஸ் த மினிமம் எக்ஸ்போஷர் அமௌண்ட், எவ்வளோ இருக்கலாம்? அதுக்கு ஒரு வேல்யூ பார்த்தோம்ல, மோர்ஸ்னோலையோ டூயினோலையோ பார்த்தோம் ரைட்டா. இவ்வளோ ரான்ஜென்ட் வந்து ஒரு நாளைக்கோ ஒரு மாதத்துக்கோ ஏதோ ஒன்று பார்த்தோம்ல. வாட் இஸ் இட் வேல்யூ? வாட் இஸ் இட் வேல்யூ? வாட் இஸ் இட் வேல்யூ? எவ்வளோ? $99 hour 50 hour என்னடா ஒவ்வொரு ஆராக போட்டுட்ருக்கீங்க, என்ன வேல்யூ? மோர் டு நோலையோ டூயினோலையோ மினிமம் எக்ஸ்போஷர் லிமிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு சவப்பெட்டையெல்லாம் அனுப்புகிறானுங்க. 5 or 50 ஒரு நாளைக்கா இல்லை ஒரு மாதத்துக்கா? 50 for 1 month 30,000 ரான்ஜெட்டா மாடி? நோ 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 நாட் தட். டூயினோலையோ ஏதோ ஒன்றில் இருக்கடா, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். உனக்கு ஞாபகம் வரலையா? 5 5 15 சரி போ, மறந்து போச்சா? நான் திருப்பி டியூனோ நடத்துகிறப்ப பார்க்குறேன். புக்கு வச்சுருக்கீங்களே, எங்கிட்ட தான் புக்கு இல்லை, உங்ககிட்ட புக்கு இருக்கும்ல. சரி இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். plutonium 239, plutonium 239 is fissionable material. True or false? True or false? Venkateshwar, very good, good. Right? Got it, got it. 100 micro radians, micro ranges, 100 mr. எனக்கு ஞாபகம் பார்த்தேன். 100 mr per week, per week. ஒரு வீக்குக்கு, ஒரு வீக், ஒரு வாரத்துக்கு 100 மில்லி ரைட். 100 mr, 100 mr ஒரு வாரத்துக்கு. எஸ், கொலகார பசங்களா? ரைட், சூப்பர், குட். அடுத்து ப்ளூட்டோனியம் சொல்லு. ப்ளூட்டோனியமுக்கு பதில் சொல்லுங்கள். வாங்க 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 வாங்க, ப்ளூட்டோனியம் பதில் வாங்க, அதை விட்டுருங்க. plutonium 239 is a fissionable material. ஆமாவா இல்லையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன், elements having atomic number greater than 83 can undergo nuclear fission. நியூக்ளியர் ஃபிஷனுக்கு undergo ஆகும். செகண்ட் ஒன், எனக்கு கொஷின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 1 2 2 2 2T 3T அப்படின்னு, 1 or 2 அப்படின்னு. செகண்ட் ஒன் என்ன? ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமே போட்டுட்ருக்கீங்க. செகண்ட் ஒன் என்ன ஆன்சரு? செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸு. கிரேட்டர் தென் 8 கேன் அண்டர்கோ நியூக்ளியர் ஃபிஷனா? நியூக்ளியர் ஃபியூஷன் கொடுத்துருக்காங்க, ஃபியூஷன் கிடையாது, இட் இஸ் நியூக்ளியர் ஃபிஷன். செகண்ட் ஒன் என்னது? ஃபால்ஸ். நியூக்ளியர் ஃபியூஷன் இல்லை, ஃபிஷன் வரணும். நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் நியூக்ளியர் ஃபிஷன் ரைட்டா. ஃபியூஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஃபியூஷன் என்னது? ஒருத்தவங்களோட சேர்க்குறது, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாவா இல்லையா? தேர்ட் ஒன் இஸ் ட்ரூ. எஸ், நியூக்ளியர் ஃபிஷன் பழக்கிறத விட ஒன்றா சேர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேர்ட் ஒன் இஸ் ட்ரூ. அடுத்து ஃபோர்த் ஒன், நேச்சுரல் யுரேனியம் U-238 இஸ் த கோர் ஃபியூயல் யூஸ் இன் நியூக்ளியர் ரியாக்டர் ரைட்டா. நியூக்ளியர் ரியாக்டரில் U-238 தான் முக்கியமான ஃபியூயலாக நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. என்ன வரப்போகுது? ஹேமபிரியா, இஃப் இட் இஸ் அ ப்ராப்ளம் செக் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன். உங்கள் இன்டர்நெட்டில் தான் ப்ராப்ளம், லோட் ஆகிட்டு இருக்க சான்ஸே இல்லை. இங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. என்னோடய சைடில் நாங்கள் எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் சைடில் தான் பிரச்சனை. யூ ஜஸ்ட் செக் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன். இட் இஸ் ஃபால்ஸ். என்னது? 235 U-235, U-235 தான் ஆன்சர் சரியா. அடுத்து, இஃப் அ மாடரேட்டர் இஸ் நாட் ப்ரெசன்ட், மாடரேட்டர் இல்லை, ஐயோ எவ்வளோ ஆபத்தானது. த நியூக்ளியர் ரியாக்டர் வில் பிஹேவ் அஸ் அன் ஆட்டோ பாம். ஆமாவா இல்லையா? மாடரேட்டர் இல்லை அப்படின்னா 5வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? நியூக்ளியர் ரியாக்டர் வந்து ஒரு ஆட்டம் பாம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா இல்லையா? எஸ், மாடரேட்டர் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. மாடரேட்டர் இல்லைன்னா அவ்வளோதான், ஆட்டம் பாம் தான். ட்ரூ. டியூரிங் ஒன் நியூக்ளியர் ஃபிஷன் ஆன் அன் ஆவரேஜ் 2 to 3 நியூட்ரான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ரைட்டா. ஆவரேஜ் என்ன சொல்கிறாங்க? ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் நடந்துச்சுன்னா அதில் 2 to 3 நியூட்ரான் வெளியே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சிக்ஸ்த் ஒன்,
Sixth one is true. அடுத்து Einstein's theory of mass energy equivalence is used in nuclear fission and fusion, right? ரெண்டு fusion and fission ரெண்டுலயுமே யூஸ் பண்றாங்க, right? Fusion and fission. என்ன ஆன்சரா இருக்கும்? 5 false. ஒரு நிமிஷம், இது லாஸ்ட் ஒன் ட்ரூ. 5 வந்து என்னது? 5 true or false? Moderator is not present and the nuclear reactor will behave as an atom bomb. 5th one என்ன ஆன்சர்? எனக்கு 5th one மட்டும் பதில் சொல்லுங்க. 5th one என்னது? false and control rod. ஓகே ரைட். 5th one வந்து false, moderatorக்கு பதிலாக control rod. சரியா? ஆமாடா ஃபால்ஸ், நான் ட்ரூ போட்டிருந்தேனா? சரி ஓகே. அடுத்து வாங்க 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 நெக்ஸ்ட் மேட்ச் ஃபாலோயிங். சீக்கிரம், மேட்ச் வேறு நிறைய இருக்குது இந்த சாப்டரில், நிறைய மேட்ச் வேறு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பிஏஆர்சி, பாரத் அது என்னது? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். சி ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட், யூ கேன் கெட் செலக்டட் இன் தட். இதிலலாம் நீ செலக்ட் ஆகிட்டேன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சு கூட நீ என்ன பண்ணலாம், இதில் பிஏஆர்சிலனா ஜாயின் பண்ணலாம். என்னோடய ஓன் என்ன சொல்கிறது, ஓகே அங்கிள், என்னோடய மாமா இருக்காங்க, தாய் மாமா, அவங்க பிஆர்சியில் தான் ஒர்க் பண்ணாங்க. இப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஹையஸ்ட் பொசிஷன். சூப்பராக இருக்கும். நீ நல்லா படித்து நல்லாலாம் போயிட்டேன்னா என்னது வேறு லெவலில் இருக்கும். சரியா? பார்க்குக்கு ஆன்சர் என்னது? பார்க்கு எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது, ரைட்டா? பார்க்கோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. இந்தியாஸ் ஃபஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். இந்தியாஸ் ஃபஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் எங்கே பாருங்க? இந்தியாஸ் ஃபஸ்ட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், இந்தியாவின் முதல் அணு உலை எங்கே இருக்குது? தாராப்பூர், ரைட்டா? இட் இஸ் 2. அடுத்து ஐஜி கார், ரைட்டா? ஐஜி கார்னா எங்கே இருக்குது? ஐஜிசிஏஆர் எங்கே இருக்குது? ஐஜிசிஏஆர் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் இன் இந்தியா என்னவா இருக்குது? ஐஜிசிஆர் இஸ் இன் கல்பாக்கம். அடுத்து ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் அப்சரா. ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டருக்கு பேர் என்னது? அப்சரா. 3412 இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் பார்க்கில் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. படித்தா மேலே போகலாம், இல்லைனா கிடையாது. அவ்வளோதான். படித்தே ஆகணும். பார்க்கு, இஸ்ரோ, அதுக்கப்புறம் டிஆர்டிஓ, இதிலலாம் நீங்கள் வேலை பார்க்கணுன்னா ரெக்கமெண்டேஷன்லாம் கண்டிப்பாக ஒரு சீட் கூட கிடைக்காது. ரெக்கமெண்டேஷன்ற வார்த்தையே கிடையாது அங்கெல்லாம். அதுக்கெலாம் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. நோ ரெக்கமெண்டேஷன். சரியா? ரெக்கமெண்டேஷனை பற்றியே யோசிக்கக்கூடாது. என்ன ஆன்சர் வரப்போகுது? கடகடன்னு சொல்லுங்கள். எஸ், ஃபாஸ்ட். ஃபியூயல் எதுப்பா? இதில் இது எதுப்பா ஃபியூயலு? யுரேனியம் தானே ஃபியூயலாக இருக்க போகுது. யுரேனியம் இஸ் த ஃபியூயல். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டர் யார்? இதில் கேட்மியம் ராட்ஸ் தானே மாடரேட்டர் பார்த்தோம் நம்ம. ஸோ திஸ் இஸ் 2. கூலண்ட் எது? ஹெவி வாட்டர் இஸ் த கூலண்ட்டு. ஷீல்டு எது? லெட். அப்படியே ஆன்சர் 4 3 2 1 வரப்போகுது. சரியா? 4 3 2 1 வரப்போகுது. இப்போ 4 2 3 1 இருக்குது. 4 3 2 1 தானே. கூலண்ட் ஹெவி வாட்டர் கரெக்டாக தான் நான் போட்டது. அடுத்த சோடியம் ஃபஜான். அதுக்கெலாம் சூப்பர் படம் வச்சுருக்கேன்டா. சோடியம் ஃபஜான் வந்து ஒரு முக்கியமான கொஷின். ஸோ 5 மார்க்கில் ஒரு பிரான்ச்சில் கேட்பாங்க சோடியம் ஃபஜான் ரூல். ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன், ரைட்டா? வில் ஜஸ்ட் டூ தட், ரைட்டா? ஸோ சோடியம் ஃபஜான் என்ன பண்ணாங்க? சோடியம் ஃபஜான் எதை சொன்னாங்க? சாடி அண்ட் ஃபஜான் என்ன சொன்னாங்கப்பா? இல்லை நம்ம இப்போ இந்த லெசன் லேட்டாக தான் ஆரம்பித்தோம். அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஐரின் தியூரி என்ன பண்ணாங்க? ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஹென்ரி பெக்கரல் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ். ரேட்டா 3142. அன்கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன்.
அன்கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன் என்னது? அது ஆட்டம் பாமா ஒன்று. ஃபெர்டைல் மெட்டீரியல் என்னது? ஃபெர்டிலிட்டி மெட்டீரியல் ப்ரீடர் ரியாக்டரா? ஃபெர்டைல் மெட்டீரியல். கண்ட்ரோல்டு ஃபிஷன் ரியாக்ஷன்னா நியூக்ளியர் ரியாக்டரு. ஃபிஷன் ரியாக்ஷன் ஃபிஷன் ரியாக்டர் என்னது? 4 3 2 1 4 3 2 1 சரியா? 4 3 2 1 சரியா? 4 3 2 1. எவ்வளோ மேட்ச் இருக்குது பாரு இந்த லெசனில், அவ்வளோ மேட்ச் ஃபாலோயிங் கொஷின்ஸ் இருக்குது சரியா? திஸ் லெசன். கோபால்ட் 60 எதுக்குப்பா யூஸ் பண்ண போகிறோம்? அப்போதே பார்த்தோம். கோபால்ட் 60 எதுக்கு? கோபால்ட் 60 எதுக்கு பயன்படுத்த போகிறோம்? கோபால்ட் 60 கோபால்ட் 60 எதில் போகுது? கோபால்ட் 60 கோபால்ட் 60 என்ன பண்ண போகுது? லிக்யூமியா. கோபால்ட் 60 லிக்யூமியா. அயோடின் அயோடின் தைராய்டு டிசீஸு. சோடியம் சோடியம் என்ன பண்ண போகுது? ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்டு. கார்பன் ஏஜ் ஆஃப் ஃபாசில். 4312 4312 தானே இதுக்கு ஆன்சர்? 4312 கரெக்டா? எஸ், திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். 4312. Yes. So next we are going to see the question answer. So question answer பார்க்குறதுக்கு முன்னாடி let us have a small break. இன்னும் question answer வரல, திருப்பி இன்னும் fill in the blanks வருது. 2 கொஷின், அதுக்கப்புறம் திருப்பி fill in the blanks, reason and assertion, அதுக்கப்புறம் தான் வருது சரியா? ஓகே, now let us have a small break. அடுத்த break அப்புறம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் சரியா? Let us have a small break. ஸோ இப்போ ஒரு பிரேக்கு, இதுக்கு அடுத்த பிரேக் பார்த்திங்க அப்படின்னா லஞ்ச் பிரேக். இதுக்கு அடுத்த லஞ்ச் பிரேக் போகலாம் சரியா? என்னாச்சு சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. Let us have a little big break. கொஞ்சம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ரைட்டாக? ரொம்ப நேரம் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ let us have a break ரைட்டா? ஓகே ஓகேவா? ரைட். இந்த லைவ் சாயங்காலம் 5 மணி 6 மணி ஆகும் முடிய, 5 இல்லை 6 மணி ஆகும் ரைட்டா? 20 minutes அடுத்து லஞ்ச் பிரேக் விளாடும் ரைட்டா? 12 மணி ஆகிடுச்சு, மணி 12 ஆக போகுது. we are going to start at 12:15. ஸோ 1:30 அல்லது 1:45 தான் அடுத்த பிரேக். அடுத்து நம்ம கண்டினியூஸாக படிக்கணும். 7th லெசன் முடிச்சதுக்கப்புறம் ரைட்டா? 6ல் ஆரம்பித்து 7th லெசன் முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் வந்து உனக்கு 20 minutes 25 minutes விடுறேன் ரைட்டா? ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுக்கோ. இப்போ திஸ் இஸ் த டைம் யூ கேன் புட் யுவர் ஃபோன் இன் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க சரியா? ஓகே. ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, அடுத்து கெமிஸ்ட்ரி இருக்குது சரியா? கெமிஸ்ட்ரி அடுத்து we are going to see chemistry ரைட்.
ஸோ ஆரம்பிக்கலாமா? Are you guys ready? Yes. Welcome back. Welcome back. Welcome back. Shall we start? Yes. Are you guys ready? Yes. என்ன சாப்பிட்டீங்க? நோ, இது வந்து நான் சாப்பிட்ட பிரேக்கில், திஸ் இஸ் நாட் மை ஈட்டிங் பிரேக் அல்லது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்ற பிரேக்கில். தட் பிரேக் இஸ் அ பவர் நாப்னு சொல்லுவாங்க. ஹவு மெனி ஆஃப் யூ நோ அபவுட் தட் பவர் நாப்? பவர் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவ் யூ நோட்டிஸ் தட்? நான் சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. ஸோ பவர் நாப். ஸோ நான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரேன். ஐ ஜஸ்ட் லெஃப்ட். ஓகே, சரியா? டவலில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்களா? நீ உட்காந்து அதை தான் பார்த்துட்ருக்கேன். என்ன டவலில் எப்படி பண்ண முடியும்? நான் தூங்கிட்டு எந்திரிச்சு வந்தேன். நான் தான் தூங்கி எந்திரிச்சு வந்தேன். யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? யார் யாரெல்லாம் தூங்குனீங்க? தீஸ் கைண்ட் ஆஃப் பவர் நாப் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஆல்வேஸ். சரியா? நெக்ஸ்ட்டு நான் ஒரு பவர் நாப், நான் என்னோடய பவர் நாப் டைமில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் தூங்கணும். நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, பவர் நாப்பை லாங் நாப் ஆக்கிடக்கூடாது. ரைட்டா? பவர் நாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஸ்லீப், ஒரு 10 to 15 minutes தூங்குறது அப்படின்னு. சரியா? ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஃபார் 10 minutes. நான் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிட்டு போனதுலேருந்து கரெக்டாக 10 minutes அலாரம் வச்சுருந்தேன். ஸோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ரைட்டா? ஓகேவா? ரைட். நிறைய பேர் தூங்கினா மொத்தமாக தூங்கிடும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ்லாம் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருந்து அப்படின்னா தூங்கிடாத. சரியா? அப்படிலாம் இருந்தேன்னா நீ பவர் நாப் பக்கம் வந்துடாத. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் தட். பவர் நாப் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு டீப் ஸ்லீப். டீப் ஸ்லீப் போயிடக்கூடாது. ரைட்டா? அது டீப் ஸ்லீப் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி போகாத அளவுக்கு கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். அதான் நிறைய பேர் தூங்கிட்டா திருப்பி எந்திரிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவான். அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? யூ ஷுட் நாட் டூ தட். சரியா? ஓகே, ரைட். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தெர் இஸ் நோ கேம் நவ். யூ ஹாவ் டு டூ அ வெரி வெரி ஃபாஸ்ட் ரிவிஷன். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். இந்நேரம் நம்ம 6th chapter முடிச்சிருக்கணும். பரவாயில்ல, வி வில் கம்ப்ளீட் இட். நம்ம முடிச்சிடலாம். சரியா? அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் பெனிட்ரேஷன் பவர். பெனிட்ரேஷன் பவரை பொறுத்து இதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யார் இருக்கிறதுலே அதிகமான பெனிட்ரேஷன் பவர் இருக்க டிசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இவங்களுக்கு தான் பெனிட்ரேஷன் பவர் அதிகம். அதுக்கப்புறம் இவங்க, அதுக்கப்புறம் இவங்க, அதுக்கப்புறம் இவங்க. கரெக்டாக? இஸ் தட் ரைட்? கரெக்டாக பெனிட்ரேஷன் பவர் பேசிஸில் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ காமா ரேஸ், பீட்டா ரேஸ், ஆல்பா பீட்டா காமா, காஸ்மிக் ரேஸ் அப்படி எழுதிக்கோங்க. ரைட்டா? ரைட். அடுத்த கொஷின். Arrange the following in the chronological order of discovery: nuclear reactor, radioactivity, artificial radioactivity, discovery of radium. First radium discover பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாக நம்மளே ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நியூக்ளியர் ரியாக்டரை கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட், யூஸ் த அனலாகி டு ஃபைண்ட் த ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ரைட்டா? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இன்டியூஸ்டு ப்ராசஸ். என்னதுப்பா? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்போ இன்டியூஸ்டு ப்ராசஸ், ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ங்கிறது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அப்போ இன்டியூஸ்டுனா நானாக என்ன பண்ணுறேன்? உந்தம் நானாக உள்ளே என்ன பண்ண போகிறேன்? எனர்ஜி கொடுக்க போகிறேன், நானாக செய்ய போகிறேன். அப்போ என்னது? ஆர்டிஃபிஷியல். தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரைட்டா? ஆர்டிஃபிஷியல். அடுத்து நியூக்ளியர் ஃபியூஷன், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். அப்போ நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபியூஷனில் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரா? அப்போ நியூக்ளியர் ஃபியூஷனில் என்ன இருக்கும்? நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் என்னவா இருக்க போகுது? பசங்களை கம்பேக், பேசாதீங்க, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க. எஸ், கமான் கமான் கமான். நியூக்ளியர் ஃபியூஷன். செகண்ட் கொஷின் ஆன்சர் என்னது? ரூம் டெம்பரேச்சர். ரைட்டா? ரூம் டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே எல்லாம் உடஞ்சி போயிடும். ரைட்டா? நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கூட உடஞ்சி போயிடும். ரூம் டெம்பரேச்சரில் கூட ஃபிஷன் பிரேக் டவுன் நடக்கும். அடுத்து இன்க்ரீஸிங் கிராப்ஸ், ரேடியோ பாஸ்பரஸ். இஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட். ஹார்ட் நல்லா வேலை செய்கிறதுக்கு என்ன ஐசோட்டோப் தேவை? செடி நல்லா வளர்கிறதுக்கு ரேடியோ பாஸ்பரஸ் தேவை. அதே இது நம்மளோட இதயம் நல்லா வேலை செய்கிறதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? ரேடியோ
சோடியமா உப்பு போட்டு சாப்பிடணும் ரைட்டா நம்மளோட பிபி நம்மளோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுல சால்ட்டை சொல்லுவாங்க பிபி வந்துருச்சுன்னா உப்பை குறைச்சிக்கோங்க அல்லது உப்பை கூட சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இட் இஸ் சோடியம் ரேடியோ சோடியம் அடுத்து டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ரே ஒரு ரே வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மூலமாக டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது ரே நோ டிஃப்ளெக்ஷன் என்னது இஃப் இட் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் தென் இட் இஸ் காமா ரேஸ் ஏன்னா காமா ரேஸ் இஸ் நாட் அ சார்ஜ்டு பாடி அதில் சார்ஜே இருக்காது இட் இஸ் காமா ரே இதை ரே இல்லை ஆல்ஃபா ரே இது ஆல்ஃபா ரே இது காமா ரே ஆல்ஃபா ரேஸ் காமா ரேஸ் சரியா ரைட் அடுத்து ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் அசர்ஷன் அண்ட் ரீசன் a neutron imping on U235 right a neutron impinging on U235 splits into produce barium and krypton U235 is a fissile material சரியா இப்போ என்னது இதுக்கு both assertion and reason are true ஆமா இதுவும் true தான் reason is the correct explanation கரெக்டா both is assertion and reason are true சரியா ரெண்டுமே ஒன்று தான் ரைட்டா அந்த கொஷின் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வந்துச்சா இருப்பானா ஓகே இருஃபோ குட் அடுத்து பாருங்கள் செகண்ட் கொஷின் இன் பீட்டா டிகே இது பீட்டா டிகே த நியூட்ரான் நம்பர் டிக்ரீசஸ் பை 1 பீட்டா டிகேல நியூட்ரான் நம்பர் டிக்ரீசஸ் பை 1 பீட்டா டிகேனா என்னது ஆல்ஃபா பார்ட்டிகல்னா ஹீலியம் வரும் பீட்டா டிகேல என்ன வரப்போகுது பீட்டா டிகேல எலக்ட்ரான் வருமா பீட்டா டிகேல எலக்ட்ரான் வருமா ஸோ அப்போ பாருங்கள் இன் பீட்டா டிகே அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசன் கரெக்ட் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூவா இது என்னது ஆன்சரு ஆப்ஷன் என்னது இதுக்கு ஆன்சர் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1 ரீசன் இஸ் ட்ரூ அசர்ஷன் ட்ரூவா தப்பா அசர்ஷன் இஸ் ட்ரூ ஆர் ராங் ரைட்டா அசர்ஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது என்னது இதுக்கும் ஆன்சர் ஏவா டியா வாட் இஸ் ஒன் பை டிகேவா இந்த லெசனே இப்போ படிக்கலன்னு அர்த்தம் நீங்கள் இந்த லெசனே படிக்கலையா என்ன ஆன்சர் வாட் இஸ் ஆன்சர் அசர்ஷன் இஸ் ராங்கா அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் த ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன் கொடுத்துருக்காங்க இது ரைட்டா இல்லையா செகண்டுக்கு டியா செகண்ட் ஒன்று என்ன ஆன்சர் அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் ரைட்டா பீட்டா டிகேனா என்னது நியூட்ரான் நம்பர் குறையும் நம்ம சொல்கிறோம் மேலே 0 தானே இருக்கும் அப்போ இது ஃபால்ஸு இது ட்ரூ ஸோ இதான் ஆன்சரு இது ஆன்சர் கிடையாது சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இஸ் நெசசரி டு எக்ஸிக்யூட் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆமாம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் தேவை இன் நியூக்ளியர் ஃபியூஷன் த நியூக்ளியர் ஆஃப் த ரியாக்டன்ட் கம்பைன் ரிலீஸிங் ஹையர் எனர்ஜியா நியூக்ளியர் ஃபியூஷனாக பிரேக்கிங் டவுன் தானே தேர்ட் ஒன் என்ன ஆன்சர் தேர்ட் ஒன் ஆன்சர் என்னது ரைட்டா in nuclear reaction nuclear fusion the nuclei of the reactant combine releasing high energy right is that right third one can answer ஏன் இங்கே ஃபுல்லாக எனக்கு தப்பாக இருக்கு இதை விட்டுருங்க தேர்ட் ஒன் ஆன்சர் என்னது ஏயா பியா தேர்ட் ஒனுக்கு என்ன ஏபி ரெண்டு ஆன்சருமே இருக்கு தேர்ட் ஒன் ஏயா பியா extreme temperature is necessary to execute nuclear fusion third one ku a answer third one enadhu a answer rendume right the reason is correct explanation for the assertion okay right next question control rods are known for neutron seeking rods right control rod enna panuma நியூட்ரானை தேடி பிடிச்சி வச்சுக்குமா ரைட்டா நியூட்ரானை தேடி பிடிச்சி வச்சுக்குமா ரைட்டா அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் நியூட்ரான் சீக்கிங் ராட்ஸ் ஓகே கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் சஸ்டைன்டு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் ரைட்டா சஸ்டைன்டு கரெக்டாக ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இதுவும் ட்ரூ இதுதான் இதுக்கு காரணமும் கூட சரியா ஸோ வில் கோ ஃபார் த கொஷின் ஆன்சர் ஹூ டிஸ்கவர்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா அது இயற்கையாகவே இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சோன்னா இதுலேருந்து என்ன பண்ண போகுது அப்படியே ரேடியேஷன்ஸ் தெரியுதா இந்த மாதிரி என்ன பண்ண போகுது வெளியே போயிட்டே இருக்க போகுது ரைட்டா வெளியே போயிட்டே இருக்க போகுது ஸோ அப்போ அது பேர் தான் என்னது ஸோ அது பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சானா இவர் தான் கண்டுபிடிச்சாரு ஹென்ரி பெக்யூரெல் சரியா ஹென்ரி பெக்யூரெல் வாஸ் த ஒன் ஹூ ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அடுத்த கொஷின் which radioactive material is present in ore of pitch blende pitch blendல இருக்கக்கூடிய
ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எதுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. பிட்ச் பிளண்டில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எது? இட் இஸ் யுரேனியம். யுரேனியம் தான் ஆன்சர். ஆனால் ஒரு தடவை கொஷின் ஆன்சர் இல்லாமல் 1 மார்க்கில் கேட்டிருந்தப்போ ஆப்ஷனில் ரேடியம் கொடுத்துருந்தாங்க. ரேடியம்னால ஆன்சர் கரெக்டு தான் ரைட்டா. ரேடியமும் இதுக்கு ஆன்சர் கரெக்டு தான். 1 மார்க்கில் ரேடியமை வச்சு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் ரேடியம் பொலோனியம் அப்படி கொடுத்துருந்தாங்க. அதில் யுரேனியம் இல்லை, ரேடியம் தான் இருந்துச்சு. அதனால் ரேடியமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட், ரைட் எனி 2 எலமெண்ட் விச் ஆர் யூஸ்டு ஃபார் இன்டியூசிங் ரேடியோ ஆக்டிவிட்டி ரைட்டா. ரேடியோ ஆக்டிவிட்டியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு, ரேடியோ ஆக்டிவிட்டியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய 2 எலமெண்ட் இது, போரான் அண்ட் அலுமினியம். போரானும் அலுமினியமும் இதுக்கு ஆன்சராக இருக்க போகுது. அடுத்து, ரைட் த நேம் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் which is emitted during natural radioactivity. natural radioactivity அப்போ என்ன ரேடியேஷன் வெளியே வரப்போகுது? காமா ரேஸ் ஆர் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். காமா ரேஸ் தானே பண்ண போகுது, வெளியே வரப்போகுது. வெரி குட், காமா ரேஸ் த ஆன்சர். If A is the radioactive element which emits alpha particle produces, இதை பார்த்து பயந்துராத, இது ஆக்சுவலாக இப்படி இருந்திருக்கணும், 104 RF 259 இருந்திருக்கும் ரைட்டா. ரைட் த அட்டாமிக் நம்பர் and the mass number of the element ரைட்டா. alpha decay, alpha decay என்னதப்ப 104 ருதர்ஃபோர்டியம் RF 259. இது என்ன பண்ணுது? alpha decay. alpha decay என்ன பார்த்தோம்? 2He4 இது வெளியே வருதுன்னு அர்த்தம் ரைட்டா. alpha decay என்னது? alpha particle வெளியே போகிறது ரைட்டா. இப்போ என்ன அர்த்தம்? அப்போ 2 போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? 102 RF, மேலே 4 போயிடுச்சுன்னா 255 இருக்குமா? ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக? சாரி இல்லை, நான் மாற்றி எழுதிட்டேன் பார்த்தியா, சாரி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஏங்கிறது தான் சரியா, நான் மாற்றி சொல்லிட்டேன். கவனிங்க. இஃப் ஏ இஸ் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், ஏன்னு ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் இருக்குது, இது வந்து என்ன பண்ணுது? ஆல்ஃபா டிகேக்கு ஈடுபடுது. இது ஆல்ஃபா டிகேக்கு ஈடுபடுறப்ப ஆன்சரில் எனக்கு என்ன பண்ணுது? ரூதர்ஃபோர்டியம் கிடைக்குது ரைட்டா. 104 RF 259 இந்த பக்கம் 2He4 எனக்கு கிடைக்குது. அப்போ ஏன் என்னவாக இருக்கும்? இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே இருந்திருப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தது தானே. அப்போ என்னது? 106 A 259 இருந்திருக்கும் ரைட்டா. 259 சரியா, 259 புரியுதா? டேய் இது புரியுதா? இஸ் தட் கிளியர்? நான் இப்போ எழுதியிருக்கிறது புரியுதா? இந்த எலமெண்ட்டு அல்லது இந்த மெட்டீரியல் டிஸ்இன்டகிரேட் ஆகுது, ஆல்ஃபா டிகே அடையுது. ஆல்ஃபா டிகேன்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி 2He4 வெளியே போகுது, 2He4 வெளியே போகுது. அப்போது மிச்சம் இருக்கவங்க இவங்க 2 பேரும் அவுட்புட்டில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா. அப்போ இது நம்மளுக்கு வரப்போ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதில் அட்டாமிக் நம்பர் என்ன, மாஸ் நம்பர் என்ன? அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ அப்போ இதுதான் என்னது? அட்டாமிக் நம்பரு. மாஸ் நம்பர் 259 + 4 263 வரும் சரியா. 263 இஸ் த மாஸ் நம்பர். 263 எஸ் மாற்றிட்டேன். 106ங்கிறது அட்டாமிக் நம்பர், 263ங்கிறது மாஸ் நம்பர். இங்கே இருக்கிறது தான் வெளியே வந்திருக்கும், இங்கே இருக்கிறது தான் உடஞ்சி இப்படி வந்திருக்கு. அப்போ அவங்கள சேர்த்து நீங்கள் இங்கே எழுத போகிறீங்க, அவ்வளோதான். வாட் இஸ் த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் அ சிங்கிள் ஃபிஷன் ப்ராசஸ் ரைட்டா. ஒரு ஃபிஷன் ப்ராசஸில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இன்னொரு ஆன்சர் புக்கில் கூட இருக்குது, இந்த ஆன்சர் இல்லாமல். வாட் இஸ் ஆன்சர்? நம்ம 1 வேர்டில் பார்த்த மாதிரி 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஆர் 3.2 இன்ட்டு ரைட்டா, ஆர் 3.2 இன்ட்டு 10 to the power. அந்த 10 to the powerல தான் மிஸ்டேக் நிறைய பேர் விடுவாங்க. 10 to the power -11 ஜூல்ஸ் ரைட்டா. 10 to the power -11 ஜூல்ஸ் சரி. 10 to the power -11. இர்ஃபானா கேட்டாங்களா ரைட்டா. அந்த கொஷின் யாராவது பதில் சொல்லுங்கள். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே பில்ட் பண்ணாங்க ரைட்டா? இயரா? Where was the first nuclear reactor built in the year? When and where? சரி, ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே? தாராப்பூர், மும்பையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாராப்பூர், மும்பை. எந்த வருஷத்தில் பில்ட் பண்ணாங்க? ஓகே, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சார் புக்கில் இருக்கக்கூடிய இயர்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு. அப்போ இயரை வேறு நான் கண்டுபிடிக்கணும். உட்காந்து புக்கில் ஒரு பேஜாக நான் என்ன பண்ணணும்? இயரை வேறு கண்டுபிடிச்சி எழுதணும். சரி, நோட் பண்ணிட்டேன். இயர் எடுத்துக்கலாம் ரைட்டா. 1956 1956 தான். 1956 42 இல்லை, 1956 தானே ஆன்சரு. 1956 தாராப்பூர், மும்பையில் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் இருந்துச்சு. என்னடா ஒவ்வொன்றா அடிச்சு விட்றீங்க? 1956 சரி. 1956 which hazardous radiation
is the cause of genetic disease, right? Genetic disease க்கு எந்த radiation நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது? genetic disease னா என்னது? நம்மளோட DNA disturbed DNA, right? genetic disease னா என்னது? DNA வை disturb பண்ண போகுது, நம்மளோட DNA வையே disturb பண்ண போகுது. அப்போ என்ன இருக்க போகுது பாருங்க, gamma rays or high energy nuclear particles passes through human beings. It disturbs the entire normal functioning of biological system, and the effort may be an either pathological or genetical, right? genetical disease னா என்னது? மரபியல் நோயாக மாறப்போகுது. அந்த அஃபெக்ட் ஆனவங்க அவங்களோட குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்கன்னு என்னது அப்படி அப்படியே போயிட்டே இருக்க போகுது தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். ஓகே. ஆல்ஃபா ரே அல்லது காமா ரே, இதுதான் காமா ரேஸ். வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் தட் மே காஸ் டெத் ஆஃப் அ பர்சன் வென் எக்ஸ்போஸ் டு இட்? ஒரு மனிதன் எக்ஸ்போஸ் ஆனாங்க அப்படின்னா எப்போ டெத் வரப்போகுது? 600 ரேடியன்ஸ், ரைட்டா? 600 ஆர், ரைட்டா? இல்லை இல்லை, இந்த மாதத்தோட ஆப்ரேஷன் 75 முடியுது, அடுத்த மாதம் அல்டிமேட் வருது. அல்டிமேட் வாட் இஸ் தட்? எனி ஐடியா? ஆல்ரெடி ஒரு சில க்ளூலாம் கொடுத்துருந்தாங்களே, ஷானி மேம் சொல்லியிருந்தாங்க, ஆல் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மந்த் February 1 onwards till public we are going to start an Avengers series. Avengers series என்னது? It's going to be a end game series, right? We are going to start end game series நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். end game series, right? It is going to be end game series. வேறு லெவலில் இருக்க போது. நீ இது வரைக்கும் புக்கை உனக்கு ஒவ்வொன்றா பிரித்து 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 சொல்ல போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து லாஸ்ட்டில் தான் திருப்பி புக் பேக்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. இதுக்கப்புறம்லாம் டெஸ்ட் எழுதணும், வீக் குவிஸ் நிறையா எழுதணும். சரியா? நிறைய கிளாஸஸ் இருக்க போகுது. நீங்கள் எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க. அண்டு ப்ராக்டிக்கல் ஆல்சோ, ரைட்டா? நேற்று நைட்டு நான் உட்காந்து உனக்கு ஒரு வீடியோ காட்டட்டா? yesterday night I was recording dissection of a hibiscus நான் நேற்று நைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ரெட் கலர் பூ கிடைக்கல. ஐ காட் சம் என்ன அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிது நேற்று நைட்டு, எங்கள் வீட்டுக்கிட்ட வேறு ஒரு கலரில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர், இந்த ஃப்ளவர் தான் நேற்று கிடச்சிது. கேன் யூ see that? உனக்கு தெரியுதா அந்த பூ? கேன் யூ ஏபிள் டு see that இமேஜ்? இதுதான் கிடச்சிது. ஸோ இதை வச்சு உட்காந்து நான் பாட்டுக்க பண்ணிகிட்டு இருந்தேன் நைட்டு. எல்லாத்தையும் கட் பண்ணி எழுதி பிச்சு நம்ம பசங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு. அது பிச்சுட்டு இருக்கப்போ எப்பயும் நடக்கிற மாதிரி என்னென்னா ஒரு பிரச்சனையில் நம்ம எடுத்து கட் பண்ணுறப்ப பெடிசில் வந்துருச்சு, எபிகாலிக்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எபிகாலிக்ஸ் எல்லாம் பிக்கவே முடியல. அது ரொம்ப பாடாப்படுத்திடுச்சு. எபிகாலிக்ஸ் பிச்சு அதை அரேஞ்ச் பண்ணி சரி அழகாக வைப்போம் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அது கையில் ஒட்டிக்கிச்சு நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேலிக்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுச்சு, அது பிரச்சனை இல்லை. ஸோ பெட்டல்ஸையும் ஈஸியாக எடுத்தாச்சு, ரைட்டா? பெட்டல்ஸையும் டப்புன்னு பிச்சுட்டேன். ஆனால் இந்த ஸ்டேமனையும் பிஸ்டிலையும் பிக்கிறப்ப பிஸ்டில் பிஞ்சு போச்சு. இந்த டிப்பில் இருக்க பாரு, இந்த டிப்பில் உனக்கு தெரியுதா? இதுதான் ஆக்சுவலாக என்ன, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ரைட்டா? அது பிஞ்சு போச்சு. இப்படி எடுக்கிறப்பே பிஞ்சு போயிடும். இப்படி எடுத்துகிட்டு நான் வைக்கிறப்ப இங்கே பாரு பிஞ்சிருச்சு. அது ஆக்சுவலாக அதை நான் எடுக்கிறேன், அது தனியாக கலண்டுருச்சு. அப்புறம் அடுத்த ஒரு பூவில் பண்ணிட்டேன், ரைட்டா? இந்த மாதிரி நேற்று நைட்டுக்கு எடுத்துகிட்டா ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஒரு 12 இங்கே பாரு பிஞ்சு போச்சு. என்னடா இது இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா, நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தால் தனியாக பிக்கலான்னா இது தனியாக பிஞ்சு விழுந்துருச்சு, போச்சு, மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அப்புறம் திருப்பி வேறு ஒரு பூ எடுத்து அந்த பூலேருந்து திருப்பி எடுத்து அதுலேருந்து திருப்பி ட்ரை பண்ணி பிரிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக இது மொபைல் ஃபோனில் எடுக்கல, இது இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க கேமராவில் எடுத்துக்கலாம் சரியாக. அதுக்கப்புறம் ஓரளவு கஷ்டப்பட்டு ஃபைனலி ஐ அச்சீவ் த டார்கெட். ஒரு வழியாக வந்துருச்சு, அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இந்த நைட்டு. இதுதான் உட்காந்து வேலை. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிக்கு அப்புறம் பூ கிடச்சிது. அந்த பூவை வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது இதுதான். ஸோ ரெட் கலர்னால் நல்லா தெரியும். ஸோ ரெட் கலர் பூ இன்னும் அங்கே பூக்கலை. ஸோ அது பூத்தா நல்லா தெரியும். அதனால் ரெட்டு பூக்க விட்டு அதை வச்சு நான் காட்டுறேன், சரியா? ஓகே. ஸோ ப்ராக்டிக்கல் சீரீஸ் வேறு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபெப்ரவரியிலேருந்து ப்ராக்டிக்கல் சீரீஸு, அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் கொஷின்ஸு, புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் டீட்டெயில் புக் பேக்கில் இருக்கிறதுல டீட்டெயில் மெயினாக ப்ராப்ளம்ஸு, டூ யூ நோ, க்ரியேட்டிவ் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு, ப்ராக்டிக்கல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் தான் பார்க்க போகிறோம், சரியா? எஸ், எண்ட் கேம் இஸ் அ ஓவரால் ஆல் சப்ஜெக்ட்ஸுக்கும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் February 1லேருந்து we will be doing end game, சரியா?
ரைட் ரைட்டா ரைட் கவனிங்க. சப்போஸ் 600 ரேடியன்ஸ்னால் செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் when and where was the first nuclear reactor built? சரியா 1942 யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க. உலகத்தில் நியூக்ளியர் ரியாக்டர் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணது 1942 சிகாகோ இன் யூஎஸ்ஏல. பட் இந்தியாவில் 1956 ரைட்டா, இந்தியாவில் 1956. ஆமாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். எஸ். சி வென் அண்ட் வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் பில்ட்டு? என்ன கேள்வின்னு பாருங்கள். இன் இந்தியான்னு கேட்டால் தான் நீ தாராப்பூருக்கு போகணும். இந்தியான்னு கேட்காம அவங்க வெறும் மொட்டையாக கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? 1942 அட் சிகாகோ யூஎஸ்ஏ தான் எழுதணும். நீங்கள் என்ன எழுதணும் ரைட்டா? எதை எழுதணும் எதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? கவனமாக. அடுத்து give the SI unit of radioactivity. Give the SI unit of radioactivity. The SI unit of radioactivity is becquerel. becquerel சொல்லலாம். SI நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து பெக்கரல், கியூரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று ரான்ஜென்ட் எல்லாமே. எஸ்ஐ யூனிட் ஆக்சுவலாக எஸ்ஐ யூனிட் வந்து பெக்கரல். எஸ்ஐ யூனிட் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. விச் மெட்டீரியல் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த ரேடியேஷன்? லெட். இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸ்லேயே வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. அண்ட் சி யூபிஎம், புட் இட் அஸ் யூபிஎம் ரைட்டா. ஒன் ஆஃப் த அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைட்டா. அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன? சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரைட்டா. கவனிங்க. எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? தட் இஸ் வாட் கோயிங் டு பி கால்ட் அஸ் என்னது? அதுக்கு பேர் தான் என்னது? டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். உனக்கு ஒன்று சொல்லவா? பிப்ரவரி மாதம் உனக்கு நிறையா சர்ப்ரைசஸ்லாம் இருக்குது. நான்லாம் சோஷியல் எடுக்க போகிறேன். சரியா? உனக்கு மட்டும் நிறையா முன்னாடியே நிறைய விஷயத்த சொல்லிடுறேன். விஷாலி கேட்குறாங்க சோஷியல், இவ்வளோ நேரம் உனக்கு ஸ்ராவணி மேம் எடுத்துகிட்டு இருந்தாங்களே, நானும் சேர்ந்து எடுக்க போகிறேன் அவங்க கூட. மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் நானும் ஸ்ராவணி மேமும் சேர்ந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து எடுக்க போகிறோம். ரைட்டா? சோஷியல் லைவ் இன்றைக்கி இல்லை, அப்கமிங்கில் இருக்கும். ரைட்டா? வி ஆர் கோயிங் டு டூ இட். வி ஆர் கோயிங் டு டூ தட் சோஷியல் கூட. சரியா? ஐ வில் பி டேக்கிங் ஜியோக்ரஃபி. நான் ஆல்ரெடி நோட்ஸு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான். சரியா? சோஷியல் நீங்களாவா? ஆமாம், எஸ், சோஷியல் ஆல்சோ ஆரம்பிக்க போகிறேன். ஜியோக்ரஃபி நான் வந்து ஆக்சுவலாக ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நீட்டு ஜெயிலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக கோச்சிங் இன்ஸ்டியூட் ஒன்றில் டிஎன்பிஎஸ்சி பேங்க்குக்கெலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த டீச்சர் அப்போது ஐ வில் பி டேக்கிங் சோஷியல், அதில் ஜியோக்ரஃபி. டிஎன்பிஎஸ்சிக்கு ஜியோக்ரஃபியும், சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். அதான் அந்த மாதிரி இருக்கப்போ. எஸ். சரி கவனிங்க. எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். அடுத்து எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் அ நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ். நான் பண்ண போகிறேன். நான் போய் குத்தி ரத்தம் அந்த மாதிரி குத்தி நானாக அதை பிச்சு வெளியே எடுத்தேன்னா அதுதான் என்னது? இன்டியூஸ்டு ப்ராசஸ். ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டடு. இங்கே மோஸ்ட்லி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், நியூட்ரான்ஸ், பாசிட்ரான்ஸ் இதெல்லாம் வெளியே வரப்போகுது. இட் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக, தன்னைத்தானே, தனியாக அப்படின்னு. ரைட்டா? தன்னைத்தானே, தனியாக, அது பாட்டுக்க வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்குமா? தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அடுத்து இட் இஸ் இன்டியூஸ்டு ப்ராசஸ். நம்ம தான் செய்யணும், நம்ம தான் சொல்லணும், நீ தான் பண்ணணும், நீ செய் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? அதை விரலை பிடிச்சி, கையை பிடிச்சி அதை கூட்டிகிட்டு போகணும். Exhibited by elements with atomic number more than 83. Atomic number 83க்கு மேலே இருக்க எலமெண்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ரைட்டா? அடுத்து exhibited by elements with atomic number less than 83. ரைட்டா? 83 கீழே இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது, தாறுமாறாக இருக்கும். திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. நம்ம இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? ஓகே, ரைட், ஓகே. எஸ், எஸ்கே, தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இட். தீமினலுக்கும் கொண்டுட்டு வர போகிறோம். ஆனால் இப்போ இருக்க 10th ஸ்டாண்டர்டுக்கு பெய்டில் வருமானது எனக்கு டவுட்டு. பட் ஆனால் தட் வி வில் டூ. யூடியூப்பில் கண்டிப்பாக வரப்போகுது தமிழ் மீடியம். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இட் இன் யூடியூப். பட் தீமினலில் என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாம். எஸ், ஆமாம், இது ஒவ்வொரு தடவையும் மாத்திரம்னு நினைப்பேன். இட் இஸ் 82. ஓகே. அடுத்து define critical mass. The minimum mass of fissile material. Fissile material na yaar
யார் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கோ நியூக்ளியர் ஃபிஷனுக்கோ நம்ம பண்ண போகிறோம், யாரை நம்ம நியூக்ளியர் ஃபியூஷனுக்கோ நியூக்ளியர் ஃபிஷனுக்கோ ஈடுபடுத்த போகிறோமோ ரைட்டா, யாரை நம்ம ஈடுபடுத்த போகிறோமோ அவங்க தான் ரைட்டா. த மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல், மினிமம் மாஸ் குறைந்த அளவு, எவ்வளோ குறைந்த அளவு மாஸ், குறைஞ்சது இந்த மாஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் இஸ் கால் கிரிட்டிக்கல் மாஸ். அதாவது அடுத்து வந்தால் செத்தா சுட்டா ரிப்பீட்டு, வந்தால் செத்தா சுட்டா ரிப்பீட்டு, அந்த மாதிரி வந்தால் சுட்டா செத்தா ரிப்பீட்டு மாதிரி வர வர கிரிட்டிக்கல், அதாவது செயின் ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்படி செயின் ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாஸ் எனக்கு தேவை ரைட்டா, மாஸ் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாஸ் தான் என்னது நம்ம கிரிட்டிக்கல் மாஸ்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் தி ஃபிசைல் மெட்டீரியல். இதெல்லாம் பொறுத்து இது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. அதெல்லாம் பொறுத்து மாறும் அப்படின்னு. டேய் இது மாற்றிட்டேன்டா, 82 மாற்றிட்டேன்டா, 83ல் 82 மாற்றிட்டேன் சரியா. ரைட், அடுத்து நெக்ஸ்ட் define one Röntgen. One Röntgen என்னது? One Röntgen is defined as the quantity of radioactive substance which produce a charge of 2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kg of air. அதாவது என்னது, 1 கிலோ ஏர் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன் ரைட்டா. 1 கிலோ ஏரில் ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் யூரேனியம் கொண்டு வந்து அதில் வைக்கிறேன். அப்போ என்ன பண்ணும், யூரேனியம் குபு 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 குபுக்குன்னு வெளியே என்ன பண்ண போகுது, அது தெளித்து வெளியே வரப்போகுது. அப்படி தெளித்து வெளியே வரப்போ எவ்வளோ வந்தால் ஒரு 2 ரான்சென்ட்டாக 2.58 into 10 to the power minus 4 கூலும். இந்த அளவு சார்ஜ் வெளியே வந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்ல போகிறாங்க, they are going to call it as Röntgen. அதுதான் 1 Röntgen சொல்ல போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் த கண்டிஷன் ஆஃப் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டியை பொறுத்து மாறப்போம் சரியா. ஓகே, ஆமாம் ஆல்ரெடி டெய்லி யூடியூப்பில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல, டெய்லி உனக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் நடந்துக்கிட்டே தானே இருக்கோம். தினம் உனக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நடத்திக்கிட்டு தானே இருக்கும். சயின்ஸோ சோஷியல் மட்டும் கொஞ்ச நாள் வந்திருக்காது, ஆனால் அதுக்கு பதிலாக மேக்ஸ் இருந்திருக்கும். இல்லைனாலும் இனிமேல் ரெகுலரைஸ் ஆகிடும், கவலைப்படாது. பிகாஸ் வி ஆர் ஆல் என்கேஜ் இன் நிறைய கிளாஸஸ் இருக்குடா, அதனால தான் வர முடியல. ஸோ வி வில் பி டூயிங் இட். ஸோ இதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி தீ மாதிரி இருக்க போகுது வேறு லெவலில். ஸோ அதனால் நம்ம பார்த்துடலாம் சரியா. ரைட், கவனிங்க. சாடி அண்ட் ஃபஜான் இருக்கு ரைட்டா. சாடி அண்ட் ஃபஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா என்ன கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியம். கவனமாக கவனிங்க. இமேஜெல்லாம் நான் வந்து கஷ்டமான கொஷினுக்கெலாம் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரியா. கஷ்டமான கொஷின்ஸ்க்கெலாம் உனக்கு இமேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. கவனிங்க. when a radioactive element emits alpha particle ரைட்டா, radioactive element emits alpha particle என்னது சரியா, இது alpha particle எமிட் பண்ணுறப்ப a daughter nuclei is formed whose mass number is less by 4. கரெக்டு தானேப்பா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன பண்ணலாம், ஏ இருக்குது, ஏயோட அட்டாமிக் நம்பர் ஒரு 40 வச்சுக்கலாம். இது என்னது, ஆல்ஃபா டிகே அல்லது ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னா ஏ என்னவா மாறிடும், திரும்ப ஏபியாக மாறிடும், இல்லை வேறு ஏதோ ஒன்று. இங்கே 36 ப்ளஸ் இந்த இடத்துல என்னது, நம்மளோட ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மேலே 4ஓட இருக்க போகுது. அண்ட் அட்டாமிக் நம்பர் இஸ் லெஸ் பை 2. ஆமாம், இங்கே வந்து ஒரு 30 இருந்துச்சுன்னா இங்கே என்னவாகிடாது, 28 மாறிடும், இதுக்கு 2 வந்துடும். தென் த மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் த பேரண்ட் நியூக்ளியஸ் ரைட்டா. பேரண்ட்டோட டாட்டருக்கு கம்மியாக இருக்க போதும் சரியா. மாஸ் நம்பர் நல்லா கவனிங்க. ஏ இஸ் பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்குது, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருக்குது, பீட்டா பார்ட்டிக்கல் போனதுக்கப்புறம் மாறினதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது பாருங்கள் ரைட்டா. டாட்டர் நியூக்ளியில் அட்டாமிக் நம்பரில் ஒன்று கூடி இருக்க போகுது, மாஸ் நம்பரில் ஒன்று கூடி இருக்கும். இங்கே நான் எழுதியிருக்கேன்ல அதுதான். ஸோ 40ங்கிறது 36 40 மாறப்போ, இது 30 28 2 மாறப்போ. கிளியரா, புரிஞ்சுதா? இஸ் த கிளியர் ரைட்டா? கிளியரா? எஸ், இஸ் தட் கிளியர்? ஓகே ரைட். அடுத்து அதே இது when a radioactive element emits beta particle emit பண்ணுறப்ப a daughter nuclei is formed whose mass number is same and atomic number is more by 1 unit. பீட்டா பார்ட்டிகிள் எலிமினேட் ஆகிறப்ப என்ன ஆகுது, மாஸ் நம்பர். ஆக்சுவலாக அந்த இமேஜ் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். போனதில் ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் பிரச்சனை இல்லை. பீட்டா பார்ட்டிகிள் வரப்போ மாஸ் நம்பர் அப்படியே இருக்குது, அட்டாமிக் நம்பரில் மட்டும் ஒன்று ஆட் ஆகிருக்கு, அப்படிங்கிறத விஷயம் சரியா. தட்ஸ் இட், மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர். அடுத்து give the function of control rods in a nuclear reactor ரைட்டா. function of control rods in nuclear reactor. nuclear reactorல function என்ன, what is the function of control rod in nuclear reactor? Control rods are used to control the number of neutrons in order to have a sustained chain reaction.
சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நியூட்ரான்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய நியூட்ரான்ஸ் வந்துடக்கூடாது, ஒரு நியூட்ரானாக போயிட்டே இருக்கணும், ஒன்று போயிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி போரான் ஆர் கேட்மியம் ராட்ஸ் ஆர் யூஸ்டு as a control rods. they absorbs நியூட்ரான்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, நியூட்ரான்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஒரு கடையில் E is equal to mc² எனர்ஜி is equal to milk into coffeeன்னு போட்டிருக்காங்களா? ஓகே ரைட், சூப்பர். ஓகே ரைட். இன் ஜப்பான் some of the newborn children are having congenital disease. why? congenital என்னது, தொடர்ந்து ரைட்டா ரேடியேஷன் கண்டாமினேஷன் ஆனனால தொடர்ந்து அடுத்து வந்துட்டே இருக்க போகுது. அந்த நியூஸ் அந்த டிசீஸ் ஏன் வருது? there was a leakage of nuclear radiation in some areas. in those areas, if newborn children handled with carelessness, they are exposed to harmful radiations, then they have congenital disease. ரைட்டா? என்ன பண்ண உங்களுக்கு congenital disease, இந்த disease வரப்போகுது. ரைட்டா? ஓகே, they will be having this disease. ரைட்டா? எஸ், ஹிரோஷிமா நாகசாக்கியில் ஆட்டோ பாம்பு போட்டாங்க. ஓகே, எனக்கு ஹிரோஷிமா நாகசாக்கின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு 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 கொஷின் ஞாபகம் வருது. ஹிரோஷிமாவில் போட்ட பாம்போட பேர் என்ன? ஹிரோஷிமாவில் போட்ட பாம்போட பேர் என்ன? ஹிரோஷிமாவில் போட்ட பாம்போட பேர் என்ன? ஒருத்தவங்க வந்து ஃபேட் காய், இன்னொருத்தர் ஒரு பாய் இருக்கும், எனக்கு டக்குன்னு ஞாபகம். ரைட்டா? லிட்டில் பாயா? ஹிரோஷிமாவில் போட்டது லிட்டில் பாய். ரைட்டா? ஹிரோஷிமாவில் போட்டது லிட்டில் பாய். நாகசாக்கியில் போட்டது நாகசாக்கி வந்து மேனா? நாகசாக்கி தான் ஃபேட் மேன். கரெக்டா? நாகசாக்கியில் போட்டது தான் ஃபேட் மேன். கரெக்டா? நேற்று ரிவிஷன் பாரு, நான் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், நான் பேசுகிறது நான் சொல்கிறதுலாம் பாரு, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பாரு, அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. புக்கை நான் இறங்கி அலசி உனக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இன்னமும் நிறைய பேர் கண்டினியூஸாக இப்போ இந்த வார்த்தையெல்லாம் பாரு, ஸ்டார்டிங்லேருந்து அட்டன் பண்ணுறவங்களால மட்டும்தான் இது தெரிஞ்சுக்க முடியும். ஊடால வந்தாங்க இல்லை இந்த செஷனை மிஸ் பண்ணவங்களால இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ரைட்டா? ரெண்டுமே எழுதிட்டீங்களா? ரெண்டுமே எழுதுனா தப்பாகிடும்ல. என்ன கேட்டிருக்காங்க? ஹிரோஷிமா நாகசாகின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதிடலாம், ஞாபகம் வச்சுக்கோ. ஹெச் வந்து லிட்டில் பாய், ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ரைட்டா? ஹெச் ஃபார் ஹைட்டு, ஆனால் தலைகீழாக அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆப்போசிட்டாக லிட்டில் பாய். நாகசாக்கி பெரிய பாம்பு பெரிய மனுஷங்களெல்லாம் கொன்று, குண்டாக இருக்க மனுஷனை கொன்றுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. நாகசாக்கி நாகப்பாம்பு ஒரு குண்டு மனுஷனை போட்டுருச்சு, குண்டு மனுஷனை என்ன பண்ணிடுச்சு, கொத்திருச்சு. ரைட்டா? நாகசாக்கி ஃபேட் மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? நாகசாக்கி ஃபேட் மேன், ஹிரோஷிமா லிட்டில் பாய் அப்படின்னு. ஸோ congenital disease. Ramo is working with X-ray technician, working as X-ray technician in a hospital, but he does not wear lead aprons. What suggestion will you give to Mr. Ramu? ராமுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏப்ரான்ஸை பயன்படுத்துறது நல்லது. ரைட்டா? ரைட்டா? the intensity of X-ray is very low, ரொம்ப லோ தான், அதனால் does not produce any severe effect. there are certain cloths that can be used while operating X-ray machines. Ramu can use them, and so he may not be severely affected by X-ray. he should avoid eating and drinking while he is working with X-rays. X-ray எடுக்கிறப்ப சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்காமல் இருக்குது ரொம்ப நல்லது. சரியா? அடுத்து, வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி? ஸ்டெல்லார் எனர்ஜி என்னது? ஃபியூஷன் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் த சன். ரைட்டா? சன்னோட கோர், சன்னுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அதான் அது ஸ்டெல்லார் எனர்ஜி. பயங்கர அல்டிமேட்டான பயங்கரமான ஹீட்டை வெளியே தள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி தான் அது. ரைட்டா? சரியா? அண்ட் அதர் ஸ்டார்ஸ் ரிசல்ட் இன் அ எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. எனார்மஸ், எண்ணில் அடங்காத, கணக்கில் எடுத்துக்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி கொடுக்கும்ல, விச் ஆர் கால்டு ஸ்டெல்லார் எனர்ஜி. அதை தான் என்ன சொல்ல போகிறாங்க? ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? அடுத்து, give any two uses of radioisotopes in the field of agriculture. அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்தக்கூடிய 2 ஐசோடோப் கேட்டிருக்காங்க. ஒன்று பாஸ்பரஸ் 32, இன்க்ரீஸ் த க்ராப்போட ஈல்டை. அடுத்து, இன்செக்ட் பாராசைட் ப்ரிவெண்ட் வேஸ்டேஜ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர், ப்ரிவெண்ட் ஸ்ப்ரவுட்டிங் அண்ட் ஸ்பாயிலேஜ். ரைட்டா? பாஸ்பரஸ் 35 என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துது. அதுக்கப்புறம் சீக்கிரமாக முதிர்ச்சி அடைஞ்சு பழுத்தோ அல்லது விளைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? ஆனியன்ஸ்,
பொட்டேட்டோஸ்லாம் முளைக்காமல் அதெல்லாம் சீக்கிரம் முளைச்சிடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சூப்பர். ஓகே, பட் நவ் எனிபடி வாண்ட் வாட்டர் பிரேக்? I will give you 2 minutes of water break. ரைட்டா? 2 minutes. சரியா? Next we are moving to chemistry. So ரெடி ஆகிக்கோ. கெமிஸ்ட்ரியில் ஃப்ரீஸ் சாட். ரைட்டா? ஓகே, ரைட்டா? இது வந்து அடுத்த ஒரு கேம் இருக்குது that we will play after 7th chapter. ரைட்டா? நியூ தீமினலா? ஏய், என்னடா நியூ தீமினல்? சம்மந்தமே இல்லாமல் ஏதோ கேட்டுட்டு இருக்க தருண். தீமினல் தான் ஆல்ரெடி போயிட்டுருக்குல்ல. தீமினல் என்ன பிரச்சனை? தீமினலில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? சரியா? ரைட். we'll go for a break for 2 minutes of break. ரைட்டா? just 2 minutes. தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் ரெடியாக உட்காருங்க. Okay, right? Ready? Are you guys okay? Are you guys ready?
ஆர் யூ ஓகே பேபி? கிளியரா? தீமினல்ல ஆல்ரெடி புக்கிங் முடிச்சிருக்கோம், உனக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. நீ தீமினல்ல மேக்ஸ் ஜாயின் பண்ணணும், கோர் ஜாயின் பண்ண போகிறேன், என்ன ஜாயின் பண்ண போகிறேன்னு பாரு. புக்கிங் ஆல்ரெடி அதில் இருக்குது. புது ஸ்டூடெண்ட்ஸ் 50 டேஸில் புக்கிங் பார்ப்போம். ஆமாம் இருக்குல்ல, ஷெட்யூலில் என்ன இருக்குன்னு பாரு. ஷெட்யூலில் இருக்கும்ல, அதனால தான். ஆமாம் மேப்லாம் சொல்லி தருவோம். எஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது என்ன? ஆமாப்பா உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. எஸ் ஓகே ரைட். நவ் வி ஆர் கோயிங் டு பிளே அ கேம். ஒரு கேம் போலாமா? ஃப்ரீஸ் சாட். ஓகே பார்க்கலாம். நான் வந்து என்ன அப்படின்னா சாட் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் யாரும் எந்த மெசேஜும் பண்ணக்கூடாது. ரைட்டா? சாட் வந்து அப்படியே பிளாங்காக இருக்கணும், யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் வந்து 5 கவுண்ட் பண்ணுவேன். நான் 5 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் யாருமே எந்த சாட்டும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு மெசேஜும் வரக்கூடாது. பார்ப்போம் யார் யாரெல்லாம் டிசிப்ளின்டு கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னு. பார்க்கலாமா? ஒரு கைஸ் ரெடி? 5 மினிட்ஸ்க்கெலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கேம் அவ்வளோதான். ரைட்டா? ஓகேவா? ஒரு கைஸ் ரெடி ஃபார் இட்? மெசேஜே பண்ணக்கூடாது. என்ன மெசேஜ் பண்ணணும்னு இல்லை, மெசேஜே பண்ணக்கூடாது, அதுதான் கேம். இப்போ யாருமே சாட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணக்கூடாது. யார் மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்க பேரை நான் சொல்ல போகிறேன். ரைட்டா? மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பேரை நான் சொல்ல போகிறேன், நீங்கள் தான் அவுட்டு. யார் மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்க அவுட்டு. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்களாம் அவுட்டு, நீங்களாம் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவீர்கள். ஓகே ரெடியா? சரியா? பார்க்கணும், யாரும் மெசேஜே பண்ணக்கூடாது, அதுதான் கேம். ஐம் கோயிங் டு ஸ்டார்ட். நான் 10 கவுண்ட் பண்ணுற வரைக்கும் எந்த மெசேஜ் வரக்கூடாது. ரைட்டா? ஓகே. ஃப்ரீஸ் சாட். சாட் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஸ்டாப் டைப்பிங். டைப் பண்ணக்கூடாது. இப்போலேருந்து எந்த மெசேஜும் வரக்கூடாது. பார்க்கலாம் யார் யாரெல்லாம் சொல் பேஜ் கரெக்டாக கேட்குறேன். ஃப்ரீஸ் சாட். 10 9 8 7 6 5 4 3 2 1 எஸ். ஓகே சூப்பர், குட். பரவாயில்லடா. நவ் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் மெசேஜிங். இப்போ நீ என்ன வேணால் மெசேஜ் பண்ணலாம். நவ் யூ கேன் புட் எனி எமோஜிஸ். ரைட்டா? இப்போ எமோஜி நீங்கள் என்னனாலும் போடலாம், என்ன எமோஜினாலும் போடலாம். எஸ். நவ் இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் மெசேஜிங். ரைட்டா? இப்போது சாட் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, நீங்கள் என்னனாலும் பண்ணலாம். ஸோ பரவாயில்ல, அப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் பாரு எப்படி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் நான் கவுண்ட் பண்ணப்போ மெசேஜே வரல. அவ்வளோ தூரத்துக்கு சைலண்ட்டாக ஒபீடியண்ட்டாக எல்லாருமே இருக்கீங்கன்னா ஓகே ரைட். என்னென்ன எமோஜிலாம் உன்னால் போட முடியுமோ அந்த எமோஜிலாம் இப்போ போட்டுரு. இப்போது ஐ எம் கோயிங் டு அகெயின் ஃப்ரீஸ் த சாட். சாட்டை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். சாட் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ எமோஜி போட முடியுமோ அவ்வளோ எமோஜி போட்டுரு. எவ்வளோ எமோஜி போட முடியுமோ அவ்வளோ எமோஜி போடு. அப்படியே சாட் பாக்ஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகணும். பார்க்கலாம் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுரு. நான் ஐ எம் கோயிங் டு அகெயின் ஃப்ரீஸ் த சாட். சாட் ஃப்ரீஸ் சொன்னதுக்கப்புறம் யாரும் போடக்கூடாது, போட்டால் நீ அவுட் ஆகிடுவேன். அதனால் பண்ணாத. ஓகே, ஐ எம் கோயிங் டு ஃப்ரீஸ் த சாட் இன் 3 2 1 ஃப்ரீஸ் சாட். சாட்டை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. நோ மோர் மெசேஜஸ். இதுக்கப்புறம் யாரும் மெசேஜ் பண்ணக்கூடாது. எஸ் ஸ்டாப். 10 என்னதுக்கப்புறம் தான் அனுப்பணும். ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். 10 9 6 9க்கு அப்புறம் 6 ஆமாம். 10 9 8 7 6 5 4 3 2 1 அன்ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. எஸ் அன்ஃப்ரீஸ். நவ் இட் இஸ் அன்ஃப்ரீஸ். ஓகே ரைட். சாட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. குட்ரா, பரவாயில்லடா, சூப்பராக. குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸாக இருக்கீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே குட். தருண், நீ என்னடா பேசுகிற? புக்கின்னுங்கிற, புக்கின் 1 மார்க்குன்ற, என்னடா சொல்கிற? நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலடா. கடைசியில் நீ பொறுமையாக எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண, நான் அவன்கிட்ட பதில் சொல்கிறேன். சரியா? ஓகேவா? சூப்பர், குட், ரைட். இப்போ நம்ம போகலாமா அடுத்து? ஸோ போகலாம்.
இப்போ தான் நம்ம 145வது ஸ்லைடு வரும். மொத்தம் 400 ஸ்லைடு இருக்குது. மொத்தம் 400 ஸ்லைடு இருக்குது. இப்போ தான் 145க்கே வந்திருக்கோம் நம்ம. இந்நேரம் நம்ம 200 போயிருக்கணும். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். இது கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடும். ரைட்டா? யார் யாரெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்த? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் இருக்குல்ல, யார் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எனி ஐடியா அபவுட் தட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்? எஸ் எஸ், ஒரு வழியாக ஃபிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்ன? எஸ். டைம் இஸ் 1. எஸ் 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 எஸ், பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஓகே, நோ டைம் டு சி. ஓகே, விஜய் டிவியா எல்லோரும்? ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அது ரொம்ப பெருசாக போகும். அதனால் அது அடிக்ட் ஆகிடும், கொஞ்சம் இருக்கும். அதனால் அதை பண்ணாதீங்க. பொறுமையாக எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஓகே, ஸ்டீவ் பாயிலுங்களா? ஓகே ரைட். ஓகே ஸ்டீவ், ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரக்டர் தான் அதில். ரைட், நம்ம இப்போ போகலாம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பார்க்கலாம். வாங்க 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 வாங்க, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில். ஸோ பசங்களா, ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் ஆஃபரை மிஸ் பண்ணிடாத, ரொம்ப வருத்தப்படுவேன். ஸோ அதனால் ஸ்பெஷல் ஆஃபரை மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீக்கெண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் 40 days ஸ்டடி பிளான் PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அதையும் என்ன பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நவ் கடன் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். எஸ், ஆன்சர் இட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் மாஸ்? யாருக்கு இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் மாஸ் இருக்க போகுது? ரைட், ஸ்மாலஸ்ட் மாஸ் யாருக்கு இருக்க போகுது? ஓ, இதுக்கு வா. அடுத்த பிரேக்கில் நான் என்னென்ன படம்லாம் பார்ப்பேன், நான் என்னென்ன சீரியல் பார்க்குறேன், நான் என்னென்ன கேம் ஷோ பார்க்குறேன், டிவி ஷோ பார்க்குறேன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? இப்போ வாங்க இதுக்கு பதில் சொல்ல வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் மாஸ்? யாருக்கு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் மாஸ் இருக்க போகுது? இட் இஸ் கோயிங் டு பி ஹீலியம். ரைட்டா? ஹீலியம் இஸ் கோயிங் டு ஹேவ் அ ஸ்மாலஸ்ட் மாஸ். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல்? ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல்னு இது 3 ஆட்டம் இருக்கணும். ஒவ்வொரு தடவை எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த கொஷின் வருது. நம்ம பசங்க நிறைய பேர் தப்பு விட்டுட்டே வரீங்க. ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல்னா என்னங்கிறதுல நிறைய தப்பு விடுறீங்க, கவனமாக இருங்க. ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல், டெல் மீ தட், இஸ் திஸ் ட்ரை அட்டாமிக் மாலிக்யூல்? இது ட்ரை அட்டாமிக் மாலிக்யூலா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஐ வாண்ட் எஸ் ஆர் நோ ஆன்சர். எஸ் ஆர் நோ? ரைட்டா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? டே எஸ் ஆர் நோ ஆன்சர் பண்ணுங்கடா. Is this triatomic molecule? Yes. Tell me whether it is triatomic molecule or not. CO2. CO2 and CO. CO is a triatomic molecule or not? Triatomic molecule இல்லையா இது? CO triatomic molecule இல்லையா? Yes or no? CO is no. Right? CO is no. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சாட்டு குபு 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 குபுன்னு ஃபாஸ்ட்டாக போகுது. வேறு லெவல், சூப்பர்டா, வெரி குட் வெரி குட். C6H12O6 இது எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? சி, இங்கே 3 ஆட்டம் தான் இருக்குது. ஆனால் 3 எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்லலாம், 3 ஆட்டம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கார்பன்ற ஒரு எலமெண்ட்டும், ஹைட்ரஜன்கிற ஒரு எலமெண்ட்டும், ஆக்சிஜன்கிற ஒரு எலமெண்ட்டும் இருக்குது. ஆனால் 3 ஆட்டம் இல்லை. இங்கே மொத்தம் எத்தனை? 12 24 ஆட்டம்ஸ் இருக்குது. ரைட்டா? 24 ஆட்டம்ஸ் சார். திஸ் இஸ் நோ. அதனால் இதுக்கு ஆன்சர் என்னது? CO2, கார்பன் டை ஆக்சைடு இஸ் த ஆன்சர். சரியா? கவனம், இதெல்லாம் கிடையாது. புரியுதா? இது ஆன்சர்னு கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. வால்யூம் ஆக்குபைடு பை 4.4 கிராம் ஆஃப் CO2. கம்பல்சரி கொஷின், கம்பல்சரி. ரைட்டா? கம்பல்சரி கொஷினில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் கம்பல்சரி இன் மிட் டேர்ம் டெஸ்ட்டில். மிட் டேர்ம்லலாம் இந்த கொஷினை கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. பப்ளிக்கில் கேட்க மாட்டாங்கன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. ரைட்டா? தே கேன் ஆஸ்க். ரைட்டா? தே கேன் ஆஸ்க். ஆன்சர் என்னது? இட் இஸ் 2.24. ரைட்டா? 2.24 ஆப்ஷன் பி. ரைட்டா? 2.24 லிட்டர். அடுத்து, த மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் என்னது? நல்லா கவனி. இதுவும் அடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்புடுறாங்க. மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம். நைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் ஆட்டமோட மாஸ் கேட்டிருக்காங்க. ரைட்டா? மாஸ் ஆஃப் 1 mole அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்? மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம் இஸ் 14 கிராம். ரைட்டா? மாஸ் தானே கேட்டாங்க. 14 கிராம். ஓகேவா? 14 கிராம். இப்போ இதே இது நைட்ரஜன் கேஸ்.
நைட்ரஜன் கேஸோட மாஸ் என்ன? இதே ஆப்ஷன் நைட்ரஜன் கேஸ். நைட்ரஜன் கேஸ்க்கு என்ன ஆன்சர்? நைட்ரஜன் கேஸாக இருந்தால் என்ன ஆன்சரு? சீக்கிரம் வா, ஃப்ரெஷ்ஷாக வா வா. நைட்ரஜன் கேஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் கேஸ்? நைட்ரஜன் கேஸ் 1 mole ஆஃப் நைட்ரஜன் கேஸ். பார்த்தியா, நீ தப்பாக பண்ணுற, நீங்கள் எல்லோரும் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. நைட்ரஜன் கேஸ்னால் என்ன பண்ண போகுது? நைட்ரஜன் கேஸ்னால் கேசியஸ் மாலிகுல் தனித்தனியாக இருக்காது. இட் இஸ் கோயிங் டு பி N2. நைட்ரஜன் ஆட்டமாக இருந்தப்போ என்ன இருந்துச்சு? கேஸாக இருக்கப்போ N2. இட் இஸ் 28 கிராம். புரியுதா? கவனம். ஆட்டமா மாலிகுலா அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆக்சிஜன் ஆட்டம்க்கு என்ன ஆன்சர்? ஆக்சிஜன் ஆட்டமோட மாஸ் என்ன? வாட் இஸ் த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்? மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் என்னது? ஆக்சிஜன் ஆட்டமோட மாஸ் என்ன? சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க. ஆக்சிஜன் ஆட்டமோட மாஸ் 16 கிராம். ஆக்சிஜன் கேஸோட மாஸ் என்னது? 32 கிராம். புரியுதா? ஆக்சிஜன் கேஸ்க்கு என்னது? 32. ரைட்டா? AMU என்னது? அட்டாமிக் மாஸ் யூனிட்னு எடுத்தோம். ரைட்டா? அட்டாமிக் மாஸ் யூனிட். இன்கேஸ் அவங்க இங்கே மாஸுக்கு பதிலாக வாட் இஸ் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் நைட்ரஜன் கேட்டாங்க, அட்டாமிக் மாஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அப்போ AMU எழுதலாம். ரைட்டா? வெறும் மாஸ்னால் நீ கிராம் போடு. அட்டாமிக் மாஸ்னால் மட்டும் நீ என்ன பண்ணால் போதும்? இந்த AMU செலக்ட் பண்ணால் போதும். இல்லைனா செலக்ட் பண்ணாத. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் 1 AMU? இங்கே இருக்கிறதுல இதை 1 AMU அப்படின்னு சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் 1 AMU? AMUனா அட்டாமிக் மாஸ் யூனிட்டு. சரியா? வாட் இஸ் திஸ் 1 AMU? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் 1 AMU? யார் இங்கே 1 AMUன்னு சொல்ல போகிறாங்க? யார் இங்கே 1 AMUன்னு சொல்ல போகிறாங்க? 1 AMU யார்? 1/12 ஆஃப் கார்பன், 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். ரைட்டா? 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? கொஞ்சம் கவனமாக பண்ணு. திஸ் இஸ் நாட் யுவர் புக் ஆன்சர். புக்கை பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்? இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர்? இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சரு? இந்த கொஷினோட ஆன்சர் என்னது? புக்கை பார்த்து ஆன்சர் பண்ணாத. புக் ஆப்ஷன் வேறு, இங்கே நான் ஆப்ஷன் மாற்றி கொடுத்துருக்கேன். ஹியர் ஐ ஹவ் கிவன் த ஆப்ஷன் சேஞ்ச்டு. ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஆன்சர் தான் உன் புக்கில் சியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஏல இருக்குது. ஆன்சர் என்னது? 6th ஒன்னுக்கு ஆன்சர் என்னது? இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் கண்டைன் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். 6க்கு ஏ ஆன்சரா? இன்கரெக்டு. இன்கரெக்ட் எது? ஏ. புரியுதா? நாட் திஸ் ஒன். ஸோ கவனம். இந்த மாதிரி கொஷினை பார்த்த உடனே ஏபிசிடியோ புக்கில் இருக்கிறது மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது. அதுக்காக தான் அதை சொல்கிறேன். வால்யூம் ஆக்குபைட் பை 1 mole ஆஃப் டை அட்டாமிக் கேஸ். டை அட்டாமிக் கேஸோட வால்யூம் என்ன கேட்டிருக்காங்க? ரைட்டா? 1 mole வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த கொஷினும் எகெயின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடியது. 1 mole ஆஃப் டை அட்டாமிக் கேஸ்னா என்ன? மோனோ அட்டாமிக் கேஸ்னா என்ன? யாராக இருந்தாலும் 1 moleக்கு தானே வால்யூம் அவங்க கேட்டிருக்காங்க. 1 mole வால்யூம் எப்பயுமே சேம் தான். அது யாராக வேணா இருக்கட்டும். 1 mole வால்யூம் ஆல்வேஸ் 22.4 லிட்டர் தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. 1 mole வால்யூம் ஆல்வேஸ் 22.4 தான். In the nucleus of 20Ca40 there are, right? In the nucleus of 20Ca calcium எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி தானே? புரோட்டான் என்னது? 20 புரோட்டான் இருக்கா? 3 ஆப்ஷனில் இருக்குது. நியூட்ரான்ஸ் எத்தனை இருக்கணும்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ரைட்டா? சப்ராக்ட் பண்ணணும். 20 புரோட்டான் 20 நியூட்ரான்ங்கிறத ஆன்சர். அடுத்து the gram molecular mass of an oxygen molecule is the gram molecular mass of oxygen molecule. கவனம். ஆக்சிஜன் மாலிக்யூல். ஆக்சிஜன் மாலிக்யூல்னா என்னது? O2 கேட்டிருக்காங்க. O2 கேட்டிருக்காங்க. O2 ஓட ஆன்சர் என்ன? கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். இட் இஸ் 32 கிராம். பசங்களா அதை தான் சொல்கிறேன். ஆக்சிஜன் பார்த்த உடனே 16 போடாத. ஆக்சிஜன் மாலிக்யூல் கேட்டிருக்காங்க. கவனமாக இருங்க. ஆக்சிஜன் மாலிக்யூல் கேட்டிருக்காங்க. தட் இஸ் 32 கிராம். 1 mole of any substance contains dash molecules. Over 1 mole of any substance contains dash molecules. எத்தனை molecules இருக்க போது? 1 mole is going to have how many molecules? அவகேட்ரோ நம்பர் என்னது? 6.023 into 10 to the power 23. ஆப்ஷன் ஏ 6.023 into 10 to the power 23.
atoms of different elements having dash mass and but dash atomic number are called isobar. Isobar பா 4 டெஃபினிஷன் இருக்கு, 3 இருக்கு. ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன அப்படிங்கிறது சரியா. என்னது ஐசோபார்னு தானே சொல்லியிருக்காங்க, சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், அதான் ஐசோபார் ரைட்டா. இப்போ நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஐசோடோப்னா என்ன. வாட் ஆர் ஐசோடோப், what are isobars, what are isotones right. Isotope na enadhu same atomic number different mass number சரியா, same atomic number but different mass number. Isobar na enadhu different atomic number but same mass number. Isotone என்னது same number of neutrons இருக்கும், same number of neutrons, same number of neutrons சரியா, same number of neutrons சரியா. கவனம் கவனம், same number of neutrons இதில் மாற்றி எழுதிடாதீங்க ரைட்டா. ஐசோடோப் கரெக்டாக தானே எழுதியிருக்கேன். எது ராங்கு, விச் ஒன் இஸ் ராங், ஹேவ் ரிட்டன் எவ்ரி திங் கரெக்ட் தானே, கரெக்டு தானேப்பா, எழுதிருக்கலாம் கரெக்டு தானே. எஸ், ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கரெக்ட். எஸ், சூப்பர், குட். நெக்ஸ்ட் போகலாமா. ஃபிங்கர்ஸ் ஆன் கீபேட், ஃபிங்கர்ஸ் ஆன் கீபேட். Atoms of different elements having same number of dash are called isotones. Artificial transmutation, atoms of different elements having atoms of different elements having same number of same number of neutrons and same number of neutrons, same number of neutrons, neutron na isotone. அடுத்து transmutation என்னது, artificial transmission, artificial transmutation ரைட்டா, artificial transmutation ரைட்டா. ஐசோபார்னா என்ன தப்பு எனக்கு புரியல. சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், அதான் எழுதியிருக்கேன் சேம் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்னு. பசங்களை கன்ஃபியூஸ் ஆகாத, இந்த கன்ஃபியூஷன் உனக்கு இருக்கா, ஷார்ட்கட் சொல்லி தரவா. ஐசோபார் ஐசோடோப்புக்கு நல்லா கவனிச்சுக்கோ. ZA இதை விட்டு இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுதா. டோப்புனா டாப்பு, டாப்பில் இருக்கிறது என்ன பண்ணுமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோடோப்பில் டாப் இருக்கா, டாப்பில் இருக்குது. ஏன்னா என்னது மாஸ் நம்பர், அப்போ மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோபார், பார் எங்கே இருக்கும், தரையில் தான் இருக்கும். பார் எப்பயுமே தரையில் தான் இருக்க போது. ஸோ அப்போ கீழே இருக்கிறது யார், இசட். இசட் யார், அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் கால்ட் ஐசோடோப் அண்ட் ஐசோபார், அவ்வளோதான் சரியா. இதுதான் சிம்பிள், இதுதான் க்ளீன் அண்ட் கிளியர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா, அவ்வளோதான். artificial transmutation, the sum of number of protons and neutrons of an atom is called mass number ரைட்டா. மாஸ் நம்பர் தான் என்னது, ப்ரோட்டானும் நியூட்ரானையும் ஆட் பண்ணோன்னா அதான் இது மாஸ் நம்பர் சரியா. அடுத்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் அதர்வைஸ் நோன் எஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை வேறு என்ன பேரில் சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை வேறு என்ன பேர் சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் otherwise known as relative atomic mass is otherwise known as SA. Another it is SA, it is SA, standard atomic weight right. Standard atomic weight right. Thitta anu edai, standard atomic weight. The average atomic mass of hydrogen is dash AMU. Average atomic mass of hydrogen, hydrogen average atomic mass என்ன 1.008 AMU, 1.008 AMU. If the molecule is made of similar kind of atom, then it is called dash atomic molecule. Molecule is similar kind of atom.
ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து மாலிக்யூல் O2 O3 இதெல்லாமே மாலிக்யூல் இதெல்லாம் இது ரெண்டுமே மாலிக்யூல் தான் ஒரே மாதிரி ஆக்சிஜனாலே உருவாக்கப்பட்ட மாலிக்யூல் ஆக்சிஜனாலே உருவாக்கப்பட்ட மாலிக்யூல் அப்போ இந்த சேம் கைண்ட் ஆஃப் மாலிக்யூல்னா இட் இஸ் கால்ட் ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல் ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல் சரியா இட் இஸ் ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல் ஓகே தானே ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல் homo atomic molecule the number of atoms present in a molecule is called number of atoms present in a molecule is called ஒரு மாலிக்யூல்ல எத்தனை ஆட்டம் இருக்கு அப்படிங்கறது எப்படி சொல்லுவோம் நம்ம atomicity we are going to call it as atomicity right atomicity we call it as atomicity atomicity னு சொல்ல போறோம் சரியா it is called as atomicity அடுத்து 1 mole of any gas occupies dash ml at STP right 1 mole of any gas occupies dash ml at STP 1 mole of any gas na எத்தனை நல்லா கவனி ml கவனம் it is ml it is not liter it is ml ml என்னது 22400 ml liter na தான் 22.4 liter right liter na தான் 22.4 ml என்னது 22400 ml right 22400 ml atomicity of phosphorus phosphorus or atomicity என்னது phosphorus or atomicity என்னது what is the atomicity of phosphorus very good 4 is the atomicity 4 is the atomicity of phosphorus 8 gram of O2 8 gram of O2 எங்க வர போகுது சீக்கிரம் சொல்லுங்க இதெல்லாம் ஆக்சுவலா இதுல இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இதுல இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராப்ளமா நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒவ்வொன்றையும் கொடுத்து ஒவ்வொரு ப்ராப்ளமா 1 மார்க் क्वेश्चनலாம் கேட்பாங்க இது எல்லாத்தையும் நீ செய்யணும்னா உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் இப்போதைக்கு டைரக்டா ஆன்சர் பார்த்துடலாம் பட் when I teach a problem session ப்ராப்ளம்ஸ் டீச் பண்றப்ப கண்டிப்பா உனக்கு என்ன பண்ண போறேன் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு சமயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன் அதனால நீ பயப்படவே தேவையில்லை ஏக்கு என்ன ஆன்சர் பண்ண சொல்லுங்க டக்குன்னு ஏக்கு 0.25 நினைக்கிறேன் ரைட்டா இது ஏ அதுக்கப்புறம் என்னது பிக்கு ஆன்சர் என்னது பி வந்து இதுதான் பி அதுக்கப்புறம் சி வந்து இது சி அதுக்கப்புறம் இது டி அதுக்கப்புறம் இது இ கரெக்டா இஸ் தட் ரைட் நான் போட்டிருக்கேன் அது ரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த ஆன்சர் பார்த்தா போட்டிருக்கேன் ஸோ தட் இஸ் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் தொண்டை கொஞ்சம் ஏதோ பிரச்சனை பண்ணுது ரைட் அப்போ அடுத்து 2 elements sometimes can form more than one compound true or false 2 elements sometimes can form more than one compound அப்படின்னு கரெக்டா இல்லையா it is true சரியா it is true அடுத்து நோபல் கேஸஸ் ஆர் டைஅட்டாமிக் என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நோபல் கேஸ்னால் அவங்க நோபல் யாரோடையும் சேர மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு இப்படி தனியாக இருப்பாங்க வெரி பிக் ஃபால்ஸ் இட் இஸ் வெரி பிக் ஃபால்ஸ் மோனோட்டாமிக் நோபல் கேஸஸ் ஆர் மோனோட்டாமிக் நாட் டைஅட்டாமிக் தே ஆர் மோனோட்டாமிக் தே டோன்ட் ரியாக்ட் வித் ஈச் அதர் த கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் ஹேஸ் நோ யூனிட் எப்போ கிராம் அட்டாமிக் மாஸ்னு சொல்லிட்டீங்க கிராம்னு சொல்லிட்டு யூனிட் இல்லைன்னா என்ன அர்த்தம் ஸோ அப்போ இட் இஸ் ஆல்சோ false right a gram atomic mass ka unit irukku that is gram third one also false 1 mole of gold and silver contains same number of atoms ஆமா ஒரு மோல் தானே ஒரு மோல் யாராவது எடுத்துக்கோ என்னைய கூட ஒரு மோல் எடுத்துட்டு போங்க உங்களை ஒரு மோல் எடுத்துட்டாலும் சரி ஒரு மோல்னாலே சேம் இட் இஸ் ட்ரூ ரெண்டு பேருமே சேம் ட்ரூவா தான் இருக்க போறாங்க 1 மோல்னாலே சேம் தான் எப்பயுமே அதுல எந்த தப்பும் கிடையாது மோலார் மாஸ் ஆஃப் CO2 is 42 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தூங்கி எந்திரிச்சு கேட்டால் கூட தெரியும் நம்மளுக்கு that is 44 gram it is false so CO2 ஓட molar mass 44 gram we know that we know very well இதெல்லாம் அப்படியே உளுந்து புரண்டு கஷ்டப்பட்டு உனக்கு இதெல்லாம் நடத்தியிருக்கேன் ரைட்டா ரொம்ப 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 இன்டெப்த்தாக நடத்துகிறோம் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது ஸ்டார்டிங்லேருந்து சேனலில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எப்படிலாம் அந்த சாப்டர் நம்ம நடத்தணும்னு ரைட் பாருங்க ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் 27 கரெக்டு தானே atomic mass of aluminum is 27 is true an atom of aluminum is 27 times heavier than 1/12 of carbon 12 atom correct இல்லையா that is also
Is that right? எது true எது false? Assertion true and a reason என்னது false, right? Assertion true, reason false. Second one, the relative molecular mass of chlorine is 35.5 AMU. The natural abundance of chlorine isotopes are not equal. ஆமா கரெக்ட் தான், இதுவும் ட்ரூ தான், இதுவும் ட்ரூ தான். A is wrong. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ, relative molecular mass of chlorine is 35 AMU. ஓகே ஓகே, வெறும் 35 AMU சொல்ல முடியாதுல்ல, 35ம் இருக்குது 37ம் இருக்குது, கரெக்டா? எது both true? just give me 2க்கு என்ன ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். 2க்கு A வந்து ட்ரூவா ஃபால்ஸா? 2ன்னு போட்டு எனக்கு ஆன்சர் எப்படி போடுங்க? 2 A வந்து ட்ரூ, அடுத்து ரீசன் வந்து ஃபால்ஸு அல்லது A ஃபால்ஸு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ஆன்சர். இது ரெண்டுமே கரெக்ட். ஆக்சுவலாக அதில் ஆன்சர் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கொஷினுக்கு போத் ட்ரூவா? ஃபஸ்ட் கொஷினுக்கு போத் ட்ரூவா? நான் ஏன் அப்போ டக்குன்னு ஃபால்ஸாக போட்டேன்? an atom of aluminum is 27 times heavier than 1/12 of carbon 12 atom. 1/12 of carbon 12 atomக்கு ஓகேவா? ஓகே. ரெண்டுமே ட்ரூ ஆனால் டஸ் நாட் எக்ஸ்பிளைன்ஸ். ஃபஸ்ட் ஒன் ரைட்டா? ரெண்டுமே ட்ரூ பட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன். செகண்ட் ஒன்க்கு என்ன ஆன்சர்? செகண்ட் ஒன்க்கு என்ன ஆன்சர்? செகண்ட் ஒனில் ஏ ஃபால்ஸு ஆர் ட்ரூவா? ஓகே, செகண்ட் ஒனுக்கு ஏ வந்து ஃபால்ஸா ஆர் வந்து ட்ரூ. இதை மறந்துடும், இது வேணாம். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். சரி, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன். ஓகே, வாங்க கொஷின் ஆன்சர் போகலாமா? எஸ், கொஷின் ஆன்சர் போகலாமா? கொஷின் ஆன்சர் கடகடன்னு இந்த லெசனை முடிச்சுட்டு வில் கோ ஃபார் அ லஞ்ச். சரியா? வில் கோ ஃபார் அ லஞ்ச். சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடுங்க, பிகாஸ் வி ஹாவ் டு கூட. இப்போ தான் கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் கெமிஸ்ட்ரியில் சின்ன சின்ன லெசன் தான் எல்லாமே கடகடன்னு முடிச்சிடலாம். சரியா? ஓகே, போகலாமா? ரைட், கவனமாக ஆரம்பிங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் டு 1/12 பார்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஃபார்முலாவில் மனப்பாடமே பண்ணாமல் டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட்டுங்கிறத ரேஷியோன்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோன்னு என்ன பண்ணணும்? ரேஷியோ, அப்போ கோடை போடு. யாருக்கு ரெண்டு பேருக்கு ரேஷியோமா? ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் டு த மாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம். ரைட்டா? மேலே என்ன பண்ணணும்? ஆவரேஜ் மாஸ் ஆஃப் அண்ட் ஐசோடோப், யாரோ ஒரு ஐசோடோப் இருக்காங்களா, அந்த ஐசோடோப்போட ஆவரேஜ் மாஸ் ஆஃப் ஐசோடோப் டிவைடட் பை 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம். நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷனில் இந்த 1 மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இந்த 1 மிஸ் பண்ணிடுறாங்க. ஒன் கார்பன் ஆட்டம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ரைட்டா? அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரியா? அதை மறந்துடாது. ஓகே, அடுத்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் இட்ஸ் பர்சன்டேஜ் அபண்டன்ஸ்? இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்களே எழுதலாம். 15.9, 16.9, 17.9 எழுதிக்கோங்க. இது 99.7% அபண்டன்ஸு. அடுத்து இது 0.038, 0.205. இந்த கொஷின்லாம் கேட்டதே கிடையாது இது வரைக்கும். இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ரைட்டா? இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? இதை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதனால தான் அபண்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரை இதோட ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் 3 பேரையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி டோட்டல் தான் இது நம்மளுக்கு ஆன்சரு. தட் இஸ் 15.999 வருது. அதனால தான் நம்ம ஆக்சிஜனோட மாஸ் நம்பரை 16 வச்சுக்கிறோம். டிஃபைன் அட்டாமிசிட்டி பா, அல்ட்ரா 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 ப்ரோமேக்ஸ் கொஷின். ரைட்டா? அல்ட்ரா அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் கொஷின், அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் கொஷின். ரைட்டா? ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபெப்ரவரியில் டீச் பண்ணுவோம்ப்பா. சரியா? அவனுங்க the number of atoms present in molecule is called atomicity. Number of molecules present, number of atoms present in a molecule is called atomicity. ரைட்டா? எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்றது தான் atomicity. Give any two example for heteroatomic molecules. பா, நான் நிறைய ஹாஃப் ஏர்லி கொஷின் பேப்பரில் பார்த்தேன், இந்த கொஷின் இருந்துச்சு. ஹாஃப் ஏர்லி கொஷின் பேப்பர் இந்த தடவை நிறைய டிஸ்ட்ரிக்டில் இது இருந்துச்சு. சரியா? நிறைய டிஸ்ட்ரிக்டில் இது இருந்துச்சு. கவனம்.
ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். ஹெட்டிரோ டைஅட்டாமிக் மாலிகுல். ஹெட்டிரோ அல்ல, ஹெட்டிரோ டைஅட்டாமிக். ஹெட்டிரோனா வேறு வேறு, டைஅட்டாமிக்னா ரெண்டு பேர் தான் இருக்கணும். இஸ் திஸ் ஹெட்ரோ டைஅட்டாமிக் மாலிகுல்? இது ஹெட்டிரோ டைஅட்டாமிக் மாலிகுலா? இஸ் திஸ் ஹெட்டிரோ டைஅட்டாமிக் மாலிகுல்? எஸ் ஆர் நோ? ரைட்டா? எஸ் ஆர் நோ? இஸ் திஸ் ஹெட்டிரோ டைஅட்டாமிக் மாலிகுல்? எஸ் ஆர் நோ? எஸ்ஸா? ரிவிஷன்லையும் கேட்டாங்களா? இட் இஸ் நோ. இட் இஸ் நாட் டைஅட்டாமிக், இட் இஸ் ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். 3 ஆட்டம் இருக்குது இதில், ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜன் இருக்குது, ட்ரைஅட்டாமிக் மாலிகுல். சரியா? அதனால் இதை தான் நீ எழுதணும். சரியா? NaCl, HCl, Ki, ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன எழுதலாம்? HBr. இந்த மாதிரி யாராவது 2 பேர் இருக்குது, இது வேணால் எழுதிக்கலாம். வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் தி கேஸ்? மோலார் வால்யூம் ஆஃப் தி கேஸ்னா என்னது? அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். ரைட்டா? அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்ஸு. இதை விட்டுட்டு எழுதுனீங்கன்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் தப்பு. அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். எனக்கு இவ்வளோ பெருசாக எழுத கஷ்டமாக இருக்குன்னா அட் STPன்னு கூட எழுதலாம். அட் STPன்னு எழுதினாலும் மார்க் உண்டு பப்ளிக்கில். அட் STPன்னு எழுதினாலும் மார்க் உண்டு. சரியா? அட் STPன்னு எழுதினாலும் மார்க் உண்டு. 1 mole of gas occupies a volume of 22.4 liters or 22,400 ml. This is called molar volume. ஒரு மோல் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அதுதான் மோலார் வால்யூம். ஒரு மோல் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதோ அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? 1 மோலார் வால்யூம்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். அடுத்து ஃபைண்ட் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. அமோனியாவில் நைட்ரஜனோட பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிக்கணுமா? அமோனியா ஃபார்முலா என்னது? NH3. அப்போ NH3யோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 7. மாஸ் நம்பர் என்னது? 14. எத்தனை நைட்ரஜன் இருக்குது? ஒரே ஒரு 14, ஒரே ஒரு நைட்ரஜன் தான் இருக்குது. ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் என்னது? ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் 1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 14 இங்கே 3 இஸ் ஈக்குவல் டு என்னடா வரும்? 17. 17 கிராம்னு வச்சுக்கலாமா, அல்லது 17 AMUன்னு வச்சுக்கலாம், இது வேணால் வச்சுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? நைட்ரஜனோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 17 போடணும். ரைட்டா? 14 டிவைடட் பை 17. 14 டிவைடட் பை 17 இன்ட்டு 100. பர்சன்டேஜ் கேட்டிருக்கனால இன்ட்டு 100 ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் வருது 82 வருதா? அப்ராக்சிமேட்டாக என்ன வரும்? 82.55% வரும். நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்காது. டக்குன்னு ஒரு தடவை நான் சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. ரைட்டாக கவனிங்க. அமோனியா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் காம்போசிஷன் அமோனியாவில் NH3யில் நைட்ரஜனோட பங்கு எவ்வளோ, நைட்ரஜன் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? நல்லா கவனிங்க. நைட்ரஜனோட மாஸ் நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப் டு 20 elements யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். அது எப்படி ரிமெம்பர் பண்ணணும் எல்லாமே நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்? சொல்லித்தரேன். சரியா? திரும்பவும் என்ன பண்ணுறேன்? நான் ஒரு தடவை அது எல்லாத்தையும் போடுறேன். ரைட்டா? அட்டாமிக் நம்பர் தானே. அட்டாமிக் நம்பர் ஷார்ட்ஸில் ஷார்ட்டாக போடுறேன், எப்படி ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போ மாஸ் நம்பர் 14. ஒரே ஒரு நைட்ரஜன் தானே இருக்குது. அப்போ 14 × 1 14. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குங்க? ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 1 × 3 3 டிவைட் ஆட் பண்ணோன்னா 17 கிராம். பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. உங்களோட சோஷியல் பர்சன்டேஜ், உங்களோட டோட்டலில் உங்களோட சோஷியல் பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணணும்? சோஷியலில் நீங்கள் ஒரு 89 வாங்கியிருக்கீங்கன்னா 89 டிவைடட் பை 500. அப்போ தான் என்ன பண்ணணும்? நம்ம அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ அப்போ பர்சன்டேஜ் n = 14/17 × 100 இஸ் ஈக்குவல் டு 82.55 அல்லது 82.35. 82.35% ரைட்டா? ஸ்மெல் ஆஃப் லஞ்ச் டெம்டிங்க. இந்த லெசனை முடிச்சுட்டு சாப்பிட போவோம். வெயிட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன். கண்டுபிடிச்சது தான் ஆன்சர் தான் இங்கே இருக்குது. சரி, இதை நம்ம பார்த்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஓகே, we have completed it. So now it is not a water break, it is going to be a big lunch break. ரைட்டா? லஞ்சுக்கு அப்புறம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். சரி, இப்போ எப்படி இந்த சாப்டர் போச்சு? இந்த சாப்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு பார்த்தியா? இந்த மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக போக போகுது. ஓகே, லஞ்ச் டைம். ஓகேவா? லஞ்ச் டைம் எத்தனை மணி வச்சுக்கலாம்? half an hour. கொலை பசி எடுக்குது. அப்போ என்ன யோசிச்சு பாருமா, அவன் என்ன காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டேன்,
8 மணிலேருந்து இப்போ வரைக்கும் நான் நின்றுட்டே இருக்கேன். நீங்களாம் உட்காந்து தானே கவனிச்சிட்டு இருக்கீங்க. சரி, நீ யாருக்காக வரியோ இல்லையோ, உனக்காகவும் உன்னோட அம்மா அப்பாக்காகவும், எனக்காகலாம் வான்னு சொல்ல மாட்டேன். சரியா? நீங்கள் வந்து படிக்கணும், எப்படியாவது மார்க் வாங்கிடலாம். புக் பேக்கை இப்போ முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ரைட்டா? புக் பேக்கை இப்போ முடிச்சுட்டா ஃப்ரீயாக இருக்கலாம். சரியா? 2:30 இன்னும் 1 மணி நேரம். நம்ம படிக்கிறது தான் மெயினான டாஸ்க்கு. சாப்பிட்றதுல அடுத்த வாரம் நீ திருப்பி கறி சோறு சாப்பிட்டுக்கலாம். எப்போ நீ வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீ மீன் எடு, ப்ரான் எடுத்து சாப்பிட்டுட்டே இரு. அடுத்த வாரம்லாம் என்னால் திருப்பி என்ன பண்ண முடியாது, மேரத்தான் வைக்க முடியாது. இன்னொரு மேரத்தான் இப்போதைக்கு கிடையாது. ஸோ நோ காம்ப்ரமைஸ் இன் தேட். 1 ஹவர்லாம் எப்படா கொடுக்க முடியும்? 20 மினிட்ஸ் என்னால் முடியும். ஏன்னா நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும். அதனால் 20 மினிட்ஸ் முடியாது, 30 மினிட்ஸ் சொன்னேன். சரி, போ. நீ 1 ஹவர் சொன்ன, நான் 30 மினிட்ஸ் சொன்னேன். ரெண்டுக்கு நடுவில் இருக்க 40 மினிட்ஸ். ரைட்டா? 40 minutes, that's it. அவ்வளோதான். So we will meet at 2:10. Okay.
Hello. Good afternoon. Come back. Are you guys ready? Shall we complete chemistry? Chemistry முடிக்கணும். சரியா? அதான் நம்மளோட டார்கெட், ரைட்டா? Welcome back. Welcome back. Welcome back. Yes. Am I audible? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நண்டு எஸ் நான் சாப்பிட்டுட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எஸ், கண்டிப்பாக நான் சாப்பிடலைன்னா இன்னும் ஒரு 4 மணி நேரம் என்னால் நிற்க முடியாதுல்ல, அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். எஸ், நான் என்ன சாப்பிட்டேன்னா பரோட்டா சாப்பிட்டுட்டு வந்தேன். அதுதானே பக்கத்தில் கிடைக்கும், அதான் ஈஸியாகவும் கிடைக்கும், டக்குன்னு போனோடனே வாங்கிட்டு வந்துடலாம், அதனால். எஸ், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எஸ், ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் வாங்க. மதுரை பரோட்டாவா? ஆமாம், மதுரைனாலே தானே. ஓகே, ரைட், சூப்பர். இன்னும் லஞ்ச் ரெடி ஆகலையா? ஓகே, ரைட், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அப்படியே சைட்லேயே உட்காந்து கவனிச்சுட்டே சாப்பிடுங்க. ஓகே, சாப்டர் 8 போகலாமா? ஸோ 7 முடிச்சிட்டோம். லெட் அஸ் ஸ்டார்ட் சாப்டர் 8. நோ, இப்போ பவர் நேப் கிடையாது. லஞ்ச் பிரேக்கில் பவர் நேப் இல்லை, அடுத்த பிரேக்கில் தான் பவர் நேப். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பவர் நேப்புக்கெலாம் டைம் இருக்க மாதிரி தெரியல. வி ஹவ் டு ரஷ் இட் அப். ஸோ இன்னும் 4 லெசன் இருக்குது. 8, 9, 10, 11 4 லெசன் முடிக்கணும். சூப்பரமா நம்ம பார்க்கலாம், ரைட்டா? கேமா? என்ன கேம் சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி, அடுத்த ஒரு செஷனில் இருக்குது கேம் எடுத்து விளையாடும். ஓகேவா? Are you guys ready for this? Are you guys ready for this game? ரெஸ்ட்டா? வேணா போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, யார் உங்களை வச்சு பார்த்துட்டு இருக்க சொன்னா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ, ரைட்டா? சரியா? ஓகே, ரைட். நான் என்ன கொஸ்டின் கேட்குறேனோ அது தப்பான ஆன்சராக சொல்லணும், ரைட்டா? அது ஈஸி தானே. ரைட் ஆன்சர் சொல்கிறது தானே கஷ்டம். தப்பான ஆன்சர் சொல்கிறது கஷ்டம் இல்லைல்ல, கரெக்டா? நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு தப்பான ஆன்சர் சொல்ல போகிறீங்க, சரியா? ஓகேவா? போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் யுவர் நேம். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? அதான் கொஸ்டின். டாகா? காரு, டாகு, பேட்டு, ரோலெக்ஸு, டாலு, ரெசிபி, கார்த்தி, பிரகாஷ், பார்த்தியா? பட்டர்ஃப்ளை, டாய், கிங்கினி மங்கினி, என்ன
கிங்கினி வங்கினியா ஓகே ஷண்முக பிரகாஷ் விராட் கோலி கேர்ளு திருபாய் அம்பானி ரோலர் கோஸ்டரு தேவசேனா மென்டலா என்னடா இதெல்லாம் பேர் ஃபன்னியாக ஆன்சர் வேண்டாமா குகன் இவன் யார் என் குடும்ப பேர்லாம் சொல்லிகிட்டே இருக்கான் என் பேர் என் ஃபேமிலியில் இருக்கவங்க பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஸ்டீவ் ஹாரிங்டன் ஓகே இவங்க உள்ள அது யார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு உட்காந்துருக்காங்க ஓகே ரைட் ஃபர்ஸ்ட் கொஷின் ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்னது நல்லா நான் வச்சுக்கோ ராங் ஆன்சர்ஸாக கொடுக்கணும் உனக்கு பிடிச்ச ஃபுட்டு என்னென்னு நான் கேட்டிருக்கேன் நான் ரைட்டா உனக்கு பிடிச்ச ஃபுட்டு என்னென்னு கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் பிடிச்ச ஃபுட்டு ப்ரூம்ஸ்டிக்கா சயின்ஸ் சாப்பாட்டை சொல்லணும் சம்மந்தம் இல்லாமல் சொல்லக்கூடாது உப்மா பச்சை பயிறு தயிர் சாதம் சாம்பார் பாவக்காய் ரசம் தந்தூரி சிப்ஸு உப்மா நிறையா வருது என்ன நிறைய பேர் வீட்டில் இப்போ உப்மானே இருக்க போல என்ன ரசம் முட்டையா ஓகே எக்குமா ஆப்போசிட் ஆன்சர் சொல்லலாம் அதாவது உனக்கு பிடிச்சது நான் கேட்டேன்னா இவனுக்கு பிடிக்காதது தான் ஒன்று சொல்லணும் அந்த உப்புமாவுக்கு ஒரு எண்டை போடுங்கடா ஒருத்தர் தான் அனுப்பிச்சிட்டே இருக்கான்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டில் நிறையா உப்பு போல் ஏன்னா பரோட்டா பிடிக்காதா ஓகே உங்களுக்கு நான் என்ன பிடிக்கும்னு தான் கேட்டேன் உங்களுக்கு நான் என்ன பிடிக்கும்னு கேட்டேன் அப்போ நீங்கள் எல்லோரும் அனுப்புறது பிடிக்காததான் அனுப்பணும் பிரியாணி பிடிக்காதா வெஜ்ஜுனாலே பிடிக்காது வெஜ் எதுவுமே பிடிக்காதுண்ணா ஓகே ஃபிஷ்ஷு கேபேஜ் வெஜிடபிள்ஸே பிடிக்காதா மனுஷனா நீ அந்த மாதிரி தான் இருக்குது வெஜிடபிள்ஸ் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது ஓ நீங்கள் அந்த ரகம் ஓடுறது பறக்கிறது ஆவறது புரள்றது உருள்றது அதெல்லாம் சாப்பிட்றவங்க என்ன அந்த கேங் போல் மட்டன் அல்வாவா மட்டனே ஒரு அது மட்டனில் அல்வா வேறு இருக்கா அதெல்லாம் இருக்குன்னே எனக்கு தெரியாது புக்கை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் போட்டு குடிக்க போறியா அடப்பாவி ப்ரானு உப்மா ஸ்கூலு என்ன பிடிக்காத ஃபுட்டு தானே கேட்டேன் சரி ஓகே ரைட் இப்போது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் உப்மா பட்டரு சப்பாத்தி சரி இந்த உலகத்தில் உனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அது சரி இப்படி வேணாம் பாசிட்டிவ் இந்த உலகத்தில் உனக்கு ரொம்ப பிடிக்காத பிளேஸ் அது இந்த உலகத்தில் உனக்கு பிடிக்காத பிளேஸ் அப்படின்னா அது உனக்கு பிடிக்காத பிளேஸ் அது உனக்கு பிடிக்காத பிளேஸ் உனக்கு இந்த உலகத்தில் பிடிக்காத பிளேஸ் இது உண்மையான பதிலை சொல்லாத ஆப்போசிட் பதில் சொல்லணும் ரைட்டா ராங் ஆன்சர் சொல்லணும் ரைட்டா உனக்கு பிடிக்காத பிளேஸ்னால் உனக்கு பிடிச்ச பிளேஸை நீ பதிலில் சொல்லணும் என்னதுன்னு பார்க்கலாம் ஸ்கூல் கொரியாவா அது ட்ரீம் பிளேஸு உனக்கு பிடிச்சதுன்னா நீ தினம் அங்கே போவ அங்கே இருப்ப அதுதான் உனக்கு பிடிச்ச பிளேஸாக இருக்கும் ஸோ நான் பிடிக்காத பிளேஸ் எதுன்னு கேட்டேன் அப்போ நீங்களாம் பிடிச்ச பிளேஸை சொல்லணும் ஸ்கூல் அது நான் எதிர்பார்த்தது தான் ஹோம் நான் எதிர்பார்க்கல ஆனால் ஹோம் வருது பரவாயில்ல அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தேட்டர் கோயில் டெம்பிள் பாத்ரூமா எஸ்கே ஆனால் நீ அப்போலேருந்து வித்தியாசமாக தான் ஆன்சர் பண்ணிருக்க ஓகே அடுத்து ஜப்பான் பாத்ரூம் ஸ்கூலு ஹோமு மை ரூம் மயிலாடுதுறை பெட்ரூமு ஜப்பான் கிச்சன் முக்கியமானது கிச்சனும் பாத்ரூமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஏன்னா ஒரு பக்கம் அப்லோடிங் ஒரு பக்கம் டவுன்லோடிங் ரெண்டுமே இருக்கணும்ல தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன ஓகே பெட்ரூம் என்ன உங்கள் அப்பா காலடியில் கிடக்கிறதா உனக்கு பிடிச்சிருக்குமா இந்த ஃபீட் ஆஃப் மை ஃபாதரா கேர்ள் ஃப்ரெண்ட் ஹோமா யாரா டேய் என் வாழ்க்கையை தேடி நான் போகிறேன் நீ ஆடா ரஷ்யா இந்த கண்ட்ரி பேர்லாம் நான் கண்ட்ரி பேர்லாம் நான் வாசிக்க மாட்டேன் அதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கான் நோட் பண்ணுங்கப்பா என்ன ஹரி உங்கள் ரூம் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் இப்போது இட் இஸ் யுவர் டைம் டு ஆஸ்க் மீ கொஷின் நீ என்கிட்ட கொஷின் கேட்கலாம் நான் அப்போதே சொன்னேன்ல அந்த மாதிரி இப்போ கொஷின் கேட்கலாம் நான் ஆஸ்க் மீ கொஷின் ஒய்ஃப் பேர்லாம் வேண்டாம் குழந்தைங்க பேர் தெரியுங்களா அதோட விட்டுருங்க சரியா அதனால் அது வேண்டாம் இப்போது இட்ஸ் யுவர் டைம் டு ஆஸ்க் மீ கொஷின்
சேலரிலாம் கேட்காது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் எப்படினாலும். வேறு ஏதாவது சொல்லுங்கள். சீக்கிரம் டைம் ஆச்சு. ஐ வில் கிவ் யூ 2 minutes ஆஃப் டைம். சீக்கிரம் கேளுங்க. சேலரி கேட்காதுன்னா அதுதான் கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபுட்டா சப்பாத்தி. என்னடா ஃபாஸ்ட்டாக போகுது. உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யார்? ராங் ஆன்சர் சொல்லணுமா? ஓ ராங் ஆன்சர். எனக்கு பிடிச்ச பர்சன் யார்? ராங் ஆன்சர். யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்படி யாரும் எனக்கு பிடிக்காதவங்கன்னு யாரும் இல்லை. இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி யாரும் இல்லை இப்போதைக்கு. என்னோடய ஸ்கூல் நேமா, நான் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், ஜோதி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. அதுக்கப்புறம் 11th 12th CEOAன்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஃபேவரட் ஸ்போர்ட் வந்து செஸ். நான் வந்து செஸ் பிளேயராக, எனக்கு செஸ் தான் பிடிக்கும். கிரிக்கெட்டே எனக்கு பிடிக்காது, எனக்கு விளையாடவும் தெரியாது. பிடிக்காதுன்றதை விட ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது, அவ்வளோதான். செஸ்ஸும் ஷட்டில் காக்கும் நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன். நான் செஸ்ஸில் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டாச்சு, இல்லைனா இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், அவ்வளோதான். ஃபேவரட் கேரக்டர் என்ன ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா? என்ன கொஷின் இப்படியெல்லாம் இருக்குது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில்? நான் ஒரு தடவை தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் எனக்கு தோணலையே. யாரை சொல்லலாம்? நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஃபேவரட்னா டக்குன்னு தோணணும்ல. எனக்கு இதில் யோசிச்சோன்னே டக்குன்னு தோணுது ஹாப்பர், நான்சி, அதுக்கப்புறம் வந்து யார், மேக்ஸ். இவங்க 3 பேர் தான் மைண்டில் நீங்கள் இப்போ கேட்டோடனே வந்தாங்க. யார் ஃபேவரெட்டு நீங்களே வச்சுக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. கிளாஸ் டாப்பரா? நோ ஐ எம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் டாப்பர்லாம் இல்லை. மெமரிஸ் இல்லாத பிளேஸா அப்படின்னா என்ன தெரியலையே. ஓகே, ஒரு நாள் ஃப்ரீ பீரியட் லைவ் வாங்க, ஒரு ஃப்ரீ பீரியட் லைவ் வரலாம், சரியா? ஃபேவரட் கார்ட்டூன் சீரீஸ் பவர் ரேஞ்சர்ஸும் பென் 10ம், அப்புறம் டாம் அண்ட் ஜெரி, அதெல்லாம் முன்னாடி. சரி, இப்போ ஆரம்பிக்கலாமா? ரைட். ஸோ இது ஆக்சுவலாக 8th lesson முடிச்சுட்டு இந்த கேம் நம்ம விளையாண்டுருக்கணும். 8th lesson முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேமை விளையாண்டாச்சு. ஸோ நவ் வி ஹாவ் டு கோ ஃபாஸ்ட், ரைட்டா? இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். கெமிஸ்ட்ரி தானே ஃபாஸ்ட்டாக போய்டும். வில் கோ வித் தட், சரியா? கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன்னு போயிடலாம். ஸோ நம்மளோட ரிபப்ளிக் டே ஆஃபரை யூஸ் பண்ணி டாப்பர்ஸ் பேட்சில் இப்போவே ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் PDF கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் இட். கடன்னு ஆன்சர் பண்ணுங்கள். எஸ், கடன்னு ஆன்சர் பண்ணுவாங்க. 10th பப்ளிக்கில் நான்லாம் 400க்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் வாங்கினேன். 400 கூட வாங்கலை, 400 பக்கத்தில் தான். சாப்பிட்டு தூக்கம் வந்தால் போய் தூங்குங்க. நான் பாட்டுக்கு நடத்திட்டு இருக்கேன். தூக்கம் வரவங்க போய் தூங்குங்க. படிக்கணும், மார்க் வாங்கணும்னா வாங்க, இல்லை தூக்கம் வருதுன்னா போய் தூங்கலாம். கொஷினை கவனித்து ஆன்சர் பண்ணணும். நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் என்னது, குரூப்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் தே ஜஸ்ட் சேஞ்ச் இட். குரூப் அண்ட் பீரியட்னு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ குரூப்பாக பீரியடாங்கிறத கவனமாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். பீரியட்னா 7, குரூப்னா 18. ஸோ 7 and 18. The basic of modern periodic law is modern periodic law. 2 இருக்குது, ரைட்டாக? பீரியாடிக் லா இருக்குது, மாடர்ன் பீரியாடிக் லா இருக்குது. மாடர்ன் பீரியாடிக் லா அப்படின்னா என்னங்கிறத கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். மாடர்ன் பீரியாடிக் லா based on atomic number, ரைட்டாக? based on atomic number, option A, based on atomic number. அடுத்து, dash group contains the member of halogens. halogens எந்த குரூப்பில் இருக்க போகுது? halogens இருக்கக்கூடிய குரூப் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? halogens இருக்கக்கூடிய குரூப் இது 17th குரூப். தேர்ட் கொஸ்டின் ஆன்சரும் 17 தான், தேர்ட் குரூப் தான், ரைட்டா? dash is the relative periodic property. relative periodic propertyனா என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இது அட்டாமிக் ரேடியா, அயானிக் ரேடியா, எலக்ட்ரோனெஃபிலிட்டியா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா? ஃபோர்த் கொஷின் ஆன்சர் என்னது? ஃபோர்த் கொஷின் ஆன்சர் என்னது? டேஷ் இஸ் த ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது எதை சொல்ல போகிறாங்க? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் த ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி, சரியா? ஃபோர்த் ஒன்னுக்கு டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட். இந்த வருஷத்தில் நடந்த நிறைய எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நிறைய தடவை இந்த கொஷின் திரும்ப வந்துகிட்டே இருக்குது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ கவனிங்க. கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் ரஸ்ட்டு Fe2O3.XH2, ரைட்? Fe3
Fe2O3 dot XH2. In the aluminothermic process, the role of aluminum is right. Aluminothermic process la aluminum oda role என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. aluminothermic process la aluminum oda role என்ன, aluminum எதுக்கு பயன்படுது அப்படினு கேட்டிருக்காங்க ரைட்டா. oxidizing agent ஆ, reducing agent ஆ, hydrogenating agent ஆ, sulfonating agent ஆ aluminothermic process la. Sixth one, aluminothermic process role of Al. Role of Al என்னதுப்பா? It is reducing agent. The process of coating the surface with metal with a thin layer of zinc ரைட்டா. zinc coating கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் என்னது? zinc coating கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் என்னதுப்பா? What is the name of zinc coating? Painting ஆ, thinning ஆ, galvanizing ஆ, electroplating ஆ? It is called galvanizing ரைட்டா. zinc போட்டு பண்ணுறதுனால என்னது? galvanizing. galvanizing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Which of the following have inert gas 2 electrons in outermost ரைட்டா. inert gas இருக்கணுமா, அதில் 2 electron. முதல் இதெல்லாம் inert gas. ஆமாம், இவங்க எல்லாருமே inert gas தான். இவங்க எல்லாருமே என்னது? These are all inert gas. இவங்க எல்லாருமே inert gas தான். இதில் யார் 2 வச்சுருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 2 electrons இருக்கக்கூடியது helium. helium is the answer. A தான் answer. A. Neon shows 0 electron affinity due to என்னது? Stable arrangement of neutron, stable configuration of electron, reduced size அல்லது increased density. Neon shows 0 electron affinity due to stable configuration of electron. electron configuration stable இருக்கதா அதோட காரணம். dash is the important metal to form a amalgam. ரொம்ப முக்கியமானதுப்பா. amalgam அப்படினாலே உங்க மைண்ட்ல வர வேண்டியது Hg தான். ரைட், Ag இல்ல Hg. Hg யாரு? mercury. mercury தான் என்னது? Hg. Hg னா என்னது? mercury. அடுத்து fill in the blanks. If the electronegative difference between two bonded atom in a molecule is greater than 1.7, the nature of bond ரைட்டா. nature of bond என்னவா இருக்க போகுது? what would be the nature of bond? 1.7 விட பெருசா இருந்தா it is a ionic bond. அதை விட கீழே இருந்தா என்னது? covalent bond ரைட்டா. அதிகமாக இருந்தால் அயானிக்னு தெரியும். எக்ஸாம் ஹாலில் அதை விட கம்மியாக இருந்தால் என்னென்னு ஒரு மிட் டர்ம் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன். அப்போ கம்மியாக இருந்தால் என்னது? கோவேலண்ட்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறீட்டா. கம்மியாக இருந்தால் கோவேலண்ட்டு. இஃப் த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் பட் ஆன்சர் அது அடுத்த கொஸ்டின். டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட் இன் பீரியாடிக் டேபிள். இதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின். ஈஸியான இதோட ஆன்சர் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட் ரைட்டா. டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் பீரியட் இன் பீரியாடிக் டேபிள். லாங்கஸ்ட் பீரியட் இது கீழே இருக்க ரெண்டு தான். 7th பீரியடும் 6th பீரியடும். உங்கள் புக்கில் அல்லது உங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணியிருப்பாங்க? வெறும் 6th பீரியடுன்னு சொல்லியிருப்பாங்க. 6th 7th ரெண்டுமே லாங்கஸ்ட் பீரியட் தான். ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். போத் ஆர் கரெக்ட். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 6th எழுதிக்கோங்க. 7th எழுதினாலும் தப்பு கிடையாது. 6 and 7 எழுதினாலும் தப்பு கிடையாது. பப்ளிக் எக்ஸாமில் ஆன்சரில் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ டேஷ் ஃபார்ம்ஸ் த பேசிக் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட அடிப்படை எதுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. டேஷ் ஃபார்ம்ஸ் த பேசிக் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். யாருப்பா மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட பேசிக் யார்? சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கள். கடன்னு என்ன ஆச்சு? why there is I don't find any messages. அப்போ ஒரு கொஷின் பார்த்தோம்ல, அதே தான் இதுக்கும் ஆன்சர். என்ன ஆன்சரு? இட் இஸ் அட்டாமிக் நம்பர். atomic number forms the basic of modern periodic table. அடுத்து, if the distance between the two chlorine atom in Cl2 molecule is 1.98 ரைட்டா. chlorine molecule இங்கே ஒரு chlorine இருக்கு, இங்கே ஒரு chlorine இருக்கு ரைட்டா. இந்த ரெண்டு chlorine நடுவில் இருக்க distance 1.98 Armstrong. then the radius of chlorine, இப்போ இதில் பாதி தான் இது, அப்போ radius. இப்போ 1.98 divided by 2 போட்டால் ஆன்சர் வரப்போகுது. என்ன ஆன்சர்? it is 0.99 Armstrong. 0.99 Armstrong. Among the given species, A negative, A plus, A the smallest ion is. கவனண்டா, இந்த கொஷினில் தான் நீட் ஜெயில இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏக்கு பதிலாக இதில் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டை கொடுத்துட்டு அது கேட்பாங்க. அதுதான் நீட் ஜெயோட கொஷின். புரியுதா? நீட் ஜெயோட கொஷின் யார் ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். ஏங்கிறது நியூட்ரல், ஏ மைனஸ். ஏங்கிறது நியூட்ரலு, ஏ மைனஸ்னால் கெயின் ஆஃப் எலக்ட்ரானு, இங்கே ஏ ப்ளஸ் ரைட்டா. கெயின் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் கெயின் பண்ணால் இட் வில் பிகம் ரைட்டா. இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரைட்டா.
ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்ண உடனே யூஸ்வல் ஸ்ட்ரக்சர் ரைட்டா, இதான் ஏயோட சைஸ், ஆக்சுவல் சைஸ். ஆனால் ஏ மைனஸ் ஆகிடுச்சுன்னா அது பெருசாகிடும், ஏ ப்ளஸ்ஸு இன்னும் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக மாறிடும் ரைட்டா. ஏ ப்ளஸ் தான் இது ஆன்சர், ஏ ப்ளஸ் தான் ஆன்சர், ஏ ப்ளஸ் இஸ் த ஆன்சர். அடுத்து த சயின்டிஸ்ட் who propounded the modern periodic table ரைட்டா, modern periodic table. மாடர்ன் பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. மாடர்ன் பீரியாடிக் டேபிளை யார் கண்டுபிடிச்சது? மாடர்ன் பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சது யார்? ஹென்ரி மோஸ்லே ரைட்டா, ஹென்ரி மோஸ்லே. Across the period ionic radii dash increases or decreases? Across the period, along the period நம்ம போகிறப்ப ionic radii என்ன ஆக போகுது? ரேடியஸ் என்ன ஆக போகுது? ரேடியஸ் is going to increase or decrease ரைட்டா? increase or decrease? It's going to decrease. Along the period ionic radius decreases, குறைகின்றது, குறைய போகுது. அடுத்து dash and dash are called inner transition elements. யாரை inner transition element? அப்போதே இதுக்கு ஆன்சர்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. dash and dash or inner transition element. யாரையும் inner transition elementன்னு சொல்ல போகிறோம். lanthanides and actinoids ரைட்டா. lanthanoids and actinides தான் இது. lanthanide and actinide are the inner transition elements. சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியம். ஓர்னா என்ன, மினரல்னா என்ன? 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். உனக்கும் இருக்குது மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் டிஃப்ரென்ஸு புக்கிங்கில் இருக்குது. ஸோ நம்ம படிப்போம், நான் உனக்கு சொல்லி தருவேன். வாட் இஸ் த சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியம்? இஸ் பாக்சைட். பாக்சைடோட ஃபார்முலாவும் கேட்பாங்க. பாக்சைடோட ஃபார்முலா என்ன எழுத தெரிஞ்சுக்கணும். Al2O3.2H2O. 2H2 எழுதுனா அது தப்பாயிடும். Al2O3.2H2O அதோடு எழுதணும் சரியா. .2H2ஓடு எழுதணும். தி கெமிக்கல் நேம் ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்டோட கெமிக்கல் நேம் என்ன? இது கரெக்டா? வெரி குட். முருகானந்தம், பீரியாடிக் டேபிள் ரீட் பண்ணுறீங்களா? படிங்க ரைட்டா. ஃபெரிக் ஆக்சைடு. என்னது ஃபெரிக் ஆக்சைடுனா? சரி, FeO பொருள். நான் ஃபெரஸ் சல்ஃபைடு எழுதிக்குவேன். ஃபெரிக் ஆக்சைடில் Fe2O3 சரியா? ராங். ஓகே, மாற்றிட்டேன். ஸோ ஹைட்ரேட்டட் ஃபெரிக், நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு அல்லது இங்கிலீஷில் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு ரைட்டா. இங்கிலீஷில் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. இங்கிலீஷில் என்னதுப்பா? ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஆன்சர் சொல்லுங்கள். கேல்வனைசேஷன், கோட்டிங் வித் ஜிங்க்கு. கால்சினேஷன் என்னது? நீ ஆன்சர் பண்ணு, நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. ஏன் ஸ்லோ ஆகிட்டீங்க? லஞ்ச் முடிச்சு தூக்கம் வருதா? Are you guys getting sleep? Don't sleep. வாங்க. பார்த்தியா இந்த கொஷினை? இங்கே பாரு, இந்த கொஷினை யாரோ ஒருத்தவங்க டிஸ்ட்ரிக்டில் சீஃப் ஓர் ஆஃப் அலுமினியமுக்கு பதிலாக அயன் கேட்டிருக்காங்க. நம்ம லெசனில் இந்த மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் லெசனில் ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. டேப்லெட் காலமில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சீஃப் ஓர் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்தே ஆகணும். எனக்கு இப்போ ஆன்சர் சொல்ல முடியுமா யாராவது? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 9th இந்த கொஷின் என்ன அப்படின்னா சீஃப் ஓர் ஆஃப் அயன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சீஃப் ஓர் ஆஃப் அயன் என்னது? சீஃப் ஓர் ஆஃப் அயன் யார்? இதுக்கு பதில் சொல்லுங்கடா. அதுக்கப்புறம் அடுத்து போனால் நம்ம ஹெமடைட் ரைட்டா. ஹெமடைட் இஸ் ஒன் ஆஃப் த சீஃப் ஓர் ஆஃப் அயன். ஹெமடைட் வேறு நம்ம புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க ஹெமடைட் அப்படின்னு சரியா. புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க ஹெமடைட். ஸோ இது ஆன்சர் என்னது? 51432 ஓகே. அதாவது கேல்வனைசேஷன் அப்படின்னா கோட்டிங் வித் ஜிங்க்கு. கால்சினேஷன் அப்படின்னா என்னது? ஹீட்டிங் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ரைட்டா. இங்கே ஏர் வரணும். இதெல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்குது. 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் இதெல்லாம் அப்படியே நீ படிப்பே. கால்சினேஷன்லாம் அங்கே இருக்குது. அங்கே ஒரு ப்ராசஸ், முக்கியமான க்ரியேட்டிவ் புக்கின் கொஷின்.
redox reaction வந்து அலுமினோதெர்மிக் ப்ராசஸில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து டென்டல் ஃபில்லிங்னா என்னது, பற்களை அடைக்கிறதுக்கு பூசக்கூடிய ஒரு பூச்சி என்னது, சில்வர் டின் அமால்கம். ரைட்டா, சில்வர் டின் அமால்கம் போட்டு நம்ம பல்லுக்கு நடுவில் புது பல் கட்டுறதுன்னு சொல்லுவாங்களா, வெள்ளி பல் கட்டுறது அல்லது பல்லை கட்டிட்டு அதுக்கு யூஸ் பண்ணலாம். Group 18 elements are noble gas elements. Group 18 element is a noble gas element. லக்ஷ்மி, அது என்ன ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல முடியும். நீங்கள் ஜென்ரலாக சொன்னால் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும், என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. கொஷின் சொன்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ஆப்ஷன் என்னால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ நீங்கள் அதனால் அது மட்டும் உங்கள்கிட்ட கொஷின் பேப்பர் இருந்தால் கொஞ்சம் அந்த கொஷினை இப்போ டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ தட் அதர்ஸ் கேன் லேர்ன், மித்தவங்களும் அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து மோஸ்ட்லைஸ் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸ். அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட்லியோட பீரியாடிக் டேபிள். ஆமாம், இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் மாஸா, அட்டாமிக் மாஸ்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ராங். இட் இஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ். ரெண்டாவது ஒன், அயானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் அக்ராஸ் த பீரியாட் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறப்ப இப்போ தான் பார்த்தோம். அயானிக் ரேடியஸ் என்னது, டிக்ரீசஸ்னு ஃபில்லப்பில் படித்தோம். இங்கான என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ரீசஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இட் இஸ் ஃபால்ஸு. லெஃப்ட் டு ரைட் என்ன பண்ண போகுது, டிக்ரீசஸ் அக்ராஸ் மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சரியா? அயன் பைரேட் இஸ் ஓகே. அயன் பைரேட்டுக்கு அயன் பைரேட்னு எழுதிக்கலாம். அயன் பைரேட்டில் தான் எடுப்பாங்க, வேறு எதாவது ஆப்ஷன் குழப்பி இருக்காது, அதனால் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டேரெக்டாக சொன்னால் ஈஸியாக எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ் பட் ஆல் மினரல்ஸ் cannot be called as ore. கரெக்டு தானே? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓகே, ஷால் வி டூ ஒன் ஸ்மால் எக்ஸ்பிரிமெண்ட். அதான் உட்காந்த இடத்துலேயே பண்ண போகிறோம், பண்ணலாமா? ஆர் கைஸ் ரெடி ஃபார் எக்ஸ்பிரிமெண்ட்? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், we are going to prepare அலுமினியம் ப்ரிப்பேர் பண்ணலாமா? அலுமினியம் ப்ரிப்பேர் பண்ணலாமா? எஸ். அலுமினியம் ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு என்ன தேவை, ஓர் வேணும்ல. அலுமினியமோட சீஃப் ஓர் என்னது, பாக்சைட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறோம், நம்ம ரெண்டு பேரோட வீட்டு வாசலுக்கு போக போகிறோம். ரைட்டா? இப்போ நானும் போக போகிறேன், நீங்களும் போக போகிறீங்க. நம்ம போயிட்டோம். அப்படி என்ன பண்ண போகிறோம், ஒரு கை நிறையா வாசலில் இருக்க மண் அள்ள போகிறேன். சரியா? நான் மண் அள்ளுறேன், நீங்களும் அள்ளுறீங்க. அள்ளிட்டு அதை ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப தான் தெரியுது, என் கையில் இருக்கிறதுல அலுமினியமோட கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் உங்கள் கையில் இருக்கிறதுல அலுமினியமோட கண்டென்ட் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் கையில் தான் பாக்சைட் நிறையா இருக்குது. அப்போது நீங்களும் ஒரே மாதிரி வாசலில் தான் மண் எடுத்தீங்க, நானும் ஒரே மாதிரி வாசலில் தான் மண் எடுத்தேன். நம்ம ரெண்டு பேர் கையில் இருக்கிறதுமே மினரல்ஸ். ரெண்டு பேரோட கையில் இருக்கிறதுமே என்னது, மினரல்ஸ் தான். ரெண்டுமே கனிம வளங்கள், ரெண்டுமே மினரல்ஸ் தான். ஆனால் என் கையில் இருக்கிறது என்னது, இட் இஸ் அ மினரல், இட் இஸ் நாட் அ ஓர். அது வந்து என்னது, தாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது என்ன சொல்லலாம், we can call it as ore. உங்கள் கையில் இருக்கிறத மினரல்னு சொல்லலாம், ஓர்னு சொல்லலாம். என் கையில் இருக்கிறத மினரல் மட்டும்தான் சொல்ல முடியும், ஓர்னு சொல்ல முடியாது. அப்போது ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். கரெக்டாக இல்லையா? உங்கள் கையில் ஓர் இருக்கா, ஓர் இருந்தாலும் சரி, ஓர் இல்லாட்டி சரி, எல்லா ஓரையும் நம்ம மினரல்ஸ்னு சொல்லலாம். ஆனால் எல்லா மினரல்ஸும் ஓராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் கையில் ஒரு மினரல் இருக்குது, ஆனால் இது என்னது, ஓர் கிடையாது. ஸோ எந்த ஒரு மினரலில் இருந்து அதிகமான அளவில் நம்மளுக்கு தேவையான பொருளை எடுக்க முடியுதோ அந்த மினரலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஓர் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். சரியா? அதுக்கு பேர் ஓர் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அலுமினியம் wires are used as electric cable due to their silvery white color. என்னடா இதெல்லாம் ஒரு காரணமாடா, வெள்ளை கலரில் இருக்குன்றதுக்காக அது கேபிளில் யூஸ் பண்ணுவாங்களா? நோ. சரியா? ஸோ aluminum wires are used as electric cable due to their good conductor of electricity. Okay, I will just ask you one common creative question. Which element conducts the current most? எந்த எலமெண்ட்டு மின்சாரத்தை நன்கு கடத்தும்? ரைட்டா? விச் எலமெண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி மோர்? எந்த எலமெண்ட்டு கரண்ட்டை நிறைய கடத்த போகுதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட், சொல்லுங்கள் பார்க்கலாம். காப்பர், ஓகே. கார்பன், ஓகே.
காப்பர், no. Yes, எழுமலை. Silver is the right answer. Silver only can conduct more current. Silver மட்டும்தான் அதிகமான கரண்ட் கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா சில்வரில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், உள்ளுக்குள்ளேயே ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மி. சில்வர் இஸ் த எலமெண்ட் விச் கண்டக்ட்ஸ் மோர் கரண்ட், ரைட்டா? கண்டக்டிவிட்டி இருக்கிறதுலே யாருக்கு அதிகம்னா சில்வர் தான். ஆனால் நம்ம சில்வரை யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது? காஸ்ட் எஃபெக்டிவ், அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் அதை என்ன பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம அதுக்கு பதிலாக அதுக்கடுத்து காஸ்ட் கம்மியாக சீப்பாக கிடைக்கக்கூடிய அலுமினியமை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? காப்பர்லாம் கிடையாது. நோ, இட் இஸ் ராங். காப்பர் கிடையாது. இட் இஸ் நாட். காப்பர் கிடையாது. சில்வர் இஸ் த ரைட் ஆன்சர். கண்டக்டிவிட்டி நீங்கள் எங்கேனாலும் எதிரனாலும் தேடி பார்த்தாலும் தெரியும், சில்வர் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? சில்வர் இஸ் த ரைட் ஆன்சர். இது ஃபால்ஸு. ஓகேவா? ரைட். அடுத்து, அண்ட் alloy is a heterogeneous mixture of metal. கரெக்டாக? அலாய்ங்கிறது ஹெட்ரோஜினஸ் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸா? alloy is a homogeneous mixture of metal. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக தெரியுமா, கோல்டையும் காப்பரையும் மிக்ஸ் பண்ணிட்டோம், ரைட்டாக? நம்ம போடுற மோதிரம் எல்லாத்துலையும் இருக்குல்ல, கோல்டையும் காப்பரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். சரியா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சாரிப்பா, ரைட், ஐ கட் ஒரு ஸ்மால் கால், அதனால தான். ரைட்டா? ஓகே, கவனிங்க. அண்ட் alloy is a heterogeneous mixture. நம்மளோட கோல்டாக இருக்கட்டும், கோல்டில் என்ன பண்ணுறோம், காப்பரை மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோல்டு தனியாக காப்பர் தனியாக தெரியுதா? கோல்டு தனியாக காப்பர் தனியாக தெரிஞ்சால் தான் அது வந்து ஹெட்ரோஜெனஸ் மிக்சர். அது ரெண்டும் ஒன்றாயிடுச்சு, காப்பராக மாறிடுச்சு, கோல்டாக மாறிடுச்சு தனியாக. ஸோ அதுதான் என்னது, நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to tell that as a homogeneous mixture. அப்போ அலாய்ஸுங்கிறது 2-3 மெட்டலில் ஒன்றா சேர்த்துடுறோம். 2-3 மெட்டலில் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிக்சர் சிங்கிளாக தான் தெரியுது. அதனால தான் we are going to call it as alloy is a homogeneous mixture. ஸோ ஹெட்ரோஜெனஸ்க்கு ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்து, ரீசன் அண்ட் அசர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. த நேச்சர் ஆஃப் பாண்ட் இன் HF மாலிக்யூல் இஸ் அயானிக், ரைட்டா? HF பாண்ட், HFல இருக்கக்கூடிய பாண்டு, ஹைட்ரஜன் ஃப்ளோரைடோட பாண்டு அயானிக்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். அயானிக்கா இல்லையா? ஆமாம், அயானிக் பாண்டு தான் HFல இருக்குது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் H and F இஸ் 1.9. கரெக்டு தானே? 1.9க்கு மேலே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்தாலே அவங்க எல்லாருமே என்னது, அயானிக் பாண்டுன்னு இப்போ தான் நம்ம ஒரு ஒன் வேர்டில் படித்தோம். கரெக்டாக இல்லையா? அப்போது இவங்களோட அயானிக் பாண்டு, ரைட்டா, இவங்களோட அயானிக் பாண்டு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ 1.9க்கு மேலே இருக்குது. அப்போ 1.9க்கு மேலே இருக்கனால நேச்சர் ஆஃப் பாண்ட் என்னது, அயானிக். ஸோ அப்போ HF இஸ் கரெக்ட். சரியா? ஓகே. நியூ அட்மிஷனா? ஏன்டா உங்களுக்கு வேறு வேலை டி ப்ரமோட் ஆகி நீங்கள் என்ன 11th-லேருந்து 10th வரியா நீங்கள் 2 பேரும்? டி ப்ரமோட் ஆகி 11th-லேருந்து 10th வர போகிறீங்களா நீங்கள்? சரியா? அடுத்து, மெக்னீஷியம் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் ஸ்டீல் ஃப்ரம் ரஸ்டிங். மெக்னீஷியம் வந்து ஸ்டீல்லேருந்து என்ன பண்ண, ஸ்டீலை ரஸ்டிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண. மெக்னீஷியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தான் அயன். ஆமாம், கரெக்டு தானே? அதாவது ஸ்டீலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் மெக்னீஷியம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பண்ணலாம், ட்ரூ, கரெக்டு தான். மெக்னீஷியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் அயன். அயனோட மெக்னீஷியம் மோர் ரியாக்டிவாக இருக்கனால அது ரியாக்ட் பண்ணிவிடுது, ரைட்டா? அது ரியாக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான். ஸோ அப்போ A and R கரெக்டு. R explains A. நெக்ஸ்ட், an uncleaned copper vessel is covered with greenish layer. ஆமாம், நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜக்கு அதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா
அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பச்சை கலரில் இருக்கும் சரியா. அதுக்கு என்ன காரணம்? காப்பர் இஸ் நாட் அட்டாக்ட் பை அல்கலி ரைட்டா. என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ரைட்டா. காப்பர் இஸ் நாட் அட்டாக்ட் பை அல்கலி. சரி ஓகே அது இருக்கட்டும். இதுக்கு என்ன சம்மந்தமே கிடையாது சரியா. ஸோ A and R are correct. R does not explains A. ஓகேவா. டிப்ளமோ அட்மிஷன் போடணுமா போட்டுக்கலாம். அட்மிஷன் கலந்துக்கோங்க. கொஷின் கேட்பேன் ஆன்சர் பண்ணிடு ரைட்டா. புதுசாக வந்தேன்னா அட்மிஷன் போட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? கொஷின் கேட்குறப்ப ஆன்சர் பண்ணணும். கடன்னு ஆன்சர் பண்ணணும் சரியா. ரைட் கொஷின் ஆன்சர் போகலாமா? வில் ஸ்டார்ட் வித் த கொஷின் ஆன்சர் ரைட். A இஸ் அ ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல். ஏங்கிறது ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் சரியா. which combines O2 at less than 1370 Kelvin ரைட்டா. which combines O2 at less than 1370 Kelvin. 1317 Kelvinக்கு கீழே ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறப்ப இட் கிவ்ஸ் B. என்ன பண்ணுறது? Bங்கிற ஒரு மெட்டலை கொடுக்குறான் ரைட்டா. இட் கிவ்ஸ் B. அடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன கலர் இருக்குது? பிளாக் கலர் காம்பவுண்ட். அதே இது மோர் தேன் 1370 Kelvin கொடுக்குறப்ப ரியாக்ட் பண்ணுறப்ப அது என்ன பண்ணுது? சி ஆன்சராக கொடுக்குது விச் இஸ் ரெட் இன் கலர். அப்போ ஏபிசி 3 என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? தட் இஸ் கோயிங் டு பி காப்பர்னு கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்? காப்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ரைட் அது என்ன பண்ண போகிறோம்? நம்ம காப்பர்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் ஏ வந்து காப்பர். ஏ ரியாக்ட் வித் O2 அட் பிலோ 1370 Kelvin. காப்பர் 2 ஆக்சைடு இஸ் ஃபார்ம். நல்லா கவனிங்க, இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப வரும். அதாவது 1317 கெல்வினுக்கு கீழே போகிறப்ப 2 வந்துடும் ரைட்டா. காப்பர் 2ன்னு வரப்போகுது. அது 1370 கெல்வினுக்கு மேலே போகிறப்ப காப்பர் 1 வரப்போகுது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் 4 மார்க்கில் கம்பல்சரியா 4 மார்க்கில் கம்பல்சரி கேட்டுருந்தாங்களா? கவனமாக இருங்க சரியா. ஓகே பாருங்கள் ரைட்டா. அப்போ என்னது? காப்பர் 2 ஆக்சைடு வரப்போகுது. அப்போ என்னது அது ரியாக்ஷனு? காப்பர் ஆக்சிஜனோட சேர்ந்து Cu2O இருக்குது. இப்போ இங்கே ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் வரும். எல்லா பசங்களுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன அப்படின்னா, சார் காப்பர் 2 ஆக்சைடுன்னு போட்டிருக்காங்க, ஆனால் இங்கே என்ன சார் வெறும் CuOன்னு போட்டிருக்காங்க. Cu2O தானே போடணும், ஏன் CuO போட்டிருக்காங்க அப்படின்னு. கரெக்டாக? யாருக்காவது அந்த டவுட் வந்திருக்கா? எனிபடி ஹேவிங் தட் டவுட்? ஏன் இங்கே CuO இருக்குது இன்ஸ்டெட் ஆஃப் Cu2O? Cu2Oக்கு பதிலாக ஏன் இது இருக்குது அப்படின்னு. உங்கள் பேட்சில் மட்டும் கம்பல்சரியில் வெயிட் வச்சிடுறாங்களா? ரைட்டா. நோனா அப்போ உனக்கு என்ன புரிஞ்சிச்சு நீ சொல்லணும். எஸ்னா நான் சொல்லித்தருவேன். ரைட்டா, எஸ்னா நான் சொல்லித்தருவேன். அதான் உனக்கு டவுட் இருக்குதுன்னு சொல்லணும். டவுட் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ ஆன்சர் பண்ணு. டவுட் இல்லைன்னு சொல்கிறவங்க எனக்கு ஆன்சர் பண்ணு என்னன்னு இதை ரைட்டா. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா, CuOன்னு இருக்குல்ல, இவங்க 2 பேரும் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கள்ல. எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க? ஒருத்தவங்க எலக்ட்ரானை கொடுத்து ஒருத்தவங்க எலக்ட்ரானை வாங்கி கொடுத்துருப்பாங்க ரைட்டா. இங்கே Cu வந்து என்ன பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரான் டொனேட்டர் ரைட்டா. எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு கொடுத்துருக்கு. அப்போ ஆக்சிஜன் எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதை பிரித்தோன்னா Cu2 + O2- இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் CuOன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா எத்தனை எலக்ட்ரானை வாங்கியிருக்கு? இவங்க 2 எலக்ட்ரானை வாங்கியிருக்காங்க. அப்போ 2 எலக்ட்ரானை வாங்கினால மைனஸ். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா மைனஸ் தானே போடணும். எலக்ட்ரான் நிறையா இருந்துச்சுன்னா மைனஸ் போடணும் ரைட்டா. இப்போ அதே இது இவங்க -2 இருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக என்னவாக இருப்பாங்க? +2 தான் இருப்பாங்க. அதனால தான் காப்பர் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது ரைட்டா. காப்பர் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஏன் காப்பர் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 எலக்ட்ரானை அந்த ஒரு ஆக்சிஜனுக்கு டொனேட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா. ரைட்டா, 2 ஆக்சிஜனை கொடுத்துருக்குன்னு. ஸோ அப்போ Cu + O2 gives 2 CuO, copper 2 oxide B கொடுக்குது. அதே இது C பாருங்க, when reacts with above 1370 Kelvin copper 1 oxide is formed. copper 1 oxide என்ன பாருங்க, CuO2 போகிறப்ப Cu2O வரப்போகுது. நல்லா கவனிங்க. இப்போ தான் பார்த்தோம் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னது? -2. அப்போ இது -2 இருந்தால் இது என்னவாக இருக்கும்? +2 தானே இருக்கும். இது -2 இருந்தால் இது +2 இருக்கும். ஆனால் இங்கே எத்தனை Cu இருக்குது? இந்த 2 Cuக்கு இந்த -2 வேல்யூ, 2 Cuக்கு +2, 2 Cuக்கு +2 வேல்யூ. அப்போ ஒரு Cuக்கு +1, அப்போது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதான் +1 கொடுத்துருக்காங்க ரைட்டா.
அதாவது நீ யாருன்னா அவனுக்கு தெரியாது, அவன் யாரும் அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்கண்ணே. இந்த 3 ஆர்டிஸ்ட்னு ஒரு பேர் வருதுல, நீ ஒரு 2-3 டேஸ் முன்னாடி பார்த்தியா, ஒரு ரோஷினின்னு ஒருத்தவங்களோட வீடியோ நம்ம சேனலில் இருந்துச்சுல, அதுதான் அந்த 3 ஆர்டிஸ்ட்டு. அந்த அக்கா தான் கெமிஸ்ட்ரியில் 50லேருந்து 90 வாங்கிட்டேன்லாம் சொன்னாங்கள்ல, அந்த அக்கா தான். அந்த அக்காவுக்கு 90 போதும் போல், அதனால தான் இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க. அந்த அக்கா ஜேஇக்கில் வேறு இப்போ படிக்கிறாங்க. அந்த அக்கா தான். அப்புறம் இந்த ஹரின்ற அண்ணன் சார் பேச்சே கேட்க மாட்டாங்க. ஒரு வாரமாக என்ன அப்படின்னா வீடியோ போட சொன்னால் வீடியோ போடவே இல்லை. அன்ஷி மேடம் நீங்கள் எங்கே போனீங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் இல்லவே இல்லையே அன்ஷிகா. அன்ஷிகா எங்கே போனீங்க? நிறைய பேர் இப்போ தான் வரான். ஓகே. நம்ம படிப்போம் வாங்க, சரியா? ஸோ அப்போ புரிஞ்சுதா ஏன் காப்பர் 1 ஆக்சைடு, ஏன் காப்பர் 2 ஆக்சைடு? இங்கே 2 CU இருக்குது. ஒரு CUக்கும் ஒரு காப்பர்லேருந்தும் ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு போயிருக்கு, ரைட்டா? ஒரு காப்பர்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு போயிருக்கோம். அதனால தான் எனக்கு இந்த இடத்துல காப்பர் 1 ஆக்சைடுன்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா இங்கே 2 ஆக்சைடு, அவ்வளோதான். ஸோ அப்போ டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா 2ஆக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா 1ஆக இருக்க போகுது, ரைட்டா? இன்றைக்கி டார்கெட் நீ முடிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை அறியணும். இன்றைக்கி டார்கெட்டா? சரியா? அடுத்து பாருங்கள். ஏ இஸ் அ சில்வரி ஒயிட் மெட்டல். போன தடவை ரெட் கலர் மெட்டலாக இருந்துச்சு, ரெட்டிஷ் ப்ரௌன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்வரி ஒயிட் மெட்டலு. A combined with O2 to form B at 800 degrees Celsius. The alloy of A is used in making the aircraft. Find A and B. So alloy aircraft make அப்படி மேக் பண்ணனாலே என்னது அது அலுமினியம்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? அலுமினியம் ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணுது, ரைட்டா? O2ஓட. என்ன ஆச்சு? போன வாரம் தானே நல்லா இருந்தீங்க அன்ஷிகா, என்ன ஆச்சு? அப்படி ஒன்றும் கிளாஸ் அட்டன் பண்ண வேணாம். யூ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம், சரியா? டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப், ரைட்டா? அதுதான் பெய்டு பேட்ச்க்கும் ஏதோ நேற்றும் வரலன்னு நினைக்கிறேன். டோன்ட் ஸ்ட்ரெயின் திஸ். பசங்களை அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், உனக்கு தூக்கமாக வருது இல்லை கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் டேக் ரெஸ்ட், போய் படுத்து ரெஸ்ட் எடு. ஆஃப்டர் தட் யூ ஜஸ்ட் கம் பேக், சரியா? அதுக்கப்புறம் பண்ணுங்கள். டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப், ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரைட்டா? இங்கே எல்லாத்துக்குமே, நாட் ஓன்லி ஃபார் அன்ஷிகா, எவ்ரி 1 வீக் ஹை ஃபீவரா? டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டா. அதுவும் இந்த February and March மாதம் உங்கள் ஹெல்த்து ரொம்ப 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 முக்கியமானது. February and Marchல ஹெல்த் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ரைட்டா? ஓகே, ரைட். சில்வரி ஒயிட் மெட்டல் ஏ இஸ் அலுமினியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ கம்பைன்ஸ் வித் O2 டு ஃபார்ம் அலுமினியம் ஆக்சைடு அட் 800 degrees Celsius. ஆக்சிஜனோட ஃபார்ம் பண்ணுறப்ப அலுமினியம் ஆக்சைடு என்ன சொன்னாங்க? ஃபார்ம் பின்னு கொடுத்தாங்க. அப்போ அலுமினியம் ஆக்சைடு தான் ஃபார்ம் பண்ண போகுது. நம்மளுக்கே தெரியும் 800 degrees Celsius ரியாக்ட் பண்ணுறப்ப அலுமினியம் ஆக்சைடு, அதாவது Al + O2 gives Al2O3. நிறைய பேர் எங்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த ஈக்குவேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபீவர் இருக்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் டேக் ரெஸ்ட், ரைட்டா? Al + O2 gives Al2O3. இது உங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் இருக்கணும். இது எப்போயுமே ஞாபகம் இருக்கணும். பேலன்சிங் அப்புறம் பார்த்துக்கலாம், பட் திஸ் ஒன் ஹேஸ் டு பி ரிமெம்பர்ட் யூஸ்வலி. அலுமினியம் ஆக்சிஜனோட சேர்றப்ப Al2O3 தான் வரும் அப்படிங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும். அதை நீ கண்டிப்பாக ஞாபகம் வச்சா மட்டும்தான் உன்னால் செய்ய முடியும். இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே 2 Al இருக்குது, அப்போ இங்கே 2 போடுங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 3 போடுங்க, இங்கே 2 போடுங்க. அப்போ என்ன ஆகிடுச்சு? 2 3s are 6, 2 3s are 6. இப்போ அலுமினியம் என்ன ஆகிடுச்சு? அது 4ஆக மாறிடுச்சு. அப்போ இங்கே முன்னாடி 4 போட்டுருங்க. அவ்வளோதான், ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணாத, சரி? ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணாதீங்க. திருப்பி ஒரு தடவை நான் சொல்லித்தரேன் பாருங்கள். அலுமினியம் react with oxygen at 800
degree Celsius give aluminum oxide. அது என்னது Al2O3 கொடுக்க போகுது. I know that. சரியா? இப்போ பாருங்க என்னென்ன இங்கே 2 இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், இங்கேயும் 2 போடணும். இப்போ அலுமினியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்கள் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட் நம்பராக இருந்தால் ஆப்போசிட் நம்பர் அப்படி என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள் இங்கே 3 இருக்கா, அப்போ இங்கே 3 போடுங்க. இங்கே 2 இருக்கா, இங்கே முன்னாடி 2 போட்டுருங்க. இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண போன கேப்பில் அலுமினியமோட நம்பர் என்ன ஆகிடுச்சு, கூடிடுச்சு பாருங்கள். 2 2s are 4. அப்போ என்ன பண்ணலாம், this has to be given 4. இது என்ன பண்ணணும், 4 போடணும். அப்போ ஓவரால் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. சரியா? ரைட். அதான் ஈக்குவேஷன் இப்போ வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் பிக்கப் பண்ண 10th-லேயே யூ கேன் ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீ படிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஸோ அப்போ என்னது, ஏங்கிறது அலுமினியம், பிங்கிறது அலுமினியம் ஆக்சைடு. என்ன அலாய் யூஸ் பண்ணுறாங்க, அலுமினியம் அலாய். அது பேர் என்னது, டியூரா அலுமினியம். ரைட்டா? டியூரா அலுமினியம்ங்கிறதா அலாய் விச் இஸ் யூஸ்ட் இன் ஏர்க்ராஃப்ட். ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற. ரைட்டா? ஓகே, ரைட், கிளியரா? சூப்பர். நோ AlO2 இஸ் ராங். யாராவது AlO2ன்னு போட்டிங்கன்னா இது ராங். இப்படி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது, இப்படி ஃபார்ம் ஆகாது. அதனால் அதை பண்ணாதீங்க. நான் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும்னு. அப்படி நான் சொல்கிற மாதிரி எழுதி அப்படி சொல்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. ரைட்டா? 10th நல்லா படித்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. கவனிங்க. வாட் இஸ் ரஸ்ட்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். UPM. ரைட்டா? UPM ரொம்ப கேமாக எழுதுறேன். UPM அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? அல்ட்ரா ப்ரோமேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். உன்னோட அக்கா அண்ணாலாம் சொல்கிறத கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே, அதை கவனமாக கேட்டு படிங்க. ஸோ ரஸ்ட் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ரைட்டா? ரஸ்ட்டுங்கிறது என்னது, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஃபார்முலா என்னது, Fe2O3.XH2O அப்படிங்கிறத ஃபார்முலா. இதெல்லாம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நிறைய தடவை படிச்சிருப்ப அப்படின்னு நம்புகிறேன். ரைட்டா? படிச்சிருப்பேங்கிறத நம்புகிறேன். சரியா? இது எப்படி ஃபார்ம் ஆகுது, அயன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாய்ஸ்ட் ஏர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோட சொல்லலை, மாய்ஸ்ட் ஏர்னு சொல்லியிருக்காங்க. அயன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மாய்ஸ்ட் ஏர். அப்போ பாருங்கள், அயன் இருக்கா, Fe react with O2 plus XH2O. ரைட்டா? இதோட ரியாக்ட் பண்ணுது, XH2ஓட ரியாக்ட் பண்ணுது. அதானே நம்மளுக்கு வரும், XH2O தானே வரப்போகுது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவுட்புட்டில் என்ன வரும், நம்மளுக்கு ஃபார்முலாவும் தெரியும். Fe2O3.XH2ஓங்கிறதா ஃபார்முலா. சரியா? இதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ பாருங்கள், Fe அங்கே எத்தனை இருக்குது, இந்த Feவையும் ஓவையும் மட்டும் நம்ம இதோட பேலன்ஸ் பண்ணுவோம், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இங்கே 2 Fe இருக்குது, அப்போ இங்கே 2 போட்டாச்சு. ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விடுங்க அப்படின்னு. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 போட்டனால Fe மட்டும் என்ன ஆகிடுச்சு, 4ஆக மாறிடுச்சு. அப்போ இங்கே 4 போடுங்க. ஆன்சர் சிம்பிள். முடிஞ்சா? ஆன்சர் முடிஞ்சா? ரைட்டா? கிளியரா? ஓகே, இஸ் தட் கிளியர்? லெவன்த்தில் நான் எடுக்க மாட்டேன். 11th வந்து தனித்தனியாக இருக்குது. 11th எல்லாம் வேறு மாதிரி, 11th தனித்தனியாக வேறு வேறு டீச்சர்ஸ். 11th நான் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் எடுப்பேன். 11th கெமிஸ்ட்ரி மட்டும்தான். வெரி குட். ஓகே ஓகே Anshi, I told you to take rest. At the state 2 condition necessary for rusting of iron. ரைட்டா? ரஸ்டிங் ஆஃப் அயனுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் தேவை, ஒன்று ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர், இல்லைன்னா வெறும் தண்ணி மட்டும் இருக்கணும். சரியா? ரெண்டு தான் ஒன்று இருக்கணும். ரைட்டா? ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் சாப்டர் 7. ஓகேவா? சாப்டர் 8th சாப்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு. இன்னும் 3 சாப்டர் இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, 2 மணி நேரம் தான் இருக்குது. இன்னும் 2 மணி நேரத்தில் நம்ம 3 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? ரைட்? ரைட்டா? ஓகேவா? இன்னும் 2 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், 3 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும். செம்ம ஃபாஸ்ட்டாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நவ் இட் இஸ் அ பிரேக் டைம். ஓகேவா? பிரேக் முடிஞ்சு இந்த கேமை நம்ம ஆல்ரெடி விளாண்டுட்டோம். ஸோ பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் நோ கேம். சரியா? 8 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரைட்டா? யூ ஹவ் கம்ப்ளீட்டட். ரைட்டா?
So now it's a water break. Okay va? என்ன ஆன்சர், என்ன டவுட்டு? பாடத்தில் ஏதாவது டவுட் இருக்கா? இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் த கெமிஸ்ட்ரி ஆர் சம்திங் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஜெயிக்கணும் மாறா, இப்போ வந்து ஜெயிக்கணும் மாறா வச்சுக்கலாம். 6 மணிக்கு நம்ம 5 மணிக்கு ஜெயிச்சிட்டோம் மாறான்னு போட்டுக்கலாம் ரைட்டா. 5 மணிக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா ரைட்டா. கேம்லாம் வைக்கிறீங்களா? அப்புறம் 8 மணி நேரம் எப்படி படிக்கிறது? 8 மணி நேரம் படிக்கிறப்ப ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும்ல, அதுதான் கேம். ஓகே. இதுக்கப்புறம் தீமினல் டெஸ்ட் இருக்காதுடா. தீமினல் டெஸ்ட் இருந்தால் 2 o'clock ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் நடக்கலைன்னா இதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்காது. அது என்ன நான் செக் பண்ண சொல்கிறேன். என்ன டவுட்ரா முருகானந்தம், என்ன டவுட்டு? ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸா? அது புக்கிங் கொஷின் தானே. டீட்டெயில் அது டீட்டெயில் இருக்கல, டீட்டெயில் நடத்துகிறப்ப நடத்துகிறேன். டீட்டெயில் அப்போ அது உனக்கு நடத்துகிறேன். டீட்டெயில் நடப்பேன். ஓகேவா? மேக்ஸ் கிளாஸ் வீக் டேஸில் இருக்கும். எல்லா கிளாஸுமே வீக் டேஸில் இருக்கும். சாப்டர் 9 நிறையா இருக்கா, முடிச்சிடலாம். சொல்யூஷன் தானே, அச்சு தம்சம் பண்ணிடலாம், கவலைப்படாத. ஐ எம் 9th சார் 10th போர்ஷன் ஹஸ் ஸ்டார்டட். டீச்சர்ஸ் ஆர் டீச்சிங் ஃபர்ஸ்ட் லெசன். ஒன்றும் படிக்க வேண்டாம் எக்ஸ்ட்ராலாம். அப்படியே அமைதியாக ஸ்கூலில் சொன்னதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்க சோஃபியா. பெருசாக கஷ்டப்படாதீங்க. இப்போ யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். 11th இந்த மாதிரி மேரத்தான். இப்போ 11th இந்த மாதிரி பசங்க வருவீங்களா? நீங்களே வரமாட்டேங்கிறீங்க, வர்றவனே வரமாட்டேங்கிறீங்க 11th. அடுத்த வாரம் சாட்டர்டே நைட் ஸ்டடி 11th வைக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் 11th ஸ்டாண்டர்ட் எப்படி நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அப்கமிங் வீக்கில் 11th ஸ்டாண்டர்டு என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. தீமினல் கிளாஸில் டெஸ்ட் எப்படி எழுதணும்? அதுதான் ஆன்லைனில் அப்படியே ஆப்பில் எழுதலாம். 1 மார்க்காக இருந்தால், கொஷின் ஆன்சர் டெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் கொஷின் ஆன்சர் கொடுத்துருவாங்க, நீங்கள் டெஸ்ட் எழுதி அப்லோட் பண்ணணும். 10th CS குரூப்புக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் தருவாங்க? அது உங்கள் ஸ்கூலை பொறுத்து இருக்குது. ஒவ்வொரு ஸ்கூலில் 350 எடுத்தால் கூட கொடுப்பாங்க, ஒரு ஸ்கூலில் 480 எடுத்தால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸ்கூலை பொறுத்து இருக்குது. 10th நைட் ஸ்டடியா? சரி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, லெட் அஸ் ஹேவ் அ பிரேக். ஆஃப்டர் த பிரேக் வி வில் மீட். சரியா? பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம்.
ஆரம்பிக்கலாமா? ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், வில் கோ வித் த சாப்டர் 9 வித் அ ஃப்ளோ. ரைட்டா, ஃபாஸ்ட்டாக நம்ம போகலாம். ஆரம்பிக்கலாமா? கமான் காய்ஸ், டோன்ட் லூஸ் த ஹோப். இன்னும் ஒரு 2 hours நம்ம கடை கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு 2 hours தான், எனக்கு அதுக்கப்புறம் வேறு ஒரு 2 hours கிளாஸ் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டுக்கு பெய்டு பேட்சில் கிளாஸ் இருக்குது. நான் மெசேஜே போடல, அவங்க வரவங்களானே தெரில, அவங்களுக்கு இன்ஃபார்மே பண்ணல. லெட் மீ ஜஸ்ட் புட் அ மெசேஜ். ஏன் 2 ஆட்டமை கொடுக்குது? 2 ஆட்டமை கொடுக்கல, 2 எலக்ட்ரான். ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ரைட்டா, ஆக்சிஜன் ரொம்ப மோசமானவங்க. நீ அதெல்லாம் 11th வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிப்பேன். ஆக்சிஜன் ஆல்வேஸ், ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 6. தான் ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் என்ன? 8. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. அப்போ எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் ரவுண்டில் 2, செகண்ட் ரவுண்டில் 6 இருக்கும். இன்னும் 2 எலக்ட்ரான் வாங்கினா, இன்னும் 2 எலக்ட்ரான் வாங்கினா தான் இதால் என்ன பண்ண முடியும்? அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆக்டெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதோட ஆக்டெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆக்டெட் என்னது? அவுட்டர் மோஸ்ட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், நோபல் கேஸ் மாதிரி இருக்க கான்ஃபிகரேஷனுக்கு போகணும்னு அதுக்கு ஆசை. அதான் அப்போ தான் அதால் அடைய முடியும். அதுக்காக தான் 2 எலக்ட்ரான் வாங்குது. அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதனால் அவங்க கூட யார் இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து எப்போயுமே 2 எலக்ட்ரானை வாங்கிக்குவோம். அதனால தான் இது எப்போயுமே -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரு காப்பர் இருந்துச்சுன்னா ஒரு காப்பர் கிட்டேருந்து 2 எலக்ட்ரான் வாங்கிக்குவோம். 2 காப்பர் இருந்தால் ஒரு காப்பர்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வாங்கிக்கும். அவ்வளோதான். 1 இருந்தால் ஒருத்தவங்ககிட்டேருந்து 2 எலக்ட்ரானையும் வாங்கிக்கும். 2 பேர் இருந்தால் ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் வாங்கிக்க போகுது. அதனால தான் இங்கே காப்பரை 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்ல போகிறோம், இங்கே காப்பரை 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்ல போகிறோம். சரியா? ரைட், கிளியர்? ஓகே ரைட், நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. சாப்டர் 9. சரி, சாப்டர் 9 நம்ம போகலாமா? சொல்யூஷன்ஸ் சாப்டர் 9. ஸோ வீக்கெண்ட் பேட்ச்சு நானும் ஒவ்வொரு லெசன் முடிக்கிறப்ப ஆரம்பிக்கிறப்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ வீக்கெண்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறதுனா யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ சீட் இப்போயே புக் பண்ணிக்கோ. டாப்பர்ஸ் பேட்ச்னு தனியாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ போய் டாப்பராக இருந்ததுன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, பிடிஎஃப்பும் கீழே கொடுத்துருக்கேன். 40 days பிளான்க்குரிய பிடிஎஃப் கீழே, அதையும் என்ன பண்ண டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோ. ஆன்சர் பண்ணுங்கள். Come on guys, start. A solution is a mixture, dash mixture. Solution ங்கிறது என்னது? It is homogeneous mixture, heterogeneous mixture, homogeneous, heterogeneous அல்லது non homogeneous. It is a homogeneous mixture. Salt சுகரில், salt தண்ணியில் கலந்தாலோ அல்லது தண்ணியில் சுகர் கலந்தாலோ என்ன பண்ண போகுது? It's going to become a single compound. So it is a homogeneous. ரைட்டா? நான் செக் பண்ணிட்டு அனுப்புகிறேன் ரோஸ், நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? ரைட், இட் இஸ் அ ஹோமோஜினஸ். அடுத்து, த நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் அ பைனரி சொல்யூஷன். ரைட்டா? பைனரி சொல்யூஷன். பைனரி அப்படின்னா என்னது? 2ன்னு அர்த்தம். அப்போ நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? பைனரி சொல்யூஷன் என்னதுப்பா? பைனரினா என்னது? எத்தனை பேர் இருக்க போகிறாங்க பைனரியில்? இட்ஸ் கோயிங் டு பி 2. சரியா? பைனரினா 2, த ஆன்சர் இஸ் 2. 2 பேர், பைனாலே 2. டர்னரினா என்னது? டர்னரினா எத்தனை பேர் இருப்பாங்க? டெர்ஷரி மாதிரி தான் டர்னரிங்கிறது 3. அடுத்து குவாட்னரி அப்படின்னா 4 பேர். சரியா? இந்த மாதிரி இருப்பாங்க. டர்னரி எக்ஸாம்பிள் என்னது? சால்ட்டு, சுகரு ப்ளஸ் வாட்டர், இதுதான் டர்னரி. அது டெர்ஷரி. பைனரினா சால்ட் ப்ளஸ் வாட்டர், அந்த மாதிரி. ஸோ ஆன்சர் 2. Which of the following is a universal solvent? இதெல்லாம் ஈஸியான கொஷின், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூனிவர்சல் சால்வெண்ட் யாரை நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்ல போகிறோம்? வாட்டர் இஸ் கால்ட் அஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட். ஏன் வாட்டரை யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்கிறாங்கன்னா, வாட்டர் என்ன பண்ணும்? எப்பயுமே எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நீங்கள் எதை கொடுத்தாலும் எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி வாட்டருக்கு இருக்குது.
பட் டைம் வேரி ஆகும், பட் எல்லாத்தையும் மோஸ்ட்டாக கரைச்சிரும். அதனால் வாட்டர் இஸ் a universal solvent. A solution which has no more solid, solution in which no more solid can be dissolved. இதுக்கு மேலே நீங்கள் அதில் யாரையும் போட்டு டிசால்வ் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நீங்கள் அதில் ஒருத்தவங்களை போட்டு டிசால்வ் பண்ணவே முடியாது. in a definite amount of solvent at given temperature is called, அவ்வளோதான், மேக்ஸிமம் ரீச் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இட் இஸ் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஐடென்டிஃபை த நான் அக்வஸ் சொல்யூஷன். நான் அக்வஸ்னானது, அக்வஸ்னாலே வாட்டர்னு அர்த்தம். நான் அக்வஸ்னானது ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் இல்லாமல் இருக்குது. என்ன, இங்கே வாட்டர் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது, இங்கே வாட்டர் இருக்குது. அப்போ இதான் என்னது ஆன்சர், சல்ஃபர் இன் கார்பன் டைசல்ஃபைட். சரியா, ஆப்ஷன் 5. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை த நான் அக்வஸ் சொல்யூஷன். இதுதான் ஆன்சரா? ஓகே. அடுத்து, when the pressure is increased at a constant temperature, the solubility of gas and liquid, right? Pressure is increased at constant temperature, the solubility of gas in liquid. நல்லா கவனிங்க. இந்த லெசனில் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இந்த கொஷினை வச்சு நிறைய கொஷின் இருக்குது. ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாட்டில் இருக்குது, இந்த பாட்டிலில் ஒரு கேஸ் வச்சுருக்கேன், ஒரு லிக்விடில் கேஸ் வச்சுருக்கேன், ரைட்டா? எக்ஸாம்பிளுக்கு கோகோ, பெப்சியோ, மவுண்டன் டியூ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் கேஸ் ஃபில் பண்ண போகிறேன். அந்த கேஸ் என்ன பண்ண போகிறேன்? when the pressure is increased at constant temperature. இப்போ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், உள்ளுக்குள்ளே இருக்க கேஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ப்ரெஷரை உள்ளே போட்டு கேஸை உள்ளே போட்டு அமுக்கிட்டே இருக்கேன். அமுக்க அந்த கேஸ் உள்ளே இருக்க தண்ணியோட போய் கரையுமா கரையாதா? நீங்கள் பெப்சி 7 கோக்கெல்லாம் ஓப்பன் பண்ண உடனே மேலேருந்து கேஸ் வராது. ஹவ் யூ நோட்டிஸ் தட்? கீழேருந்து முட்டையாக வரும், கீழேருந்து முட்டையாக வரும். அப்போ என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே கேஸ் இருக்குதுன்னு அர்த்தம், அங்கேருந்து வெளியே வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இட் இஸ் இன்க்ரீசஸ், ரைட்டா? இட் இன்க்ரீசஸ், solubility increases. The solubility of NaCl in 100 ml water is 36 gram. If 25 gram of salt is dissolved in 100 ml of water, how much more salt is required for saturation? கேட்டிருக்காங்க. இது ஈஸி தானே. இதுக்கு என்ன ஆன்சரு நீங்களே சொல்லுங்கள். இன்னும் எவ்வளோ தேவை? 11 கிராம். ஈஸி தானே. 100 கிராமில் 36 ஆட் பண்ணால் சேச்சுரேட் ஆகிடுமா? அப்போ இதுக்கு என்ன வரும்? 36 minus 25 is 11. வெரி குட். சப்ராக்ட் பண்ணி காமிச்சது, தட் இஸ் குட். ஓகே, சூப்பர். அடுத்து குட். 25% ஆஃப் ஆல்கோஹால் சொல்யூஷன், ரைட்டா? 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 25% ஆல்கோஹாலும் 75% வாட்டரும், ரைட்டா? 75% வாட்டர் இருக்க போகுது. அப்போ 25 ml ஆஃப் ஆல்கோஹால் அண்ட் 75 ml ஆஃப் வாட்டர் இருக்க போகுது, ரைட்டா? சி. அப்படி தான் இருக்கீங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதாவது காலையில் 100 பேர் மேலே தான். இப்போ லஞ்ச் டைம்னால இவ்வளோ கம்மியாக இருக்கான். இன்னும் வருவான், இன்னும் அடுத்தலாம் இருப்பான். 11th பசங்களுக்கு அந்த பயம், பப்ளிக் இல்லைல்ல, அதனால் 11th பயம் விட்டு போச்சு. பப்ளிக் இல்லைன்ற ஒரு பயமே இல்லை, அந்த பயம் போயிடுச்சு. டெலிக்வசன்ஸ் இஸ் டியூ டு, டெலிக்வசன்ஸ்னு என்னதுப்பா? டெலிக்வசன்ஸ்னு என்னது? வாட் இஸ் மீன் பை டெலிக்வசன்ஸ்? டெலிக்வசன்ஸ்னு என்னது? டெலிக்வசன்ஸ் ஸ்ட்ராங் அஃபினிட்டி ஆஃப் வாட்டரா, அல்லது ஸ்ட்ராங் ஹேட்டட் ஆஃப் வாட்டரா, less affinity of water, inertness of water, என்னது? no நான் அக்வஸ் காம்பனண்ட்டை வாட்டர் டிசால்வ் பண்ணாது, ரைட்டா? தட் இஸ் வேறு, நம்ம படிப்போம், ரைட்டா? அப்படியே வச்சுக்கலாம் ரோஸ், நீ வச்சுக்கோ, நீ சேர்த்து கூட சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்? இதுக்கு ஆன்சர் என்னது? ஸ்ட்ராங் அஃபினிட்டி ஆஃப் வாட்டரா? டெலிக்வசன்ஸ்ன்றது என்னது? ஸ்ட்ராங் அஃபினிட்டி ஆஃப் வாட்டரா? ஓகே, இட் இஸ் ஸ்ட்ராங் அஃபினிட்டி. அஃபினிட்டினா லவ்னு அர்த்தம். அஃபினிட்டினா அது கெமிஸ்ட்ரியில் அஃபினிட்டினா லவ், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. டெலிக்வசன்ஸ்னால் அது தண்ணியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர்? ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னது? தண்ணி அப்படியே உறிஞ்சிருவாங்க, ரைட்டா? ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன, ஹைட்ரோஸ்கோபிக்னா என்ன? ரெண்டு இருக்குது. ஹைக்ரோஸ்கோபிக் என்ன ஆன்சர்? இதுக்கு ஆன்சர் சொல்ல, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ரைட்டா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், ரைட்டா? ஹைக்ரோஸ்கோபிக் என்னது? 10க்கு சிலிக்கா ஜெல். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்ன அப்படின்னா வெறும் தண்ணியை அப்சார்ப் மட்டும் பண்ணும். நல்லா கவனிங்க. இஃப் யூ டேக் வாட்டர், சாரி பேப்பர் எடுத்துக்கலாம், பேப்பர் கூட டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம்.
டிஷ்யூ பேப்பர் என்ன பண்ணும், நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், டிஷ்யூ பேப்பர் தண்ணி வேண்டாம், அதில் ஜஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் பட்டுச்சு இல்லை ஹியூமிடிட்டி பட்டுச்சுன்னா என்ன ஆகும், டிஷ்யூ பேப்பர் அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ண உடனே அது கரைஞ்சு போயிடும் ரைட்டா. இட் வில் சேஞ்ச், அதோட கண்டிஷன் என்ன பண்ணும், அப்படியே மாறிடும். ஆனால் சிலிக்கா ஜெல் அப்படி இருக்காது, வாட்டர் அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கும், வாட்டர் அப்சார்ப் பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் அது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். டஸ் நாட் லூஸ் இட்ஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. அது ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அது அப்படியே தான் இருக்க போகுது, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாது. பட் இங்கே மிஸ் ஆகிடும். சரியா? ஓகே. பென்டாஹைட்ரேட்னா அது ஹைக்ரோஸ்கோபிக் கிடையாது. காப்பர் சல்ஃபேட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரிக். நீங்கள் தான் 5 வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்களே, ஆட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி ஹைக்ரோஸ்கோபிக்காக இருக்கும். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம், காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அது வேறு, அது ஈரப்பதம். ஸோ சிலிக்கா ஜெல். அடுத்து the component present in lesser amount in a solution is called. எப்பயுமே ஒரு சொல்யூஷனில் கம்மியாக இருக்க உங்களுக்கு பேர் என்னது, கம்மியாக இருக்க உங்களுக்கு பேர் என்னது, சொல்யூட்டா சால்வெண்ட்டா? ஆல்வேஸ் இட் இஸ் கால்ட் அஸ் சொல்யூட். இட் இஸ் கால்ட் அஸ் சொல்யூட். அதுக்கு பேர் என்னது, சொல்யூட். சொல்யூட் சால்வெண்ட் இல்லை, சொல்யூட் தீபிகா, இட் இஸ் சொல்யூட். Example for liquid and solid type solution, right? Example for liquid and solid type solution என்னது? Example for liquid and solid type solution. நாளைக்கு யாருக்கெல்லாம் மேக்ஸ் ரிவிஷன் இருக்கு? ஜெயலக்ஷ்மிக்கு மேக்ஸ் ரிவிஷன் இருக்குல்ல? யாருக்கெல்லாம் நாளைக்கு மேக்ஸ் ரிவிஷன் இருக்கு? நான் உங்களோட மெசேஜ்லாம் பார்த்தேன். இர்ஃபானா கூட இருக்குன்னு நினைக்கிறேன், இர்ஃபுக்கும். கரெக்டா? How many of you having maths revision tomorrow? யாருக்கெல்லாம் நாளைக்கு மேக்ஸ் ரிவிஷன் இருக்கு? சயின்ஸ் ரிவிஷன்னா பிரச்சனை இல்லை, மேக்ஸ் ரிவிஷன் தான் பிரச்சனை. ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா, நான் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தேன். நான் சயின்ஸ் ரிவிஷன் இருக்குன்னு அவங்க நான் என்னோடய ஷார்ட்ஸில் போட்டு பார்த்தேன். நான் வர மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த சயின்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் அல்லது மேக்ஸ் ரிவிஷன் எக்ஸாம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் நிறைய பேர் கவனிக்கிறீங்க. லிட்ரலாக ஐ எம் ஸோ ஹாப்பி. டுமாரோ லீவா? சாரி, டுமாரோ மீன்ஸ் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை. ஸோ அப்போ நாளைக்கு படிச்சுக்கலாம். ஏன்னா அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம், டே ஆஃப்டர் டுமாரோ. சரியா? அப்போ படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி சயின்ஸ் படி, நாளைக்கு நீங்கள் மிச்சதெல்லாம் படிச்சுக்கோங்க. ரைட்டா? நாளைக்கு ரிபப்ளிக் டே தான். ரைட்டா? ஓகே, ரைட். தமிழ் தான் இருக்கா? சரி, ஓகே, ரைட். அதான் நான் இப்போ கேட்கணும்னு நினச்சேன். நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணோன்னு கேட்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல. ஓகே. ஸோ அப்போ அந்த எக்ஸாம்பிள் ஃபார் லிக்விட் இன் சாலிட் டைப் சொல்யூஷன். லிக்விட் இன் சாலிட் டைப் சொல்யூஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்? லிக்விட் இன் சாலிட் டைப். எனக்கு மண்டை வேலை செய்ய மாட்டேங்குது. ஆன்சர் என்னது? லிக்விட் இன் சாலிட் டைப் சொல்யூஷன். என்ன ஆன்சரு? நான் போன வருஷம் ஆஃப்லைனில் ஜேஇ நீட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் சோடியம் குளோரைட் இன் வாட்டர். ரைட்டா? சோடியம் குளோரைட் இன் வாட்டர். சரியா? அதான் எனது ஆன்சர். அடுத்து சாலிபிலிட்டி இஸ் த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் டேஷ் கிராம் ஆஃப் சால்வெண்ட். ரைட்டா? டேஷ் கிராம் ஆஃப் சால்வெண்ட். அமால்கமா? இதுக்கு அமால்கம் கூட எழுதிக்கலாம். ஆமாம், மெர்க்குரியும் வரல. அமால்கம் ஆல்சோ யூ கேன் ரைட். எஸ், அமால்கம் எழுதிக்கலாம். சோடியம் குளோரைட் டிசால்வ்ட் இன் வாட்டர் எழுதிக்கலாம். அமால்கமும் எழுதிக்கலாம். ரைட்டா? இதுக்கு என்ன ஆன்சர்? 100 கிராம். ரைட்டா? 100 கிராம் ஆஃப் வாட்டர். ரைட்டா? 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட்டில் கணக்குறது நம்ம பார்க்கலாம். 100 கிராம் ஆஃப் சால்வெண்ட். அடுத்து போலார் காம்பனண்ட். ரைட்டா? கேர்ள்ஸ் எல்லாம் ஒரிஜினல் பேர் வச்சுருக்காங்க. நீ எல்லாம் ஒரிஜினல் பேர் வச்சுருக்கியா? அந்த ஹரின்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. வேணால் பையன் தான், நான் வந்துட்டு தானே பேசிகிட்டு இருக்கேன். நீ சண்முக சுந்தரின்னு பேர் வச்சுட்டு நீ பாய்ங்கிற, அப்புறம் நான் எப்படி உன்னை கூப்பிட முடியும்? ஒரிஜினல் பேரோட வரணும்ல. இந்த பிஆர்எஸ் வாரியர்ன்னு இருக்கான், அவன் பேர் ரோஹித் சர்மா, அவனெல்லாம் தெரியும் எனக்கு. ரெகுலராக வந்தால் உனக்கு பேர் சொல்லி நான் கூப்பிடலான்டா. நீங்கள் அவனை உனக்கு ரெகுலராக உங்கள் பேரே வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. பேர் பூரா ஒன்று அனிமி பேர் வச்சுக்கிற, இல்லை வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிற, அப்புறம் எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும்? நீனே பாரு, சண்முக சுந்தரின்னு பேரில் வருது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸ் பேர் தான் சொல்லு. அதுவே கேர்ள் பேர் தான்டா, அப்புறம் எப்படா நான் அவனை கூப்பிட்றது? ஏண்டா ஒருத்தன் வேறு விடாது. அப்போலேருந்து நான் குரங்குன்னு வேறு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் பேர் என்னன்னே தெரியல. பேராடா வச்சுருக்கீங்க பாரு. அந்த ஒரு படத்தில் ஒரு வடிவேல் சோக்கிற மாதிரி
என்ன அப்படின்னா மொட்டை ராஜேந்திரன், கத்தி பாஸ்கர், அந்த மாதிரி இப்படி வச்சுருக்கீங்க. அப்புறம் எப்படா கண்டுபிடிக்கிறது? அப்போ உன் பேர் என்னன்னு சொல்கிறா, இப்போயும் பேர் அது எங்கள் அம்மா பேருன்ற அவன் பேரை சொல்லவே மாட்டேங்க. அப்புறம் எப்படா அவனை கூப்பிடுறது? நீ ரெகுலராக கிளாஸ்க்கு வந்தேன்னா உன் பேர்லாம் தெரியும். இவங்களாம் ரெகுலராக கிளாஸ்க்கு வராங்க, என்னால அவங்க பேர்லாம் தெரியுது. கார்த்திக், என்ன கார்த்திக்ன்ற பேர் எவ்வளோ நல்லா இருக்குது, அதை விட்டுட்டு குரங்குன்னு வச்சுருக்கேன். ஏண்டா குரங்கு கும்பிட்ட, என்னடா பேர் இது? சைக்கிள் சங்கர், ஏன்னா பாட்டில் மணி, அந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்கடா. ஓகே. மாட்டு ரவி, சரி ரைட், ஓகே ரைட் ரைட் ரைட். வாங்க வாங்க, உங்கள் பேர்லாம் ஒரு நாள் மனப்பாடம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஆஷிக், ஆஷிகா, மதீனா பாரடைஸில் இருக்குது ஆஷிக். ஓகே ரைட். அவங்க பேர்லாம் தெரியாதுப்பா, ஒரு சில பேர்லாம் தெரியுமான்னு கேட்குறாங்க, அவங்க பேர்லாம் தெரியாது. போலார் காம்பனன்ட்ஸ் ஆர் சால்யுபிள் இன் டேஷ் சால்வெண்ட். போலார் காம்பனன்ட்ஸ் ஆர் சால்யுபிள் இன் போலார் சால்வெண்ட். ரைட்டா? போலார் போலாரில் தான் கரையும், நான் போலார் நான் போலாரில் கரைய போகுது, அவ்வளோதான். அடுத்த வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் பிகாஸ் ஆஃப் வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ். ரைட்டா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். வால்யூம் பர்சன்டேஜ். எஃப்ஓ. ஓகே. ஹீனா. ஓகே ரைட். வரேன் வரேன் வரேன். பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கிறேன். ரைட்டா? ஒருத்தனும் ஒரிஜினல் பேரில் இல்லை, எல்லாம் அடமொழியில் தான் இருக்கானுங்க. இதுக்கு என்னடா ஆன்சரு? வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விடு. லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகுறனால, அதனால தான் அதுக்கு அந்த ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். எப்பா இது 1 மார்க்கில் வேறு இந்த கொஷினை கேட்டு வச்சுருக்காங்கன்னா நிறைய தடவை. ப்ளூ விட்ரியால்னா என்ன, க்ரீன் விட்ரியால்னா என்ன அப்படின்னு. ரைட்டா? ப்ளூனா என்ன, க்ரீன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ப்ளூ விட்ரியால். ப்ளூ விட்ரியால் யார்? காப்பர் சல்ஃபேட்டு பென்டாஹைட்ரேட் தான் ப்ளூ விட்ரியால். அடுத்து ஜிப்சம். ஜிப்சம்னு என்னது? கால்சியம் சல்ஃபேட்டு 2H2. ரைட்டா? இதுலேருந்து எனக்கு பதில் சொல்லுங்கள். ஜிப்சம்லேருந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஃபார்முலா சொல்ல முடியுமா யாராவது? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஃபார்முலா. ஓ உனக்கு இல்லையா? உனக்கு இருக்கா? 10th ஸ்டாண்டர்ட் இருக்கா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு? 11th இருக்குது, ஞாபகம் இருக்குது. 10th பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இருக்காடா? ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமில் வந்துச்சா? இல்லைல்ல. ஒழுங்காக இருக்கவனுக்கு எடுத்து விட்டுருவான் போல ஒருத்தன். என்னடா சேட்டப் பண்ணிட்டு இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ உனக்கு இல்லை, 11th தான் இருக்குது, அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சரி, அப்போ அப்போ படிச்சுக்கலாம். ஜிப்சம்ங்கிறது என்னது? கால்சியம் சல்ஃபேட் டாட் 2H2O. டெலிக்வசன்ஸ். யார் டெலிக்வசன்ஸு? தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணிக்கிறவங்க. ரைட்டா? கால்சியம் ஆக்சைடா? டெலிக்வசன்ஸ் என்னதுடா? எதுடா டெலிக்வசன்ஸ்? எது டெலிக்வசன்ஸ்? ப்ளூ விட்ரியால் மட்டும் இருந்துச்சா? க்ரீன் விட்ரியால்னா என்னன்னு சொல்கிறேன். ரைட்டா? ரைட். இப்போ சொல்லுங்கள். டெலிக்வசன்ஸ் ஹைக்ரோஸ்கோபிக். டெலிக்வசன்ஸ் யார்? டெலிக்வசன்ஸ் யார்? டெலிக்வசன்ஸஸ் NaOH. ஹைக்ரோஸ்கோபிக்னா அது வாட்டரை அப்சார்ப் பண்ணக்கூடியது யார்? கால்சியம் ஆக்சைடு. சரியா? கால்சியம் ஆக்சைடு. சரியா? ஓகே. எனக்கு க்ரீன் விட்ரியால் ஃபார்முலா யாராவது சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். க்ரீன் விட்ரியால் ஃபார்முலா மட்டும் சொல்லுங்கள். க்ரீன் விட்ரியால் ஃபார்முலா மட்டும். ஜஸ்ட் டெல் மீ வாட் இஸ் க்ரீன் விட்ரியால். ஏன்னா சடனாக 90 பேர் வந்து உட்காந்துருக்கான். நான் கவனிக்கவே இல்லை. க்ரீன் விட்ரியால் ஃபார்முலா என்னது? எஸ், வெரி குட். எப்பா Fe2O3ல Fe2O3 Fe2SO4 FeSO4 தானே வரும். Fe2SO4 வருமா? FeSO4. ரைட்டா? FeSO4.7H2O. சரி, அதான் க்ரீன் விட்ரியால். மேங்கனீஸ் கிடையாது. ரைட்டா? MgSO4.7H2Oக்கு வந்து ப்ளூ விட்ரியால் கிடையாது, அது வந்து விட்ரியாலே வராது. மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்து விட்ரியால் ஃபேமிலி கிடையாது. விட்ரியால் ஃபேமிலி கிடையாது. விட்ரியால் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க இவங்க மட்டும்தான். ரைட்டா? காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூ விட்ரியால், இது க்ரீன் விட்ரியால். மெக்னீஷியம் சல்ஃபேட் விட்ரியால் ஃபேமிலி கிடையாது, அதை விட்ரியாலில் போடாத. ரைட்டா? ஓகே. அடுத்து ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சொல்யூஷன் விச் கண்டைன்ஸ் 3 காம்பனன்ட்ஸ் ஆர் கால்டு பைனரி. என்னடா கேள்வியே பாரு. சரியா? அப்படி இருக்கு. அப்போ என்னது அது? ஃபால்ஸ். இட் இஸ் ஃபால்ஸ். சரியா?
it is false. அடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? 3 பேர் இருந்தால் அவங்க பேர் டெர்ஷியரி சொல்யூஷன். அப்போ பைனரி சொல்யூஷன்னா 2 பேர் இருக்குது. சோடியம் குளோரைட் dissolved in water forms a non-aqueous solution. கரெக்டா? சோடியம் குளோரைடு வாட்டரில் டிசால்வ் ஆகுதான், ஆனால் அதுக்கு பேர் நான் அக்வஸ் சொல்யூஷனா? என்ன காமெடி பண்ணுறீங்க ஏன்பா? காமெடி மட்டும் பயங்கரமாக பண்ணுறாங்க என்ன? So it is false. அப்போ என்னது அது? aqueous solution தான். தண்ணியில் கரைச்சா அது aqueous solution. The molecular formula of green vitriol is MgSO4.7H2O. It is false. இப்போ தானே பார்த்தோம் நம்ம green vitriol ஓட ஃபார்முலா என்னது? FeSO4.7H2O அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்த கொஸ்டின். When silica gel is kept open, it absorbs moisture from the air because it is hygroscopic in nature. ஹைக்ரோஸ்கோபிக்னால அது தண்ணியை உறிஞ்சுதா இல்லை எதனால தண்ணியை உறிஞ்சுதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டா? செகண்ட் கொஷின் எங்கே போச்சா? ஏன் ஒரு கொஷின் காணாமா? ஓ மை காட், சாரிடா, அதை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் போல். என்ன கொஷின்னு சொல்லி நம்ம அப்படியே பார்த்துடலாம் அதை. சரி, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஹைக்ரோஸ்கோபிக் என்ன ஆன்சர்? ஹைக்ரோஸ்கோபிக் ஆன்சர் என்ன? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்ப்பா? இட் இஸ் கோயிங் டு பி ட்ரூ. ஹைக்ரோஸ்கோபிக்னால என்னது? இட் இஸ் ட்ரூ. ட்ரூ தான் என்னது இதுக்கு ஆன்சர். இதுக்கு ஆன்சர் ட்ரூ. அடுத்து கொஷின் ஆன்சர் போகலாம் வாங்க. நிறைய கொஷின் ஆன்சர் இந்த லெசனில் ரொம்ப ஈஸி தான். சூப்பராக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது எல்லாத்தையும் படிச்சிடலாம். சரியா? டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். சொல்யூஷன்னா என்னது அப்படின்னு. எ சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர். ஹோமோஜினஸ்னால் ஒரு படித்தான கலவை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒருத்தவங்கள தான் அவுட்புட்டில் எனக்கு தெரிவாங்க. ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் 2 or more substance. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒன்றா நம்மளுக்கு இருக்க போகிறாங்க. அதுதான் என்னது? ஹோமோஜினஸ் மிக்சர் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து வாட் இஸ் meant by binary solution? Solutions which are made up of one solute and one solvent, then it is called binary solution. ரைட்டா? ஒரு solute ஒரு solvent. ரைட்டா? அதுதான் என்னது நம்மளுக்கு சொல்யூஷன். அடுத்து give an example for each. Gas and liquid. கேஸ் இன் லிக்விடு. ரைட்டா? கேஸ் இன் லிக்விட். நம்மளோட கூல்ட்ரிங்க்ஸுக்குள்ள எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லையுமே கார்பன் டை ஆக்சைடை அதில் என்ன பண்ணியிருக்காங்க? மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ அது என்னது? டிசால்வ் இன் வாட்டர். ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் இன் வாட்டரு. அடுத்து சாலிட் இன் லிக்விடு. சாலிட் இன் லிக்விட்னா என்னது? சோடியம் குளோரைட் டிசால்வ் இன் வாட்டர். அல்லது நீங்கள் சொன்ன அமால்கம் கூட என்ன பண்ணலாம் அப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சாலிட் இன் சாலிட். காப்பர் டிசால்வ் இன் கோல்டு அலாயாக இருக்கக்கூடியது எடுத்துக்கலாம். கேஸ் இன் கேஸ். மிக்சர் ஆஃப் ஹீலியம் ஆக்சிஜன் கேஸஸ். ஹீலியமும் ஆக்சிஜனும் மிக்ஸ் ஆகிருக்க போகுது. ரைட்டா? இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? எனி ஐடியா வேர் இட் வில் பி யூஸ்டு? ஹீலியம் ஆக்சிஜன் கேஸை ஜென்ரலாக இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கியூபா டைவிங். ஸ்கியூபா டைவிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கியூபா டைவிங்னா என்னது? தண்ணிக்கு அடியில் ஆழ்கடலில் நீந்தி போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆக்சிஜன் சிலிண்டரில் வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருக்காது. இட் ஹாவ் ஹீலியம் ஆல்சோ. சரியா? நம்மளுக்கு ஹீலியம் என்ன பண்ணாது? உடம்புக்குள்ளே போனால் ஒன்றும் செய்யாது. அது மிக்சர் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் இருக்கப்போ ஒரு பிரச்சனையும் பண்ணாது அப்படிங்கிறத விஷயம். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளோட உடம்புல வலிப்பு பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெண்டுன்னு ஒரு சில நம்மளோட உடம்பு இறுகி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணும். வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருந்தால் நம்ம தண்ணிக்குள்ளே போகிறப்ப ஆழத்துக்குள்ளே போகிறப்ப அழுத்தத்தின் காரணமாக நம்ம உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும். அதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி மிக்சர் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து வாட் இஸ் அக்வஸ் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன்? give an example. Aqueous-na enna? Non-aqueous solution-na enna? Give an example. Aqueous solution. The solution in which water acts as a solvent. Right? ஒரு சொல்யூஷனில் வாட்டர் சால்வெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? அக்வஸ் சொல்யூஷன். அப்போ நான் அக்வஸ்னா என்னது? அதோட ஆப்போசிட். சரியா? த சொல்யூஷன் இன் விச் எனி லிக்விட் அதர் தென் வாட்டர் ஆக்ட் அஸ் அ சால்வெண்ட். ரைட்டா? வாட்டரை தவிர வேறு யாருனாலும் சால்வெண்ட்டாக இருந்தால் அது பேர் என்னது? we are going to call it as non aqueous solution. எடுத்துக்காட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? ஆல்கஹால்,
பென்சின், CS2 காப்பர் டைசல்ஃபேட் ரைட்டா, சரி இது வந்து என்னது கார்பன் டைசல்ஃபேட் அசிட்டோன் ரைட்டா. அயன் படம் பார்த்துருக்கியா? அயன் படம் பார்த்துருந்தேன்னா அயன் சூர்யா படம் இருக்குல்ல, அதில் அந்த விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு எனக்கு 2 பாட்டில் ஆஸ்டான் வேணும் அப்படின்னு சூர்யா கேட்பார். அதான் அந்த அசிட்டோன், அதான் அசிட்டோன் அல்லது ஆஸ்டான், எப்படி வேணால் நீ ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம் சரியா. அடுத்து டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. டிஃபைன்ட் as the percentage by volume of solute present in the given volume of solution. வால்யூம் பர்சன்டேஜ், வால்யூம்க்கு என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் ரைட்டா. வால்யூம்க்கு என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் சரியா. வால்யூம்க்கு என்னது? பர்சன்டேஜ். யாருக்கு நடுவில்? பர்சன்டேஜ் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட். வால்யூம் பர்சன்டேஜில் வால்யூம் ஆஃப் சொல்யூட்டு present in a given volume of solution divided by volume of solution சரியா. volume of solute divided by volume of solution is called volume percentage. அவ்வளோதான், அதுக்கு பேர் தான் என்னது? வால்யூம் பர்சன்டேஜ் ரைட்டா. அதுக்கு பேர் தான் வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா. ஐயோ என்ன பூரா 11th பூரா இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்டா அவனுக்கு 11th பாடம் படிக்கிறதுக்கு வேலையே இல்லையாடா? அங்கேருந்து ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? ஒவ்வொருத்தனா வந்துகிட்டே இருக்கான். சொப்பா இன்ட்டு 100 போட மறந்துடாதீங்க. இன்ட்டு 100. The aquatic animals live more in colder region. Why? ஏன் aquatic animals எல்லாம் கோல்டர் ரீஜனில் அதிகமாக உயிர் வாழுது? ஏன் வந்து சூடாக இருக்கிற இடத்துலையோ அல்லது நார்மலாக உயிர் வாழ மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே ஆள் கடலில் தண்ணி வந்து கூலிங்காக இருக்கும், அங்கே போய் ஏன் உயிர் வாழுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா aquatic animals live more in colder region because the solubility of O2 in water is more at lower temperature. எப்பயுமே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கேஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டோம். அந்த வாட்டர் பாட்டிலில் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஜூஸோ அல்லது நம்ம ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் கேஸை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கூல்ட்ரிங்க்ஸே எடுத்துக்கலாம். நம்மளோட கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது டப்புன்னு வெடித்து உடஞ்சிரும். ஏன் அப்படின்னா உள்ளே இருக்க கேஸ் எல்லாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால உள்ளே கரைஞ்சிருந்ததெல்லாம் அப்படியே திருப்பி வெளியே கேஸாக ஃபார்ம் ஆகி வந்துடும். ஸோ டு அவாய்ட் தட், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கூல் பண்ணி வைப்போம். எப்போயுமே கூல்ட்ரிங்க்ஸை கூல் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூல் பண்ணால் எல்லா கேஸும் திருப்பி உள்ளே போய்டும். அதே தான். ஸோ whenever the temperature is reduced, more amount of gas will dissolve in that water. அதே மாதிரி தான் தண்ணியில் ஆக்சிஜன் கூலிங்காக இருக்கப்போ நிறைய டிசால்வ் ஆகிருக்கும். அப்போ கூலாக இருக்க பிளேஸ்க்கு போகிறப்ப நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால் நம்மளோட ஃபிஷ்ஷு, கடல்வாழ் உயிரினங்கள்லாம் என்ன பண்ண போகுது? ஆழ் கடலில் கூலிங்காக இருக்க இடத்துல இருக்க போகுது. ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது. அவ்வளோதான். live more in colder region because the solubility of O2 in water is more at low temperature and therefore the amount of dissolved O2 is more in the water of colder region. நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால் என்ன பண்ண போகிறாங்க? அங்கே போய் உயிர் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஒரே ஒரு நிமிஷம், நீ கூப்பிட்டுட்டே இருக்காங்கடா. அதாவது ஆக்சுவலாக நான் யாரோ நினச்சி ஃபோன் எடுத்தோடனே டேடி நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக என்னோடய ஒய்ஃபோட ஆஃபீஸ் நம்பர் ஒன்று இருக்குது, அதை நான் சேவ் பண்ணலை. நான் ஒரு தடவை வந்தோடனே சரி, முதல் தடவை வந்தோடனே கட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். 2வது தடவையும் சரி வந்துச்சுன்னா ஓகே, நம்ம ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு யாரோ கூப்பிட்றாங்க போல், ஏதாவது இருக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ், ஏதாவது இமீடியட்டாக நம்ம பசங்களுக்கு சொல்கிறதா இருக்கும்னு நினச்சி நான் கால் எடுத்து அட்டன் பண்ணால் டேடி அப்படின்னு நம்ம வீட்டிலேருந்து நம்மால் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறது? இப்படி இருந்தா ஸோ பார்த்துக்கலாம் வாங்க. டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட் ரைட்டா. ஹைட்ரேட்டட் சால்ட்னா என்னது? நீரேற்றம் அடைந்த உப்பு, தண்ணி கலந்த சால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. எஸ்.
The number of water molecules found in the crystalline substance or salt is called water of crystallization. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கிறிஸ்டல்ஸ் தண்ணி இருக்குல்ல, உப்பு இருக்குல்ல, உப்பில் கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டிங்கன்னா என்னது ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா. அப்போ தண்ணி சேர்த்த தண்ணி கலந்த அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைட்ரேட்டட் சால்ட்டு அப்படின்னு. எஸ், ஹைட்ரேட். அடுத்து, a hot saturated solution of copper sulfate forms crystal as it cools. Why? ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சேச்சுரேட்டட் என்னது கரெக்ட், அதான் மேக்ஸிமமாக எவ்வளோ கரையணுமோ அவ்வளோ கரைஞ்ச ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஃபார்ம் கிறிஸ்டல் அஸ் இட் கூல்ஸ். கூல் பண்ண உடனே கிறிஸ்டலாக மாறிடுதான். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. A hot saturated solution of copper sulfate forms crystal as it cools. அதான் தெரியுமே கொஸ்டின்னு சொல்லிட்டாங்களே, இப்போ தான் ஆன்சர் வருது. பிகாஸ் கூல் பண்ணுறப்ப the water molecules move closer together. நம்ம கூல் பண்ணுறப்ப வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது, ஒன்றோட ஒன்று நெருங்கி பக்கத்தில் என்ன பண்ணுது, வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஒன்றோட ஒன்று நெருங்கி பக்கத்தில் வந்துடுது. அண்ட் தேர் இஸ் லெஸ் ஸ்பேஸ் ஃபார் த சொல்யூஷன் டு ஹோல்ட் ஆன் அஸ் மச் அஸ் ஆஃப் டிசால்வ்டு சாலிட். அதாவது தண்ணி இருக்குது, தண்ணி மாலிகுல் தனியாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம டிசால்வ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், காப்பர் சல்ஃபேட்டை டிசால்வ் பண்ணால் என்ன ஆகும், H2O இருக்குது இந்த மாலிகுல், இதே மாதிரி இங்கே இருக்கிறதெல்லாம் H2O மாலிகுல். இதுக்கு நடுவில் நம்மளோட காப்பர் சல்ஃபேட் வந்து உட்காந்துருக்கும், இப்படி தான் இருக்கும். எப்போது சொல்யூஷனாக இருக்கப்போ நான் கூல் பண்ண என்ன ஆகுது, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று அவங்க பக்கத்தில் வந்துடுறாங்க. அப்போ இது என்ன பண்ணுறாங்க, நசுக்கி பிதுக்கி இவங்களை வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போது less space for the solution to hold on to as much of dissolved solid ரைட்டா. டிசால்வ் கரைந்த சாலிடை பிடிச்சி வைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கம்மியாகுது. ஸோ இட் ஃபார்ம்ஸ் கிறிஸ்டல். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது, வெளியே துபுக்கடின்னு வெளியே வந்துடுது. அப்போ அதெல்லாம் அப்படியே கட்டியாக கிரானுல்ஸாக என்ன பண்ணுது, அப்படியே கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. 8th கொஷின் இப்போ தானே சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதுக்குள்ளே புரியலன்னா என்ன அர்த்தம். 7th கொஷின் சொல்லித்தரேன். ஹைட்ரேட்டட் சால்ட்னா நீரேற்றம் அடைந்த உப்புன்னு அர்த்தம் ரைட்டா. நீரேற்றம் அடைந்த, ஓகேவா எஸ்கே, நீரேற்றம் அடைந்த. நல்லா பாருங்கள், கவனிங்க. The number of water molecules found in the crystalline substance or a salt. ஒரு உப்புலையோ அல்லது ஏதோ ஒரு படிகத்திலையோ இருக்கக்கூடிய உப்பு, சரியா, ரைட், உப்போ அல்லது படிகத்திலையோ இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படி, இஸ் கால்டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஒரு படிகம், ஒரு கிறிஸ்டல் அது தண்ணியே இல்லாமல் நல்லா ஷேப்பாக இருக்க ஒரு சாலிட், அதில் இருக்கக்கூடிய வாட்டர், அதில் வாட்டரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், we are going to call hydrated salt. Such as salts are called hydrated salts. ஒன்றும் இல்லைப்பா, உப்பில் தண்ணியை சேர்க்குறோம், அவ்வளோதான்டா விஷயம், சின்ன விஷயம். உப்பில் தண்ணியை சேர்க்குறோம், அதுதான் உப்பில் தண்ணியை சேர்க்குறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது ரைட்டா. தட்ஸ் இட், சரியா, அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின் என்ன அப்படின்னா, சேச்சுரேட்டட் காப்பர் சல்ஃபேட். ஏன் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கிறிஸ்டல்ஸாக மாறுது, படிகமாக மாறுது அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே கட்டியாக சின்ன படிகமாக மாறுது. பிகாஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று இருக்க போகுது பக்கத்தில் ரைட்டா, ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா காப்பர் சல்ஃபேட்டுக்கு உள்ளே இடம் இல்லை, அதனால் அது வெளியே போயிடுது, அவ்வளோதான், சரியா. ப்ளூ கலர் சால்ட்டு தான் காப்பர் சல்ஃபேட். எஸ், டயர்டாக இல்லையா, கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்குது. கால் வலிக்க தான் செய்யுது, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி வலிக்காமல் இருக்கும், காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது, அப்படி தானே போயிட்டுருக்கேன். எனக்கு அடுத்த 6 to 8 ஒரு கிளாஸ் இருக்குது பார்த்தியா, அதுதான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க். எனக்கு இந்த டாஸ்க் பெருசு இல்லை, 6 to 8 11th ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கணும், அதுதான் எனக்கு பெரிய டாஸ்க். அது மட்டும் நான் கரெக்டாக எடுத்துட்டேன்னா அவ்வளோதான். அதை கரெக்டாக எடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். ரைட், இன்னைக்கு இந்த கிளாஸே போதும். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் இன்டு டெலிக்வசன்ஸ், ஹைக்ரோஸ்கோபிக், கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், சிலிக்கா ஜெல், இப்படிலாம் ரேட்டை. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம், டெலிக்வசன்ஸ் யார், டெலிக்வசன்ஸ் கால்சியம் குளோரைடு. ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் மீதி எல்லாமே என்னது, ஹைக்ரோஸ்கோபிக்னா வாட்டரை அப்சார்ப் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம், சரியா. ஓகேவா, ரைட்.
இன்னும் எத்தனை ஸ்லைடு இருக்குது? இந்த லெசன் முடிஞ்சு. இப்போ என்ன லெசன் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? 9th லெசன் முடிச்சாச்சு. அடுத்த வெரி இம்பார்ட்டன்ட் லெசனு கெமிக்கல் ரியாக்ஷன், ரைட்டா? நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸ்லைடு இருக்குது இன்னும், அது ஒரு 100-150 ஸ்லைடு இருக்குது. ஸ்லைடு நிறையா இருக்குது. ஸ்லைடுக்காக பஞ்சம், நிறைய லெசன். நான் எக்ஸ்ட்ராவாக தான் வேறு 2 லெசன் எடுத்துகிட்டு வந்தேன். உள்ளதை முதல் நம்ம முடிப்போம், அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ உள்ளதை முடித்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். சரியா? சிலிக்கா ஜெல்லாம் ஹைக்ரோஸ்கோபிக் தான். ஆல் லெசன் 1 மார்க் PDF அதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்டா. அதாவது நீங்கள் வந்து புக் பேக் 1 மார்க்கை டிக் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி புக் பேக் 1 வேர்டை மட்டும் தனியாக, சோஷியலில் இருக்க எல்லா 1 வேர்டையும், அதாவது சயின்ஸில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 வேர்ட்ஸை மட்டும் தனியாக, சூஸை மட்டும் தனியாக, ஃபில்லப் தனியாக, மேட்ச் தனியாக, இதெல்லாமே நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கேன். அதனால் அதை எடுத்துகிட்டு வந்து தரேன் ஒரு நாள். சரியா? 5 மணிக்குள்ளே நம்ம 8 சாப்டர் முடிச்சிட்டோன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா எப்போ 8 சாப்டர் முடியுதோ அப்போ தான் கிளாஸ் முடியும். இப்போது நம்ம என்ன அப்படின்னா we are going to do a break. உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும், உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ரெடி பண்ணி தரேன். சரியா? ஸோ now the time is 3:44. we will meet at 15:50.
ஸ்டார்ட் பண்ணலாமா? Shall we start? Yes. ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஆனால் 11th கிளாஸில் கூட இப்படி வந்து அட்டன் பண்ணது இல்லைடா. 10th வந்து உட்காந்துட்டு ஏன்டா இதை பாடப்படுத்திட்டு இருக்கீங்க? சேட்டை என்ன? ஓ, இது ஒரு கேமா? ஓகே. நான் என்ன வேர்டு நான் சொல்கிற லெட்டர்ஸ் அப்படியே டைப் பண்ணணும். சரியா? இது மைட்டோகாண்ட்ரியா இல்லை, நான் சொல்கிறது கேளுங்க. ரைட்டா? ஓகே. சரியா? ரெடியா? ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேனோ காப்பி மீ சேலஞ்ச். நான் என்ன ஸ்பெல்லிங் சொல்கிறேனோ அந்த ஸ்பெல்லிங் அப்படியே நீ அதை நீ என்ன பண்ணணும், சாட்டில் டைப் பண்ணணும். நான் சொல்கிற ஸ்பெல்லிங், நான் சொல்கிற வேர்டை அப்படின்னு என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். சரியா? நான் என்ன வார்த்தை சொல்கிறேனோ அதில் ஸ்பெல்லிங் மாறாமல் கரெக்டாக டைப் பண்ணணும். பிரேக்கு கூட ஸ்லைடு வச்சா என்ன, அவ்வளோ வேலை பார்க்குறோம்டா இறங்கி அப்படி உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம்ல, அதனால தான். எஸ். ரெடியா? ஸ்பெல் பி நேஷ்னல் லெவல். என்ன ஸ்பெல் பி வச்சுக்கலாமா? ஓகே. ஃபஸ்ட் அவுட் நீங்கள் தானா? சரி, ஓகே, ரைட். இப்போ வந்து என்ன அப்படின்னா, என்ன வேர்டு வச்சுக்கலாம்? நேட்ரியம் ஸ்பெல்லிங் போடணும். நேட்ரியம் ஸ்பெல்லிங். நேட்ரியம்க்கு ஸ்பெல்லிங் எழுதுங்க. நேட்ரியமோட ஸ்பெல்லிங் எழுதுங்க. பரவாயில்ல, இது ஈஸி தானே. இப்போ கொஷின் அதில் அடிமா அவனே, நேட்ரியம்னா என்னன்னு பதில் சொல்லுங்கள், அதான் விஷயம். இப்போ கொஷின் நேட்ரியம்னா என்ன, வாட் இஸ் கால்ட் அஸ் நேட்ரியம், யாரை நேட்ரியம்னு சொல்ல போகிறாங்கன்றதான் விஷயம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நேட்ரியமுக்கு ஸ்பெல்லிங் கிடையாது. அது நீ கரெக்டாக போட்டுருவேன்னு எனக்கு தெரியும். நேட்ரியம் யாரை சொல்ல போகிறாங்க, யாரை நேட்ரியம்னு சொல்ல போகிறாங்க? ச்சாட்ஜிபிடியா? ஓ, பின்னாடி இருக்கிறதால நீனா? நேட்ரியம்னு என்னது? இட் இஸ் அ டைப் ஆஃப் மெட்டல். ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் பக்கத்தில். அதுக்கப்புறம் சோடியம், தட் இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? சோடியம். ரைட்டா? சோடியமோட லாட்டின் நேம் என்ன அப்படின்னா நேட்ரியம். சோடியமோட ஸ்பெல்லிங் பார்த்துருக்கியா? சோடியமோட சிம்பிள் என்னது? NA தானே சோடியமோட சிம்பிள். சோடியமோட எழுத்தில் NA எங்கேயுமே இருக்காது. சோடியம். இதோட சிம்பிள் என்னது? NAன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது வரவே வராது. ஸோ இதோட லாட்டின் நேம் நேட்ரியம். அதனால தான் அது என்னது NAன்னு போட்டிருப்பாங்க. ரைட்டா? லாட்டின் நேம் நேட்ரியம். சரியா? ஓகே, ரைட். அடுத்து சாஃப்ட் பாக்ஸ். ஓகே, கடன்னு நான் இனிமேல் ஒரு தடவை தான் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். ஒரு தடவை தான் சொல்லுவேன், அப்போயே நீங்கள் என்ன பண்ணணும், எழுதிடணும். சரியா? ஒரு தடவை தான் சொல்லுவேன், டக்குன்னு அப்பயே ஸ்பெல்லிங்கை பிடிச்சிட்டு எழுதிடணும். ஓகே, ரைட். அடுத்து ரஷ்யா. நான் இப்போ சொன்ன வேர்டுக்கு யார் கரெக்டாக ஸ்பெல்லிங் எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். புதுசாக ஜாயின் பண்ணாலாம் அந்த கேமில் கலந்துக்க முடியாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங். அடுத்த வேர்ட் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் திங்குன்னு போட்டவங்களாம் தப்பு. நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்குன்னு மாற்றி சொன்னேன். எஸ் போட்டு தான் போடணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்கு தான் போடணும். சரியா? அவங்க தான் ரைட் எல்லாருமே. சரியா? ஓகே, குட். அடுத்து மணி ஹைஸ்ட். படம் பேராக வச்சுக்கோ.
money heist. மாட்டினியா? நிறைய பேர் ஹெய்ஸ்ட் ஸ்பெல்லிங் தப்பு. ஹெய்ஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு? மணி ஹெய்ஸ்ட் என்னது? MONEY மணி. ஹெய்ஸ்ட் ஸ்பெல்லிங் என்னது? HEIST இல்லை HIST? HEIST. ரைட்டா? ஆட்டோ கரெக்ட் வேறு அதில். ஆட்டோ கரெக்ட் இருந்தனால தெளிவாக தப்பிச்சிட்டிங்க. ஏன்னா ஆட்டோ கரெக்ட் இல்லைன்னா மாட்டியிருப்பானுங்க. ஏன்னா ஹெய்ஸ்ட் HEIST தான் ஹெய்ஸ்ட். மணி ஹெய்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் ஹாரி கரெக்டாக வந்துடும். பாட்டர் ஸ்பெல்லிங் POTTER. ஹாரி பாட்டர் 2 தடவை. ஓகே, ஹாரி பாட்டர். ஓகே, திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் மாட்டினியா? சரிடா கார்த்தி. ஓகேடா கார்த்தி. ஓகே கார்த்தி. திருச்சிற்றம்பலம். இதுக்கு ஆட்டோ கரெக்ட் வருதா? மாட்டினியா? இதுக்கு ஆட்டோ கரெக்டாக வர்றதில்ல. திருச்சிற்றம்பலம் இல்லை, திருச்சிற்றம்பலம். THIRU திரு, CHITRAMBALM திருச்சிற்றம்பலம். தமிழில் வேறு என்ன ஜெரோம் தமிழில். ஓகே, திருச்சிற்றம்பலம் வரலையா? மாட்டினியா? ஓகே, அடுத்து யாழினியன். யாழினியன். யாழினியன் மாட்டினடா மவனே, பம்பரை கட்ட மாட்டியா? மாட்டினீங்களா? யாழினியன். பரவாயில்லடா. இலி வருது கரெக்டாக போட்டுட்டிங்களே. OAZHI போடணும். OAZHI இந்த தப்பு வாங்கிட்டானுங்களே நிறைய பேர். தமிழில் ஸ்பெல்லிங் போட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க ஒரு சிலர். என்ன யாழினியன்? YAZHINION யாழினியன். ஓகே, ரைட். தமிழன். தமிழன் நம்ம டீச்சர்ஸ் பேரே போடுவோம், அதுவே கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். தமிழன். 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 தமிழன் இல்லை, தமிழன் இல்லை, தமிழன். இசட்டில் வரணும். இசட்டில் வரது தான் கரெக்டானது. TAMI THAMI ZHI. தமிழன் என்னது? THAMI ZHAN. ZHAN கடைசியில் ZHAN வரணும். ரைட்டா? லன். லன்னு தான். லா இன் லான். ஓகே, ரைட். அடுத்து நான் சொல்லாமல் ஏன்டா என் பேரை போட்டுட்ருக்கீங்க? ஓகே, தமிழன் சார். ரைட். ஓகே, யாழினியன் சார். ஓகே, ரைட். ஸ்ராவணி மேம் பேர் ஸ்ராவணி. ஆனால் டபுள் போடுறீங்களேடா. டபுள் போட்டு ஆன்சர் பண்ணுறீங்களே. வெரி குட். அப்போ நல்லா, அப்போ உண்மையிலே ஸ்லைடெல்லாம் கவனிச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, குட். ஆஷா மேம் பேரும் என் பேரும் ஈஸி. எங்கள் 2 பேர் பேரும் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஜனஸ்ருதி மேம். தமிழில் தப்பு ஜெரோம், அது இல்லை. இது வந்து அந்த வடமொழி ஷா வரும், அந்த ஷா போட்டு போடணும். பாடுறா தருண். ஜனஸ்ருதி. JANA. ஜனஸ்ருதி இல்லை, ஜனஸ்ருதி. மேமோட பேர் ஜனஸ்ருதி. JANA ஜனஸ்ருதி. இப்போ ரைட். ஓகே ஜனம் தமிழில் ரைட். ஓகே, சரியா? ஓகேயா? ஓரளவு ஃப்ரெஷ் ஆகிட்டியா? இப்போ 10வது பாடம் படிக்கலாமா?
10வது பாடம் ஒன் ஆஃப் த ஹை வெயிட்டேஜ் சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரு. குறிப்பாக கம்பல்சரி ப்ராப்ளமுக்கு. ஆனால் இப்போ நம்ம கம்பல்சரி ப்ராப்ளம் பார்க்க போகிறது இல்லை. பிகாஸ் கம்பல்சரி ப்ராப்ளமில் பிஹெச் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஹெச் ப்ராப்ளம்லாம் இருக்குது. பெய்டு பேட்சில் இருக்கவங்களுக்கு தானே வைதேகி மேம் தெரியும், யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ரைட், ஆரம்பிக்கலாம் வாங்க. வைதேகி மேம் யூடியூப்லேயும் தெரியாதுடா, எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச டீச்சர்ஸ் நேம் மட்டும் சொன்னேன், அவ்வளோதான். சரியா, ஜஸ்டிஸ் ஃபார் வைதேகி மேம். அதுக்கான வைதேகி மேம் இல்லைனாடா சொல்லிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அப்புறம் அடுத்து வந்துட்டானுங்க பிரமிளா மேம், அப்புறம் எல்லோரும் நம்ம டீச்சர்ஸ் தான்டா. நம்மளுக்கு டைம் ஆச்சுல, ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா, ஓகே, ரைட். சாப்டர் 10 கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ டாப்பர்ஸ் பேட்ச் மறந்துடாத, டாப்பர்ஸ் பேட்ச் மறந்து ஒரு தடவையாது இத்தனை தடவை சொல்கிறாங்களே, ஒவ்வொரு டீச்சரும் வந்து போய் பாருடான்னு சொல்கிறாங்களே, ஒரு தடவையாவது போய் அந்த வேதாந்தா சென்டரில் என்ன தான் நடக்குது, அங்கே என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம்ல. போய் பாருங்கள், போய் பார்த்துட்டு என்னெல்லாம் அங்கே சொல்லித்தராங்க, எப்படி அந்த அட்மாஸ்பியர் இருக்குது, நம்ம ஸ்கூலை விட அங்கே எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்குது, ஒரு ஐடி கம்பெனி மாதிரி இருக்குமே, அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டாங்க ஒரு தடவை. சரியா, ரைட். அப்படியே அட்மிஷனும் போட்டு வந்துடுங்க. சரியா, அட்மிஷன் போடலைனாலும் பரவாயில்ல, ஒரு தடவை சும்மா போய் பார்த்துட்டு வா. சரியா, ரைட். ராஜேந்தர், என்னடா ராஜேந்தர், நான் உன் பேர் அப்போதே பார்த்துட்டேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். ராஜசேகரா ராஜேந்திரனா, ராஜ் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன். ரைட், அடுத்த ஆன்சர் கடன்னு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். 1 hour இருக்குது, 1 hourல் முடிக்கணும். சரி, ஒன்று பண்ணலாமா, கொஷின் ஆன்சர் பார்த்துடலாமா? கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று பார்க்கலாமா? எனக்கு அதுக்கு மட்டும் ஒன்று சொல்ல. ரைட்டா, வில் கோ வித் த கொஷின் ஆன்சர். இந்த லெசனுக்கும் அடுத்த லெசனுக்கும் கொஷின் ஆன்சர் பார்த்துடலாமா? அப்படி பண்ணிடலாம்ல, அதான் பெட்டர். கொஷின் ஆன்சர் பார்த்துடலாம். 1 words எப்படின்னு திரும்பி நான் இந்த மாதத்தில் வரப்போகிற February monthல் 1 word எப்படி நான் வீக் வைஸ் வைக்க தான் போகிறேன். ஸோ அதனால் நம்ம கொஷின் ஆன்சருக்கு போயிடலாம். 2 சாப்டர் கொஷின் ஆன்சரையும் முழுசாக முடிச்சோன்னாவது போயிடலாம். ரைட்டா, எல்லா சாப்டரையும் முடிச்சிட்டோன்னு 1 wordக்குள்ளே போனால் எப்படியும் ஒரு ½ an hour ஆகிடும். கிலோ இங்கே போனேன் அதுக்குள்ளே 11th லெசன் போயிடுச்சு. 11th லெசன் இல்லை, 10th லெசன் ஓடியா. இந்த இருக்கு, இல்லை இதுவும் இல்லை. ஷார்ட் ஆன்சர். ஓகே, ரைட். When an aqueous solution of potassium chloride is added to the aqueous solution of silver nitrate, a white precipitate is formed. Give the chemical reaction. 2 பேர் ரியாக்ட் பண்ண போகிறாங்க. சரியா, 2 பேர் ரியாக்ட் பண்ண போகிறாங்க. யார் முதல் இருக்கவங்க யார்? aqueous solution of potassium chloride. potassium chloride added to the aqueous solution of silver nitrate. சரியா, இங்கே aquousன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ரொம்ப முக்கியம். அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள மதித்து அந்த கேள்வியை நீ ஆன்சர் என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எழுதணும். aqueous potassium chloride. potassium chloride என்னது? பொட்டாசியம் குளோரைட் KCl. aquousன்னு சொன்னதுனால இந்த கீழே AQ கட்டாயமாக போடணும். இது போடலைன்னா ½ mark கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. சரியா, ½ mark கண்டிப்பாக குறைக்க போகிறாங்க. அதனால் அது கவனமாக ஞாபகம். இஸ் ஆடட் டு an aqueous solution of silver nitrate. சில்வர் நைட்ரேட்னா என்னது? சில்வர்னா Ag, நைட்ரேட்டுங்கிறனால NO3, சில்வர் நைட்ரேட். அதுவும் aqueous சொல்யூஷன். ஒயிட் கலர் precipitate ஃபார்ம் ஆகுதான். இந்த சில்வர் குளோரின் புரோமின் அயோடினோட இருந்தால் எப்பயுமே அவங்க கூட சேர்ந்துருவாங்க. இவங்களும் இப்போ ஒன்றா சேர போகிறாங்க. Kயும் NO3யும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ரைட்டா, ஓகே, சரியா, கவனிங்க. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாப்ப AgCl precipitate என்னது? கீழே படிகமாக மாறுது. அப்போ அது திடப்பொருளாக இருக்குது, சாலிடாக. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? KNO3, அது அக்வஸ் சொல்யூஷனில் அக்வஸாகவே இருக்கும். அவ்வளோதான். தட் இஸ் த ஈக்குவேஷன். தட்ஸ் இட். சரியா, ஓகே, ரைட், கிளியரா? ஓகேவா, புரிஞ்சுதா? தட்ஸ் இட். Why does the reaction rate of reaction increases and rising temperature? இந்த இடத்துல reaction rateங்கிறது என்ன அப்படின்னா speed of the reaction. அப்பா UPM பா, it is one of the UPM, ரைட்டா, ultra pro max important question. சரியா, one of the very very important question. சரியா, ஸோ கவனமாக கவனிங்க. ஏன் ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது? when the temperature is raised. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஏன் ஒரு ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டி அல்லது ரியாக்ஷன் ரொம்ப வேகமாக நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன் இன்க்ரீஸிங் த டெம்பரேச்சர்
heat is applied to the reactant, right? Reactant na yaru? A da reactant, right? A வந்து B கூட react பண்ணி எனக்கு C ன்னு கொடுக்குறாங்க. இந்த A and B தான் என்னோட reactant, right? இப்போ நான் heat supply பண்றேன்னா அந்த heat எங்க போகுது? இந்த A B க்கு போகுது. This energy breaks more bonds and the speed of the chemical reaction. For example, இப்படி வச்சுக்கலாம், AB ன்னு வச்சுக்கலாம். ABங்கிறது தான் reactant. AB உடைஞ்சு C கொடுக்க போகுது. அப்போ breaks more bond, heat கொடுக்கறனால அந்த ஹீட்டோட வெப்பம் அந்த சூடு தாங்க முடியாமல் டக்குன்னு என்ன பண்ணுது, நிறைய பாண்டு பிரேக் ஆகுது. அதனால ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. சரியா? அதனால் ரியாக்ஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஸோ எனர்ஜி பிரேக்ஸ் மோர் பாண்ட்ஸ் அண்ட் தஸ் ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஃபுட் கெப்ட் அட் ரூம் டெம்பரேச்சர் ஸ்பாயில்ஸ் ஃபாஸ்டர் தேன் த கெப்ட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர். அதே தான் நம்ம வெளியே வச்சுருக்க ஃபுட்டுக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏன் உணவை கூல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கூல் பண்ணி வைக்கிறப்ப அதில் நடக்கக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்சு, அதில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டாப் பண்ணப்படுது. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலைன்னா உணவு அவ்வளோ சீக்கிரமாக கெட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரியா? ரைட். Define combination reaction. Give one example for exothermic combination reaction. What is exothermic pa? Exothermic அப்படின்னா என்னது? ஹீட்டு சொல்லலாமா? ஹீட் என்னது? ரிலீஸ்டா அப்சார்டா? எக்ஸோனா வெளியேனா என்னது? ஹீட்டு ரிலீஸ்னு அர்த்தம். ரிலீஸ், ஹீட்டு ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது, ஹீட் வெளியே போகுது அப்படின்றது, அவுட் சைட். ஸோ அப்போ பாருங்கள், a combination reaction is the reaction in which two or more reactant combine to form a compound. அப்போ யாரோ ஒருத்தர்னா ரெண்டு பேர் ஒன்னோட ஒன்று சேர போகிறாங்க. அப்படி சேர்ந்தாங்கன்னா அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம? காம்பினேஷன் ரியாக்ஷன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றது மூலமாக அதிகமான அளவு ஹீட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதிகமான அளவு ஹீட் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? So carbon plus oxygen gives carbon dioxide plus heat, right? யாரெல்லாம் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறாங்களோ எப்பயுமே அது என்னவா இருக்க போகுது? இட் இஸ் a combustion reaction, combustion ஆக போகுது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ ட்ரெயின், பெரிய ட்ரெயின் போகுது பார்த்தியா? எல்லா வருஷத்துலேயும் இந்த கொஷின் இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் எல்லா வருஷத்துலையும் இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். ரிவர்சபிள் ரியாக்ஷன் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷனா என்ன அப்படின்னு? ரிவர்சபிள் ரியாக்ஷன்னா என்ன? ரிவர்சபிள் ரியாக்ஷன்னா என்னது? இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். ஏ வந்து பியாக மாறுச்சுன்னா இந்த பியை திருப்பி என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நான் திரும்ப ஏவா மாற்ற முடியும். சரியா? உங்கள் கூட கேட்டிருந்தாங்களா? ஆமாம், அதான் April 25 போட்டிருக்கேனே, ரோஸ் எழுதுனது தான். எஸ். இப்போ அதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போனது தான், திரும்ப ரிவர்ஸ் தான் வர முடியும். ஒரு வழி பாதை போனால் திரும்பி வர முடியாது. இட் cannot be reversed. Both forward and backward reaction takes place simultaneously. Simultaneously என்னது? அட் அ டைமில் ரெண்டு காலையும் தூக்கிடணும். சரியா? அந்த மாதிரி என்னது? இட் இஸ் both forward and backward reaction takes place simultaneously. முன்னாடி பின்னாடி ரெண்டு ரியாக்ஷனும் ஒரே நேரத்தில் நடக்க போது அதான் என்னது? இந்த இடத்துல நம்ம சொல்லப்போ ரிவர்சபிள் ரியாக்ஷன். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். அதனால் இது என்னது? யூனி டைரக்ஷன். ஒரே ஒரு டைரக்ஷனில் நடக்குது. இட் இஸ் யூனி டைரக்ஷனல். அதுவும் ஃபார்வர்ட் நோக்கி தான். ரைட்டா? ஃபார்வர்ட் பற்றி தான் இருக்கும், வேறு எங்கே இருக்குது. இட் அட்டைன்ஸ் யூக்லிபிரியம். யூக்லிபிரியம்னா என்னது? முதல்ல இனிஷியலாக ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப ஏ மட்டும்தான் இருப்பாங்க, பி இருக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பி வர ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிடுவாங்க. இங்கே இனிஷியலாக ஏ இருப்பாங்க, எண்டில் பி மட்டும்தான் இருப்பாங்க. முதல் ஏ இருப்பாங்க, எண்டில் அங்கே பி மட்டும்தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட். ஸோ யூக்லிபிரியம் இஸ் நாட் அட்டைன்ட். யூக்லிபிரியம் என்ன பண்ண போகிறது இல்லைங்க? அட்டைன் பண்ண போகிறதே கிடையாது. த ரியாக்டன்ட் cannot be converted completely into products. இங்கே என்ன பண்ண போகிறது இல்லை? முழு ரியாக்டண்ட்டும் ப்ராடக்டை கன்வெர்ட் ஆகலை. ஏன்னா பாதி திரும்ப என்ன ஆகிடுச்சு? எனக்கு ரியாக்டண்ட்டாக மாறிடுச்சு. பாதி திரும்ப என்ன ஆகிடுச்சு? ரியாக்டண்ட்டாக மாறிடுச்சு. ரியாக்டன்ட் கேன் பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட்ஸ். கம்ப்ளீட்டாக எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க? ப்ராடக்டாக மாறிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ. இது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், இது ஃபாஸ்ட்டாக நடந்து முடியும். இப்படிங்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும். சரியா?
கவனமாக கவனிச்சுக்கோங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா ரைட்டா? ரொம்ப முக்கியமான ரைட்டா. ஓ இந்த லெசன் முடிஞ்சு போச்சா அதுக்குள்ளே? சரி டேரெக்டாக 11th அடுத்த லெசனில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் போயிடலாம். வித்தவுட் எனி பிரேக். வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் எனி டைம். லெட் அஸ் கோ டைரக்ட்லி டு த 11th சாப்டர். ரைட்டா? 11th சாப்டர் என்னது? நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் ketone and give its structure. ரைட்டா? சிம்பிளஸ்ட் ketone and its structure. சிம்பிளஸ்ட் ketone அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவும் கேட்டிருக்கேன். சிம்பிளஸ்ட் ketone என்னது? ப்ரோப்பனோன் அப்படிங்கிறது தான் சிம்பிளஸ்ட் ketone. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் என்ன தான் நடத்தினாலும், நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும், இந்த சாப்டர் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் நான் நடத்துனது நீ படிக்காமல் கவனிச்சேன்னா புரியாது. அட்லீஸ்ட் உங்கள் ஸ்கூல்லையாவது நீ கவனிச்சிருக்கணும், அப்போ தான் புரியும், இல்லைனா புரியாது. சரியா? இதுக்கு 2 பேர் இருக்குது. ப்ரோப்பனோன்னாலும் ஒன்று தான், அசிட்டோன்னாலும் ஒன்று தான். ரைட்டா? அசிட்டோன்னாலும் ஒன்று தான். இது IUPAC நேமு, இது IUPAC நேமு, இது காமன் நேம். சரியா? எது எழுதுனாலும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். அசிட்டோன்னாலும் ப்ரோப்பனோன்னாலும் ஒன்று தான். திஸ் இஸ் த காமன் நேம். ரைட்டா? ப்ரோப்பனோன் ஒரு அசிட்டோன் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 3 கார்பன் இருக்கக்கூடியது தான் இந்த அசிட்டோனு. அசிட்டோன்னா என்னது? ONEனா கீட்டோன். அப்போ நடுவில் டபுள் பாண்ட் இருக்கணும். இந்த பக்கம் ஒரு CH3, இந்த பக்கம் ஒரு CH3 போட்டுக்கோங்க. சரியா? அப்படி பார்த்தா தான் புரியும், இல்லைனா புரியவே புரியாது. சரியா? கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். எத்தனை மேரத்தான் வச்சாலும் 11th லெசனை நீ நல்லா படித்தா தான் 11th ஸ்டாண்டர்டில் உனக்கு ஈஸியாக இருக்கும். 5 பாடம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சரியா? ரைட். CH3 C டபுள் பாண்ட் O CH3 இதான் எனக்கு கீட்டோன். அடுத்து கிளாஸிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். ரைட்டா? ப்ரோப்பேன். ப்ரோப்பேன் எப்படி சொல்லலாம்? ப்ரோப்பேன் வந்து கார்போசைக்ளிக் காம்பவுண்ட். ரைட்டா? ப்ரோப்பேன். சரி, ஃபஸ்ட்டு ப்ரோப்பேன் வந்து என்னது? அலிசைக்ளிக். அலிசைக்ளிக்னா என்னது? ஏசைக்ளிக். சாரி, அலிசைக்ளிக்கில் ஏசைக்ளிக்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஓப்பன் செயின்னு சொல்லியிருக்கேன். ஏசைக்ளிக்னா என்னது? ஓப்பன் செயின். ப்ரோப்பேன் ஃபார்முலா என்னது? இதான ப்ரோப்பேன் ஃபார்முலா. பாராசைக்ளிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இட் இஸ் ஓப்பன் செயின் காம்பவுண்ட். பென்சன். பென்சன் அரோமேட்டிக்கு கார்போசைக்ளிக். வெறும் கார்பன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிள், அதில் அரோமேட்டிக் காம்பவுண்ட். சைக்ளோபியூட்டைன் அலிசைக்ளிக் காம்பவுண்ட். ரைட்டா? இந்த மாதிரி இருக்கவங்க சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருந்தால் அது பேர் என்னது? அலிசைக்ளிக்னு அர்த்தம். அவங்க பேர் என்னது? அலிசைக்ளிக்கு. அடுத்து ஃபியூரான். ஃபியூரான் பேர் என்னது? ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஃபியூரானுங்கிறது என்னது? ஹெட்ரோசைக்ளிக். அதாவது கார்பனை தவிர வேறு யாராவது என்ன பண்ணுவாங்க, அதில் குடியிருப்பாங்க. கார்பனை தவிர வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேர் தான் என்னது? ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இது ஹோமோசைக்ளிக். ரைட்டா? இது ஹெட்ரோசைக்ளிக். ஓகேவா? ரைட். அடுத்து ஹவ் இஸ் எத்தனாயிக் ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் எத்தனால். எத்தனால்லேருந்து எத்தனாயிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஸோ ஃபஸ்ட்டு எத்தனால் எடுத்துக்க போகிறோம். எத்தனால் இஸ் ஆக்சிடைஸ்ட். எப்பயுமே ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். எத்தனால்ங்கிறது என்னப்பா? OH சிம்பிள் இருந்து என்னது? அது அல்கோஹால். ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப்னு அர்த்தம். அதே இது இங்கே COOH இருக்கா? COOH இருந்தால் என்ன அர்த்தம்? அது ஆயிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பு அல்லது ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பு, கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? ரைட். ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ப்ளீஸ். எந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராமு? எதுக்குரிய ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்? இதுவா? இது இல்லையா? இது ஒன்றுமே இல்லைடா, சிம்பிள். ஸோ இப்போ என்னது உங்களுக்கு உங்கள் பேரே தெரியும்ல, ப்ரோப்பைன். ப்ரோப்பைன் என்னது? மீத் ஈத் ப்ரோப் 3 கார்பன் ANE இருக்குது. அப்போ ப்ரோப்பைன் எப்படி எழுதலாம்? ப்ரோப்பைன் 3 கார்பன் இருக்குது. அப்போ 3 கார்பன் போட்டுக்கோங்க. எல்லாமே சிங்கிள் பாண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது CH3, இதுக்கும் CH3 போட்டுக்கலாம். ஆல்ரெடி 2 பாண்ட் இருக்குது, அதனால் CH2 ப்ரோப்பேன். சரியா? அவ்வளோதான். அடுத்து பென்சின். பென்சினோட ஸ்ட்ரக்சர் இதுதான். பென்சினோட ஸ்ட்ரக்சர். பென்சின் என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஆல்டர்னேட்டில் டபுள் பாண்ட் இருக்க போது இது என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க ஹைட்ரஜனும் வெளியே தெரிகிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ரைட்டா? ஹைட்ரஜனும் வெளியே தெரிகிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஏன்னா ஒரு கார்பனும் 4 பாண்டு மேக் பண்ணணுமா? ஈச் கார்பன் மஸ்ட் ஹாவ் 4 பாண்ட். இப்போ பாருங்கள், இதில் ஒவ்வொரு கார்பன் 4 பாண்ட் இருக்கா? 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. அந்த மாதிரி ஒவ்வொரு கார்பனும் 4 பாண்டோடு இருக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். அதனால தான் இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ரைட்டா? ப்ரோப்பைன், பென்சின். பென்சின் ஓகேயா? பென்சின் பென்சின். இப்போ இங்கே பாருங்கள், சைக்ளோபியூட்டைன். சைக்ளோபியூட்டைன் என்னது? பியூட்டைன் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. மீத் ஈத் ப்ரோப் பியூட் 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன் இருக்க காம்பவுண்டு
சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு CH2 இதோட கனெக்ட் ஆகிருக்க இன்னொரு CH2 இதோட கனெக்ட் ஆகிருக்க இன்னொரு CH2 இதோட கனெக்ட் ஆகிருக்க இன்னொரு CH2 இதோட கனெக்ட் CH2. இதை நீங்கள் இப்படி சிம்பிளாக ஸ்கொயர் மாதிரி போட்டாலும் கரெக்டு தான். சரியா? இதை ஸ்கொயர் மாதிரி போட்டாலும் கரெக்டு தான். சரியா? ரைட், கிளியர். அடுத்து லாஸ்ட்டாக ஃபியூரானோட ஸ்ட்ரக்சர் இதை நம்ம புக்கில் இப்படியே தான் இருக்குது, அதனால் இப்படியே வரைஞ்சிக்கலாம். ரைட்டாக இந்த மாதிரி மட்டும் போட்டால் போதும். வரைஞ்சி இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் இதோட இப்படி போட்டுட்டா போதும், சிம்பிள், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஆல்கஹால்னால் OH இருக்குது, ஆசிட்னா இது. ஸோ ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ண போகிறோம். ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஆசிட். எப்பயுமே அதான் நடக்கும். சரியா? ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணோன்னா we will get acid. சரியா? அப்போ ஆக்சிடைஸ் டு எத்தனாயிக் ஆசிட் யாரோட ஹெல்ப் மூலமாக? ஒன்று அல்கலைன் KMnO4 அல்லது அசிடிஃபைடு K2Cr2O7. ரைட்டா? KMnO4 என்னது? KMnO4ங்கிறது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். K2Cr2O7 என்னது? பொட்டாசியம் டைக்ரோமேட். ரைட்டா? K2Cr2O7 என்னது? பொட்டாசியம் டைக்ரோமேட். இது என்னது? பொட்டாசியம் டைக்ரோமேட். இது என்னது? பொட்டாசியம் டைக்ரோமேட். சரியா? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, பொட்டாசியம் டைக்ரோமேட். சரியா? ஓகே, ரைட். CH3 CH2OH K2Cr2O7 போட்டோன்னா அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இது இருக்குல்ல, இந்த OH வெளியே போய்டும். அதாவது இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது? இந்த H2 இருக்குல்ல, இந்த H2 வெளியே போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகிடும். அவ்வளோதான். CH3COOH அந்த 2 ஹைட்ரஜன் வெளியே போய்ட்டு அந்த இடத்துல COOH வரப்போ. அவ்வளோதான். சரியா? கிளியரா? புரிஞ்சுதா? ஆடியோ கேட்கலையா? என்னால் பேச முடியல, அதனால தான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஐ வில் ஜஸ்ட் புட் சம் இப்போ கேட்குதா? கேன் யூ ஏபிள் டு கிளியர்? ஆடியோ ஃபைனாக தான் இருக்கா? இப்போ ஓகேவா? இஸ் இட் கிளியர் நவ்? ஆடியோ இப்போ கிளியரா? எத்தனால் இஸ் நாட் அ ஆசிட். எத்தனால் வந்து பேஸ். எத்தனால் ஆசிடா பேஸா? எத்தனால் இஸ் பேஸ். OH தானே இருக்குது, அதில் OH தானே வெளியே வருது, அதனால தான். How does detergent cause water pollution? டிட்டர்ஜென்ட் எப்படி வாட்டர் பொல்யூஷனை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? டிட்டர்ஜென்ட் எப்படி வாட்டர் பொல்யூஷனை ஏற்படுத்துது? சஜஸ்ட் ரெமெடியல் மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் இட். ரைட்டா? அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் டிட்டர்ஜென்ட்ஸ் ஹேவிங் பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ். ஒரு சில டிட்டர்ஜென்ட் என்ன பண்ணுதா? பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ் வச்சுருக்கான். அந்த மாதிரி பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸ் இருந்துச்சுன்னா they are not fully biodegradable by மைக்ரோ ஆர்கானிசம். சின்ன சின்ன நுண்ணுயிர்களால் அது எல்லாத்தையும் கடித்து சாப்பிட முடியாது, அது ரொம்ப பெருசாக இருக்குது. சரியா? இப்படி நேராக இருந்தால் அங்கங்கே கட் பண்ணி ஈஸியாக சாப்பிட்றலாம். இந்த டிட்டர்ஜென்ட் எப்படி இருக்கான்? இந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு பிரான்ச், இங்கே இப்படி போய் இப்படி அதுவே எனது பெருசாக இருக்கான். அவங்க கடிக்க அது திரும்ப பெருசாகவே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க? அப்போ டிட்டர்ஜென்ட் வந்து பிரான்ச்டு ஹைட்ரோகார்பன்ஸாக இருக்குது, பெரிய பிரான்ச்சாக இருக்குது. ஸோ தே காஸ் வாட்டர் பொல்யூஷன். தே ஹாவ் ஸ்ட்ரெயிட் ஹைட்ரோகார்பன் செயின்ஸ் இன் biodegradable detergent which can be used. ரைட்டா? there are some biodegradable detergent. ஒரு சில biodegradable detergent இருக்குது, அது லீனியர் ஹைட்ரோகார்பன் செயினாக இருக்குது. லீனியர் செயினாக இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த biodegradable காம்போனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சோப்னா என்ன, டிட்டர்ஜென்ட்னா என்ன? வாட் இஸ் சோப், வாட் இஸ் டிட்டர்ஜென்ட்? சரியா? சோப்னா என்ன, டிட்டர்ஜென்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோப் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் ஒன் ஆஃப் த UPM கொஷின். சரியா? ஒன் ஆஃப் த அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? இட் இஸ் அ சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். ரைட்டா? சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிடு. இது சோடியம் சால்ட் ஆஃப் சல்ஃபானிக் ஆசிடு. ஃபேட்டிலேருந்து வரக்கூடிய ஆசிட் மூலமாக உருவானது.
இது சல்ஃபர்லேருந்து வரக்கூடியது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அயானிக் பார்ட் ஆஃப் சோப் வந்து COO மைனஸ் Na+ன்னு இருக்கும். இது SO3 மைனஸ் Na+. இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபேட்டி ஆசிட்னால COO, இது சல்ஃபோனிக் ஆசிட்னால SO3 மைனஸ். சரியா? ஓகே. அடுத்து இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் அனிமல் ஃபேட்ஸ் ஆர் வெஜிடபிள் ஆயில். அனிமல் ஃபேட் விலங்குகளின் கொழுப்புலேருந்தோ அல்லது செடியிலேருந்து வரக்கூடிய எண்ணெயிலேருந்தோ என்ன பண்ண முடியுது, இதை எடுத்துக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன்ஸ் க்ரூட் ஆயில். ரைட்டா? க்ரூட் ஆயில்னா என்னது, பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கிறோம்ல அதுலேருந்து எடுக்கிறாங்க இதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அயானிக் பார்ட்னா தனித்தனியாக அயான்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ளஸ் மைனஸாக அயான்ஸாக இருக்குது. அயானிக்னாலே ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருக்குது. அடுத்து இட் இஸ் எஃபெக்டிவ்னஸ் இஸ் ரெடியூஸ்டு வென் யூஸ்ட் இன் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னா என்னது, பயங்கர உப்புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணியில் நீங்கள் சோப்பு போட்டு எண்ணெய் தேய்ச்சாலும் நிறைய வராது. அப்போ இது நாட் இட் இஸ் எஃபெக்டிவ்னஸ் இஸ் ரெடியூஸ்ட். என்ன பண்ணுது, அதோட எஃபெக்டிவ்னஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சு. அடுத்து இஃபெக்டிவ் ஈவன் இன் ஹார்ட் வாட்டர். உப்பு தண்ணியாக இருந்தாலும் அதில் என்ன பண்ணுமா, இது ரொம்ப நல்லா ரியாக்ட் பண்ணும். இட் ஃபார்ம்ஸ் கம். நீங்கள் குளிக்கிறப்பையோ அல்லது குளிக்கிற சோப்பு எடுத்து துவைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே விழுக்குன்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்கம் கிரே கலரில் திட்டாக வரும். ஸோ தட் இஸ் ஹார்ட் வாட்டரில். உப்பு தண்ணியில் சோப்பு போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நுர வராது, அதுக்கு பதிலாக விழுக்குன்னு வலுவலுன்னு வரும். அடுத்து டு நாட் ஃபார்ம் ஸ்கம் இது ஃபார்ம் பண்ணாது. புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி, நுர உருவாக்காது, இது நிறைய உருவாக்கும். இது பயோடிகிரேடபிள், ஈஸியாக என்ன பண்ணும் மைக்ரோ ஆர்கானிசம் அதை சாப்பிட்ரும். இட் இஸ் நான் பயோடிகிரேடபிள், இது நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான். எஸ், that's it we have completed. நம்மளோட டார்கெட் என்னவோ அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 வேர்ட்ஸ் மட்டும் இருந்திருந்தால் நம்ம வந்து என்னது கரெக்டாக 8 ஹவர்ஸில் முடிச்சுக்கலாம். 1 வேர்ட்ஸ் இல்லாமல் நம்ம முடிச்சிட்டோம். சரியா? இப்போ உனக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குது? லெசன் 10ல் ஃபஸ்ட் கொஷினா கபிஷன், லெசன் 10ல் ஃபஸ்ட் கொஷின். இதில் என்ன, இது ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் டேரெக்டாக போட்டு எழுத போகிறீங்க. இவங்க 2 பேரையும் ஒன்றா எழுத போகிறீங்க, இவங்க 2 பேரையும் சேர்த்து எழுத போகிறீங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ சொல்லுங்கள், ஜெயிச்சிட்டோம் மாறா, ஏன்னா மிஷன் கம்ப்ளீட்டட். எஸ், ஜெயிச்சிட்டோம் மாறா, ஏன்னா இப்போ சொல்லலாம் நம்ம ஜெயிச்சிட்டோம். ரைட்டா? எஸ். ஒன்றாகாது. 1 ஹெர்ட்ஸ்லாம் கேட்டால் நம்மளுக்கு காதே கேட்காது. 1 ஹெர்ட்ஸ் எல்லாம் உங்களால் கேட்க முடியாது. 1 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியெல்லாம் கேட்க முடியாது. ரைட்டா? ஐயூபேக் நேமை நீ ஸ்கிப் பண்ணலாம், ஆனால் 11th நீ கண்டிப்பாக மாட்டிக்குவோம். ஐயூபேக்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. எனக்கு எப்படி சயின்ஸ் கொஷின் பேப்பர் அனுப்புகிறதா? டெலகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா அதில் என் நம்பர் விசிபிளாக தான் இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் டேக் மை நம்பர் அண்ட் மெசேஜ். ரைட்டா? அந்த பழைய 500 புக்கின் 1 மார்க்கா ஆன்சர் கொடுத்ததா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் பண்ணிக்கோ. அது வந்து ஒரு அளவு இருக்கும், ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், கேம் விளையாடுற அளவுக்கு எனக்கு எனர்ஜி இல்லைடா. எனக்கு எனர்ஜி இல்லை. நீங்கள் ஏதாவது நீங்களே சொல்லுங்கள், வேறு எதாவது பண்ணலாம். சரியா? டெலகிராம் எப்படி ஓப்பன் பண்ணணுமா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? வாட்ஸ்அப் மாதிரி டெலகிராமும் ஒரு ஆப் தான். ஃபோர்டீன் 13th சாப்டர் நடத்திட்டேன். 14, 13, 15 ஆல்ரெடி நடத்திட்டேன். அதை பார்த்துக்கோங்க. 14 நடத்தணும், 14 நான் நடத்துகிறேன். ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கொஷின் மார்க்ஸ் வருமா சார்? ப்ளீஸ் ரிப்ளே. இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் கொடுத்து படித்தா வரும் மார்க் வரும், நல்ல மார்க் வரும் அளவுக்கு. 1 வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சிருங்கடா. தெரியும் சோனிகா, நீங்கள் பாதியிலே காணாமல் போயிட்டீங்கன்னு. ஓகே, ரைட். அயானிக்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் அயானிக். யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கா நீ மெசேஜ் போடு, நான் கண்டுபிடிக்கிறேன் நீ ஸ்டார்டிங்லேருந்து இருக்கியா இல்லைன்னு. ஐ கேன் see your நேம். நான் உங்கள் நேமை பார்க்க முடியும், எனக்கு தெரியும். யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கா. எல்லோரும் நான் இருக்கேன்னு சொல்லுவேன், ஆனால்
நான் பார்த்த கண்டுபிடிச்சிடுவேன் யார் யார் இருக்கீங்கன்னு. ரொம்ப இங்கே பாரு இவ்வளோ பேர் இல்லவே இல்லை. ஆனால் மீன் மட்டும் போடுறாங்க. என்னடே எனக்கு தெரிஞ்சு ஒரு 35லேருந்து 40 பேர் இருந்து ரெகுலராக இருந்திருப்பேன். ஏன்னா அதுக்கு கீழே 35லேருந்து 40 இல்லை. நான் ஒரு டைம் பார்க்குறப்ப வெறும் 18 வியூவர்ஸ் தான் காட்டுச்சு. அப்போ ஒரு 18 பேர் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கான்னு நடத்தாங்க. இங்கே பாரு எல்லோரும் ஆமான்றான். ஓகே ரைட். ஓ கீர்த்திகாவா அவங்க பேர்? பிரேம்குமார், அபிஷேக், லக்ஷயா, யாஷ், வெங்கடேஸ்வர், நான் இருந்தேன். ஓகே ரைட். நம்புகிறேன் எல்லோரும் இருந்தீங்கன்னு நம்புகிறேன். இப்போ மெசேஜ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்க நான் நம்புகிறேன். வெரி குட். சரியா, நீ இருந்தால் உனக்கு தான் நல்லது நடந்திருக்க போகுது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சிருப்பேன். நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு தான் அது பாதிக்கும். அதனால் இருந்தால் நல்லது, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஓகே ரைட். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாட்டா பபாய். உங்களை மீண்டும் செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு சந்திக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் சயின்ஸ் எதுவும் கிடையாது, மித்த சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் பிரகாஷ் சார். டாட்டா பபாய், see you. முடியலடா.